நாங்கதாவே VIT 19.8 வேலூரில் நாங்கதாவே. கோட்டை ஊரும் உலகும் பாராட்டும் கல்வி சாலைகள் ஏராளம், கனரகாலைகள் தாராளம். தீரா நோய்கள் ஆரா காயம் தீவேகம் தீராகும். வேலும் உங்களை தாளாட்டும், வெள்ளை பனியும் நீராட்டும். தங்க கோயில் சிங்க கோட்டை ஊரும் உலகும் பாராட்டும். நோய்கள் ஆரா காயம் தீண்டு வேகம் தீராகும். VIT 90.8 வேலூரில் நாங்கதாவே. VIT 90.8 வேலூரில் நாங்கதாவே. ஜாதி மதங்கள் எல்லா உலகம் VIT-யால் உருவாகும். தேசம் இங்கே பலவாகும், பேசும் மொழியே அறிவாகும். ஜாதி மதங்கள் எல்லா உலகம் VIT-யால் உருவாகும். திறமை கொண்ட பட்டாளம் உங்கள் அன்பால் உலகாளும். மக்கள் பணிக்கு துடிக்கும் எங்கள் இதயம் ஒன்றே அடையாளம். VIT இது VIT 90.8 வேலூரில் நாங்கதாவே. VIT 90.8 வேலூரில் நாங்கதாவே. வணக்கம் நேயர்களே, இது VIT பண்பலை 90.8 VIT பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலியின் மகிழ்ச்சி நிறைந்த அறிவு சார்ந்த நிகழ்ச்சிகளின் இன்றைய ஒளிபரப்பிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். உங்கள் VIT பண்பலை 90.8 அன்று இன்று வரலாற்று பதிவுகளில் இருந்து சில துளிகள். நவம்பர் 9 1799 ஆண்டு பிரெஞ்சு புரட்சி முடிவுக்கு வந்தது. நெப்போலியன் பெனாபட் பிரெஞ்சை தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தான். நவம்பர் 9 1887 ஆண்டு ஐக்கிய அமெரிக்கா ஹவாயின் பேர்ல் துறைமுகத்தின் உரிமையை பெற்றது. நவம்பர் 9 1913 ஆண்டு மகாத்மா காந்தி கைது செய்யப்பட்டு 9 மாத சிறை தண்டனை அடைந்தார். நவம்பர் 9 1921 ஆண்டு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ஒளிமின் விளைவை விளக்கியமைக்காக இயற்பியலுக்கான நோபல் பரிசு பெற்றார். நவம்பர் 9 1937 ஆண்டு ஜப்பானிய படைகள் சீனாவின் ஷாங்காலத்தில் புதிய மக்கள் கட்சி அரசியல் அமைப்பு அறிமுகப்படுத்தப்பட்டது. நவம்பர் 9 2000 ஆண்டு உத்தராஞ்சல் மாநிலம் இந்தியாவின் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருந்து பிரிக்கப்பட்டது. நவம்பர் 9 2006 ஆண்டு தமிழக எழுத்தாளர் வள்ளிக்கண்ணன் மறைந்தார். உங்கள் VIT பண்பலை 90.8 அன்று இன்று வரலாற்று பதிவுகளில் இருந்து சில துளிகள்.
வணக்கம் நேயர்களே, இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி தினம் ஒரு திறவுகோல். விடியலின் வேளையில் சிந்தைக்கு கருத்துச் சிதறல்களோடு முனைவர் காத்தமிழ்ச்செல்வன். இன்றைய கருத்துச் சிதறலில் நாட்டுப்புறவியல். நாட்டுப்புறவியல், இதனை ஆங்கிலத்தில் ஃபோக்லோர் என்று அழைப்பர். நாட்டுப்புற இலக்கியம் சமுதாயத்தை காட்டும் கண்ணாடி எனலாம். இது கிராமத்து மக்களின் அனுபவங்களை மட்டுமின்றி அவர்களது உணர்வுகளையும் பிரதிபலிக்கின்றன. நாட்டுப்புற இலக்கியமானது மனித சமுதாயம் எதை அனுபவித்ததோ, எதை கற்றதோ அதை குவித்து வைத்திருக்கும் சேமிப்பு அறை என்பார். நாகரிக சமுதாயத்தில் உள்ள கல்லாத மக்களிடையே எஞ்சியுள்ள நம்பிக்கைகள், வழக்கங்கள், மரபுகள், புராணங்கள், பழமரபு கதைகள், மூட நம்பிக்கைகள், திருவிழாச் சடங்குகள், மரபு விளையாட்டுக்கள், பாடல்கள், கலைகள், ஆட்டங்கள் முதலியவற்றை பற்றி ஆராயும் இயலே நாட்டுப்புறவியல் என்கிறார் ஜான் எல் மிஷ் என்பவர். நாட்டுப்புறவியலை அறிவியல் அடிப்படையில் ஆராய வழிவகுத்ததால் ஜேக்கப் கிரீம் என்பவரை நாட்டுப்புறவியல் தந்தை என்பர். நாட்டுப்புற இலக்கியம் பெரும்பாலும் பேச்சு நடையிலேயே அமைந்திருக்கும். மனித உள்ளத்தின் ஆழத்தையும் அங்கே தோன்றி எதிரொலிக்கும் பல்வேறு இதய ஒலிகளையும் வாழ்க்கையின் பல்வேறு நிலைகளில் எழும் இயற்கையான எண்ணத்தையும் இன்ப துன்பங்களையும் நாட்டுப்புற இலக்கியங்களில் காணலாம். ஒரு நாட்டு மக்களின் நாகரிகத்தையும் பண்பாட்டையும் பழக்க வழக்கங்களையும் வரலாற்றையும் நாட்டு நடப்பையும் உண்மையான முறையில் படம் பிடித்து காட்டுவன இந்த நாட்டுப்புற இலக்கியங்களே. மனித இனத்தின் வரலாற்றை, வாழ்வை, முடிவை சித்தரிக்கும் நாட்டுப்புற இலக்கியங்கள் மனித உணர்வின் வடிகாலாகவும் கட்டுப்பாடற்ற கற்பனை நிறைந்த களஞ்சியமாகவும் திகழ்கின்றன. தமிழில் தோன்றிய முதல் நூலான தொல்காப்பியம் நாட்டுப்புறவியலை பண்ணத்தி என்ற சொல்லால் உரைக்கிறது. சிலப்பதிகார வாழ்த்துக் காதையில் வரும் அம்மானை வரி, கந்துக வரி, ஊசல் வரி, உழைக்கை குற்றும் பாடல் முதலியன வாய்மொழி இலக்கிய வகையை சார்ந்ததாகும். நாட்டுப்புறவியல் துறை வளர்ந்து வரும் துறைகளில் ஒன்றாகும். நாட்டுப்புறவியல் தமிழகத்தில் 1950களில் முகிழ்ந்து 60களில் அரும்பி 70களில் முட்டாகி 80களில் மலராகி மனம் பரப்புகிறது. தமிழகத்தில் கடந்த 20 ஆண்டுகளாகத்தான் நாட்டுப்புறவியல் ஆய்வு வீறு கொண்டு எழுந்துள்ளது. நாட்டுப்புறவியல் புதிய பரிணாமங்களை பெற்றுள்ளதோடு களங்களையும் பெருக்கியுள்ளது. நாட்டுப்புறவியல் வகைப்பாடுகளும் பல்வேறு நிலைகளில் கூறப்படுகின்றன. நாட்டுப்புற பாடல், கதைப்பாடல், பழமொழி, விடுகதை, புராணம் முதலியன நாட்டுப்புற இலக்கியத்தில் அடங்கும். நாட்டுப்புறவியல் துறை சமூகவியல், மானிடவியல், உளவியல், தத்துவயியல், மொழியியல், வரலாற்றியல் முதலிய பல துறைகளோடும் பின்னி பிணைந்து செயல்படுகிறது. நாட்டுப்புற இலக்கியம் சமூக உணர்வின் உள்ளார்ந்த பிரதிபலிப்பாகும். சமூகத்தை புறக்கணிக்கும் எந்த ஓர் இலக்கியமும் இலக்கியமாகாது. இலக்கியமும் சமூகமும் பின்னி பிணைந்தவை. நாட்டுப்புற இலக்கியம் முழுமையும் சமூகத்தின் அன்றாட வாழ்க்கை போக்கையே வெளிப்படுத்தி நிற்கின்றன. சமூகத்தில் காணப்படும் வாழ்க்கை நிகழ்ச்சிகள் எல்லாவற்றையும் நாட்டுப்புறவியல் காட்டுகிறது. மனிதனுடைய கடந்த காலத்தை பற்றிய நிகழ்ச்சிகளை கூறுவதால் நாட்டுப்புறவியலை வரலாற்று அறிவியல் என்றும் கூறுவர். வரலாறும் நாட்டுப்புறவியலும் மக்களுடைய எழுதப்படாத மரபுகளை பற்றி ஆராய்கின்றன. நாட்டுப்புற இலக்கியங்கள் மூலம் ஒரு நாட்டின் வரலாற்றையும் அரசியல், சமூக வரலாற்றையும் அறிந்து கொள்ளலாம். நாட்டுப்புறவியலுக்கும் தத்துவியலுக்கும் நேரடி தொடர்பு இல்லை எனினும் நாட்டுப்புற மக்களது சமய நம்பிக்கைகளை நாட்டுப்புறவியல் மூலம் அறிகிறோம். நாட்டுப்புறவியல் இன்று தனியொரு துறையாக அறிவியல் துறையோடு இணைந்து வளர்ந்துள்ளது. சமூகத்தில் காணப்படும் வாழ்க்கை நிகழ்வுகள் அனைத்தையும் நாட்டுப்புறவியல் வெளிப்படுத்தி நிற்கின்றது. மனித மனத்தை கொண்டு நாட்டுப்புறவியலும் உளவியலும் தொடர்பு படுவதை அறியலாம். வாழ்வியல் தத்துவத்தை விளக்குவனவாகவும் வெளிப்படுத்துவனவாகவும் நாட்டுப்புற இலக்கியங்கள் திகழ்கின்றன.
ஒரு நாட்டின் வாழ்வையும் வரலாற்றையும் குறை நிறைகளையும் தெளிவாக காட்டுவன நாட்டுப்புற இலக்கியங்களே. நன்றி. இன்றைய கருத்துச் சிதறலில் சிந்தனை துளிகள் உங்களை சிந்திக்க வைத்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு மற்றும் ஒரு தினம் ஒரு திறவுகோள் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முனைவர் க. தமிழ்ச்செல்வன். இது VIT பண்பலை 90.8 VIT பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. நன்றி. மண் வாசனை உங்கள் VIT பண்பலை 90.8 வேளாண்மை சார்ந்த தொழில்நுட்பம், பசுமை படரும் விவசாய தொழில்கள், பண்ணை முறைகள் என மானுடம் காக்கும் உழவு சார்ந்த நிகழ்ச்சி. வணக்கம் நேயர்களே, இது VIT பண்பலை 90.8 VIT பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலியில் இந்த நிகழ்ச்சி மண்வாசனை நிகழ்ச்சியில உழவு சார்ந்த நிகழ்ச்சிகள், விவசாயம் சார்ந்த தொழில்நுட்பங்கள், அதை சார்ந்த பண்ணை முறைகள், நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கு நிகழ்ச்சியில ஜெய் மணிகண்டன் சார் நம்ம கூட இருக்காரு. அவர் மார்க்கெட்டிங் அசிஸ்டண்டா இருக்காரு. மருதம் தற்சார்பு வேளாண்மை உற்பத்தியாளர் நிறுவனம் திருவண்ணாமலை மாவட்டத்திலிருந்து வந்திருக்காரு. அவர் விவசாயிகளுக்கு பல்வேறு முறைகள்ல சலுகைகள், அவங்களுக்கான இலவச ஆலோசனைகள், இந்த மாதிரியான விஷயங்கள் வழங்கிட்டு வராரு. அவர்கிட்ட பல விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார், உங்களுடைய மருதம் தற்சார்பு உற்பத்தியாளர்கள் விற்பனை மையத்தை பத்தி சொல்லுங்க. இப்போதைக்கு நம்ம மருதம் தற்சார்பு உற்பத்தியாளர் நிறுவனம் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு விவசாயிகளுக்காக சர்வீஸ் மோட்டிவா துவங்கப்பட்ட நிறுவனம் சார். இது பாத்தீங்கன்னா ஒரு 4000 சிறு குறு விவசாயிகளை வச்சு உருவாக்கின கம்பெனி சார். இந்த 4000 விவசாயிகள் இதனால என்ன பலன் பெறாங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்ம அவங்களுக்கு அறுவடை அவங்க நிலத்துல உழவு செய்யறதுல இருந்து அவங்க அறுவடை செய்யறவர்ல நம்ம கூடவே இருக்கோங்க சார். என்னென்ன சர்வீஸ் போகும்னா, நம்ம உழவு செய்யறாங்கன்னா உழவுக்கு வெளியில ஓட்டுறதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு 1000 ரூபாய்க்கு ஒரு ஏக்கர் உழவு ஓட்டினாங்கன்னா நம்ம 800 ரூபாய்க்கு 200 ரூபாய் கம்மியா ஓட்டுவோம். அதே மாதிரி நம்ம விதைநெல் இப்ப பாத்தீங்கன்னா தரமான விதைநெல் ஒரு சில ஏரியாவில் பாத்தீங்கன்னா கிரீன் இந்த சர்டிபிகேட் CD TFL அந்த மாதிரியான தரம் இல்லாம விதைகளை தருவாங்க. ஆனா நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம விவசாயிகள் நல்ல பலன் பெறணும்னு சொல்லிட்டு ஃபவுண்டேஷன் ஸ்டேஜ் 2 ஃபவுண்டேஷன் 1ன்னு சொல்லிட்டு அவங்களே விதையும் கொடுப்போம். அடுத்து அவங்களே விதை உற்பத்தியாளராக மாத்திடுவோம். நம்ம அவங்க கிட்ட இருந்து மறுபடியும் விதையை வாங்கிக்கிற மாதிரியும் பண்ணுவோம். பிளஸ் நம்ம பாத்தீங்கன்னா அவங்க சாதா ரகம் மத்த ADT 45 அந்த மாதிரி பொன்னி அந்த மாதிரியான ரகங்கள் விளைவிச்சாங்கன்னா அதையும் நம்ம வாங்கிக்குவோம் சார். விற்பனைக்கு வாங்கி மற்ற இடத்துல விற்போம். அதுவும் இல்லாம நம்ம இந்த உற்பத்தியாளர் நிறுவனம் துவங்கத்துக்கு என்ன முக்கிய காரணம்னா, இப்போ ஒரு சில ஷாப் கடையில பாத்தீங்கன்னா எந்த பொருள் வாங்கினாலும் அந்த பொருள் அவங்களுக்கு தான், அந்த கடைக்காரருக்கு தான் லாபம் போகும். ஆனா இந்த உற்பத்தியாளர் நிறுவனத்துல பாத்தீங்கன்னா இதுல வர லாபம் இந்த 4000 விவசாயிகளுக்கும் 4000 பங்குதாரர்களுக்கும் கடைசியில பிரிச்சு தருவாங்க சார். அதாவது இந்த தற்சார்பு வேளாண் உற்பத்தியாளர் நிறுவனத்துல பாத்தீங்கன்னா விவசாயிகள் எப்படி அணுகுறீங்க? விவசாயினுடைய உங்களுடைய உறுப்பினர் சேர்க்கை எப்படி நடைபெறுதுங்க? இப்போதைக்கு பாத்தீங்கன்னா நாங்க ஒரு 36 பஞ்சாயத்துல வேலை செய்யறாங்க சார். இந்த 36 பஞ்சாயத்துல என்னென்ன பண்ணிருக்கீங்கன்னா, ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு 7-8 நம்ம செல்ஃப் ஹெல்ப் குரூப், சுய உதவிக்குழு, பெண்கள் சுய உதவிக்குழு, ஆண்கள் சுய உதவிக்குழு, அதுக்கடுத்தது உழவர் மன்றம், அந்த மாதிரியான நிறைய குரூப் எல்லாம் நம்மளே ஸ்டார்ட் பண்ணி செட்டப் பண்ணி வச்சிருக்கேங்க சார். இப்போ நம்ம என்னென்ன அவங்க விவசாயிகளுக்கு என்ன தேவைப்படும் சொல்லிட்டு நமக்கு போனா அவங்க குரூப் மீட்டிங் நடக்குங்க சார். அந்த குரூப் மீட்டிங்ல நம்ம போய் கலந்துக்கிட்டோமா, அவங்களுக்கு என்னென்ன தேவைன்னு அவங்க சொல்லுவாங்க, நம்ம கிட்ட என்னென்ன பொருள் இருக்குன்னு நம்ம சொல்லுவோம் சார். அதோட இந்த தொழில்நுட்பத்தை பத்தி சொல்லிடலாங்க சார். இதுலயே நம்ம ஒரு 3 செட்டப்பா வச்சிருக்கோங்க சார். நம்ம எப்படின்னு பாத்தீங்கன்னா, கிராம லெவல்ல நடக்கிறது பாத்தீங்கன்னா குழு மீட்டிங் ஒண்ணு. அதுக்கு மேல அந்த 7 குழு இருந்துச்சுன்னா 7 குழுலயும் தலைவர், செயலாளர், பொருளாளர் இருப்பாங்க. அவங்க 3 பேர் நம்ம பஞ்சாயத்து வேளாண்மை பஞ்சாயத்து முன்னேற்ற குழுன்னு சொல்லிட்டு அது ஒரு மீட்டிங். இந்த SHGல பொறுப்பாளராக இருக்கிறவங்க மட்டும் ஒரு மீட்டிங் வருவாங்க. அதுக்கு மேல CADCன்னு கிளஸ்டர் லெவல்ல இந்த ஒன்றிய லெவல்ல இருக்காங்க, அவங்க மட்டும் வருவாங்க. அதுக்கு மேல நம்ம போர்ட் ப்ரொடியூசர் கம்பெனி கிட்ட வந்துருங்க சார். எந்த தகவல் இருந்தாலும் இப்படி வரும், எந்த தகவல் போனாலும் அப்படிதான் போவாங்க சார். மிகப்பெரிய சங்கிலி தொடர்னு கூட சொல்லலாம். குறிப்பா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில விவசாயம் நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டு வருது. அதுக்கான மூல காரணம் என்னன்னா, விவசாயிகள் உற்பத்தி செய்யறதுக்கு பல விதமான தடங்கள் இருந்தாலும் உற்பத்தி செஞ்ச பொருட்களை அவங்களால நேரடியா அதாவது கொள்முதல் பண்ணி அவங்களை விற்பனை பண்ண முடியல அப்படின்னு கூட சொல்லலாம். நீங்க உற்பத்தி பண்ண பொருட்களுக்கு அவங்களுக்கு விற்பனைக்கு ஏதாச்சும் உதவி பண்றீங்களா? ஆமாங்க சார். இப்போ நம்ம இந்த ப்ரொடியூசர் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணதுக்கு முக்கிய நோக்கமே அதுதாங்க சார். இப்போ நாங்க ஒர்க் பண்ற ஏரியாவில் பாத்தீங்கன்னா எல்லாமே இந்த இடைத்தரகர்கள் வருவாங்க, விவசாய
விவசாயம் செஞ்சு கஷ்டப்பட்டு 6 மாசம் 4 மாசம் விவசாயம் செஞ்சவங்களுக்கு கூட அந்த லாபம் வராது. ஆனா இந்த இடைத்தரகர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு நிறைய லாபம் போயிட்டு இருக்கு. ஆனா நம்ம இதுல என்ன பண்றோம்னா விவசாயிக்கு நேரடியா அவங்க வயல்லே போயிட்டு கொள்முதல் பண்ணுவாங்க சார். அவங்களுடைய நிலத்திலேயே போயிட்டு அவங்க என்ன நெல்மணி போடுறாங்களோ கரெக்டான இடையில. ஆனா இடைத்தரகர்கள் என்ன பண்றாங்கன்னா அவங்க 70 கிலோ 75 கிலோனா 80 கிலோ அடிச்சிருவாங்க. விவசாயிகளுக்கு தெரியாம ஒரு 2-3 கிலோ எக்ஸ்ட்ரா எடுத்துருவாங்க. ஆனா நம்ம அப்படி இல்ல, சரியான இடம் இருக்கும், நம்ம அங்கேயே பேமெண்ட். மற்ற வியாபாரிகள்லாம் பாத்தீங்கன்னா பேமெண்ட் தரது பாத்தீங்கன்னா 1 வாரம் ஆகும், 15 நாள் ஆகும். நம்ம அப்படி இல்ல, நம்ம அப்பயே பேமெண்ட் தரும். அதுவும் காசா தர மாட்டோம், நம்ம அவங்க அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா அவங்க அக்கௌண்ட்ல போட்டுரும். ஒரு சில விவசாயிகளுக்கு அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க சார் எல்லாருக்குமே. அதாவது உங்களுடைய மருதம் தற்சார்பு வேளாண்மை நிறுவனத்தின் மூலமா இந்த விதைகள் இந்த விவசாய முறைகள் அதிகமா மக்களிடையே ஈர்க்கப்படுது அப்படின்னு சொன்னா ஏதாச்சும் குறிப்பான விவசாய முறைகள் இருக்குங்களா? ஆமாங்க சார், இப்போதைக்கு நம்ம சொல்ல போனோம்னு பாத்தீங்கன்னா இயற்கை விவசாயம் நாங்க அதிக எல்லாருக்கும் சொல்றது பாத்தீங்கன்னா இயற்கை முறையில விவசாயம் செய்யுங்கன்னு தான் சொல்லிட்டு இருக்கேங்க சார். நம்ம எங்க போனாலும் இயற்கை முறைன்னு சொல்லிட்டு இருக்கேங்க. இதுல பாத்தீங்கன்னா என்னன்னா இயற்கை விவசாயம் பண்ணா செலவு குறையுங்க சார், லாபம் கொஞ்சம் எவ்வளவு மகசூல் வந்தாலும் நமக்கு லாபம் இருக்குங்க சார். ஆனா ரசாயன விவசாயம் பண்ணா செலவு அதிகமாகும். நம்ம வர லாபத்தை எடுத்து போய் அந்த நம்ம ரசாயன பூச்சி மருந்து வாங்குறோம் பாத்தீங்களா, அந்த கடையில தான் கொடுத்துட்டு வந்துடும் முக்காவாசி. ஆனா நம்ம இந்த இயற்கை விவசாயம் செய்யறதுனால நம்ம அதுல போடுற இடுபொருள் எல்லாமே நம்மளே தயார் பண்ணிக்கலாம். வேப்ப இலையில இருந்து நம்ம எல்லாமே ஃப்ரீயா தான் மரத்துல இருந்து கிடைக்க போகுது, வேப்ப இலை எல்லாமே ஃப்ரீயா கிடைக்க போகுது, நம்ம அப்படி பண்ணிடலாங்க சார். அதாவது நீங்க விதை மட்டும் இல்லாம விவசாய முறைகள் மட்டும் இல்லாம அதுக்கான உர பயன்பாடுகளுக்கும் உதவுறீங்க விவசாயிகளுக்கு. கண்டிப்பா சார், இன்னைக்கு மண்வாசன் நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா விவசாயம் எத்தனையோ முறைகள் இருந்தாலும் அது பாதுகாப்பா எப்படி பண்றது, விளைஞ்ச பொருட்களை எப்படி விற்பனை பண்றதுன்றமான விஷயங்கள் நிறையவே சொன்னீங்க. இது மக்களுக்கு பயனுள்ள வகையில இருந்திருக்கு. சோ கண்டிப்பா மணிகண்டன் சார் மார்க்கெட்டிங் அசிஸ்டண்டா இருக்கீங்க மருதம் வேளாண் உற்பத்தியாளர் மையத்துல. உங்களுடைய சேவை மீண்டும் மீண்டும் மக்களுக்கு பயனுள்ள வகையில் அமையணும். விஐடி பண்பலை 90.8 சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் சார். நன்றி. நேயர்கள் இதுவரை கேட்டது மண் வாசனை உங்கள் விஐடி பண்பலை 90.8 வேளாண்மை வேளாண்மை சார்ந்த தொழில்நுட்பம், பசுமை படரும் விவசாய தொழில்கள், பண்ணை முறைகள் என மானுடம் காக்கும் உழவு சார்ந்த நிகழ்ச்சி. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழில். விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. வணக்கம் நேயர்களே, இது விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. நான் உங்கள் மகாலட்சுமி. இன்று நாம் காய்கறிகளில் வரக்கூடிய பச்சை காய் துளைப்பான் பூச்சியை கட்டுப்படுத்தும் முறையினை காணலாம். இதன் அறிகுறிகள்: ஆரம்ப நிலைகளில் இலைகள் உதிரும், காயின் உள்ளே புழுக்கள் தலையை மட்டும் உள்ளே விட்டு உடலை வெளிப்பக்கம் வைத்திருக்கும், காயை சுற்றி வட்ட வடிவ துளைகள் இருக்கும். இதன் கட்டுப்பாடு: இனக்கவர்ச்சி பொறி ஹெக்டருக்கு 12 என்ற எண்ணிக்கையில் வைத்து பூச்சி நடமாட்டத்தை கட்டுப்படுத்தலாம். ஹெக்டருக்கு 50 பறவை தாங்கிகள் அமைக்கவும். இதை தவிர பூச்சிக்கொல்லி மருந்துகளை பயன்படுத்தும் விவசாயிகள் டைமித்தோயேட் 30 ஈசியை ஒரு ஹெக்டருக்கு 500 மில்லியும், மித்தைல் டெமட்டான் 25 ஈசியை ஒரு ஹெக்டருக்கு 500 மில்லியும் தெளித்து இப்பூச்சிகளை கட்டுப்படுத்தலாம். இன்று பச்சை காய் தொலைப்பானின் அறிகுறிகளும் அவற்றை கட்டுப்படுத்தும் முறையினை அறிந்தோம். மீண்டும் தினம் ஒரு வேளாண் செய்தியோடு நாளை சந்திப்போம். நான் உங்கள் மகாலட்சுமி. இது விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழில். விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. செவிச்செல்வம் விஐடி பண்பலையின் அறிவு களஞ்சியம். அகரம் முதல் ஆகாயம் வரை, தூரிகை முதல் தொழில்நுட்பம் வரை, அறிவுசார் தரவுகளின் பெட்டகம் செவிச்செல்வம். வணக்கம் நேயர்களே, இது விஐடி பண்பலை 90.8 செவிச்செல்வம் நிகழ்ச்சியில் அவரைக்காய் பற்றிய அறிவு சார்ந்த தரவுகளோடு உங்கள் ஹரிதா. அவரைக்காய் எளிதில் கிடைக்கும் காய்களில் அவரைக்காயும் ஒன்று. அவரைக்காயை நினைவாற்றலை தூண்டுவதிலும்
உடலை பலமடை செய்வதிலும் அவரைக்காய் பெரும் பங்கு வகிக்கின்றது. தென் இந்தியாவில் அவரைக்காயை பெரிதும் உபயோகப்படுத்துகின்றனர். அது மட்டும் இல்லாமல் பல மாநிலங்களும் அவரைக்காயை பெரிதும் பயன்படுத்துகின்றனர். அவரைக்காய் கொடி வகையை சார்ந்தது. அவரைக்காய் அதிகமாக நாம் நாளும் உண்ணும் உணவில் வேக வைத்தோ பொரித்தோ ஒரு பங்கு சேர்த்து கொண்டு வாரம் 2 அல்லது 3 நாட்கள் சாப்பிட்டால் கண் பார்வைக்கு, கண் சூடு ஆகியவற்றிற்கு சிறந்த மருந்து. இந்தியாவில் அவரைக்காய் அதிக விளைச்சல் காணப்படுகின்றது. பல மாநிலங்களுக்கும் அவரைக்காய் ஏற்றுமதி செய்யப்படுகின்றது. அவரைக்காயை பற்றி 1000 நூற்றாண்டுகளுக்கு முன்பே கூறப்பட்டுள்ளது. 1000 ஆண்டுகளுக்கு முன்னரே நம் முன்னோர்கள் பருவகால சூழ்நிலைக்கேற்ப எந்த வகையான உணவுகளை சாப்பிட வேண்டும், அதை எப்படி சாப்பிட வேண்டும் என்பதை தெளிவாக எடுத்து கூறியுள்ளனர். அவரைக்காய் தென் இந்தியாவில் வீடுகள் தோறும் பயிரிடப்படும் தாவரமாகும். வீட்டு தோட்டங்களில் வளர்க்கப்படும் அவரைக்காய் அரிய வகை மருத்துவ குணங்களை கொண்டுள்ளது. அவரைக்காயில் பிஞ்சு காயே அதிக அளவில் உணவாக சேர்க்கப்படுகிறது. நல்ல சுவையை கொண்டது. எளிதில் ஜீரணமாகும் தன்மை கொண்டதால் இதன் சத்துக்கள் விரைவில் உடலில் சேரும். இதில் சுண்ணாம்பு சத்து, வைட்டமின்கள் இருப்பதால் இளைத்த உடல் தேரும். அவரை பிஞ்சுகளை எடுத்து நறுக்கி அதனுடன் சின்ன வெங்காயம், பூண்டு, மிளகு சேர்த்து வதக்கி உணவில் சேர்த்து கொண்டால் உடல் வலுப்பெறும். நோய்க்கு மருந்துண்ணும் காலங்களிலும் விரதம் இருக்கும் காலங்களிலும் அவரைக்காய் அதிகம் சேர்த்து கொள்ளலாம். இது உடலுக்கு வலுவை கொடுப்பதுடன் மன அமைதியை பெருக்கவும் உதவும். சிந்தனையை தெளிவுபடுத்தும். பித்தத்தினால் உண்டாகும் கண் சூடு, கண் பார்வை மங்கல் போன்ற கண் பாதிப்புகளுக்கு அவரைக்காய் சிறந்த மருந்தாகும். அவரை பிஞ்சனை வாரம் 2 முறை சமைத்து உண்டு வந்தால் பித்தம் குறைந்து கண் நரம்புகள் குளிர்ச்சியடைந்து மங்கிய பார்வை தெளிவடையும். அவரைக்காயை அதிகம் உண்டு வந்தால் வெள்ளெழுத்து குறைபாடுகள் நீங்கும். அவரை பிஞ்சில் தோற்பு சுவை உள்ளதால் இது இரத்தத்தை சுத்தப்படுத்தும். இரத்த நாளங்களில் உள்ள கொழுப்பை குறைக்கும். இரத்த அழுத்தம், இதய நோய் உள்ளவர்கள் அவரைக்காயை அதிகம் சேர்த்து கொள்வது நல்லது. அதீத சிந்தனை, கோபம், எரிச்சல் இவற்றை போக்கும். உடலுக்கும் மனதிற்கும் சாந்தத்தை கொடுக்க வல்லது. நீரிழிவை குணமாக்கும். சர்க்கரை நோய் உள்ளவர்கள் அவரைக்காயை அதிகம் சேர்த்து கொண்டால் நீரிழிவு நோயால் உண்டாகும் மயக்கம், தலை சுற்றல், கை கால் மறுத்து போதல் போன்றவை கட்டுப்படும். மலச்சிக்கலை போக்கும். வயிற்று பொறுமலை நீக்கும். மூலநோய் தாக்கும் உள்ளவர்கள் அவரைக்காயை உணவில் அதிகம் சேர்த்து கொள்வது நல்லது. சிறுநீரை பெருக்கும். சளி, இருமலை போக்கும். சரும நோய்களை குணமாக்கும். முதுமையில் உண்டாகும் நோயின் தன்மையை அவரை பிஞ்சு மற்றும் தசை நார்களை வலுப்படுத்தும். உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும். சருமத்தில் உண்டாகும் பாதிப்புகளை குறைக்கும். இரவு உணவில் அவரைக்காய் சேர்த்து கொண்டால் சுகமான நித்திரை கிடைக்கும். முற்றிய அவரைக்காயை உணவாக சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். அதற்கு பதிலாக முற்றிய அவரைக்காயை, முற்றிய வெண்டைக்காயை போன்றவற்றை சேர்த்து சூப் செய்து அருந்தினால் உடல் பலமடையும், நினைவாற்றலும் தூண்டும். இத்தனை சத்துக்கள் நிறைந்த அவரைக்காயை நாம் நாளும் உண்ணும் உணவில் ஒரு பங்கு சேர்த்து கொண்டால் நோயின்றி வாழலாம். நேயர்களே, இதுவரை நீங்கள் கேட்டது செவிச்செல்வம் நிகழ்ச்சியில் அவரைக்காய் பற்றிய அறிவு சார்ந்த தரவுகள். வழங்கியவர் உங்கள் ஹரிதா. செவிச்செல்வம் விஐடி பண்பலையின் அறிவு களஞ்சியம். அகரம் முதல் ஆகாயம் வரை, தூரிகை முதல் தொழில்நுட்பம் வரை, அறிவுசார் தரவுகளின் பெட்டகம் செவிச்செல்வம். Ladies and gentlemen, guys and girls, this is Data Chunks on Vit Community Radio 90.8 FM. This program features chunks of informative data on various fields, be it computers, environment, technology, physics, or any field. Data Chunks has it all. Hello VIT, I'm Sudeep from MTech ST, and I'm here on Data Chunks to give some information on how to make glass. Making glass is very ancient process with archaeological evidence of glass making dating back to before 2500 BC. Once a rare and prized art, manufacturing glass has become a common industry. Glass products are used commercially and in the home appliance
and in the home as containers, insulators, reinforcing fibers, lenses, and decorative art. While the materials used to make glass may vary, the general process on how to make glass is the same. So let's see how to make glass using the furnace. Obtain silica sand, also called as quartz sand. Silica sand is the primary ingredient in making glass. Glass without iron impurities is sought for clear glass pieces, as the iron will cause the glass to appear greenish when present. Wear a face mask if handling extremely fine grained silica sand. If inhaled, it can irritate the throat and lungs. Silica sand is available from online retailers. It is fairly cheap. Small quantities shouldn't cost more than $20. If you want to operate on an industrial scale, specialty retailers can offer competitive rates on large orders, sometimes lower than $100 per ton. If it is not possible to find sand sufficiently free of iron impurities, their tinting effect can be countered by adding small amounts of magnesium dioxide. Or if you want greenish glass, leave the iron in. Add sodium carbonate and calcium oxide to the sand. Sodium carbonate, commonly called as washing soda, lowers the temperature necessary to make the glass commercially. However, it permits water to pass through the glass, so calcium oxide or lime is added to negate this property. Oxides of magnesium and aluminium may also be added to make the glass more durable. Generally, these additives take up no more than 26 to 30% of the glass mixture. Add other chemicals depending on the glass's intended purpose. The most common addition for decorative glass is lead oxide, which provides the sparkle in the crystal glassware as well as the softness to make it easier to cut and lowers the melting point. Eyeglass lenses may contain lanthanum oxide because of its refractive properties, while iron helps the glass absorb heat. Lead crystals can contain up to 33% lead oxide. However, the more lead oxide, the more skill required to shape the molten glass. So, many lead crystals appear apt for less lead content. Add chemicals to produce a desired color to the glass, if any. As noted above, iron impurities in quartz sand makes the glass appear greenish. So, iron oxide is added to increase the greenish tint, as in copper oxide. Sulfur compounds produce an yellowish, amber, brownish, or even blackish tint. Depending on how much carbon or iron is also added to the mixture. Place the mixture in a good heat-resistant crucible or a holder. The container should be able to withstand the high temperature within the kiln. Depending on your additives, your glass mixture may melt at a range of temperatures between 1500 to 2500 degrees Celsius. Your container should also be easily grasped with metal hooks and pulled. Melt the mixture into a liquid. For commercial silica glass, this is done in a gas-fired furnace, while specialty glasses may be created using an electric melter, pot furnace, or kiln. Quartz sands without additives become glass at temperature of around 2300 degrees Celsius. Adding sodium carbonate, that is soda, reduces the temperature needed to make glass to around 1500 degrees Celsius. Homogenize and remove bubbles from the molten glass. This means stirring the mixture to a consistent thickness and adding chemicals such as sodium sulfate, sodium chloride, or antimony oxide. Shape the molten glass. Shaping the glass can be done in one of several ways. The molten gas can be poured into a mold and let it cool. This method was used by Egyptians, and it is also how many lenses are created today. A large amount of molten glass can be gathered at the end of a hollow tube, which is then blown into it while the tube is turned. The glass is shaped by air entering the tube, gravity pulling on the molten glass, and whatever tools the glass blower uses to work on the molten glass. The molten glass is then poured into a bath of molten tin for support and blasted with pressurized nitrogen to shape and polish it. Glass made by this method is called as float glass, and it is how glass planes have been made since 1950s. Let the glass cool. Don't leave the glass anywhere where it will be disturbed or where the dust, leaves, or water might fall on it. Introducing cool materials to hot gas can cause the glass to crack. Heat treat the glass to strengthen it. This process is called as annealing. It removes any stress points that may have formed in the glass during cooling. Glass that is not annealed is significantly weaker. Once this process is completed, the glass can then be coated.
laminated, or otherwise treated to improve its strength and durability. The precise temperature for annealing can vary based on the precise composition of the glass, from as low as 750 degrees Fahrenheit to as high as 1000 degrees Fahrenheit. The rate at which the glass must cool may also change. Generally, large pieces of glass must cool more slowly than smaller pieces. Research proper annealing methods before beginning. A related process is tampering, in which shaped and polished glass is placed in an oven heated to at least 600 degrees Celsius and then quick cooled with blast of air at high pressure. Annealed glass breaks into shards at 6,000 pounds per square inch, while tempered glass breaks into small pieces at no less than 10,000 psi and usually around 24,000 psi. You've heard about information on how to make glass on Data Chunks with me, Sudeep. Ladies and gentlemen, guys and girls, this is Data Chunks on Vit Community Radio 90.8 FM. See you next time with another interesting, informative chunk of data on Data Chunks. உங்கள் விஐடி பண்பலை 90.8 அனுபவ மேடை. மக்கள் தங்கள் வாழ்க்கை அனுபவங்களையும் முன்னேற்ற பாதைகளையும் விரிவாக கலந்துரையாடும் நிகழ்ச்சி. வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி அனுபவ மேடை நிகழ்ச்சியில வாரம் ஒரு சமுதாய மக்கள் அவங்களுடைய வாழ்க்கை அனுபவங்களை நம்ம கிட்ட பகிர்ந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட ஒருத்தர் இருக்காங்க. வணக்கம், உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. பெயர் சந்திரன், கன்னியாகுமரி மாவட்டம், நாகர்கோயில், வில்லுக்குறி போஸ்ட். நீங்க என்ன தொழில் செய்றீங்க? நாங்கள் இந்த மண்பாண்ட தொழில் தான் செய்து பானை செய்கிறோம், பூத்தொட்டி செய்கிறோம், வேற அழகு பொருட்கள் செய்கிறோம். எல்லாம் அந்த குளத்துலேருந்து மண் எடுத்து அப்படி செய்கிறோம். மண்பாண்டம் தொழில் செய்றீங்க, எத்தனை வருஷமா செய்றீங்க? 10-15 வருஷமா இதே தொழில் செய்கிறோம். குளத்துலேருந்து மண் எடுத்துக்கிறோம். மண் எடுத்து கொண்டு வண்டியில் கொண்டு வந்து தள்ளு வண்டியில் வந்து தள்ளி காய போட்டு அதை நம்மட்டி எடுத்து பொடி பொடிச்சு அதுக்கு பிறகுதான் தண்ணி விட்டு சவுட்டி புதைச்சி பசுமையாக்கி உருண்டையாக்கி அதுக்கு பிறகு சக்கரம், மண் வண்டி சக்கரம் போல சக்கரத்தில் வச்சு தொட்டி செய்யும். நல்லா சொன்னீங்க, இது மாதிரி மண் இது மாதிரி எடுத்து செய்வோம் அப்படின்ட்டு. கன்னியாகுமரியிலேருந்து வந்து தொழில் செஞ்சுட்டு இருக்கிறோம் அப்படின்ட்டு. எதனால கன்னியாகுமரியிலேருந்து வந்து இங்கே வேலூரில் வந்து தொழில் செய்கிறீங்க? சொந்த ஊரில் வந்து தொழில் செய்தாச்சுன்னா வியாபாரம் ஆகாது. சொந்த ஊரில் பல பேரும் செய்கிறாங்க. எங்கள் குடும்பக்காரங்க 10 பேர் இருக்காங்க. எல்லாரும் செய்து அதே இடத்துல யார் வாங்குவாங்க? நாங்கள் ஊட்டி, கோயம்புத்தூர், சேலம், கர்நாடகாவில், மகாராஷ்டிரா, சேங்கிலி, லிப்பானி, இப்படி பல இடத்துலையும் ஊராக கொண்டு போய் அவங்க செய்யதை அவங்ககிட்ட இருந்து ஒரு சின்ன விலை போட்டு வாங்கி இங்கே கொண்டு நாங்கள் வண்டி வாடகை கொடுத்து அடுத்த ஊரில் கொண்டு சேல்ஸ் ஆகணும். அப்போ தான் எங்களுக்கு சாப்பாட்டுக்கு இன்னும் காசு ஆகும். ஊர்லேயே செய்து கொண்டு வச்சுக்கிட்டே இருந்தால் இப்படி காசு ஆகும், எப்படி சாப்பிட முடியும்? எங்கள் ஊரில் செஞ்சுட்டு நாங்கள் வந்து இந்த இடத்துல வந்து வியாபாரம் செய்வோம் அப்படின்ற மாதிரி. அங்கே உங்கள் ஊரில் எத்தனை பேர் வந்து இது மாதிரி இந்த மண்பானை தொழில் செய்கிறாங்க? நீங்கள் எது மாதிரி வந்து அங்கேருந்து பானைலாம் செஞ்சு இங்கேயே எடுத்துகிட்டு வந்து அதுக்கப்புறம் வியாபாரம் பண்ணுவீங்களா? அதை பற்றி சொல்லுங்கள். அங்கே ஊரில் வந்து நம்ம குடும்பக்காரே, அக்கா, தங்கச்சி, தம்பி அப்படி உள்ள செய்வாங்க. நாங்கள் கொஞ்சம் புகத்தறி உள்ள கொஞ்சம் வளர்ந்த மக்கள் ஊராக எடுத்துகிட்டு போய் பல ஊர்லேயும் கொண்டு போனால் தான் அது சேல்ஸ் ஆக்க முடியும். அப்போ சேல்ஸ் ஆக்கினா தான் எங்களுக்கு ஏதோ காசு எடுத்து சாப்பிடுறதுக்கு சேல்ஸ் பண்ண தானே சாப்பிட முடியும். பைசா வந்தா இல்லாமல் ஊர்லேயே செய்துக்கிட்டு அப்படியே இருந்தால் ஊரில் ஒருத்தர் வாங்க மாட்டாங்க. நாங்களே செய்து நாங்களே என்ன செய்ய முடியும்? அதை அடுத்த ஊரில் கொண்டு வந்து அடுத்த மக்களுக்கு அதை கொடுத்தா தான் காசு ஆக்கி அதை நாங்கள் எதை சாப்பிட முடியும். சொன்னீங்க இது மாதிரி குடும்பத்தோட எல்லாரும் அந்த தொழில் தான் வந்து செஞ்சுட்டு இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. நீங்கள் உங்கள் குடும்பத்தில் மொத்தம் எத்தனை பேர்? அதை பற்றி சொல்லுங்கள். எங்கள் குடும்பத்தில் இப்போ தற்போது அப்பா அம்மா எல்லாம் இறந்துட்டாங்க. நானும் பெஞ்சாதியும் 3 குழந்தைகளும் தான். இப்போ 3 குழந்தைகளும் சின்ன குழந்தைகள், அவங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க. நாங்கள் 2 பேரும் அவங்க பெஞ்சாதி வந்து அவங்க கூட இருந்து எல்லாம் செய்துருவோம். அது மண்பாண்ட தொழில் ஐயா கூட இருந்து கூட சொந்தக்காரர்கள் கூட இருந்து செய்வா. நான் வந்து அதில் வாங்கிட்டு வந்து சேல்ஸ் அடுத்த ஊராக உண்டு. நாங்கள் 2-3 பேர் எல்லா ஊருக்கும். நாங்கள் சென்னையில் விற்கிறோம், தாம்பரத்தில் போட்டிருக்கோம், நந்தம்பக்கம் போட்டிருக்கோம், மீனம்பக்கம் போட்டிருக்கோம். இப்படி பல ஊருக்கும். யாராவது ஊட்டியில், குன்னூரில், பொள்ளாச்சியில், திருப்பூர், சேலம், இப்படி எல்லா ஊர்லேயும் கொஞ்சம் 1 மாதம் 2 மாதம் அப்படி நின்று சேல்ஸ் பண்ணிட்டு நாங்கள் கொண்டு போகிற காசை வச்சு தான் அவங்களுக்கு சாப்பிட முடியும். மண்பாண்டம் செய்யறதுக்கு கண்டிப்பாக வந்து மண்ணை தேர்ந்தெடுப்பீங்க. எது மாதிரி மண்ணை நீங்கள் ஃபர்ஸ்ட் எடுத்து மண்ணை எப்படி தரம் பார்ப்பீங்க? மண்பாண்டம் செய்யறதுக்கு நல்ல ஒரு தரமான மண்ணாக இருக்குதான்றது எப்படி பரிசோதிப்பீங்க?
குளத்துல வந்து நம்ம தண்ணி கட்டி ஃபுல்லாக கிடக்கும்போது தண்ணி காற்றடிக்கும் போது அதில் லேசாக அலமோதுக்கிறது. அப்போ அந்த வண்டல் போல் உள்ளது 4 சைடம் வந்தது ஒதுங்கி அது நல்ல நைஸாக தான் இருக்கும். அந்த மண்ணை பார்த்து நம்மட்டி எடுத்து மேலே உள்ளதை பரண்டி தள்ளிக்கிட்டு அதில் தாழ்ந்து வெட்டும்போது கரக்கரன்னு ஒரு மாதிரி வண்டல் மண் போல மணலும் வண்டல் மண்ணு மட்டும் 2 இருக்கும். அந்த மண்ணை எடுத்து காய போடணும். வீட்டில் கொண்டு வந்து காய போட்டு பிறகு நம்ம மண் வெட்டி வச்சு பொடியாக கொத்தி அதுக்கு பிறகு தண்ணி விட்டு கால் கொண்டு சவுட்டி புதைச்சி அப்போ பசுமையாக நம்ம தோசைக்கு அரைச்சி மாவு போல கட்டியாக இறக்கமாட்டு இருக்கணும். தோசைக்கு போல கொஞ்சம் தண்ணியாக இருக்கக்கூடாது, கட்டியாக இருக்கணும். ஒரு உருண்டை எடுத்து இறஞ்சா அந்த துணி நம்ம அடுத்த ஆளுக்கு துணியில் பட்டு அந்த துணியில் விட்டு கூட அது மாறாது, அவ்வளோ உருண்டை வெள்ளமாயிருக்கும். அதுக்கு பிறகு சக்கரத்தில் வச்சு நம்ம செய்தோம். சக்கரம் கறங்கிட்டு இருக்கோம், நம்ம கையை வச்சு அப்படி உளும்பு விழுந்து வெட்டி அந்த சின்ன பிளேட் வச்சு அறுத்து அப்படி பண்ணிடலாம். அந்த சக்கரம் சுற்றிட்டே இருக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் கையை வச்சு அதுக்கு வந்து ஒரு டிசைன் தந்து அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துப்பீங்க. ஆமாம், அப்படியே எடுத்து காய வச்சு ஒரு 10-4 நாள் காயும். அதுக்கு பிறகு வந்து ஒரு லேசாக அந்த எக்கில் என்ன இருக்குன்னு அதில் ஒரு சின்ன கலர் அடித்து பார்த்துக்கிட்டு அதில் வரவெல்லாம் வச்சு சுள்ள வச்சிருவோம். சுள்ளையில் வச்சு அடிக்கி 500 தொட்டி வச்சு கொஞ்சம் வரவெல்லாம் வச்சு சுள்ள வச்சு தீ போட்டு அதுக்கு பிறகு தான் அதை நாங்கள் 3க்கு பிரிச்சாச்சுன்னா நல்லா வந்துடும். சூளை போடுறது அது மாதிரி சொன்னீங்க, இது மாதிரி சூளையில் வச்சு சுட வைக்கிறது அப்படின்ட்டு. அது வந்து எவ்வளோ நேரம் வரையும் நீங்கள் வந்து சுட வைப்பீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். சுள்ள அடிக்க ஒரு 6 மணிக்கு சுள்ள ஒரு 500 தொட்டி அடிக்க முடிஞ்சு இந்த வரவெல்லாம் வச்சு அடிக்க முடிஞ்சாச்சுன்னு வச்சுக்கிடுங்க. ஒரு 6 மணிக்கு நம்ம பற்ற வச்சாச்சுன்னா விடிய காலம் 6 மணி வரை பற்ற வைக்கணும். அதை தீயை பற்ற வச்சுக்கிட்டே தான் இருக்கணும். அந்த மண் வேகணும் இல்லையா, தன்னாலே விட்டுக்கிட்டு அந்த 2 அடுப்பு போல வச்சுருப்போம் இல்லையா வரவு இடையில, அந்த வர அவ்வளோ எரியுது வரை எங்களுக்கு தெரியும். தீயை பற்ற வச்சுக்கிட்டே இருப்போம். பிறகு அந்த தீ பற்ற வச்சக்கூடிய இடத்த அடைச்சிடும், மண் வச்சு அழகாக அடைச்சிடும். 2 கட்டை எண்ணெய் வச்சு அடைச்சிடும். அடைச்சிக்கிட்டு 3க்கு நாங்கள் பிரிக்கும் போது சூடெல்லாம் ஆறி நல்லா அந்த சுட்டு நல்லா இருக்கும். அந்த தீ பக்கத்தில் இருக்கிறது வந்து தான் கொஞ்சம் கருப்பு நிறம் கொண்டு இருக்கும், மற்ற உள்ள எல்லாம் சிவப்பு நிறம் கொடுக்கும். இந்த தீ பக்கத்தில் அது நல்ல வந்தது கருத்த நிறமாக இருக்கும், ஆனால் நல்ல வந்தது தொட்டி. கொஞ்சம் அப்புறம் இருக்கிறது சிவன்னு இருக்கும். அந்த அடுப்பு கிட்ட விறகு கிட்ட இருக்கிறது கரகரன்னு இருக்கும். தீ நல்லா வந்து சுட்டாதான் வந்து நல்லா அந்த சட்டி எல்லாம் அந்த பூத்தொட்டிகள் எல்லாம் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி. சில தொட்டிகள் நீங்கள் பார்த்தாலே தெரியும் இது வந்து நல்லா சுடலை, இது வந்து கொஞ்சம் தரம் கம்மியாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி. அதை நீங்கள் என்ன பண்ணுவீங்க, திருப்பியும் வந்து அது மாதிரி சூடுபடுத்துவீங்களா இல்லை வந்து மண் பண்ணிடுவீங்களா? நல்லா மோசமாக இருந்தால் அடுத்த சுள்ளையில் வந்து மேலே கீழே வைக்கக்கூடிய பச்சை சட்டியெல்லாம் கீழே வச்சுக்கிட்டு அந்த சைடூரம் வச்சுட்டா அடுத்த சுள்ளையில் அது வந்து கிடச்சி அப்படி வச்சு சுட்டு எடுத்துடலாம். கொஞ்சம் மோசமாக இருக்குது, அது நல்லா வேகையில் தீ அடிக்கப்படையில் காற்று சுள்ள வைக்கும்போது சில நேரத்தில் காற்று அடிச்சுக்கிட்டே இருக்கும். ஒரு பக்கம் ஆக்கில் காற்று அடிச்சிடும். அப்போ தீ ஒரு பக்கம் அடிக்கும்போது ஒரு பக்கம் வேகாது. அந்த இதை நாங்கள் பிரித்து வச்சுக்கிட்டு அடுத்த சுள்ள வைக்கும்போது அதை சைடு இந்த பச்சை தொட்டியெல்லாம் கீழே அடிக்கிட்டு மேலே கொண்டு வச்சுட்டா போதும். மேலே வச்சு அதுக்கப்புறம் மண் பூசுவோம் இல்லையா, அந்த சட்டியெல்லாம் அடிக்கிட்டு ஐயமாத்த தொட்டியெல்லாம் வச்சு மண் பூசணும். வெளியில் தீ ஒன்றும் போகத்தளவு, அப்போ தானே வேகம். அதில் மேலே வச்சுக்கிட்டு மண் பூசி வச்சுக்கிட்டு சுட்டுட்டா போதும். இப்போது சொன்னீங்க மண் பாண்டங்களில் நாங்கள் பானை செய்வோம், பூத்தொட்டி செய்வோம் அப்படின்ட்டு. வேற என்ன மாதிரியான பொருட்கள்லாம் நீங்கள் வந்து மண்ணை வச்சு செய்வீங்க? மண்ணில் வந்து பூத்தொட்டி அழகு உள்ள பூத்தொட்டி செய்யும், யானை குதிரை இப்படி உள்ள அழகு பொருட்கள் செய்கிறோம். வேறு மரம் போல செய்கிறோம். வேறு வந்து தட்டு செய்கிறோம், கிளாஸு செய்கிறோம், கிளாஸு தட்டு இப்படி பல ஐட்டங்கள் எங்களுக்கு என்ன தோட்டம் கொடுக்க. யானை குதிரை அப்படி என்னெல்லாம் எங்களுக்கு தோட்டம் கொடுக்க. வேறு படிவ மாட்டு, வேறு சிலையாட்டு, அப்படி பல வடிவ மாட்டு என்ன இதெல்லாம் எங்களுக்கு தோட்டம் கொடுக்கும். எங்கள் முயற்சி எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்தபடி அந்த மண்ணை செயல்படுத்தலாம். இப்போது நீங்கள் செஞ்சுட்டு சொன்னீங்க அங்கேருந்து இந்த பொருட்கள்லாம் எடுத்து வேனில் ஏற்றிக்கிட்டு இந்த மாதிரி ஊராக போயிட்டு வியாபாரம் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. எத்தனை நாளைக்கு இந்த வியாபாரத்துக்கு தேவையான பொருட்களை எடுத்துக்கிட்டு கிளம்பிடுவீங்க உங்கள் ஊர்லேருந்து? ஊர்லேருந்து வரும்போது ஒரு லோடு ஒரு 5000 பீஸ் எடுத்துகிட்டு வரோம்னா வண்டி வாடகை வந்து எப்படி எங்களுக்கு வந்து ஒரு 30-40 ரூபா ஆயிடும். அப்போ ஒரு 2 லட்சம் ரூபாய் பொருளாக நாங்கள் எடுத்துகிட்டு வந்தால் தான் எங்களுக்கு ஒரு மாதம் நாங்கள் 3 பேர் வந்தால் ஒரு மாதத்துக்கு எங்களுக்கு சேல்ஸ் ஆக்கி எங்களுக்கு ஏதோ சம்பளமும் கிடைக்கும். ஏதோ 10-300 ரூபா எங்களுக்கு சம்பளம் கிடைக்கணும். எங்களுக்கு வீடையும் பார்க்கணும், எங்கள் பொருளாச்சே என்ன உள்ள முறைக்கு இல்லை எங்கள் அங்கே வேலை செய்ய ஆளுக்கு பைசா கொடுக்கணும். அப்படியெல்லாம் பார்க்கும்போது எப்படியும் ஒரு 2 லட்சம் ரூபாய் பொருள் கொண்டு வந்தால் தான் நாங்கள் ஒரு மாதத்தில் நாங்கள் 3 பேர் இதை சேல்ஸ் பண்ணி அங்கே முதலையும் அடைச்சி எங்கள் சாப்பாட்டு இதுவும் அப்படி எங்கள் சம்பளமும் அப்படி இப்படி கிடையாது. ஒரு அப்படி லாப நஷ்டம் தொழிலில் இருக்கும், அப்படி சமாளிச்சுக்கிது. தொழில் இல்லையே, யாரை எந்த தொழில் செய்ய முடியும்? படிப்பும் இல்லை, ஒரு சின்ன படிப்பு தான் படிக்காச்சு. இப்போ தான் பசங்க தான் சின்ன பசங்களாக இருந்தாலும் இப்போ எங்கள் குழந்தைகள் தான் படிக்கிறது. நாங்கள் ஏதோ 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் அப்படி போனது. ஒரு நாங்கள் யாரை என்ன தொழில் செய்ய முடியும்? அந்த தொழிலில் தான் பாட்டா தாத்தா செய்த தொழிலை தான் செய்ய முடியும். அவங்க இதை தான் கற்றுக் கொடுத்துட்டும் போனாங்க. பரம்பரை இதே தொழில் தான் செஞ்சாங்களா? உங்கள் அப்பாவும் இதே தொழில் தான் செஞ்சாங்க, உங்கள் தாத்தா இதே தொழில் தான் செஞ்சாங்களா? அவங்ககிட்ட தான் நீங்கள் கற்றுக்கிட்டீங்களா? அதை பற்றி சொல்லுங்கள்.
ஆமாம், பண்டில் எங்கள் தாத்தா எல்லாம் இதுதான் செய்திருக்காங்க. நாங்கள் கொசு தானே கொசு இதுதான் செய்திருக்காங்க. பண்டில் அப்பாயும் இதுதான் செய்தாங்க, தாத்தாயும் இதுதான் செய்தான்னு சொன்னார். நாங்களும் அதை தான் செய்யும். இனி எங்கள் பசங்க தான் எதுவும் தொழிலை மாற்றணுமே தவிர்த்து எங்களால் மாற முடியாது இல்லையா. எங்களுக்கு வயசு முடியும், 54 வயசு ஆகியாச்சு, இனி ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது உங்கள் அப்பா உங்களுக்கு கற்றுந்துருப்பாங்க இந்த மண்பாண்டத்தில் இதெல்லாம் செய்யலாம் அப்படின்ட்டு. என்னெல்லாம் ஃபர்ஸ்ட் வந்து உங்கள் அப்பா வந்து கற்றுந்தாங்க? ஒரு சின்ன வயசில் இருக்கும்போது இதெல்லாம் கற்று தந்ததெல்லாம் ஞாபகம் இருக்குதுங்களா? என்னென்னலாம் கற்றுந்தாங்க அதை பற்றி சொல்லுங்கள். அப்போ அது இப்படி மண்ணெல்லாம் பதிச்சு அப்படி வைக்கும்போது கொஞ்சம் தண்ணி பற்றி வா, இதில் வீடு சவுட்டு, அதை சவுட்டி எடுத்து பார்த்து அந்த மண்ணை எப்படி உருட்டி எடுத்து என்கிட்ட கொண்டு வா. அந்த அவங்க செய்யதை பார்த்து நீ ஒரு சின்ன ஒரு விளக்கு போல இதை செய். அவங்க சின்ன விளக்கு சிம்பிளாக கொஞ்சம் போல் மண் எடுத்துச்சு. அப்படி இப்படி நாங்களும் அந்த தொழிலில் சும்மா இருக்க முடியாது இல்லையா. ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு தானே இருப்போம். ஏதாவது சிறு வேலையாட்டு கற்றுக்கிட்டோம். சின்ன ஒரு விளக்க அவங்க அப்பா செய்யும் இல்லையா, நம்மளும் செய்து பார்ப்போம்னு கொஞ்சம் போல் மண்ணை எடுத்து கொஞ்சம் மோசமாக வரும். கொஞ்சம் மண்ணு தூர போடுவோம், மண்ணை போல எடுத்து அந்த மண்ணை எடுத்து சின்ன விளக்கு செய்வோம். அப்பா விளக்கு செய்து இல்லை, நம்ம எங்கள் விளக்கு உபாரத்துக்கு வராது. அப்படி இப்படியே கற்றுக்கிட்டோம். நீங்கள் முதல்ல செஞ்சு இதை வந்து நான் வியாபாரம் பண்ணேன், நான் எடுத்துகிட்டு போயிட்டு எனக்கு இன்னும் கூட ஞாபகம் இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன செஞ்சீங்க? எதை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் வந்து வியாபாரம் செஞ்சீங்க? ஃபஸ்ட்டு நாங்கள் செய்தது இந்த இது தொட்டி தான், பூ தொட்டி தான். பானை கூட நாங்கள் அப்பா எல்லாம் தான் செய்தாங்க. எங்களுக்கு கூட அந்த ரவுண்டு வந்தில்லை. பூத்தொட்டின்னா அப்படி சதுர மாட்டு அப்படியே கையெடுத்து அப்படி முழுக்கி எடுத்து அப்படியே பிடிச்சிக்கலாம் இல்லையா. சதுர மாட்டு உள்ள பூத்தொட்டியை தான் செய்தோம் பிறகு தான் அந்த ரவுண்டு எங்களுக்கு இப்படி கை வளைஞ்சி கொடுக்க இல்லை. அந்த சதுரமானன்னா இப்படி ஒரு அட்டை வச்சு அப்படி பிடிச்சி அந்த மண்ணை அப்படி பிடிச்சிக்கலாம். பிடிச்சி நம்ம ஒரு பக்கம் அட்டை வச்சு ஒரு பக்கம் அந்த மண்ணை அப்படி பிடிச்சி அப்படி ரவுண்டு கரங்கி அரிச்சில் மெதுவாட்டு அப்படி பிடிச்சி எடுத்து சதுரமான ஒரு தொட்டியை தான் செய்தோம். அதுக்கு பிறகு வந்து இந்த சின்ன விளக்கு செய்தோம். பிறகு தன்னால் தானே இந்த பிள்ளையார் விநாயகர் செய்யல, அதை மண்ணை உருட்டி வச்சுட்டு அதுக்கு ஒன்று சக்கரத்துக்கு ஒன்றும் வேண்டாம், ஒரு அட்டையில் வச்சுக்கிட்டு செய்வோம். ஒன்று செய்துட்டு அது உருட்டி அது எங்கள் கைனாலே செய்து அப்படி படிச்சு விநாயகரெல்லாம் கூட வந்து செய்வோம் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. இப்போ இதை செய்யறதுக்கு நீங்க அச்சு அது மாதிரி ஏதாவது வச்சு அதுல போட்டு மண்ணு போட்டு செய்வீங்களா, இல்ல தனியா என் கையிலேயே இந்த விநாயகர் இந்த அளவுக்கு செய்ய முடியும் அப்படின்ற மாதிரிங்களா? முதலாக கையில தான் செய்தோம். இப்போ பின்ன நிறைய அச்சு இந்த ஓடு போல் அச்சு இருக்கு வாங்கி அந்த அச்சில் வச்சு மண்ணை பதிச்சிக்கிட்டு ஒரு பக்கம் இப்படி சப்பி வச்சுக்கிட்டு அந்த ஒரு மணிக்கூர் கழிச்சு அப்படி அந்த இது ஆயிலுக்கு தடவி இந்த மண்ணை அப்படி பதிச்சு வச்சுட்டா போதும். பதிச்சு வச்சுட்டு ஒரு மணிக்கூர் கழிச்சு அப்படி கமத்தி தட்டிட்டா உளுந்துடும். அப்படி காய வச்சு அப்படி சுட்டு அதுக்கப்புறம் பெயிண்ட் அடிச்சுட்டா போதும். நாங்கள் கையில் தான் செய்தோம். இந்த அச்சு ஒன்றும் வரல, நாங்கள் கையில் தான் அப்படி பிள்ளையார எல்லாம் செய்தோம். ஆனை வச்சு இப்படி மண்ணெல்லாம் இப்படி உருட்டி விரல் போல் உருட்டி தொந்து கை வைப்போம், தலை வைப்போம், காதையெல்லாம் வெள்ளு போல் உருண்டையாக வச்சுக்கிட்டு இப்படி விரல் வச்சு சப்பி காது வைப்போம். சரி, பிள்ளையாருக்கு மூக்கு வைப்போம். அப்படி விளையாட்டு போக்கில் மூக்கு வைப்போம். பிள்ளையாருக்கு பல்லு கிடையாது இல்லையா, வயரை கொஞ்சம் வண்ணத்தில் வைப்போம். பெரிய உருண்டை பிடிங்க பிள்ளையாருக்கு பெரிய வண்ணத்தில் வயர் வைப்போம். சரி, அப்படி தமாசு போட்டு நாங்கள் அப்படியே செய்து அப்படி பழகிட்டோம். விநாயகர் செய்யறது மாதிரி இருந்தால் அது மாதிரி ஒன்று செஞ்சு பழகிட்டோம் அப்படின்ற மாதிரி. உங்கள் அண்ணன் தம்பிங்கெல்லாம் சேர்ந்து தான் இதை நாங்கள் செஞ்சுட்டு இருக்கிறோம் அப்படின்ட்டு. எத்தனை பேர் செஞ்சு சொன்னீங்க? இந்த மாதிரி 2 லட்ச ரூபாய்க்கு நாங்கள் பொருள் எடுத்துகிட்டு வருவோம் அப்படின்ட்டு. எத்தனை பேர் இந்த 2 லட்ச ரூபாய்க்கு பொருள் எடுத்துகிட்டு வருவீங்க? எங்கெங்கெல்லாம் கடை போடுவீங்க? 2 லட்சம் ரூபாய் பொருள் இப்போ மாமை மருமகன் தான் நிற்குது. நான் மாமை 2 மருமகன் மாதிரி தான் நிற்குது. மெட்ராஸில் 2 பேர் இங்கே மொத்த பொருள் இங்கே தான் இறக்கி வச்சிருந்து ஒரு சின்ன வண்டியில் அவங்க அந்த நம்ம டாட்டா சும்மா வண்டியில் அவங்க எல்லா ஊர் மெட்ராஸு எல்லா இடம் சுற்றி விற்றுட்டு வருவாங்க. நான் இந்த ரைஸ் சைக்கிளில் அங்கே நோடி கிட்ட பக்கத்தோடி விற்றுக்கிட்டு 2 நாளைக்கு 3 நாளைக்கு ஒருக்கா எல்லோரும் சந்திச்சுக்கிடுவோம். ஒரு எல்லோரும் 3 பேரும் சேர்ந்து தானே அதை மொத்தம் எல்லாம் முடிச்சுக்கிட்டு 1 மாதம் ஆகினாலும் சரி, 20 நாள் ஆகினாலும் சரி, 2 மாதம் ஆகினாலும் சரி, வியாபாரம் எப்போ முடியும்னு சொல்ல முடியாது இல்லையா. மொத்தம் விற்றுக்கிட்டு அதில் அவங்களுக்கு எவ்வளோ ரூபா கொடுக்க வேண்டிய இருக்கோ அந்த தொட்டி எடுத்த இடத்துல அந்த பூத்தொட்டியெல்லாம் எடுத்து சொந்தக்காரர்களாக இருந்தாலும் கடன் தானே, கடத்துக்கு எடுத்துகிட்டு வர்றது தானே, அதை மொத்தம் 5 பைசா எடுத்து வச்சுட்டு மீதி கிடைக்க பேசி நாங்கள் 3 பேரும் பங்கு வச்சு எடுத்து வெளியூர்லேருந்து தங்குறீங்க, இந்த இடத்துல வேற ஊர்ல தங்குறீங்க. எப்படி இருக்குது இந்த ஊர்ல வியாபாரம்லாம் எப்படி இருக்குது அதை பத்தி சொல்லுங்க. இப்போ மக்கள் எது மாதிரி வியாபாரங்கள் உங்ககிட்ட பண்றாங்க, பேரம் பேசுறாங்களா, அதை பத்தி சொல்லுங்க. யாரும் ஒன்றும் பேசல. இந்த பொருளை நம்ம ஒரு விளைச்சல தான் எப்படின்னா அது அடுத்த ஊர்லேருந்து அடுத்த ஊருக்கு கொண்டு நம்ம ஒரு கடையாட்டு வைக்க இல்லை, ரோட்டு ஓரத்தில் தங்கியிருக்கோம். அவங்க என்னன்னு சொன்னால் நம்ம பொறுத்து தான் போகணும். நம்ம ஒரு கடையாட்டு இருந்துன்னா அவங்ககிட்ட கரெக்டாட்டு இந்த விலைக்கு தான் தர முடியும் அப்படின்னு பேசலாம். இது நம்ம தான் கொஞ்சம் அடிப்பணிஞ்சு அடுத்த ஊரில் இருந்து பிழைக்க வந்திருக்கோம். நம்ம பொருளையும் பார்க்கணும், நம்ம அதுக்கு காசு ஆக்கணும், விற்கணும். அந்த முறைக்கு அவங்க கொஞ்சம் குறைச்சி கேட்பாங்க, சில ஆள் கொஞ்சம் கூட்டி கேட்பாங்க, சில ஆள் கொஞ்சம் எல்லாரும் ஒரு குணத்தோடு வர மாட்டாங்க இல்லையா. சிலையை கொஞ்சம் தண்ணி போட்டுட்டு எங்கள் தொட்டி வச்சு அப்படி பேசுவேலாம் பொறுத்து எடுத்து அப்படி இப்படி போகிறது. கொஞ்சம் நம்ம தான் சமாதானமாக போனால் தான் நம்ம பொருளை வைக்க முடியும் அடுத்த ஊர். அப்படி பொறுத்து எடுத்து போயிட்டு தான். உங்களுக்கு இப்போ நீங்கள் ஒரு பூத்தொட்டி விற்கிறீங்க, அந்த பூத்தொட்டிக்கு மேலே எவ்வளோ லாபம் வச்சு விற்பீங்க? இதனால உங்களுக்கு எவ்வளோ லாபம் கிடைக்குது? ஒரு தொட்டிக்கு மேலே ஒரு 10 ரூபா வச்சு நம்ம விற்கலான்னு ஆசைப்படுவோம். அது 8 ரூபாயும் கிடைக்கலாம், 5 ரூபாயும் கிடைக்கலாம், லாபம் கிடைக்காமலும் இருக்கலாம், 15
ரூபாயும் கிடைக்கலாம். அது ஒரு அளவு இவ்வளவுக்கு தான் கண்டிஷனாக பிடிச்சி கடைன்னா கண்டிஷனாக பிடிச்சி இந்த விலை இவ்வளோ ரூபான்னு சொல்லி கண்டிஷனாக பிடிச்சி வச்சு விற்கலாம். இது நம்ம ரோட்டு ஓரத்துலேயே வச்சுருக்கோம். மழை வந்தால் நனைஞ்சிடும். அதனால ஒரு அளவுக்கு ஒரு 5 ரூபா 3 ரூபா 8 ரூபா அப்படி கிடச்சின்னா தள்ளி விட்டுருவோம். வேறு கடைன்னா நமக்கு இப்போ கடை சட்டரை பூட்டியாச்சு, வீட்டுக்கு போயாச்சு, அப்படி பொருள் அப்படியே பந்துசாயிருக்கும். இது நம்ம நைட்டும் பகலும் அந்த பொருளை கிட்ட தான் இருக்கணும், பாதுகாக்கணும். ஒரு மழையெல்லாம் வந்தாலும் பாயை போட்டாலும் அது சிரமத்தை தான் உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கு. அதனால எப்போ 2 ரூபா குறைஞ்சாலும் அதை சேல்ஸ் பண்ணுறதுக்கு தான் ஆசைப்படுவோம். அதை கரெக்டாக பிடிச்ச விலையில் 50 ரூபாய்க்கு பொருள் 50 ரூபாய்க்கு தான் விற்கணும். அப்போ தான் நமக்கு 10 ரூபா கிடைக்கணும். 60 ரூபாய்க்கு 50 ரூபாய் பொருளை 70 ரூபாய்க்கு விற்கணும். அப்போ 20 ரூபா நமக்கு கிடைக்கணும்னு பிடிச்சி விற்க முடியாது. ஏன்னா ரோட்டு வரத்தை தங்கியிருக்கோம். அதனால அதை 55க்கும் கொடுப்போம், 60க்கும் கொடுப்போம், 70க்கும் கொடுப்போம். முட்டி அரிச்சியில் கடைசி முடியல 20 தொட்டிக்கு ஊருக்கு போகிறோன்னா 50க்கும் கொடுப்போம். அப்படி அது ரோட்டு வரது வியாபாரம் இந்தியா. மழைலாம் வந்துச்சுன்னா நீங்கள் அந்த நேரத்தில் என்ன பண்ணுவீங்க? இப்போ வெயில் காலம் இருக்குது, அந்த நேரத்தில் நீங்கள் வந்து ரோடு பக்கத்தில் தான் வந்து கடை வச்சுருக்கிறீங்க. நீங்கள் தூங்குறதுக்கு சாப்பிட்றதுக்கெல்லாம் என்ன பண்ணுறீங்க? எங்கேயாவது எங்கே போய் தங்குறீங்க? அதை பற்றி சொல்லுங்கள். இப்படி ரோட்டு ஓரத்தில் வச்சுக்கிட்டு பக்கத்தில் இருக்க கடைகளில் தான் சாப்பிடணும். மழை வந்துட்டுன்னா பக்கத்தில் அங்கே நம்ம தொட்டி இறக்கி இருக்கிட்ட பக்கத்தில் வீடோ கான்வென்ட்டோ கடையோ அந்த ஒட்டு திண்ணையில் தான் வழங்கணும். அடுத்த ஒட்டு திண்ணையில் அவங்க கடையெல்லாம் பூட்டிட்டு போன பிறகு அந்த கடையில் ஒட்டு திண்ணையில் கடையிலையோ இல்லாட்டு அந்த சர்ச்சு இந்த சர்ச்சுக்குள்ளே பாதர்கிட்ட கேட்டு இந்த சர்ச்சுக்குள்ளேயோ இல்லாட்டு அந்த பக்கத்து வீட்டில் கதவை பூட்டின பிறகு அந்த வெளிப்பக்கம் தான் படுத்துக்கணும். மழை வராமல் இருந்தால் நம்ம சட்டிக்கிட்ட படுத்துக்கலாம், ஒரு பாய் விரிச்சுக்கிட்டு அதிலே படுத்து. இதெல்லாம் வந்து பாய் விரிச்சு நாங்கள் இங்கே படுத்துப்போம் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. இந்த வியாபாரம்லாம் முடிச்சுட்டு ஊருக்கு போகும்போது உங்களுக்கு எல்லாமே கிட்டத்தட்ட வியாபாரம்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்புவீங்க. எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்குங்களா ஊருக்கு போகும்போது? எப்படியும் ஒரு 2 மாதம் கழிச்சு ஊருக்கு போகும்போது அப்போ தான் குழந்தைகளை எல்லாம் பார்க்கலாம். என்னன்னு சந்தோஷமாக தான் எல்லாம் விற்று முடிஞ்சு ஊருக்கு போகும்போது 5000 கிடைச்சாலும் சந்தோஷம் தான், 2000 கிடைச்சாலும் சந்தோஷம் தான், 10,000 கிடைச்சாலும் சந்தோஷமாக தான் போவோம். இப்போ இந்த மண்பாண்டம் தொழில் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி நலிவு அடைஞ்சிட்டு வருது. உங்கள் தாத்தா செஞ்சுருப்பாங்க, உங்கள் அப்பா செஞ்சுருப்பாங்க, அதுக்கப்புறம் நீங்கள் செய்றீங்க. அதுக்கப்புறம் இப்போ உங்களுடைய பசங்களை படிக்க வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. இப்போ இதுக்கப்புறம் இந்த கலையை எப்படி வளர்க்குறது? நிறைய பேர் வேற எங்கேயாவது வெளியில் கற்றுக்குறாங்களா? அதை பற்றி சொல்லுங்கள். இன்னும் என் வீட்டை பொறுத்த வரைக்கும் சொல்லுங்க, 3 பெண் குழந்தைகள். நானே என் குழந்தைய அடுத்த ஊரில் வந்து பூத்தொட்டியை விற்று நம்ம பிள்ளை படிக்க தான் வைக்கிறேனே தவிர்த்து அந்த பிள்ளைகிட்ட எள்ளு போல மண்ணை கொடுத்து அதை செய்யணும் இதை செய்யணும் இன்னும் ஒன்றும் கூட இல்லை. பிள்ளையை படிக்க வைக்கணும், பிள்ளைய அங்கே விளையாட விடக்கூடாது, அடுத்த வீட்டில் விடக்கூடாது. என் பிஞ்சாயிட்டு சின்னது பிள்ளைகிட்ட அந்த இதை ஆனைச்சி பூனையை செய்யணும், அந்த மண்ணை கொடுக்கக்கூடாது, அது படிக்க வைக்கணும். இது நம்ம அந்த தொழிலை இதோடி விட்டுறணும், எங்கள் அப்பா என்னோடி போனோம், அந்த பிள்ளைக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடாது. படிக்க வச்சு வீட்டில் இன்றைக்கும் வீட்டில் கரண்ட்டு கிடையாது. கர்நாடகா மகாராஷ்டிரா எல்லாம் போய் தொட்டி விற்றதுனால அங்கே பாசம் தெரியாமல் கூட அட்டி வாங்கினதெல்லாம் உண்டு, நேரம் உண்டு, பெரிய கட்டங்கள் கஷ்டப்பட்டோம். அதுக்காண்டி இந்த பிள்ளைகளை 3 இங்கிலீஷ் மீடியத்திலே பொம்பளை பிள்ளையாக இருந்தாலும் 3 இங்கிலீஷ் மீடியத்திலே படிக்க வை. மூத்த வந்து பிஎஸ்சி நர்சிங் படிக்க வைக்க ஒரு 10,000 ரூபா கட்டி. ரொம்ப நல்லா சொன்னீங்க. இப்போ வந்து உங்கள் பொண்ணு வந்து பிஎஸ்சி நர்சிங் படிக்கிறாங்க. இது ஆர்வம் மருத்துவமனையில், அது எங்கள் ஊருக்கு பக்கம், பொம்பளை பிள்ளை இல்லையா, அதனால பக்கத்தில். அந்த அவங்க ஒரு வருஷத்துக்கு 75,000 ரூபா கேட்டிருக்காங்க. அப்படி 4 வருஷம் படிக்கணுமா. ஆனால் 10,000 ரூபா கொடுத்து பாமெல்லாம் கொடுத்து 10,000 ரூபா கட்டியிருக்கேன். ஆண்டவன் தான் நடத்தணும். ஆனால் மார்க்கு போதும், இந்த மார்க்கு போதும், நான் படிப்பா. இந்த தொழிலை கற்றுக்கிறதுக்குன்னு யாராவது வந்து வெளியிலேருந்து வந்து உங்ககிட்ட வந்து பயிற்சி எடுத்துகிட்டு போகிறாங்களா உங்கள் ஊரில்? அதை பற்றி சொல்லுங்கள். இந்த வாராங்க 2 தொட்டியை வாங்குவாங்க, ஊரில் வந்தாலும் என்ன அதுன்னு கேட்டுக்கிட்டாங்களே தவிர்த்து பயிற்சி இதை சொல்லித்தாருங்க அப்படின்னு யாருமே கேட்க இல்லை. எங்கள் பிள்ளைகளே நாங்கள் கூட இல்லை, அப்போ யார் கேட்பாங்க? அது பெரிய சிரமமான வேலை. அதை இப்போ ஒருத்தர் என்ன கூடி போனால் ஒரு 10 வருஷம் நாங்கள் எங்களை போல ஒரு 54, 55, 60 வயசுக்குள்ளே கிடக்காது மாடுகள் செத்து இறந்துட்டேன்னா எங்கள் பசங்க இதை தொடாது, இந்த வேலை நடக்காது. இந்த தொழில் இதோட வந்து நீங்கள் சொன்ன மாதிரி வந்து இதுக்கப்புறம் யாரும் இதை கற்றுக்கிறது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு நாளைக்கு உங்களுக்கு வந்து வெளியூர்லேருந்து பொருள் எடுத்துகிட்டு வந்து வியாபாரம் செய்கிறீங்க இந்த இடத்துல. ஒரு நாளைக்கு உங்களுக்கு தோராயிரமாக இவ்வளோ எனக்கு வருமானம் வருது அப்படின்ற மாதிரினா எவ்வளோ வருமானம் உங்களுக்கு வருது? வருமானம் ஓரளவுக்கு எப்படி சொல்ல முடியும்? அது ஒரு நாள் இப்போ 50 தொட்டி விற்கும், ஒரு நாள் 20 தொட்டி விற்கும், ஒரு நாள் 10 தொட்டி விற்கும். சராசரி ஒரு 10, 200, 250 ரூபா அவ்வளோதான் வரும். அதை வச்சு தான் சமாளிச்சுட்டு யாரும் இல்லை, வழியே இல்லை. நிறையா ஊருக்கு நாங்கள் போயிட்டு வியாபாரங்கள் செய்கிறோம் அப்படின்ட்டு. ஒரு ஊருக்கு போகும்போது ஒரு மொழி இருக்கும், ஒவ்வொரு ஊர் மக்கள் வெவ்வேறு மாதிரியெல்லாம் இருப்பாங்க, வெவ்வேறு பருவநிலை மாற்றங்கள் இருக்கும். இதெல்லாம் எப்படி நீங்கள் சமாளிக்கிறீங்க? எப்படி உங்களுக்கு வந்து இங்கே போய் வியாபாரம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுது? முத தமிழ்நாட்டில் இருந்து கேரளாவுக்கு தான் போனோம். கேரளாவை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு சமாளிச்சிடலாம். மெட்ராஸு தமிழ்நாடு தானே, அதை சமாளிச்சிடலாம் எப்படி நம்ம தமிழை பேசி. அதுக்கப்புறம் கர்நாடகா போனோம், கர்நாடகா போய் அதையும் சமாளிச்சிட்டோம். அப்புறம் மகாராஷ்டிராவில் சேங்கிலி லிப்பானி ஒரு ஸ்கூலுக்கு முன்னே அங்கே இறக்கியிருந்தோம். அங்கே இறங்கின இடத்துல தான் பாச தெரியாது இல்லையா,
நாங்கள் வந்து இந்த கைலி முணுத்துக்கிட்டு சட்டி விற்கும்போது அவ்வளோ தொந்தரவு கொடுக்க மாட்டோம். சட்டிக்கிட்டே இருக்கும்போது அரிசி என்ன வாங்கி சமைச்சு சாப்பிடுறது. அங்கே தொழிலில் நிற்கும்போது 4 பேர் நிற்கணும்னா 4 பேரும் சேர்ந்து தான் நிற்போம். அப்போ நைட்டு எல்லோரும் சேர்ந்து நிற்கிறதுனால ஒரு பானையை எடுத்து நம்ம எங்கள் பானையிலே ஒரு பானையை எடுத்து கொஞ்சம் சமையல் பண்ணிடுவோம் அரிசி வாங்கின்னு. அப்படி அரிசி வாங்க போகிற இடத்துக்கு ஒரு 1/2 கிலோமீட்டர் வித்தியாசத்தில் போய் அரிசி வாங்குவேன். நான் தான் வாங்குவேன் அரிசி. மறுபடியும் 2 பேரும் இருந்துக்கிடுங்க. நான் ரைஸ்னு சொல்லி அரிசியை வாங்கி யாரும் அந்த பச்சை மிளகு உள்ளி எல்லாம் விரல இதுக்கு 5 ரூபாய்க்கு 5 ரூபாய் கொடுத்து இப்படி கையை விரல காட்டி அப்போ என்னதுன்னு கேட்க தெரியாது. அப்படி காட்டு வாங்கிட்டு அப்படியெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டோம். வாங்கி பறிச்சு அந்த அவன்கிட்ட இந்த அடிச்சு பிடிச்சி அந்த 4 பேர்கிட்ட ஆகுன்னு சொல்லி அவனுக்கு பாச தெரியாது, எங்கே பாச அவனுக்கு தெரியாது. அப்படி கிடந்து எல்லாம் கஷ்டப்பட்டோம். அப்படியெல்லாம் ஒரு இடத்துல கஷ்டங்கள் வரும், ஒரு இடத்துல நல்லதும் வரும். எல்லாம் அனுப்பிச்சோன்னே தான். இப்போ பிள்ளைய ரோட்டில் இப்படி ஒரு வியாபாரம் செய்தால் எல்லாம் அனுப்பிச்சோம். இப்போ ஒரு கடையாக இருந்தால் ஒன்றும் இல்லை, கடையை திறப்போம், நம்ம இப்போ வியாபாரத்தை பார்ப்போம், மாட்டு போயிடுவோம். நீங்கள் ஏன் வந்து இதையே வந்து ஒரு கடை வச்சு நீங்களே இதை எடுத்து ஏன் செய்யக்கூடாது? ஒரே இடத்துல இருந்தால் சேல்ஸ் பண்ண முடியாது. ஒரு இடம் உங்களுக்கு வந்து இப்போ உங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு 4 பூத்தொட்டி, 2 ஒரு மீன் சட்டி, ஒரு கடை, அப்படி இல்லை ஒரு செட்டு, அப்படி ஒரு 6 மாதம் ஒரு கடையை எடுத்து ஒரு ஊரில் ஒரு 2 மாதம் தான் நடத்த முடியும். அதுக்கப்புறம் யார் வாங்குவா? அதுக்கப்புறம் அடுத்த ஊருக்கு தான் போனால் போய் இல்லை ஊராக கடை எடுக்க முடியுமா? அதுக்கு தான் ரோட்டு ஓரத்தில் போட்டு கடை எடுத்தால் நஷ்டம். கடை எடுத்தால் கடைக்குள்ளே தான் இருக்கும். கடையில் இப்போ 2, 3 இது நான் இப்படி ரோட் வச்சுக்கிட்டு தள்ளு வண்டியில் வீடாக கொண்டு கொடுத்து 5 எடுக்க ஆள்கிட்ட 10 எடுங்கம்மா ஊருக்கு போனோம். அப்படி என் திறமையினால தான் இதை விற்காது. இல்லாமல் கடையில் வச்சுட்டு இருந்தால் கடையில் தான் இருக்கும். எனக்கு கடை வாடகையும் கொடுத்துக்கிட மாட்டோம், வீடாக குப்பை வாரிப்போம். வீடு பல்வேறு ஊர்களுக்கு போயிட்டு நீங்கள் வந்து வியாபாரம் பண்ணியிருக்கிறீங்க. ரொம்ப நாள் கழிச்சு வீட்டுக்கு போகும்போது நீங்களும் வந்து 2 மாதம் 3 மாதம் எங்கேயாவது வெளியில் தங்கி ரொம்ப கஷ்டப்பட்டு வீட்டுக்கு போவீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான விஷயங்கள் ஏதாவது நடந்திருக்குதுங்களா? இந்த ஊருக்கு போய் நாங்கள் இந்த வியாபாரம் செய்யும் போது எங்களுக்கு இந்த சம்பவங்கள் நடந்திருக்குது. ஏதாவது உங்கள் குடும்பத்தில் நடந்த ஒரு சம்பவம், ஏதாவது ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்கலாம், அதை பகிர்ந்துக்கோங்க. ஊட்டி நீலகிரி மாவட்டத்தில் நம்ம இப்போ இந்த பூத்தொட்டி, இந்த தொட்டி வந்து நான் இப்போ 20 நாள் விற்க தொட்டியா 10 நாளில் அவங்கன்னா 50, 30, 40 10, 20 நாளில் விற்றுக்கிட்டு சந்தோஷமாக தேயிலை எல்லாம் வாங்கிட்டு ஊட்டி நீலகிரி மாவட்டத்தில் போனால் அதுக்கு நல்லா விற்கும், சேல்ஸ் பண்ணிட்டு வந்துடும். அது இந்த ஏப்ரல் மே மாதம் தான் போக முடியும், மற்ற நாள் போக முடியும். அப்போ தான் சீசன். அந்த சீசனில் போகும்போது நாங்கள் இங்கே 1 மாதம் விற்காது, அங்கே 10 நாளில் விற்றுருவோம். 10 நாள் அது சீசன் அவ்வளோதான் விற்க முடியும். 10 நாளில் போட்டுவிட்டா ஒரு நாள் இங்கே வந்து 2000 ரூபா கலசம் ஆகும்னா ஒருத்தர் 1000, 1500 ரூபா கலசம் ஆக்குங்க. அங்கே ஒரு 5000, 6000 கலசம் ஆக்கிடுவோம். 10, 20 நாளில் முடிச்சிடுவோம். நல்ல சந்தோஷமாட்டு தேயிலை எல்லாம் வாங்கிட்டு நீலகிரி மாவட்டத்தில் தேயிலை விளையும், தேயிலை பூண்டு எல்லாம் வாங்கிக்கிட்டு சந்தோஷம். இப்போ இந்தந்த ஊருக்கு நீங்கள் சொன்னீங்க, இந்தந்த ஊரில் நாங்கள் போய் வியாபாரம் செஞ்சால் அந்த ஊரில் என்ன ஸ்பெஷல்? இப்போ ஊட்டியில் சொன்னீங்க தேயிலை ஸ்பெஷல் நாங்கள் வாங்கி போகிறோன்ட்டு. இப்போ நீங்கள் ஏதாவது இந்தந்த ஊர்கள் போகும்போது நாங்கள் இதெல்லாம் வாங்கிட்டு போவோம் அப்படின்ற மாதிரி ஏதாவது எந்தெந்த ஊருக்கெல்லாம் போனால் என்னென்னலாம் வாங்கிட்டு போவீங்க உங்கள் வீட்டுக்கு? ஊட்டியில் போனால் தான் வேறு ஒரு ஊர்லேயும் ஒன்றும் இல்லை, நம்ம எங்கள் ஊரை போல தான் இல்லை, எல்லா ஊர்லேயும் எல்லா பொருளும் இருக்குது. ஊட்டியில் மட்டும்தான் தேயிலையும் இந்த இது பூண்டு எல்லாம் விளையினால உள்ளி அது வாங்கிடுவோம். வேறு உள்ள இடத்துல ஒன்றும் வாங்கக்குள்ள பொருள் இல்லை, எல்லாம் எங்கள் ஊரில் விளைய பொருள், தேங்காய், நெல் பயிர் அப்படி தான் விளையுது. இப்போ உங்கள் வீட்டுக்கு போகும்போது நீங்கள் என்ன மாதிரியான, இப்போ உங்கள் பசங்க இருப்பாங்க, உங்கள் வீட்டில் உங்களுடைய மனைவி இருப்பாங்க, எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து ஏதாவது ஒன்று வாங்கிட்டு போனால் அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இப்போ நீங்கள் என்னென்னலாம் வந்து வாங்கிட்டு போவீங்க போகும்போது? உங்கள் ஒரு குடும்பத்தை ரொம்ப நாள் கழித்து பார்க்க போவீங்க, உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்ல, அதை பற்றி சொல்லுங்கள். நம்ம 2 மாதம் கழித்து போகிறோம்னா பிள்ளைகளுக்கு ஒரு கிலோ தேக்கு, ஒரு கிலோ மிக்சரு, அப்படி ஏதோ கொஞ்சம் பண்டங்கள் தான், பண்டங்களை வித்தியாசமாட்டு பண்டங்கள் வாங்கிட்டு போகிறதும். ஒரு தீபாவளி நல்ல நாள் வந்தாச்சுன்னா துணி எடுத்து கொடுக்கறதும், வேறு அவங்க படிப்பு செலவுக்குள்ள பைசையெல்லாம் கொடுக்கறதும். இவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தான். விசேஷமாட்டு என்ன சந்தோஷம் கொண்டாடு. இவ்வளோ தூரம் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, உழைக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? உழைச்சாதான் சாப்பிட முடியும். வீட்டில் தூங்குனா கனவு தான் கண்டுகிட்டு இருக்க முடியும். உழைச்சாதான் நம்ம 10 ரூபா சம்பாதிக்க முடியும், நம்ம பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு விட முடியும், அடுத்த பிள்ளைகளை போல் நம்ம பிள்ளைகளையும் ஒரு லெவலுக்கு கொண்டு வர முடியும். இல்லாட்டு நம்ம வீட்டிலேயே நம்ம பிள்ளைகளுக்கு கூட நம்மளுங்க கடந்துக்கிட்டோம்னா தூங்கிக்கிட்டு நம்மளை போல அதெல்லாம் மண்ணை எடுத்து சட்டி செய்ய வேண்டியதான், ஒன்றும் செய்ய முடியாது. 4 அடுத்த பிள்ளைகளை போல் நம்ம பிள்ளைய வளரணும்னா பள்ளிக்கூடத்துக்கு விட்டு தான் தீரணும். நம்ம கஷ்டப்பட்டால் பிள்ளைய கஷ்டப்பட வேண்டிய வராது. அதை படிச்சுன்னா ஏதாவது ஒரு சின்ன வேலையாகவும் இல்லாட்டி ஒரு கடையில் நின்னாவும் அதை அந்த தொழிலை கற்றுக்கிடாமல் படிச்சுக்கிட்டுனா முடியும். நமக்கு ஒன்றும் முடியாது இல்லையா? அதனால் நம்மளோட இந்த தொழிலை விட்டு மாறிடணும். நம்ம பிள்ளைகளுக்கு இந்த கஷ்டத்தை கொடுக்கக்கூடாது, அந்த தான் நினைக்கிறோம். விஐடி கம்யூனிட்டி ரேடியோ சார்பாக நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ. இவ்வளோ நேரம் நம்மக்கிட்ட மண்பாண்டம் தொழில் செய்கிற திரு சந்திரன் அவர்கள் நிறைய விஷயங்களை நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. மீண்டும் ஒரு அனுபவ மேடை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் சரவண கார்த்திக். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. நேர்கள் இதுவரை கேட்டது அனுபவ மேடை. மக்கள் தங்கள் வாழ்க்கை அனுபவங்களையும் முன்னேற்ற பாதைகளையும் விரிவாக கலந்துரையாடும் நிகழ்ச்சி.
உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. நேர்களை, இது விஐடி பண்பலை 90.8. இந்த நிகழ்ச்சி திரைக்கடலோடி கண்டங்களை இணைக்கும் ஒரு புரிதல் தொடர். நீஹாவ். என்னங்க புரியலையா? பயப்படாதீங்க, சைனீஸ்ல ஹாய் சொன்னேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற நாடு சைனா. என்னங்க, சைனாவை பார்க்க போறன உடனே எப்ப பேக் பண்றது, எந்த ஃபிளைட்டை பிடிக்கிறதுன்னு யோசிக்காதீங்க. நீங்க இருக்கிற இடத்துல இருந்தே ஹாயா உட்காந்துக்கிட்டே சைனாவை ரசிக்கலாம். சரி வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். முதல்ல சைனாவை பற்றின பொதுவான விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். சைனா தென்கிழக்கு ஆசியாவில் அமைந்திருக்கும் நாடு. பரப்பளவில் உலகில் 3வது இடத்தையும் ஜனத்தொகையில் நம்பர் 1 இடத்தையும் பெற்றிருக்கு. 9.6 மில்லியன் சதுர அடி நிலப்பரப்பும் 18,000 மைல் கடற்கரை நீளத்தையும் கொண்ட இந்த நாடு உலக வரைபடத்தில் ஒரு கோழியின் உருவத்தை போல காட்சியளிக்கிறது. கொரியா, வியட்நாம், லாவோஸ், பர்மா, இந்தியா, பூட்டான், நேபாள், பாகிஸ்தான், மங்கோலியா, ரஷ்யா போன்ற நாடுகள் சைனாவை சுற்றியுள்ளன. சைனா அடர்ந்த காடுகள், மலைகள், குளிர்ந்த பாலைவனங்கள், சமவெளிகள் என பலவிதமான நிலப்பரப்புகளை கொண்ட நாடு. சீன மக்கள் சைனாவின் நிலப்பரப்பை 4 பகுதிகளாக பிரித்துள்ளனர். வடக்கு, தெற்கு, தென்மேற்கு மற்றும் குயிங்ஹாய் டிபெட்டியன். இப்பகுதிகளில் வாழும் மக்கள் அப்பகுதிகளுக்கேற்ப தங்கள் பழக்க வழக்கங்களில் மாறுபடுகிறார்கள். சைனாவின் மொத்த ஜனத்தொகையில் 95% பேர் வடக்கு மற்றும் தென் பகுதியில் தான் வாழ்றாங்க. இப்ப நம்ம சைனா போனா அங்க என்ன மொழி பேசுவாங்க? இதுல என்னங்க சந்தேகம், சைனீஸ் தானேன்னு கேப்பீங்க. ஆமாங்க, சைனீஸ் தான். ஆனா சைனீஸ் மொழி என்பது மண்டேரியன், கேண்டானீஸ்னு 2 வகையான வழக்கு மொழிகளா பேசப்படுது. ஆனா ஸ்டாண்டர்ட் சைனீஸ்னு மாண்டேரியனையே உபயோகப்படுத்துறாங்க. மேலும் சிறிய அளவுல மாங்டியன், டிபெட்டியன், உய்ஹூர், சூவாங் போன்ற பிற மொழிகளும் பேசப்படுது. இங்க வாழற மக்கள்ல 91.5% பேர் ஹான் சைனீஸை சார்ந்தவங்க. மற்றபடி ஜூவாங், மஞ்சு, உய்ஹூர், ஹூய் என பலவிதமான மக்களும் வாழறாங்க. சைனா ஒரு சோசியலிஸ்ட் நாடு. ஜனத்தொகையில் முதலிடத்தில் இருக்கும் சைனா உலக பொருளாதாரத்தில் ஒரு பெரிய சக்தியா உருவாகிட்டு இருக்கு. சைனாவின் கரன்சி யுவானின் மதிப்பும் கூடிக்கிட்டே இருக்கு. சைனாவில் உள்ள முக்கியமான இடங்களை இப்ப பார்க்கலாம். சைனாவின் தலைநகரம் தாங்க பீஜிங். எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குல்ல. 2008ஆம் ஆண்டின் ஒலிம்பிக்ஸ் இங்க தாங்க நடந்தது. மிகவும் நேர்த்தியான நகரமைப்பை கொண்ட இந்த நகரம் நவீன காலத்திற்கேற்ப பல உருமாற்றங்களையும் கண்டு இப்போ எல்லா வசதிகளும் கொண்ட நகரமாகவும் பழமையான பாரம்பரிய சின்னங்களையும் கொண்டு கம்பீரமாக காட்சியளிக்கிறது. பீஜிங்கின் வானை முட்டும் கட்டிடங்கள், மேற்பாலங்கள் காண்போரை பிரமிக்க வைக்கும். பீஜிங்கை சீன மக்கள் பழங்காலத்தில் பாசமா பெலுரிக்னு அழைச்சாங்க. பீஜிங்ல 500,000 வருடங்களுக்கு முன்பிருந்தே மனிதர்கள் கூட்டமாய் வாழ்ந்ததற்கான ஆதாரங்கள் இருக்கு. மங்கோலியர்கள் சைனாவை கைப்பற்றிய காலத்தில் தாது, அதாவது சிறந்த தலைநகரம் என்னும் பெயர் பெற்றது. பீஜிங்கில் காணப்படும்
மிகவும் புகழ்பெற்ற ஃபர்பிடன் சிட்டி மற்றும் டெம்பிள் ஆஃப் ஹெவன் போன்ற இடங்கள் மிங் வம்சம் சைனாவை ஆண்டபோது கட்டப்பட்டவையாகும். பல ஆட்சியாளர்கள் காலத்தில் பலவிதமாக உருமாற்றம் பெற்ற பீஜிங் தற்போது உலகிலுள்ள பெரிய தலைநகரங்களில் ஒன்றாக சிறந்து விளங்குகிறது. அதே சமயம் வளர்ந்து வரும் நாடுகள் சந்திக்கும் மிக முக்கியமான பிரச்சனையான சுற்றுச்சூழல் மாசுபாடு பிரச்சனை பீஜிங்கையும் விட்டு வைக்கவில்லை. அங்க போனா மிகவும் கவனமா வண்டி ஓட்டுங்க. பெய்ஜிங்ல நீங்க முக்கியமா பார்க்க வேண்டிய இடங்கள் டெம்பிள் ஆஃப் ஹெவன், டியான்மென் சதுக்கம் மற்றும் ஃபார்பிடன் சிட்டி. அடடே, முக்கியமான ஒண்ணை விட்டுட்டோமே, அதாங்க கிரேட் வால் ஆஃப் சைனா. சீன பெருஞ்சுவர் உலக அதிசயங்கள்ல ஒண்ணு. இத பற்றி தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. இது யுனெஸ்கோ ஒரு உலக புராதன சின்னமா அறிவிச்சிருக்கு. ஒரு பெரிய பாம்பு மாதிரி பாலைவனம், புல்வெளிகள், மலைகள் என சைனாவின் கிழக்கிலிருந்து மேற்கு வரை வளைஞ்சு போற இந்த சுவர் சுமார் 8851.8 கிலோமீட்டர் நீளம் கொண்டது. 2000 ஆண்டுகளாக நிலைத்து நிற்கும் இச்சுவர் கிமு 416 முதல் கிபி 1644 ஆண்டு வரை சைனாவை ஆண்ட பல மன்னர்களால் பராமரிக்கப்பட்டும் கட்டப்பட்டும் வந்துள்ளது. இப்பொழுது காணக்கூடிய சுவர் பெரும்பாலும் மிங் வம்ச மன்னர்களால் 1368 1644 வரை கட்டப்பட்டது. நம்ம நிலாவுக்கு போனாலும் இந்த சுவரை பார்க்கலாம்னு சொல்றாங்க. முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்க. பீஜிங்குக்கு பெயர் சேர்க்கிற இன்னொரு முக்கியமான இடம் ஃபர்பிடன் சிட்டி எனப்படும் அரண்மனை மியூசியம் தாங்க. பொதுமக்கள் இதுக்குள்ள நுழைய முடியாத காரணத்தால் இதுக்கு ஃபர்பிடன் சிட்டின்னு பேர் வந்தது. செவ்வக வடிவத்தில் இருக்கும் இந்த பேலஸ் தான் உலகத்திலேயே பெரியது. இந்த அரண்மனையை கட்ட 14 வருடங்கள் ஆனதாம். இது கற்கள், வெள்ளை அரிசி, சுண்ணாம்பு, சிமெண்ட் மற்றும் முட்டையின் வெள்ளை கருவால கட்டப்பட்டதாம். பெரும்பாலும் மஞ்சள் நிற கற்களாலேயே இந்த அரண்மனை அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. இப்பேற்பட்ட இந்த இடத்தை பொதுமக்கள் பார்க்க முடியலையேன்னு வருத்தப்படுறீங்க தானே? கவலைப்படாதீங்க. இப்ப நீங்க, நானு, யார் வேணும்னாலும் ஃபார்பிடன் சிட்டிக்குள்ள போகலாம். தேவை ஒரே ஒரு டிக்கெட் மட்டும்தான். சரிங்க, பீஜிங்க சுத்தி பார்த்தாச்சு. இப்ப ஏதோ லைட்டா பசிக்கிற மாதிரி இருக்குல்ல? அப்ப சரி, ஒரு பிளேட் தோசை, 2 இட்லின்னு ஆர்டர் பண்ணாதீங்க. சைனால சைனீஸ் ஃபுட் தானேங்க கிடைக்கும். சரி, சைனீஸ் ஃபுட்ன உடனே நூடுல்ஸ் மட்டும்தானு நினைச்சிடாதீங்க. இங்க பலவிதமான உணவுகள் இருக்கு. அவை எல்லாவற்றிலும் நிறம், மனம் மற்றும் சுவை ஆகியவை முக்கியமானதா கருதப்படுது. ஒரே விதமான பொருட்களை கொண்டு வெவ்வேறு விதமான பதார்த்தங்களை சீனர்களால் மட்டுமே செய்ய முடியும். சீனர்கள் சாப்பிடுவதற்கென்றே சாப்ஸ்டிக்ஸ் எனப்படும் குச்சிகளை பயன்படுத்துகின்றனர். இவை பெரும்பாலும் மரத்தினால் செய்யப்படுபவை. சோ இப்பவே போய் 2 சாப்ஸ்டிக்ஸ் வாங்குறீங்க, அதை வச்சு சாப்பிட பழகுறீங்க. ஓகே, அடுத்ததா நம்ம பார்க்க போறது உலகத்திலேயே மிகவும் பெரிய நகரமான ஷாங்காய். இது ஒரு வர்த்தக நகரம். ஜன நெருக்கம் அதிகமா உள்ள இந்த நகரம் கிழக்கின் பாரிஸ்னு செல்லமா அழைக்கப்படுது. 1842 ஆண்டில் நடந்த முதல் ஓபியம் போருக்கு பிறகுதான் இந்த நகரம் வெளி உலகத்துக்கு தெரிய வந்தது. உலகின் மிக உயர்ந்த கட்டிடங்களில் ஒன்று ஷாங்காய் நகரத்தை சேர்ந்ததுதான் அப்படின்னு சொன்னா மிகையாகாது. சைனா என்கிற நாடு வெளிநாட்டவர்களுக்கு முழுமையா தெரிவதற்கு முன்னாடி பட்டுச்சாலை, அதாவது சில்க் ரோடு என்னும் வழிதான் சைனாவை மேலை நாடுகளோடு இணைத்தது. உலக புகழ் பெற்ற சீனப்பட்டை இந்த வழியாத்தான் வணிகர்கள் ஒட்டகங்கள் மூலம் எடுத்துச் சென்றனர். இந்த சில்க் ரோடின் ஆரம்பமும் முடிவுமாயிருந்தது ஜியான் மாநகரம்தான். ஜியானில் பல பழங்கால அரண்மனைகள் பகோடாக்களை கொண்டது. இங்கே காணப்பட்ட ஒரு அரசரின் கல்லறையில் அவரை காக்க டெரகோட்டாவால் செய்யப்பட்ட ஒரு பெரிய சேனையே இருந்ததாம். இந்த டெரகோட்டா சிலைகள் ஒவ்வொன்றும் நிஜ மனிதர்களை மாதிரியா கொண்டு செய்யப்பட்டவையாம். மேலும் அவற்றோடு கூட விலை மதிப்பற்ற தங்கம், வைடூரியங்கள், பொக்கிஷங்களும் கிடைத்ததாம். இத்தகைய செல்வ செழிப்பு வாய்ந்த நகரம் 10ஆம் நூற்றாண்டில் டாங் வம்சத்தினரின் ஆட்சியின் போது கலகங்களால் அழிந்துவிட்டது.
வுஹானில் மிஞ்சியிருக்கும் அழகை ரசித்துக் கொண்டே வாங்களேன், ஒரு கப் டீ குடிக்கலாம். சரி, என்ன வகை டீ உங்களுக்கு பிடிக்கும்? டீல என்ன பெரிய வகை? பிளாக் டீ, ஸ்ட்ராங் டீ, லைட் டீ, மிஞ்சி போனா கிரீன் டீன்னு சொல்லுவீங்க. ஆனா சைனால 100க்கும் மேற்பட்ட தேநீர் வகைகள் இருக்கு. இவற்றை கிரீன் டீ, பிளாக் டீ, ஊலாங், ஒயிட் டீ, சென்டட் டீ என 5 வகைப்படுத்தியுள்ளனர். டீயை எப்படி தயாரிப்பது, எப்படி பயிரிடுவது, அது எப்படி உருவானது என்பதை சொல்வதற்கென்றே சா ஜிங் எனும் நூல் சைனாவில் உள்ளது. சைனாவில் டீ குடிக்கிறதுனா சும்மா இல்லைங்க, அத ஒரு மரியாதைக்குரிய சடங்கா அவங்க நடத்துறாங்க. சீனர்களின் தேநீருக்கு குறைந்தபட்சம் 2000 வருடங்கள் வயது இருக்கும். சோ சைனா தான் முதல்ல டீ குடிக்கிற பழக்கமுடைய நாடுங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல. அடுத்து நாம பார்க்க போறது சைனால இருக்க 2 முக்கியமான டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ். ஹாங்காங் டிஸ்னி லேண்ட் பெனிஸ் பே லாண்டோ தீவில் மீட்டெடுக்கப்பட்டுள்ள நிலத்தில் அமைந்துள்ளது. ஹாங்காங் டிஸ்னி லேண்ட் ரிசார்ட்ல அமைஞ்சிருக்கும் முதல் தீம் பார்க் இதுதாங்க. இந்த பார்க் 12 செப்டம்பர் 2005 திறக்கப்பட்டது. டிஸ்னி ரிசார்ட்டை கட்டும் போது வடிவமைக்கும் போதும் சீன பண்பாடு, பழக்க வழக்கங்கள் மற்றும் மரபுகளுக்கு எந்த விதமான பாதிப்பும் வந்துடக்கூடாதுன்னு மிகவும் கவனமா இருந்தாங்க. இந்த தீம் பார்க்கில் இருக்கும் நடிக உறுப்பினர்கள் கேண்டனீஸ், ஆங்கிலம் மற்றும் மாண்டேரியன் போன்ற லாங்குவேஜ்ல பேசுவாங்க. இந்த இடத்துக்கான வழிகாட்டி வரைபடங்கள், அதாங்க கைட் மேப்ஸ், பாரம்பரிய மற்றும் எளிமையான சீன மொழியிலையும் அத்துடன் ஆங்கிலம், பிரெஞ்சு மற்றும் ஜாப்பனீஸ் மொழியிலையும் வெளியாகின்றன. ஜியூ ஷைகாவ் பள்ளத்தாக்கு எனப்படும் ஜியூ ஷைகாவ் வேலியில் இயற்கை பாதுகாப்பு மற்றும் தேசிய பூங்கா அமைந்துள்ளது. இது தென்மேற்கு சீனாவின் வடக்கு சிச்சுவான் மாகாணத்தில் அமைந்துள்ளது. இந்த பள்ளத்தாக்கு திபெத்திய பீடபூமி, அதாங்க டிபெட்டியன் பிளாட்டூல இருந்து சுமார் 72,000 ஹெக்டேர்ஸ், அதாவது 180,000 ஏக்கர் வரை நீண்டு இருக்குங்க. இத 1992 யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிடேஜ் சைட்னு அறிவிச்சாங்க. 1997 வேர்ல்ட் பயோஸ்பியர் ரிசர்வ்னு பெயர் சூட்டி பெருமைப்படுத்தினாங்க. அடுத்து நாம ஷூசோ எனும் ஒரு அழகிய நகரத்தை பார்க்கலாம். தோட்டங்கள் நிறைந்த இந்நகரம் மார்க்கோ போலோ எனும் மேலை நாட்டு அறிஞரால் மிகவும் போற்றப்பட்டுள்ளது. என்னதான் காலப்போக்கில் இந்நகரம் இயந்திரங்களால் மாசுபட்டாலும் அதையும் தாண்டி சில தோட்டங்கள் இன்னும் கூட சைனாவோட இயற்கை அழகை எடுத்துக்காட்டுது. இங்கிருக்கும் சில்க் மியூசியம் மிகவும் புகழ்பெற்றது. குங்சு எனப்படும் சீனர்களின் ஒரு வகையான இசை வழி நாடகம் இந்த நகரத்தில் தான் உருவானது. இந்த குங்சு தான் மற்ற பல கலைகளுக்கும் தாய் என்கிறார்கள் சீனர்கள். உலக புகழ் பெற்ற பெக்கிங் ஓபேராவும் இதிலிருந்து தான் உருவானதாம். ஷூசோவில் இருந்து வரும்போது மறக்காம ஷூசோ எம்ப்ராய்டரி துணிகளை வாங்கிட்டு வாங்க, சரியா? பட்டு நூலில் செய்யப்படும் இவ்வகை எம்ப்ராய்டரி மிகவும் அழகானது. அது மட்டும் இல்லைங்க, இரு பக்கமும் ஒரே மாதிரி தெரியக்கூடிய விசேஷமும் பெற்றது இது. சைனாவில் எம்ப்ராய்டரி மட்டும் இல்லைங்க, பலவிதமான கலைகளும் இருக்கு. இசை வழி நாடகங்கள் சீனர்களுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு பொழுதுபோக்கு. ஓவியம், கேலிகிராஃபி போன்ற கலைகள் சைனாவில் பல வருடங்களா சிறப்புற்று இருக்கு. மேலும் போர்சிலைன் எனப்படும் வெள்ளை களிமண்ணால் செய்யப்பட்ட பாத்திரங்கள் சைனாவின் கலைத்திறமைக்கு சிறந்த எடுத்துக்காட்டுகள். இவை மிகவும் நேர்த்தியான முறையில் சீன குயவர்களால் செய்யப்படுகின்றன. பல்வேறு காலகட்டத்தில் செய்யப்பட்ட பழமை வாய்ந்த போர்சிலைன் பாத்திரங்கள் மிகவும் விலை மதிப்பு பெற்றவையாக கருதப்படுகின்றன. சைனாவின் குங்ஃபு அல்லது ஊஷுவின் மதிப்பு உலகத்துக்கே தெரியும். உங்களுக்கும் தெரியும்ல? சைனாவில் எம்ப்ராய்டரி மட்டும் இல்லைங்க, பலவித கலைகளும் இருக்கு. இசை வழி நாடகங்கள் சீனர்களுக்கு மிகவும் பிடித்த ஒரு பொழுதுபோக்கு. சீனர்கள் கலை மட்டுமல்லாது அறிவியலிலும் முன்னோடிகளாய் இருந்தனர். உலகின் முதல் வழிகாட்டும் காம்பஸ் சீனர்களால் உபயோகிக்கப்பட்டது. காகிதம், கன் பவுடர், பட்டாசு, கடிகாரம், அபாக்கஸ் முதலியவற்றை கண்டுபிடித்தவர்களும் சீனர்கள்தான். முதலில் அச்சிட்டு புத்தகங்களை படித்தவர்களும் சீனர்கள்தான். சீனர்களின் நாகரிகம் பல நூற்றாண்டுகளாக தொடர்ந்து செழிப்புற்று விளங்கியுள்ளது. அவர்களின் வரலாறு கிமு 21ஆம் நூற்றாண்டிலிருந்தே குறிக்கப்பட்டுள்ளது.
இவை எல்லாவற்றையும் தாண்டி சீனா மிகுந்த இயற்கை வளங்களை கொண்ட நாடு. தங்கம் விளையிற பூமிங்க சைனா. சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்லலைங்க, இப்போதைக்கு உலகத்திலேயே அதிகமா தங்கம் ஏற்றுமதி செய்யும் ஒரே நாடு சைனா தான். மேலும் பல வகையான தாது பொருட்கள், இரும்பு, நிலக்கரி என அனைத்தும் பெற்ற தன்னிகரான நாடா விளங்குது சைனா. சைனாவில் காணப்படும் இயற்கை அழகும் கொஞ்ச நஞ்சம் இல்லைங்க. இதன் மலைப்பகுதிகள் உயர்ந்தும் தாழ்ந்தும் பலவித உயிரினங்களுக்கு உறைவிடமாகவும் இருக்கு. சைனாவில் மட்டுமே காணப்படுற பாண்டா கரடிகள் உலகத்துல அழியும் நிலையில் இருக்கிற விலங்குகளின் சின்னமா இருக்கு. இதே போன்று பலவிதமான விலங்குகள், பறவைகள், மரம், செடி கொடிகள்னு பலவற்றுக்கு சைனா தாய்நாடா விளங்குது. இப்படி பல சிறப்பம்சங்களை கொண்ட சீன நாட்டோட பெருமைகளை சொல்லிக்கிட்டே போகலாம். என்னங்க, வீட்ல இருந்தபடியே சைனாவை சுத்தி பார்த்துட்டீங்களா? நீங்க சைனாவுக்கு போகும்போது மறக்காம பார்த்து ரசிக்க வேண்டிய இடங்கள் என்ன என்னன்னு நல்லாவே தெரிஞ்சிட்டு இருப்பீங்க. நம்ம அடுத்த நிகழ்ச்சியில இன்னொரு நாட்டுக்கு பறக்கிறதுக்கு ரெடியா இருங்க. நேயர்கள் இதுவரை கேட்டது திரைக்கடலோடி, கண்டங்களை இணைக்கும் ஒரு புரிதல் தொடர். எழுத்தாக்கம் தியோஃபிலா பால். குரல் வண்ணம் காயத்ரி மற்றும் நல்ல கருப்பன். விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. தென்னை இலைக்கருகள் நோய் தாக்குதலின் அறிகுறிகள். இந்த இலைக்கருகள் நோய் இளந்தென்னை நாற்றுக்கள் மற்றும் முதிர்ந்த தென்னை மரங்களை தாக்கும். இலை மற்றும் காய்களை பாதிக்கும். முதிர்ந்த தென்னை ஓலைகளில் கீழாக வெளி சுற்றில் உள்ள இலைகளை பாதிக்கும். பாதிப்பிற்குள்ளான இலைகளில் நுனியிலிருந்து கீழ்வரை கருக ஆரம்பிக்கும். எரிந்து போன தோற்றத்துடன் காணப்படும். பாதிக்கப்பட்ட காய்கள் வறண்டு சுருங்கி சிதைந்து முதிர்விற்கு முன்பே விழுந்து விடுகிறது. இதனால் 10-25% வரை மகசூல் குறைகிறது. பாதிக்கப்பட்ட இலை பகுதிகளில் உள்ள பூசண வித்துக்கள் மேற்கொண்டு நோயை மற்ற பகுதிகளுக்கு பரவுகிறது. இந்த தென்னை இலைக்கருகள் நோயை கட்டுப்படுத்தும் வழிமுறைகள். உழவியல் முறைகள். தீவிரமான பாதிப்பிற்குள்ளான இலைகளை அகற்றி எரித்து நோய் பரவுதலை தடுக்கலாம். உயிரியல் முறை. சூடோமோனாஸ் ஃப்ளோரசன்ஸ் 200 கிராமுடன் 5 கிலோ வேப்பம் புண்ணாக்கு ஒரு மரத்திற்கு 1 வருடம் என்ற விகிதத்தில் அளிக்கலாம். ரசாயன முறைகள். 1% போர்டியாக்ஸ் மிக்சர் அல்லது 0.25% காப்பர் ஆக்சி குளோரைட் தெளிக்கவும். கோடை காலங்களில் 45 நாட்கள் இடைவெளியில் 2 முறை தெளிக்கவும். பரிந்துரைக்கப்பட்ட உர அளவுடன் 2 கிலோ கூடுதலாக பொட்டாசியமை கலந்து இடவும். விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. வல்லுனர் பார்வை. பல்துறை பகிர்வுகள், வல்லுனர் தரவுகள், மக்களின் சந்தேகங்களுக்கான சான்றுகளோடு விஐடி பண்பலை 90.8 வல்லுனர் பார்வை. வணக்கம் நேயர்களே, இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலியில் இந்த நிகழ்ச்சி உங்கள் அபிமான வல்லுனர் பார்வை. நம்ம இந்த வல்லுனர் பார்வை நிகழ்ச்சியின் மூலமா பல்வேறு துறை சார்ந்த வல்லுநர்கள் அவர்களின் எண்ணங்கள், கருத்துக்கள், கேள்விகளுக்கான பதில்களை பார்த்துட்டு வரோம். இன்றைய வல்லுனர் பார்வையில நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, நம்மளுடைய வாழ்க்கையில மிகவும் அத்தியாவசியமான ஒண்ணு உணவு, உடை, இருப்பிடம். இதெல்லாம் நமக்கு எவ்வளவு முக்கியமோ இதையெல்லாம் நமக்கு தர சட்ட அமைப்புகள் ரொம்பவும் முக்கியம். ஏன்னா காலையில் நம்ம தூங்கி எந்திரிக்கிறதுல இருந்து இரவு படுக்கைக்கு போற வரைக்கும் நம்ம செய்யற அனைத்து விஷயங்களுமே சட்டம் சார்ந்துதான் இருக்கு. அந்த அளவுக்கு அரசியலமைப்பு சட்டங்கள் ஆகட்டும், மற்ற சட்டங்கள் ஆகட்டும், இதை சார்ந்துதான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அந்த வகையில நமக்கு பல சட்ட ஆலோசனைகள் கூற வந்திருக்கிறாரு. இவரை பத்தி சொல்லணும்னா சிஎம்சி, விஐடி யூனிவர்சிட்டி இந்த மாதிரியான பெரு நிறுவனங்கள்ல சட்ட ஆலோசகரா இருக்கிறாரு. தமிழக அளவுல பல்வேறு வழக்குகள்ல தன்னுடைய வாத திறமையால வெற்றி வாகை சூடியவர்.
திரு எம் ரவிசங்கர் சார் நம்ம கூட இருக்கிறாரு. அவர்கிட்ட தான் இன்னைக்கு வல்லுநர் பார்வையில் பல கேள்விகள் கேட்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். உங்களை பற்றியும் உங்களுடைய வாத திறமைகளை பற்றியும் எங்களுக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் எங்கள் பண்பலை நேயர்களுக்காக உங்களை பற்றிய சிறிய அறிமுகம் செஞ்சுக்கோங்க சார். என் பெயர் ரவிசங்கர். நான் 1998 ஆண்டிலிருந்து தொடர்ந்து வழக்கறிஞராக பணியாற்றுகிறேன். பிரதானமாக வேலூரில் உள்ள நீதிமன்றங்களில் பல்வேறு தரப்பட்ட வழக்குகளில் ஆஜராகிறேன். என்னோடய ஃபேமிலி எல்லாருமே அட்வொகேட்ஸாக தான் இருக்காங்க. என்னோடய அப்பா அட்வொகேட்டு, பிரபல வழக்கறிஞர் எம்ஆர் ரமணன் அவர். என்னோடய மனைவி ராதிகாவும் வழக்கறிஞர். நாங்கள் பல்வேறுபட்ட நிறுவனங்களுக்கும் வேலூரில் உள்ள இன்ஸ்டிடியூஷன்ஸ், லீடிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மெஜாரிட்டி ஆஃப் தி இன்ஸ்டிடியூஷன்ஸ் தொடர்ந்து சட்ட உதவியை வழங்கிட்டு வரோம். இதை தவிர்த்து வேலூர் மாவட்டத்தில், திருவண்ணாமலை மாவட்டத்தில் கூட்டுறவு சங்கங்கள், பிரதானமாக உள்ள சங்கங்கள், கூட்டுறவு வங்கிகள், கூட்டுறவு சர்க்கரை ஆலைகள், இவைகளுக்கெல்லாம் சட்ட ஆலோசனை வழங்குறதும் நீதிமன்ற வழக்குகளை நடத்தி தரதும் அந்த மாதிரியான உதவிகளை செஞ்சுட்டு வரோம். சட்ட வல்லுநர்னு சொல்கிறத விட சட்ட ஃபேமிலி அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா சட்டம் தெரிந்த குடும்பங்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் அவங்கள. சார், இன்னொன்று, இன்னைக்கு சட்டத்தை பற்றியே பேசிகிட்டு இருக்கிறதுனால அடிப்படையான சில கேள்விகள் உங்ககிட்ட நாங்கள் கேட்க இருக்கிறோம். அதுலேயும் முக்கியமாக இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் பாமர மக்கள் ஆகட்டும், இல்லை அட்வான்ஸாக படித்த மக்கள் ஆகட்டும், அவங்களுக்கு இடையில் சட்டம் எப்படி இருக்குது, அதை எப்படி அணுகுறாங்க சார் மக்கள்? சட்டம் அத்தியாவசியம்ங்கிறது சந்தேகம் இல்லாத ஒரு விஷயம். உடல்நிலை சரியாக வச்சுக்கிறதுக்கு மருந்து எப்படி உதவியோ அந்த மாதிரி நம்மளுடைய பொலிட்டிக்கல் லிவிங்கை சரியாக வச்சுக்கிறதுக்கு, இல்லை வழி நடத்துறதுக்கு, முன்னேறத்துக்கு, இது எல்லாத்துக்குமே எல்லா விதத்துலேயும் எல்லா நிலையிலையும் மனிதனோடவே இணைந்து வர்றது ஒரு சட்டம். இது இல்லாத ஒரு நிலை இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு மோசமான நிலையை தான் நம்ம பார்க்க முடியும். உதாரணமாக, பொதுவாக நம்ம ரோட்டில் ட்ராவல் பண்ணும்போது பார்த்துக்கோங்க, அதுக்கான நிறைய கட்டுப்பாடுகள் இருக்குது. குறிப்பாக வேக கட்டுப்பாடு, ரெட் லைட் சிக்னல் பார்த்தா நிற்கணும்னு கட்டுப்பாடு. அந்த ரெட் லைட் பார்க்கும்போது அதுக்கான ஒரு ரோட்டில் ஒரு லைன் போட்டிருப்பாங்க. இந்த லைனில் நிற்கணுங்கிறது சட்ட கட்டுப்பாடு இருக்குது. ஆனால் நான் இப்போ சொன்ன 3 விஷயத்தையுமே இன்வேரியபிளி யாருமே ஃபாலோ பண்ணுறது. ஸோ அது சட்டம் மீறினா பரவாயில்லைங்கிற ஒரு மனநிலை உருவாகிட்டு. ஸோ சில சட்டங்கள் இந்த மாதிரியான விஷயங்களை பொறுத்தவரைய கட்டுப்பாடுகள்லாம் மீறினா பரவாயில்லைங்கிற மாதிரியான ஒரு மனத்தன்மை பொதுவாகவே எல்லாத்தையும் இருக்குது. இதனோட இன்னொரு எக்ஸ்ட்ரீம் ஒரு கருத்தை நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா, நாளையிலேருந்து கொலை குற்றம் தண்டனைக்குரியதில்லைங்கிற மாதிரி ஒரு நிலை எழுந்தால் என்ன ஆகும்னு பாருங்கள். இந்தியா மாதிரியான ஒரு காம்ப்ளெக்ஸ் கண்ட்ரியில் எல்லா தரப்பட்ட மக்களும் வாழுங்கிற ஒரு நிலை இருக்கும்போது கட்டுப்பாடற்ற தன்மைங்கிறது அது ஃப்ரீடமுங்கிற பேரில் கெடுத்துடக்கூடாது நாட்டோட நிலையை. அதுக்கு பொதுவாக ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லுவாங்க. கடலில் ஒரு போட்டில் நம்ம இண்டிவிஜுவலாக உட்காந்துட்டு இருக்கோம். ஃப்ரீடம் டு ரோ, நம்ம அந்த போட்டை ஓட்டிக்கிட்டு போகிறதுல நம்மளுக்கு உரிமை இருக்குது. எப்படி ஓட்டிகிட்டு போகணுங்கிறது நம்மளுக்கு சுதந்திரம் இருக்குது. இது ஒரு முறையான சுதந்திரம். பட் இந்த இலக்கை நோக்கி நாம் போகணும் அப்படின்னு நினச்சி அதுக்கு நோக்கி நம்ம செயல்பட தொடங்கினா அந்த போட்டை அந்த இடத்துக்கு போய் ரீச் பண்ண வைக்கும். இது கட்டுப்பாடு. இது என்னுடைய தனிமனித சுதந்திரத்தோட மேலே உள்ள ஒரு கட்டுப்பாடாக அதை யோசிக்க ஆரம்பித்தோம்னா புரிதலில் குறை இருக்கிறதா தான் புரிஞ்சிக்க முடியும். அதனால் இந்த சட்டங்கள் ஒரு பக்கம் உரிமையை கொடுத்தாலும் இன்னொரு பக்கம் கட்டுப்பாடுகளையும் இருக்குது. ஸோ இது அத்தியாவசியம்ங்கிற சொல்கிறத விட தாண்டி இது குறைச்சியோ இல்லை அதிகப்படுத்தியோ சொல்லி விளக்கம் பண்ண முடியாது. குறு கதை சொல்லி கூட அருமையான விளக்கங்கள் கொடுத்தீங்க. ஏன்னா வாழ்க்கை இப்போ நம்ம இப்போ ஸ்பீடாக போயிட்டு இருக்கும்போது எப்படி ஒரு ஸ்பீட் பிரேக் நமக்கு ஒரு சின்ன அமைப்பான தடைகள் இருக்கும், அந்த மாதிரியான சட்டங்கள் தான் நமக்கு நம்முடைய வாழ்க்கை பாதுகாப்பு அமைப்புன்னு சொன்னீங்க. நல்ல விஷயங்கள் சார். நீங்கள் மிகப்பெரிய சட்ட ஆலோசகர்ன்ற முறையில் எங்ககிட்ட இந்த கேள்வி சார். இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் இன்வெஸ்ட்மெண்ட், பொதுவான மக்கள் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் லேண்டில் போடுறாங்க. அவங்களுக்கு மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டாக அது தெரியுது. இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் நிலம் வாங்குதல் ஆகட்டும், இல்லை விற்கிறதாகட்டும், என்னென்ன மாதிரியான சட்ட அணுகுமுறைகளை அவங்க கையாளணும், எதெல்லாம் அவங்களுக்கு பாதுகாப்பு நடவடிக்கையாக எடுக்கணும் சார்? குறிப்பாக நம்மளுடைய தின வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை எக்ஸாம்பிளாக எடுத்துக்கோம். அதாவது இன்னைக்கு காலையில் திடீர்னு தலைவலிக்குது. இன்வேரியபிளி நம்ம பண்ணுறது என்னன்னா ஒரு மெடாசின் எடுத்து வாயில் போட்டுக்கிறோம். இப்போ அந்த மெடாசின்ங்கிறது ஆக்சுவலாக மருந்து. அது கூட பேராசிட்டமால்னு ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட் இருக்குது. நீங்கள் அந்த கெமிக்கல் காம்பவுண்ட் இன்னும் பிரிச்சிங்கன்னா அது நம்பர் ஆஃப் கெமிக்கல்ஸ் இருக்குது. அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி அது ஒரு கெமிக்கலில் தான் நம்மகிட்ட மெட்டாசின் கடையில் விற்கிறோம். இப்போ எனக்கு தலைவலிக்கான காரணம் தெரியாது, ஆனால் தலைவலிக்கு போக்கக்கூடியது மெட்டாசின் நினச்சிக்கிட்டு அதை எடுத்து வாயில் போட்டுக்கிறோம். நீங்கள் மருத்துவ வல்லுநர் கேட்டிங்கன்னா இது ஒரு அபத்தமான விஷயம். அதாவது என் உடல்நிலையை நானே சரி பண்ணிக்க மருந்துகளை உட்கொள்றோம். அது
மருத்துவ வல்லுநர்கள் பொறுத்து அது தவறு. அதிகப்படியாக தலைவலிக்கு தண்ணி குடிக்கலாம், இது நம்ம உடம்பை கெடுக்காது. மருந்து உடம்பை சரியான மருந்து உட்கொள்ளலைன்னா இல்லை அதிகப்படியான அளவில் மருந்து உட்கொள்ளணும்னா உடல்நிலைக்கு பாதிப்பு ஏற்படும். இது தெரியாததுனால அந்த மாதிரியான ஒரு வழிமுறை கிடையாது. இதே போல தான் இந்த நிலங்கள் வாங்குறதுல விற்கிறதுலலாம் ஒரு பொதுவாக நாங்கள் சட்ட வல்லுநர்களாக பார்க்குறது என்னென்னா, அதை பற்றியான பொதுவான அறிவை வைத்து இல்லை பொதுவான தகவல்கள் தெரிவதை வைத்து அது பற்றியான விஷயம் எனக்கு தெரியும், அதாவது இன்ஃபர்மேஷன் இஸ் நாட் நாலேஜ். இந்த டாக் ஷோவை கேட்டுட்டு நான் இன்னைக்கு ஈவினிங்லேருந்து நான் வந்து இந்த லீகல் டாக்குமெண்ட்டில் எக்ஸ்பர்ட்னு யாராவது சொல்லிக்க ஆரம்பித்தா அது சரியான வழிமுறையாக இருக்காது. தகவல்களை மட்டும்தான் தெரிஞ்சிக்க முடியும் வெளியிலிருந்து. ஸோ அது சொல்லும் போது என்ன சொல்ல முற்படுறேன் அப்படின்னா, ஸோ இந்த வழிமுறைகளை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாலும் ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி உரிய சட்ட வல்லுநரை தெரிந்து அவரிடம் போய் அதுக்கான கலந்தாலோசனை செய்து அதுக்கப்புறமா தான் ஒரு முடிவு எடுக்கணும். இது ட்ரீட்மெண்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்க, ஈஸியாக புரியறதுக்காக நான். ஸோ சாதாரணமாக ஒரு லேண்டை வாங்குறோமோ இல்லை விற்கிறோமோ வாங்குறதுக்கான வழிமுறைகள் பொதுவாக என்னென்ன விஷயங்கள் பார்த்தா, ஒரு புரோக்கரையோ அணுகி தான் யூஸ்வலாக நம்ம வந்து ஒரு லேண்டை வந்து வாங்க ட்ரை பண்ணுறோம். இந்த லேண்டுங்கிறது என்ன அப்படின்னா, மனையாக இருக்கலாம், பிளாட்டு, கட்டண வீடாக இருக்கலாம், இல்லை விவசாய நிலமாக இருக்கலாம், விவசாய நிலமோ இல்லை தரிசு நிலமோ. ஸோ பிரதானமாக இந்த மாதிரி 3 விஷயங்கள் தான் நம்ம வட்டாரங்களில் இருக்குது. இப்போது மாறி வர காலகட்டத்தில் ஃப்ளாட்ஸ் மாதிரியான சிஸ்டம்ஸ் இருக்குது. அது வந்து வேலூரை பொறுத்த வரைக்கும் இன்னும் அவ்வளோ பெரிய முயற்சியில் வரலை. பட் சென்னை போல மாநகரங்களில் வந்து இந்த மாதிரி ஃப்ளாட் சிஸ்டம் இருக்குது. ஸோ நம்ம வாங்குறதுன்னு பார்த்தா இந்த மாதிரி 4 விஷயங்களை தான் வாங்க ட்ரை பண்ணுறோம் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு. இந்த நிலங்கள் பொறுத்தவரை இல்லை இந்த மாதிரி வாங்குகிற இடங்களை பொறுத்தவரை முதல்ல நம்ம தெரிஞ்சு அணுக வேண்டியது நில உரிமையாளருங்கிறவர் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். சாதாரணமாக வக்கீல் அணுகிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சார் இந்த லேண்டை நான் வாங்க போகிறேன்னு ஏதாவது ஒரு கையில் ஒரு டாக்குமெண்ட்டை கொடுப்பாங்க. யார்கிட்டேருந்து வாங்க போகிறீங்கன்னு முதல்ல ஒரு கேள்வி கேட்டால், ஒருத்தர் பேசினார் சார், இல்லை புரோக்கர் மூலியமாக பண்ணுறேன் சார், இல்லைங்க யார் பேர் சொல்லுங்கள். இன்வேரியபிளி அந்த தகவலே இல்லாமல் தான் டாக்குமெண்ட்டை கையில் வாங்குறாங்க. ஸோ அடிப்படையாக நம்ம செய்ய வேண்டியது நில உரிமையாளர் யாருக்கு அல்டிமேட்டாக பணம் போய் சேரும் இதில். ஸோ அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, இந்த உரிமையாளர்னு சொல்கிறவர் வந்து எதன் அடிப்படையில் உரிமை கொண்டாடுறார். அதுக்கு வந்து எல்லா ப்ராப்பர்ட்டியும் பொறுத்த வரைக்கும் சேல் டீட், அதாவது விக்கிரய பத்திரம் இல்லை வேறு மாதிரியான பத்திரங்கள் கையில் இருக்கும். பத்திரம் வச்சு தான் உரிமைன்னு ஒருத்தர் சொல்கிறதுக்கான அதிகாரம் இருக்குது. அதாவது அவர் சுயமாக சம்பாதிச்சிருந்தால் விக்கிரய பத்திரம் வச்சுருப்பார், இல்லை பூர்வீக சொத்தாக இருந்தால் அதுக்கான உரிய ஆவணங்கள் இருக்கும். சுயமாக சம்பாதிச்சிருந்தால் அதை வாங்குகிற வழிமுறைகள் சற்று சுலபமானது. பூர்வீக சொத்தாக இருந்தால் சில அதிகப்படியான பிரயத்தனங்கள் எடுத்து சில பாதுகாப்பு முயற்சிகள்லாம் நம்ம செஞ்சுக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஏன்னா பூர்வீக சொத்துக்களை பொறுத்த வரைக்கும் வாரிசுதாரர்கள் உரிமையெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்கும். ஸோ யார் வாரிசுதாரர்கள்லாம் தெரிஞ்சிக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. சுயமாக சம்பாதிச்சிருந்தா உரிமை தெளிவு வந்து ஈஸியாக இருக்கும். ஏன்னா இன்வேரியபிளி ஒரு டாக்குமெண்ட்டில் தான் கிளியராக நரேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த கிரய பத்திரம் முக்கிய ஆவணமாகும். இது கிரய பத்திரம் இல்லாமல் ஒரு இடத்த நான் வாங்கலாமா அப்படின்னா அது வந்து அட்வைசபிள் இல்லை, ஈஸியானதும் இல்லை. காம்ப்ளிகேஷன் வந்தால் அதுலேருந்து நிவர்த்தியாகி வெளியில் வர்றதும் சுலபமானது இல்லை. இந்த கஷ்டங்கள்லாம் அதில் இருக்குது. ஸோ கிரய பத்திரம் சாதாரணமாக எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து சில அடிப்படை விஷயங்கள் இருக்கும். அதாவது யார் விற்றாங்க, யார் வாங்கினாங்க, எந்த தேதியில் இது பதிவு பண்ணியிருக்காங்க, அந்த உரிமையாளர் எதன் அடிப்படையில் அதை உரிமை கொண்டாடினார், சொத்தோட விவரம் என்ன, தன்மை என்ன. தன்மைன்னு நான் சொல்லும் போது காலி இடமா, இல்லை வீடு இருக்கா, கிணறு இருக்கா, இல்லை வழி இருக்கா, கரண்ட் சப்ளை கனெக்ஷன் வச்சுருக்காங்களா, எலக்ட்ரிசிட்டி சப்ளை கனெக்ஷன் வச்சுருக்காங்களா, இந்த மாதிரியான விஷயங்கள். அதுக்கப்புறம் அளவு, எத்தனை பரப்பளவு உள்ள இடம், இப்படிங்கிற விஷயமெல்லாம் அந்த ஆவணத்தில் பொதுவாக இருக்கும். இதை அடிப்படையாக வச்சுக்கிட்டு தான் அடுத்த லெவலுக்கான டிஸ்கஷன் தொடர முடியும். இந்த விக்கிரய பத்திரம் வந்து பதிவு செய்யப்பட்ட பதிவாளர் அலுவலகத்தில் போயிட்டு நம்ம அடுத்த நிலையாக வில்லங்க சான்றிதழ் வாங்கணும். இங்கிலீஷில் அதுக்கு வந்து என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட் அப்படின்னு பேர். பதிவாளர் அலுவலகத்தில் வந்து குறிப்பிட்ட நிலங்களுக்கு இல்லை வீட்டு மனைகளுக்கு இந்த மாதிரியான என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட் இதை வந்து ஒரு கண்டினியூஸ் இப்போ கம்ப்யூட்டரைஸ்டு ஃபார்மேட்டில் அதை மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. ஸோ நம்ம வாங்க போகிற ஐடென்டிஃபை பண்ண இடத்தோட என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணி வாங்கினா சாதாரணமாக நாங்கள் அட்வைஸ் பண்ணது 13 வருஷத்துக்காவது அது வாங்குங்க அப்படின்னு அட்வைஸ் பண்ணுவோம். ஸோ அது வாங்கும்போது அதில் வந்து இந்த குறிப்பிட்ட நிலத்தை பற்றியான பரிவர்த்தனைகள் என்னென்ன இருக்குது பதிவு செஞ்சுருக்காங்களோ அந்த பதிவு செய்யப்பட்ட பரிவர்த்தனைகள் அனைத்துமே அதில் குறிப்பு வரும். இதை வச்சு அந்த இடத்த நிஜமாகவே அவர் பேரில் தான் இருக்கா, இன்னும் அவர் பேரில் தான் இருக்கா, விற்க முற்பட்டு ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டிருக்காரா, அதாவது முன்பணம் வாங்கி பதிவு செய்யப்பட்ட அக்ரிமெண்ட்ஸ் இருக்கா, இல்லை அதுக்கு வந்து அடமானம் வச்சுருக்காரா, இந்த மாதிரியான விவரங்கள்லாம் அந்த என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட்டில் தெரிய வரும். இது வந்து
பொதுவாக நாங்கள் பார்க்கக்கூடியது வந்து விற்கிறவர்கிட்டயே அப்ளை பண்ணி வாங்கி தர சொல்லுவோம். அது வந்து சரியான வழிமுறை இல்லை. இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் வந்து நான் வாங்க முற்பட்டா நான் பிரயத்தனப்படுத்து அந்த மாதிரி என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட் வாங்குறது தான் கரெக்டான வழிமுறை. இதுக்கு வந்து கான்ட்ராக்ட் லாவில் ஒரு பொதுப்படியான ஒரு கருத்து ஒன்று சொல்லுவோம், பையர் பீவேர் அப்படின்னு. வாங்குறவர் ஜாக்கிரதையாக வாங்கணும். ஸோ அந்த முயற்சி நான் எடுக்கிறதுக்கு எனக்கான வாய்ப்பு இருக்கும்போது நான் பயன்படுத்திக்கலைன்னா பின்னாளில் வந்து அது எதுவும் பிரச்சனை வரும்போது அதனுடைய கன்ஃபியூஷனுக்கு நம்ம தான் ரெஸ்பான்சிபிள் ஆக முடியும். ஸோ நான் அதிகப்படியாக பணம் கொடுத்து ஒரு இடத்த வாங்கும் போது அதிகப்படியான ஜாக்கிரதையை நம்ம கையாளணும். ஸோ இந்த என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட் வாங்கினதுக்கு அப்புறமா இவையெல்லாம் அடிப்படையான ஆவணங்களாக வச்சுப்போம். அதாவது விக்கிரய பத்திரம், என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட், இது வந்து ரொம்ப பேசிக் டாக்குமெண்ட்ஸ். இது இல்லாமல் லீகல் ஒப்பீனியன் கேட்க முடியாது. சட்ட வல்லுநர்கிட்ட போயிட்டு ஒரு கருத்து நான் வாங்கட்டோமான்னு கேட்டால் மிக அடிப்படையான விஷயங்கள்லாம் இந்த 2 ஆவணங்களை நாங்கள் சொல்லுவோம். இதுக்கப்புறமா நீங்கள் வந்து வீட்டு மனையோ இல்லை வீடோ வாங்கினா முக்கியமாக பார்க்க வேண்டியது வந்து அப்ரூவ்டு லே அவுட் இருக்கா, அங்கீகரிக்கப்பட்ட வரைபடம் இருக்கா. அங்கீகரிக்க வரைபடம்னா அப்போ அங்கீகரிப்பு யார் வழங்குறாங்க அப்படின்னா பஞ்சாயத்துலேயோ இல்லை வேலூர் மாதிரியோ மாநகராட்சிகள்லையோ அதுக்கான அங்கீகாரம் வழங்க வேண்டும். ஸோ அங்கீகரிக்கப்பட்ட மனைகள் மட்டும்தான் சப்சிக்வெண்ட்டாக நீங்கள் பேங்க்கில் லோன்லாம் வாங்கணுன்னா வாங்க முடியும். இல்லைன்னா அங்கீகரிப்பு இல்லைன்னா லோன் வாங்குறதுல கஷ்டம் இருக்கும். ஸோ அது எப்படி தெரிஞ்சுக்கிறது அங்கீகரிக்கப்பட்டதா அப்படின்னா ரொம்ப ஈஸி. அதனுடைய பிளான், அப்ரூவ்டு பிளானுடைய நகல் கேட்கணும். ஸோ அது பின்பக்கமோ அந்த பிளானில் எங்கேயாவதோ அங்கீகரிப்பு எண், அதாவது பஞ்சாயத்தோ இல்லை மாநகராட்சியோ நகராட்சியோ அதுக்கான முத்திரையிட்டு கையொப்பம் போட்டு அதனுடைய ப்ரொசீடிங்ஸ் நம்பர் இருக்கும், அப்ரூவலோடைய எண். ஸோ இதை வச்சுட்டு தான் அந்த இடம் அப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கா. ரெண்டாவது, நம்ம ஐடென்டிஃபை பண்ண பிளாட் அல்ல வீடு, அதுக்கான எண் வந்து அந்த வரைபடத்தில் இருக்கா. சப்போஸ் என்னோட வீட்டு எண் வந்து 24, நான் வாங்குற வீட்டு எண் வந்து 24. ஸோ அந்த நம்பர் 24 இந்த பிளான், அப்ரூவ்டு பிளானில் நம்பர் இருக்கா. பரப்பளவு, அந்த பரப்பளவு நம்மக்கிட்ட டாக்குமெண்ட்டில் சொல்லப்பட்டிருக்கிற பரப்பளவும் அப்ரூவ்ட் லே அவுட்டில் இருக்கிற பரப்பளவும் ஒரே மாதிரி இருக்கா. இது ஏன் முக்கியமாக அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, சம்டைம்ஸ் அப்ரூவ்டு லே அவுட்டில் வந்து பொது இடங்கள் இருக்கும், அதாவது பிளே கிரவுண்ட் அப்படின்னு டினோட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அங்கே ஒரு வீடு கட்டியிருப்பாங்க. ஸோ இது வந்து அப்ரூவ்டாக இருக்காது. பிளான் அப்ரூவ்டு, நீங்கள் வாங்குற இடம் குறிப்பிட்ட இடம் அப்ரூவ்டானா அப்ரூவ்டாக இருக்காது. இந்த மாதிரியான கன்ஃபியூஷனெல்லாம் வரும். ஸோ அதை தவிர்த்துக்கிற வழிமுறை என்ன அப்படின்னா, அந்த டாக்குமெண்ட்டை வாங்கி அப்ரூவ்டு பிளானை வாங்கி பார்க்குறது தான் ஈஸியான ஒரு விஷயம். இது ஒன்றும் ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய கட்டாயமெல்லாம் இதில் இல்லை. இதுக்கு அடுத்த நிலையில தான் பணம் பற்றியான பேச்சுவார்த்தையில் ஈடுபடுறது நல்லது. 2012க்கு அப்புறமா என்ன ஆச்சுன்னா முன்பணம் அக்ரிமெண்ட். ஸோ இடம் வாங்குறதுக்கான முன்னாடி யூஸ்வலாக நம்ம வந்து ஒரு பேச்சுவார்த்தையில் ஈடுபடும் போது அதுக்கு ஏதாவது முன்பணம் கொடுத்தோம். 3 மாதம் இல்லை 6 மாதம் காலகட்டம் டைம் வாங்கும் மொத்த பணத்தை கொடுக்கறது. ஸோ இந்த அக்ரிமெண்ட்டை வந்து 2012க்கு முன்னாடி பதிவு செய்யப்பட வேண்டிய கட்டாயம் இல்லாமல் இருந்தது. 2012க்கு பிறகான காலகட்டத்தில் அதை வந்து கட்டாயமாக பதிவு பண்ணணும் அப்படின்னு ஆக்கிட்டாங்க. அதே போல் கட்டுமான ஒப்பந்தம், வீடு கட்டுறதுக்கு, மனையில் வந்து வீடு கட்டுறதுக்கு கட்டுனர், அதாவது மேஸ்திரி கூடவோ இல்லை ஒரு கான்ட்ராக்டர் கூடவோ ஒரு அக்ரிமெண்ட் ஏற்படுத்தினா அதை பதிவு பண்ணணுங்கிற கட்டாயம் 2012க்கு முன்னாடி கிடையாது. பட் அதுக்கு அப்புறமா அதையும் கட்டாயப்படுத்திட்டாங்க. குறிப்பாக மாநகராட்சியில் இந்த மாதிரி ஃப்ளாட் சிஸ்டம் எல்லாம் வரும்போது ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் தி ஃப்ளாட், 8th ஃப்ளோரில் 24வது ஃப்ளாட் என்னோட இதுன்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும்? டாக்குமெண்டேஷனில் அது வராது. கட்டணத்துக்கு அப்புறம் எதை வச்சு கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா இந்த கட்டுமான அக்ரிமெண்ட்டை வச்சு மட்டும்தான். ஸோ அந்த அக்ரிமெண்ட்டில் இதுக்கான விவரம் இல்லை அப்படின்னா அதுக்கு முன்னாடி இருந்த காலகட்டத்தில் பதிவு செய்யப்பட வேண்டாம்ங்கிற ஒரு நிலை இருந்தது. இப்போ அதை மாற்றி அமைச்சு இல்லை அதையும் பதிவு பண்ணணும் அப்படின்னு ஒரு மேண்டட்ரி ப்ரொவிஷன் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு இந்த பண பரிவர்த்தனைக்கான விஷயங்களை ஈடுபட்டுட்டு அந்த நிலையில் உங்கள் டாக்குமெண்ட்ஸை கொண்டு போயிட்டு சட்ட வல்லுநர்கிட்ட காமிச்சு லீகல் ஒப்பீனியன் எழுத்து மூலயமா கேட்குறது நல்லது. காரணம் என்னென்னா, நான் எழுத முற்படும் போது எந்த ஒரு சட்ட வல்லுநருமே மேற்பார்வையாக பார்த்து இது சரியான இருக்குது சரியான இல்லைங்கிற சொல்கிறத விட ஒரு ரிட்டன் எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் இருந்தால் பின்னாளில் நம்மளுக்கு அது வந்து எதன் அடிப்படையில் நம்ம வாங்கியிருக்கோன்னு 20 வருஷம் கழித்து பார்க்கணுன்னா இந்த டாக்குமெண்ட் நம்ம கையில் இருக்கும். நீங்கள் 20 வருஷம் கழித்து திருப்பியும் ஒப்பீனியன் போய் அட்வொகேட்டை கேட்கணுன்னா நான் அன்றைக்கி அப்படி சொன்னேன்னா அவரும் கேட்க முடியாது. டாக்குமெண்ட் பார்த்தாருன்னா எழுதி கொடுத்தது ஈஸியாக அவரால் ரிகலெக்ட் பண்ண முடியும். ஸோ நாளைக்கு நம்ம விற்பனை செய்யணும்னு முற்பட்டால் கூட இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வழிமுறைகளில் ஒரு சற்று அதிக எக்ஸ்டெண்டட் ஃபார்ம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து கிராமத்தில் நிலம் வாங்கும் போது இந்த நிலத்துக்கு வந்து சிட்டா கேட்போம். முன்னாடி பட்டா பாஸ்புக்குன்னு இருந்தது. இப்போ அந்த பட்டா பாஸ்புக் ஆக்ட் இப்போ கிடையாது. அதனால் இப்போ வந்து பட்டா பாஸ்புக் வாங்க முடியுமானா வாங்க முடியாத நிலை இருக்குது. ஸோ சிட்டா போதுமானது. கூட அடங்கல் கணக்கு, பொதுவாக என்ன அந்த இடத்துல பயிர் வச்சுருக்காங்கங்கிற பதிவுகள்லாம் இருக்கும். ரெஜிஸ்டர், பதிவேடுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ரெஜிஸ்டரோடைய காப்பி வாங்கணும்.
ஃபீல்டு மேப் ஸ்கெட்சுன்னு ரஃப் ஸ்கெட்சுன்னு பேர் இருக்குது. அது யூஸ்வலாக விஏஓ அதை வழங்குவார். ஸோ இந்த ஆவணங்கள்லாம் இருந்தால் எந்த இடத்த நம்ம வாங்க போகிறோங்கிறது குறிப்பிடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதாவது இப்போ இந்த ஒரு கிராமத்தில் சர்வே நம்பர் 24/2ன்னு இருக்குது. நான் எதை வச்சு தெரிஞ்சுக்கிறது 24/2ங்கிறது இதுதான்னு? ஸோ அதுக்கு இந்த ஆவணங்கள் இதெல்லாம் ரெவென்யூ ரெக்கார்ட்ஸ்னு பேர். இந்த சிட்டா, அடங்கல், ரெஜிஸ்டர், ரஃப் ஸ்கெட்ச் இது எல்லாமே வந்து ரெவென்யூ ரெக்கார்ட்ஸ். இந்த ரெவென்யூ ரெக்கார்ட்ஸ் தான் இதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான யூஸ்ஃபுல் மெத்தட். ஸோ சட்ட வல்லுநர் எதை வச்சு ஒப்பீனியன் கொடுக்க போகிறாருன்னா 2 விஷயம். ஒன்று, டைட்டில் இருக்கான்னு, அதாவது உரிமையாளர் உரிமை கொண்டாடுறதுக்கு போதுமான ஆவணங்கள் இருக்குது, அது வந்து பதிவு செய்யப்பட்ட ஆவணங்கள். இன்னார்கிட்ட பொறுப்பில் தான் இந்த இடம் இருக்கா, அதாவது கையகப்படுத்தியிருக்காரா, ஸோ என்னுடைய பாதுகாப்பில் தான் இந்த இடம் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ரெவென்யூ ரெக்கார்ட்ஸ் எல்லாம் யூஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் கொண்டு போய் தான் ஒப்பீனியன்னு ஒன்று கேட்கணும். கண்டிப்பாக சார். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் நிறைய பேருக்கான ஆசைகள் இருக்குது நிலம் வாங்கி போடணும்னு சொல்லிட்டு. ஆனால் எந்த மாதிரியான அணுகுமுறைகள், எப்படி யாரை போய் பார்க்கணும், எந்தெந்த விதங்களில் வாங்கணும், என்னென்ன வில்லங்க இதில் இருக்குது, அதை எப்படி நிவர்த்தி பண்ணணும், எது சட்ட ஆலோசனைகள் பெறணும் அப்படின்ற விஷயங்கள் நல்லாவே சொன்னீங்க சார். அப்படி இருந்தும் கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய நிலம் வந்து மாற்றுறது, இப்போ அண்ணன்கிட்ட இருந்து சேர்த்து தம்பிக்கு விற்கிறது, இல்லை வேற ஒரு சொந்தத்திலிருந்து இவங்க வாங்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நிலத்தை வாங்கிட்டு கிரயம் அப்படின்றது பத்திரப்பதிவு அலுவலகத்தில் பண்ணிடுறாங்க சார். அவங்களுக்கான பெயர் மாற்றம், சிட்டா மாற்றுறதுன்ற விஷயங்கள் நிறைய பேர் மேற்கொள்றதில்ல. அப்படியே வந்து 10-15 வருடங்கள் தொடர்ந்துருது. ஆனால் இது வேறு ஒருத்தரும் வந்து இவங்களுக்கே தெரியாமல் அவங்கள போர்ஜரி பண்ணணுன்ற முறையில் வேறு ஒருத்தருக்கு விட்டுடுறாங்க. இப்படிப்பட்ட கேசஸ் நிறைய நடந்துக்கிட்டு இருக்கு. நம்ம நியூஸ் பேப்பர்லாம் கூட பார்த்துட்டு இருக்கோம். இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்காமல் இருக்கிறதுக்கு மக்கள் எப்படி சார் அவேர் பண்ணணும்? பொதுவாக ஒரு இடத்தோட உரிமைங்கிறது வந்து 2 பகுதியாக பிரிக்கலாம். ஒன்று வந்து சட்டப்படியான உரிமை கொண்டாடுதல், 2வது பொசஷன், கையகப்படுத்துதல். இது 2 விஷயம் இருக்குது. ஸோ பதிவு செய்யப்படாத ஒரு ஆவணத்து மூலமாக ஒருத்தர் வந்து உரிமை கொண்டாட முடியுமா அப்படின்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கேசஸ். டாக்குமெண்டேஷன் இல்லாமல் உரிமைன்னு ஒருத்தர் சொல்லிக்க முடியாது. ஸோ அதனால் பத்திரம் என்னுடைய உரிமைன்னு காட்டுற டாக்குமெண்ட் தான் இந்த பத்திரம்ங்கிறது. விக்கிரய பத்திரமோ இல்லை மற்ற விதமான பத்திரங்களும். சரி, நான் இதை வாங்கிட்டேன், பட் இது என்னுடைய பொசிஷனில் இல்லை, நான் இன்னொருத்தருக்கு இது பாதுகாப்பில் கொடுத்து வச்சுருக்கேன், இல்லை அடமானம் கொடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னா இதுக்கு இன்வேரியபிளி ஆவணம் இருக்காது. ஏன்னா இது வந்து வாய் மூலியமான ஒப்பந்தங்கள் அடிப்படையில் தான் இன்வேரியபிளி கிராமத்துலலாம் வந்து இடத்த வந்து இன்னொருத்தர் பாதுகாப்பில் கொடுக்குறாங்க. ஸோ அவர் எத்தனை வருஷமாக அந்த இடத்துல இருக்கார், அவர் எந்த அடிப்படையில் அந்த இடத்துல அவருடைய பொசிஷனில் வச்சுருக்காருலாம் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு வழிமுறை கிடையாது. இது எல்லாமே வந்து ரெவென்யூ ரெக்கார்ட்ஸை நம்பி மட்டும்தான் பண்ணணும். ஸோ அதுக்கு தான் முன்னாடி நான் சொன்ன மாதிரி இந்த கையகப்படுத்துதல் யாரோட பொசிஷனில் இருக்குன்னு கண்டுபிடிக்கிற வழிமுறை தான் இந்த சிட்டா, அடங்கல், மற்றபடியான ஆவணங்கள் ரெக்கார்ட், அதாவது ரெவென்யூ ரெக்கார்ட்ஸில் அதுக்கான பெயர் மாற்றங்கள் செய்கிறது. நார்மலாக நீங்கள் கேட்குற மாதிரி ஒரு டிஸ்பியூட், அதாவது கருத்து வேறுபாடு இல்லை உரிமை மாறுபட்டு கொண்டாடுதலுக்கான கேள்விகள், டிஸ்பியூட் ரைஸ் ஆனால் இது ரெவென்யூ ரெக்கார்ட்ஸ் மூலயமா தான் ப்ரூவ் பண்ண முடியும். அதனால் பெயர் மாற்றம்ங்கிறது ஆப்ஷனலான்னு கேட்டிங்கன்னா சட்டத்தில் ஆப்ஷனல். அதாவது நான் வந்து ஒரு விக்கிரய பத்திரம் மூலயமா ஒரு இடத்த நான் வாங்கிட்டேன், சப்சிக்வெண்ட்டாக ஒரு எக்ஸ்டென்ட்லி, அதாவது பவுண்ட்ரிஸில் இல்லை அளவில் அதெல்லாம் வந்து இல்லை இந்த வரப்பு தகராறுன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி. ஸோ எது வரைக்கும் என்னோடய இடம், ஒரு ஏக்கருங்கிறது எந்த அளவு, எங்கேருந்து எங்கே வரைக்கும், என்னோட பவுண்ட்ரிஸில் யார் இருக்கா, சுற்றி உள்ள நிலங்கள் யாரோடையது, இதெல்லாம் ஐடென்டிஃபிகேஷனுக்கு யூஸ் பண்ணுறது. ஸோ அதில் எதுவும் டிஸ்பியூட் வரும்போது இந்த ரெவென்யூ ரெக்கார்ட்ஸில் தான் யூஸ் ஆகும். ஸோ அதை வந்து நிவர்த்தி பண்ணுறதுக்கு ஒரே ஒரு வழிமுறை என்னன்னா இந்த பெயர் மாற்றங்கள் செய்வது தான். ஸோ அதில் எதுவும் சந்தேகங்கள் எழுந்து வழக்குகள் ஏற்பட்டால் வெறும் விக்கிரய பத்திரத்தை வச்சு அதை ப்ரூவ் பண்ண முடியுமான்னா இந்த ரெவென்யூ ரெக்கார்ட்ஸில் வந்து மியூட்டேஷன்னு சொல்லுவோம், அதாவது பெயர் மாற்றங்கள் ஏற்பட்டு. ஸோ செய்யாமல் விடுபட்டு இருந்தால் அது வந்து சிக்கல்களை உருவாக்கும். நாளைய காலகட்டத்தில் அதை விற்க நம்ம முற்படும் போது வாங்குறவருக்கு போதிய ஆவணங்கள் அவசியமாக ஏற்படும் போது அன்னைக்கு நம்ம 20 வருஷம் கழித்து அதை போய் பண்ணுறோன்னு ஆரம்பித்தா கன்ஃபியூஷன் தான் மிஞ்சும். அதனால் ஒன்ஸ் வாங்கிட்டா இம்மீடியட் ப்ராசஸாக செய்ய வேண்டியதெல்லாம் என்னென்னா ரெவென்யூ ரெக்கார்ட்ஸில் மியூட்டேஷன், அதாவது பெயர் மாற்றம், பட்டா பெயர் மாற்றம், விஓ கிட்ட இருக்கிற டாக்குமெண்ட்ஸில் வரி சம்மந்தப்பட்ட ஆவணங்களில் பெயர் மாற்றங்களுக்கான ரெக்வசிஷன் கொடுக்கறது. எலக்ட்ரிசிட்டி சப்ளை, இன்வேரியபிளி ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி அக்ரிகல்ச்சரல் கனெக்ஷன் இருந்தால் இல்லை ப்ரைவேட்டாக ஹவுசிங் கனெக்ஷன்ஸ் இருந்தால் அதுக்கான பெயர் மாற்றங்கள், இந்த ரெவென்யூ ரெக்கார்ட்ஸில் பெயர் மாற்றங்கள், வரியில் பெயர் மாற்றங்கள் செய்யாமல் எலக்ட்ரிசிட்டிக்கு பெயர் மாற்றம் செய்கிறது சிரமம். ஸோ இதெல்லாம் வழிமுறைகளாக வச்சுட்டு இதே சீக்வன்ஸில் அதெல்லாம் செய்ய வேண்டியது கட்டாயமாக. லேண்டை பற்றின லீகல் அட்வைஸ் நிறைய சொன்னீங்க சார். லேண்ட் எப்படி வாங்கணும், அது எப்படி சேஃப்டி பண்ணிக்கணும், என்னென்ன விஷயங்கள் நம்ம கையாளணுன்ற விஷயங்கள் நிறையவே சொன்னீங்க. ஏன்னா இது நிறைய பேருக்கு வந்து புரிதல் இல்லைன்னு
இருக்குன்னு கூட சொல்லலாம் நிலம் பற்றின விஷயங்களில். சார் இன்னொன்று அடுத்த கேள்விகள் என்னென்னா, இன்றைக்கி இருக்கிற ஒரு பாமர மக்களாகட்டும் என்னென்ன விதமான சட்டங்களை தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்குது சார் தன்னுடைய வாழ்க்கையை அத்தியாவசியத்தை தொடர்றதுக்காக? ஆச்சரியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னா, நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே என் மேலே சட்டம் பாஞ்சிருது. அதுபோல் நான் இறந்ததுக்கு அப்புறமாவும் என் மேலே சட்டம் தொடர்ந்து பாஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. என்ன அது எப்படி பிறக்கிறதுக்கு முன்னாடி எப்படி சட்டம் இருக்கும், இறந்ததுக்கு அப்புறம் எப்படி சட்டம் இருக்கும்லாம் ஒரு சந்தேகம் வந்துடும். இப்போ சொத்துரிமை இருக்குது இல்லையா, என்னுடைய பாட்டனார் சொத்தில் எனக்கு வந்து பிறப்புரிமை இருக்குது. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சட்டப்படி எனக்கு ஒரு உரிமையை பிறக்கிறதுக்கு முன்னாடியே கொடுக்குறாங்க. அதுபோல் இறந்ததுக்கு அப்புறமா என்னுடைய சொத்தில் என்னுடைய வாரிசுகளுக்கு என்னுடைய வழிமுறைகள் வரவங்களுக்கு அதுக்கான உரிமையும் கொடுக்குறாங்க. ஸோ அது இல்லைன்னா நம்ம டெத் சர்டிஃபிகேட் வாங்க வேண்டிய அவசியமே இல்லாமல் போயிடும். இது அசையும் சொத்து அசையா சொத்து ரெண்டுமே பொறுத்து. ஃபார் எக்ஸாம்பிள் பேங்க்கில் வந்து இறந்து போகிற ஒரு நபர் பேரில் கணக்கில் ஒரு 2 லட்ச ரூபா பணம் வச்சுருக்காரு. ஸோ அது விட்டுட்டு போனால் பேங்க் எடுத்துக்க முடியாது, அவருடைய வாரிசுதாரர்களுக்கு தான் அது போய் சேரும். ஸோ அதுக்காக தான் இந்த டெத் சர்டிஃபிகேட் ஒன்று வாங்குறது, வாரிசுரிமை சான்றிதழ், அதாவது லீகல் ஹேர்ஷிப் சர்டிஃபிகேட், இதெல்லாம் அதுக்கான வாங்க வேண்டிய கட்டாயங்கள் தான். ஸோ நம்ம வாழ்க்கையில் அன்றாடம் பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து வெளியில் போயிட்டு திருப்பியும் வீட்டுக்கு வர வரைக்கும் பொதுவாகவே நம்ம செய்கிற எல்லா காரியங்களும் ஏதாவது ஒரு சட்டம் நம்மளை கட்டுப்படுத்தி தான் இருக்குது. அதுதான் முன்னாடி நான் சொன்ன மாதிரி ரோட்டில் ட்ராவல் பண்ணுறோம், வெஹிக்கிளில் ட்ராவல் பண்ணால் என்ன ரோட் கண்ட்ரோலுக்கான இருக்கிற சட்டத்தை எல்லாம் நம்ம மேலே அமல்படுத்தியிருக்காங்க. அதுபோல் நம்ம வாகனம் வச்சுருக்கோம், இந்த வாகனத்தை பார்த்திங்கன்னா பதிவு செய்யப்பட்டிருக்கு வாகனமாக இருக்கணும், அதை ஓட்டுறதுக்கு எனக்கு உரிமை இருக்கணும், லைசன்ஸ் இருக்கணும், இதெல்லாம் பார்த்திங்கன்னா மோட்டார் வெஹிக்கிள்ஸ் ஆக்டில் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான சட்டங்கள், பஸ்ஸில் ஏறி போகிறீங்க, டிக்கெட்டுக்கு பணம் கொடுத்து வாங்குகிறோம், என்ன அது வந்து ஒரு ஒப்பந்தம். ஆக்சுவலாக என்ன ஒப்பந்தம் அப்படின்னா, நான் இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு போகிறதுக்கு கட்டணம் இதுன்னு அவர் நிர்ணயித்து சொல்கிறத நான் கொடுக்கும்போது அவருக்கும் எனக்கும் ஒப்பந்தம் ஏற்படுது. வழியில் அவரால் இறக்கி விட முடியாது, இறக்கி விட்டால் அது நிவாரணம் கேட்குறதுக்கு எனக்கான சட்ட உரிமை இருக்குது. கன்சியூமர் கோர்ட்டில் போய் அதுக்காக கேஸ் எல்லாம் போட முடியும். மெட்ராஸுக்கு இங்கேருந்து பஸ்ஸில் ஏறி போகிறோம், வழியில் அவர் இறக்கி விட்டுற முடியுமா உங்களை என்ன பிடிக்கலன்ட்டு? முடியாது சார். ஸோ என்ன உரிமை நம்மளுக்கு இருக்குது அப்படின்னா சட்ட உரிமை. ஸோ எல்லா நிலையிலுமே பார்த்தீங்கன்னா சட்ட கட்டுப்பாடுகள் இருக்குது. நம்ம வீட்டு காம்பவுண்டு கட்டுறோம், ஒருத்தர் எகிரி குச்சி வர முடியுமா? முடியாது சார். ஸோ அதுக்கு சட்ட கட்டுப்பாடு இருக்குதுன்னா, அது கிரிமினல் சட்டத்தில் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்பஸ் அப்படின்னு பேர் அதுக்கு. அதாவது என்னுடைய அனுமதி இல்லாமல் என்னுடைய இடத்துக்குள்ளே வெளிநபர் ஒருத்தர் வர்றதுக்கு அனுமதி கிடையாது. ஸோ இவ்வளோ அடிப்படையான விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா நிறைய சட்ட கட்டுப்பாடுகள் இருக்குது. இது எல்லாத்துக்குமே பிரதானமான ஆவணம் எது, சட்ட ஆவணம் எது அப்படின்னா கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா நம்ம சொல்லுவோம். அதாவது அரசியலமைப்பு சட்டம், நம்மளுடைய பொலிட்டிக்கல் லிவிங், அதாவது என்னுடைய உரிமைகள் என்ன, இதனுடைய கான்டோர்ஸ் என்ன, எதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணோம், என்ன எது வரைக்கும் என்னோடய உரிமைங்கிறது நீளுது. இது போல் ஃபார் எக்ஸாம்பிள் பேச்சு உரிமை, நீங்கள் டெய்லி பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா பேப்பரில் எல்லாத்தையும் எழுதுகிறாங்க, எங்கே கிடைக்குது அந்த உரிமை அவங்களுக்கு? ஸோ பேச்சு கருத்து சுதந்திரம் இருக்கிறதுனால தான் அந்த உரிமை. நம்மளும் இப்போ நான் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் என்ன கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, இந்த கேள்வி கேட்குறவங்க உரிமை இருக்கும்போது பதில் சொல்கிற உரிமை எனக்கு இருக்குது, பதிலை தேர்ந்தெடுக்கிற உரிமை இருக்குது. இப்போ நான் விளையாட்டாக பொதுவாக இந்த மாதிரி கேள்விக்கு பதில் சொல்லும் போது சொல்லுவேன், முடியோட நீளம் வச்சுக்கிறது கூட சட்ட கட்டுப்பாடு கொண்டு வர முடியும். எக்ஸ்பிரஷன் நம்ம எப்படி சூஸ் பண்ணிக்கிறோம், நான் வந்து ஹேர் கட் இவ்வளோ கட் பண்ணிப்பேன், இல்லை நீளமாக முடி வச்சுப்பேன், இதெல்லாம் ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் பேர். ஸோ இதெல்லாம் வந்து அடிப்படை உரிமைகள், மனித உரிமைகள், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கான்ஸ்டிடியூஷனல் ரைட்ஸ், இதெல்லாம் வாழ்வதற்கான உரிமை. இப்போ பேப்பரில் தொடர்ந்து ஒரு கான்ட்ரவர்சி வருது, இறந்து போகிறதுக்கு தற்கொலை செய்து கொள்ள உரிமை இருக்கா அப்படின்னு. வாழறதுக்கு உரிமை கொடுத்துருக்காங்க, ஸோ தற்கொலை கொடுத்துக்கும் அதுக்கான ஈக்குவலண்ட் ஆப்போசிட் ரைட்டா அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷன்லாம் இன்டர்நேஷ்னல் லெவல்லையும் நடந்துகிட்ருக்கு. ஸோ இதெல்லாம் இந்த ரைட்ஸ்லாம் எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷன்லேருந்து தான் வருது. ஸோ கான்ஸ்டிடியூஷனில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதுக்கான கட்டுப்பாடுகளுக்கான உரிமையும் கொடுக்குறாங்க. ஸோ நான் சொன்ன பொலிட்டிக்கல் லிவிங்கிறது கான்ஸ்டியூஷனில் பார்த்தீங்கன்னா 3 பிரதானமான வழிமுறைகளை உருவாக்கியிருக்காங்க. அதாவது நம்ம சொல்கிறது என்ன அப்படின்னா, ஜுடிஷியரி இது ஒரு விங்கு, பார்லிமெண்ட் சட்டத்தை ஏற்படுத்துகிற இடம், சட்டத்தை பாதுகாக்கிற இடம் 2, 3வது எக்ஸிக்யூட்டிவ் அரசியல் நிலையை வழிநடத்திக்கு போகிறது எக்ஸிக்யூட்டிவ். இந்த 3 பில்லர்ஸை வந்து கிரியேட் பண்ணுறாங்க கான்ஸ்டிடியூஷனில். ஸோ இவைகளை தான் வந்து அரசாங்கத்தோடைய கட்டுப்பாடு வழிமுறை. ஸோ இதெல்லாம் அந்த பார்லிமெண்ட்டுக்கோ இல்லை ஜுடிஷியரிக்கோ என்ன உரிமை இருக்குது, அவங்க எதெல்லாம் செயல்படுத்த முடியும், இந்த விவரங்கள்லாம் வந்து கான்ஸ்டியூஷனில் இருக்குது. அதே போல் எக்ஸிக்யூட்டிவ்க்கு வந்து இம்ப்ளிமெண்டேஷன் பவர்ஸ் இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அதிகார வரம்புகள் என்ன, எல்லைகள் என்னன்னு அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ கான்ஸ்டிடியூஷன் தான் நம்மளுக்கு வந்து மிஷன் டாக்குமெண்ட் இல்லை விஷன் டாக்குமெண்ட். நம்ம எதை நோக்கி நம்ம நாடு செல்ல வேண்டும் அப்படின்னா அதுக்கெல்லாம் வந்து டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசிங்கிறது, ஸ்டேட்டோட பாலிசிங்கிறது என்னவா இருக்க வேண்டும்
அதுக்கான வழி நடத்துறதெல்லாம் வந்து டைரக்ட் பிரின்சிபல்ஸில் இருக்குது. ஸோ அடிப்படை ஆவணம் நான் சட்டம்னு என்ன தெரிஞ்சுக்கணுன்னா முதல் முறையாக நான் தெரிஞ்சுக்கணுங்கிறது வந்து கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா தான். இது தெரியாமல் எனக்கு ஏதாவது சட்டம் தெரியும்லாம் பெருசாக சொல்லிக்க முடியாது. ரெண்டாவது, சட்ட நிலைகளை வந்து பொதுவாக 3 விதமாக பிரிக்கலாம். என்ன சொல்லுவோம் அப்படின்னா கிரிமினல் லா, சிவில் லா, அப்புறம் சர்வீஸ் லா, அதாவது பணி சம்மந்தப்பட்ட சட்டங்கள். ஸோ பிரதானமாக இந்த 3 பிரிவுகளை தான் நம்ம வந்து எந்த ஒரு டிஸ்கஷனுக்குமே எடுத்துக்கோம். ஸோ கிரிமினல் லான்னா என்ன அப்படின்னா பொதுவாகவே எல்லாருக்கும் தெரியும், இந்திய தண்டனை சட்டம், இந்தியன் பீனல் கோட், அதுபோல் கிரிமினல் ப்ரொசீஜர் கோட், இதுதான் பிரதானமாக கிரிமினல் சட்டங்கள். இதை தவிர்த்து ஒரு 1000 சட்டங்கள் இருக்குது கிரிமினல் சட்டங்கள்னு சொல்கிறேன். இந்த மாதிரி சிவில் சட்டங்கள் என்ன அப்படின்னா என்னுடைய வாழ்க்கை முறை கட்டுப்பாடு, ஒப்பந்தங்கள், அதனுடைய வழி நடத்துறதுக்கான ஏற்படுத்தப்பட்ட சட்டங்கள், அதாவது சொத்துரிமை, இதெல்லாம் பிரதானமாக பார்த்தீங்கன்னா மன வாழ்க்கை, இதெல்லாம் வந்து மதம் அடிப்படையில் தான் பிரிச்சிருக்காங்க. அதாவது ஹிந்து லாஸ் எல்லாம் செப்பரேட் ஹிந்து லாஸ் இருக்குது, ஹிந்து சக்சஷன் ஆக்ட் இருக்குது. கிறிஸ்டியன்ஸ்க்கும் அது மாதிரி தனியாகவும் முஸ்லீம்ஸ்க்கு அந்த மாதிரி தனியாகவும் வச்சுருக்காங்க. இது மத அடிப்படையில் பிரிக்கப்பட்ட குடும்ப சம்பந்தமான சட்டங்கள். ஸோ வாரிசுரிமைன்னு பிரதானமாக பேசினாலும் அதுக்கான சட்டம்ங்கிறது வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட்னு இருக்குது. ஸோ அந்த சட்டத்தில் தான் இந்த சிவில் சட்டங்கள்னு இதெல்லாம் பொதுவாக நம்ம சொல்லுவோம். சர்வீஸ் லாவில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணி சம்பந்தப்பட்ட சட்டங்கள், அதாவது இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்ஸ் ஆக்ட்டுங்கிறது தான் அதில் பிரதானமானது. அதுபோல் வருங்கால வைப்பு நிதி சட்டம்னு இருக்குது, எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ் ஆக்ட், இந்த ஆக்ட்லாம் வழி நடத்தும். ஸோ இந்த சட்டங்கள்லாம் வந்து நம்ம சர்வீஸ் லான்னு பிரிக்கிறோம். ஸோ இந்த 3 பிரதான பிரிவுகள்ங்கிறது அடிப்படையாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே இதனுடைய கண்ணோட்டம் என்னங்கிறதும் நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். கண்டிப்பாக சார். ஏன்னா மிக தெளிவான முறையில் இந்திய அரசியலமைப்பு சட்டம் நமக்கு அடிப்படை உரிமைகளை எப்படி கொடுக்குது, நம்ம அடிப்படையாக என்னென்ன சட்ட வரையறைகள் தெரிஞ்சிருக்கணும், அதாவது சிவில் லா சொன்னீங்க, சர்வீஸ் லா, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொன்னீங்க. இது எல்லாமே எந்தெந்த நேரங்களில் நமக்கு தேவைப்படுது அப்படின்றது நம்முடைய வாழ்க்கைக்கு நம்ம உகந்ததாக மாற்றிக்கணும். ஏன்னா சட்டம் நம்மளை சார்ந்து நம்முடைய வாழ்க்கை பாதுகாப்புக்கு சட்டம் ரொம்ப முக்கியம்னு சொன்னீங்க. ஸோ குறிப்பாக 2005க்கு அப்புறமா RTI, தகவல் அறியும் உரிமை சட்டம்னு ஒன்று வந்ததுக்கப்புறமா அரசு அலுவலகங்களுக்கும் மக்களுக்கும் எந்த மாதிரியான தொடர்புகள் இருக்குது, அதை மக்கள் எப்படி பயன்படுத்திக்கிறாங்க சார்? 2005 தகவல் அறியும் உரிமை சட்டம் வந்ததுனால அதுக்கு முன்னாடி எனக்கு தகவல் அறியறதுக்கு உரிமை இல்லையா அப்படின்னு கேட்டால் உரிமை இருந்தது. அது ஒரு சட்ட உரிமையாக இல்லாமல் இருந்தது. அதுக்கு முன்னாடி அரசு அலுவலர்கள் போயிட்டு தகவல் கேட்டால் சொல்லாமலாம் இருந்ததில்லை. ஆனால் அதுக்கான ஒரு வெல்கமிங் நேச்சர் இல்லாமல் இருந்தது. போய் கேட்டால் உடனே சொல்லுவாங்களான்னா நம்ம எல்லாருக்குமான ஒரு கருத்து என்னென்னா அரசு அலுவலகங்கள் போனால் அவ்வளோ ஈஸியாக இன்ஃபர்மேஷன் கிடைக்காது. ஸோ இதை ஸ்ட்ரீம்லைன் பண்ணுறதுக்கு, இதை வந்து ஒரு சட்ட உரிமையாக மாற்றுறதுக்கும் அரசு அலுவலகங்களில், அரசு அமைப்புகளில், இல்லை அரசு சார்புடைய இடங்களில், அமைப்புகளில் டிரான்ஸ்பெரன்சி இன் ஆக்டிவிட்டீஸ், அவங்க என்ன செய்கிறாங்கங்கிறது வெளிப்படையாக தெரிய வேணுங்கிறது ஒரு கட்டாயம். ஸோ நம்மளுடைய உரிமைகளில் அது வந்து இந்த சட்டத்தின்படி கேட்குறதுக்கான உரிமையை நம்மளுக்கு கொடுத்தாங்க 2005 ஸோ என்ன ஆகும், ஏற்பட நிலை மாற்றம் என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ரைட்ஸ்னால வந்து டிரான்ஸ்பரன்சி இம்ப்ரூவ் ஆகுங்கிறது தான். மறைமுகமான செயல்பாடுகள் தவிர்த்தல் வேண்டும்ங்கிறது தான் அது பிரதானமாக. இன்ஃபேக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சர்வெண்ட் அப்படின்னு நம்ம ஒரு சொல்கிறோம். இதனுடைய தமிழாக்கம் செய்யும் போது அது வந்து அரசு பணியாளர்னு மாற்றிட்டோம். அது ஆக்சுவலாக அவர் வந்து பப்ளிக் சர்வெண்ட், பொதுமக்களுக்கான பணியாளர் தான். ஸோ கவர்மெண்ட் சர்வெண்ட்னா அவருடைய அலிஜியன்ஸ் வந்து கவர்மெண்ட்டுக்கு மட்டும்தான், பொதுமக்களுக்கு இல்லைங்கிற மாதிரியான ஒரு கண்ணோட்டத்தை தேவையில்லாமல் நம்மளே உருவாக்கிட்டோம். ஸோ அதனால் அரசு பணியாளருக்கு என்ன அப்படின்னா எனக்கு பொதுமக்களுக்கான பணி இல்லைங்கிற மாதிரியும் அரசுக்கு மட்டும்தான் பணியாளருங்கிற மாதிரியுமான ஒரு கண்ணோட்டம் இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாற்றத்தை கொண்டு வரத்துக்கு இந்த மாதிரி தகவல் அறியும் உரிமை சட்டமெல்லாம் உபயோகப்படுத்தும். இந்த பொது ஊழியருடைய செய்கைகளில் வந்து டிரான்ஸ்பரன்சி இருக்கணும், வெளிப்படையான இருக்கணும் அப்படின்னு சொல்கிற காலகட்டத்திலேயே நம்ம நாடுகளில் என்ன பிரச்சனை அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ரைட்டை கொடுத்தா அதை வந்து எக்ஸசிவாக அப்யூஸும் பண்ணுவோம். நம்ம ரைட்டுங்கிறது எங்கே நிற்குங்கிறதே நம்மளுக்கு தெரியாது. ஸோ சட்ட புரிதலுக்காக என்ன சொல்லுவாங்கன்னா மை ரைட் எண்ட்ஸ் வேர் யுவர் நோ ஸ்டார்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது என்னுடைய உரிமைங்கிறது உங்கள் மூக்கு வரை தான். உங்களை எஃபெக்ட் பண்ணுற மாதிரி நான் எந்த ஆக்டிவிட்டியும் பண்ணுறதுக்கு என்னோட உரிமை எல்லாம் கிடையாது. ஸோ இது அப்யூஸ் செய்கிறதுக்கான ஒரு வழிமுறையாக பிரதானமாக இன்றைக்கி கையாளப்படுதுங்கிறது ஒரு கருத்து இருக்குது. அதாவது ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் அரசு அலுவலகத்தில் என்ன வேணால் கேட்கலாம் அப்படின்னா ஒரு 30 கேள்வி. எனக்கு இதுக்கு வந்து எதுக்கு தேவைங்கிறதெல்லாம் கணக்கு இல்லை, அவங்கள சும்மா ஹாரஸ் பண்ணணுங்கிறதுக்காக எழுதுகிற கேள்வி. ஸோ எல்லா அரசு அலுவலகம் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர்னு ஒருத்தர் இருக்கார். அவருக்கு ஒரு லெட்டர் எழுதி போட்டு இந்த கீழ்கண்ட தகவலை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்னு ஒரு 10 ரூபா ஸ்டாம்போ இல்லை போஸ்டல் ஆர்டரோ அனுப்பிச்சிட்டா அவர் இந்த சட்டத்தின்படி கட்டுப்பட்டு பதில் வழங்கணும். உங்களுக்கு தேவையில்லாத ஒரு பதிலை கேட்கணுங்கிறது அவசியம் இல்லை.
குறிப்பாக நான் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் ஒன்று பார்த்தேன். ஒரு ஆஃபீஸர் பெயர் போட்டு அவர் வீட்டில் எத்தனை ஏசி வச்சுருக்காருன்னு சொல்லி ஆர்டிஐ ஆக்டில் கேட்குறாங்க. இன்னொரு நிறுவனத்தில் ஒரு கேள்வி இருந்தது. அந்த ஆவணங்கள்லாம் நகல் வேணும், அதுக்கான பைசா நான் கட்டுறதுக்கு தயாராக இருக்கேன் அப்படின்னு அதில் அப்ளிகேஷனில் எழுதியிருந்தார். நம்ப மாட்டீங்க, 12,000 பக்கம் வந்தது. ஸோ நான் அந்த 12,000 பக்கம் கொடுக்க வேண்டியது இந்த சட்டத்தோட கட்டாயமா அப்படின்னா கொடுக்கணும்னு தான் இருக்குது சட்டத்தில். நடைமுறையில் இந்த 12,000 பக்கம் அவர் வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறாரு? ஈஸி வழிமுறை இருக்குது, அதெல்லாம் ஆய்வு செய்து கொள்ளலாம். இப்போ எனக்கு என்ன இன்ஃபர்மேஷன் வேணுங்கிறது எனக்கு குறிப்பாக தெரியல, ஆனால் அந்த ஆவணங்களில் நான் பார்த்தேன்னா என்னால் கண்டுபிடிக்க முடியும்னா அந்த சட்டத்தில் வழிமுறை இருக்குது. ஐ கேன் இன்ஸ்பெக்ட் தி ரெக்கார்ட்ஸ். இன்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு பெர்மிஷன் கொடுக்க வேண்டிய கட்டாயம் அந்த சட்டத்தில் இருக்குது. நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அதை விட்டுட்டு எனக்கு 24,000 பக்கம் 12,000 பக்கம் எனக்கு கொடுங்கன்னு சொல்கிறது அப்யூஸ் ஆஃப் லா தான் நான் சொல்லுவேன். ஸோ உரிமை ஒரு பக்கம் இருந்தாலும் அதுக்கான கட்டுப்பாடுகள் தேவை. என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்கள். இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு அப்யூசிவ் நிலை ஏற்பட்டால் ஏற்கனவே ஆர்டிஐ அப்ளிகேஷன்னாலே 2ஆம் பட்ச கண்ணோட்டம் தான் இருக்குது. ஆனால் ஆர்டிஐ ஆக்டில் ஒரு அப்ளிகேஷன் நம்ம மனதில் கொடுக்கணுமா நான் யோசித்து பார்க்குறேன். இல்லை கொடுக்காமல் இருக்கிறதுக்கு என்ன வழிமுறையோ அதை தேட ஆரம்பிச்சிடுறது. அதை விட்டுட்டு உண்மையானே தகவல் கேட்குறவங்களுக்கு கொடுக்காமல் இருக்கிறதா நம்ம பார்க்கறது இல்லை. அதனால் இந்த மனப்பான்மை மாறணும் அப்படின்னா அப்யூஸ் குறையணும். ஸோ அதுக்காக ஒரு வழிமுறையாக தான் இந்த மாதிரி டெக்னாலஜியை யூஸ் பண்ணுறது. இன்டர்நெட்டில் போதிய தகவல்களை அந்தந்த அரசு அலுவலகங்களில் ஏற்கனவே ஏற்படுத்தியிருக்கிறாங்க வழிமுறை. அதனுடைய வலைத்தளங்களில் போய் பார்த்தா இன்வேரியபிளி இப்போ வேலூர் டிஸ்ட்ரிக்டை பற்றியான பிரதான விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கணும். பரப்பளவு எவ்வளோ, பாப்புலேஷன் எவ்வளோ, என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் கவர்மெண்ட் கீழே இருக்குது அப்படின்னா வேலூர் டிஸ்ட்ரிக்டோட வெப்சைட்டில் போய் பார்த்தா, வலைத்தளத்தில் போய் பார்த்தா இதுக்கான விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி டிரான்ஸ்பரன்சியோட ஒரு வழிமுறையாக தான் அதை டெக்னாலஜியை யூஸ் பண்ணுறாங்க. ஃபர்தர் கோர்ஸ் ஆஃப் இயர்ஸ் இது டெவலப் ஆகிட்டு அதிகப்படியான இன்ஃபர்மேஷன் தகவல்கள் எல்லாமே அதுலேயே பெறத்துக்கான வழிமுறை. அதாவது நம்ம கேட்டு தெரிஞ்சிக்க தேவையில்லை, ஒரு கிளிக் ஆஃப் அ மவுஸ் நம்ம ஈஸியாக அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கான வழி. ஸோ இது ஒரு உரிமை இருக்குது. அதுபோல் தகவல் வழங்குகிற கடமை அவருக்கு இருக்குது. ஸோ கொடுக்காம மீறுறவங்களுக்கு மேலே தண்டனை கொடுக்கறதுக்கும் அந்த சட்டத்திலே வழிவகை இருக்குது. ஸோ அதிக துஷ்பிரயோகத்தினால தகவல் அறியும் உரிமைன்றத மனு என்றாலே அதை தள்ளி வச்சிடணுங்கிற மனப்பான்மை மாறணும் அப்படின்னா அது ஈஸ் ஆக்கினாதான் அந்த மனப்பான்மை மாறும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதுக்கு மேலே இந்த டிரான்ஸ்பரன்சியோட எண்ட் என்னவாக இருக்கணும்னா கவர்மெண்ட்டில் ஒரு வெல்கமிங் நேச்சர் இருக்கணும். அதாவது அரசு அலுவலகம் போகிறத விரும்பி போகத்தக்க இடமா மாறணும். ஸோ நான் போய் அங்கே கஷ்டப்பட தேவையில்லை, நாளைக்கு வான்னு சொல்ல மாட்டாங்க, அடுத்த வாரம் வான்னு சொல்ல மாட்டாங்க. போனால் இந்த காலகட்டத்தில் குறிப்பாக எனக்கு தெரியும் இத்தனை நாளில் இதை முடிச்சு தருவாங்க அப்படின்னு. ஸோ அதனுடைய ஒரு முன்னோட்டமாக தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ பதிவாளர் அலுவலகத்தில் ஆர்டிஓ ஆஃபீஸ்லலாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் எத்தனை நாளில் அவங்க ரிசல்ட் சொல்லணும் நம்பர் ஆஃப் டேஸ் வெளியிலேயே போர்டு போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் போய் ஆர்டிஓ ஆஃபீஸ் அப்ரோச் பண்ணி ஒரு அப்ளிகேஷன் கொடுத்தீங்கன்னா 3 நாளில் அவங்களுக்கு இதுக்கான பதில் கிடைக்கும். இது போல் எல்லா அலுவலகத்துமே இந்த கட்டுப்பாடும் அதுக்கான பிரயத்தனப்பட்டு அந்த பணியாளர்கள் பொது அலுவலர்கள் அரசு பணியாளர்கள் இல்லை. ஸோ அவங்களுடைய வழிமுறைகளை மாற்ற மனப்பான்மை மாறும்போது ஆட்டோமேட்டிக்காக இதெல்லாமே ஈஸியாக இருக்கும், வெல்கமிங் நேச்சரும் இருக்கும். கண்டிப்பாக சார். எந்த ஒரு அரசு அலுவலகத்திலையும் மக்களுக்கு அவமதிப்பு இல்லாமல் நல்ல ஒரு மதிப்பான முறையில் அவங்களுக்கான தகவல்கள் தெளிவுபடுத்தணும்னா இந்த ஆர்டிஐ ஆக்டே இன்னைக்கு இல்லைன்னு கூட நம்ம சொல்லலாம். இந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்திலையும் மக்களாகிய நாமும் நமக்கு தேவையான அடிப்படை தகவல்களை மட்டும் கேட்டு பெறுறது நல்லது அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுலேருந்து எனக்கு புரிய வருதுங்க சார். கண்டிப்பாக சார். சட்டம்ன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். இந்திய அரசியலமைப்பு சட்டம் தான் நம்மளை அனைவரையும் வழி நடத்தி செல்லுது. இதில் கிரிமினல் லா இருக்குது, சிவில் லா இருக்குது, சர்வீஸ் லா இருக்குது. இந்த மாதிரியான நிறைய சட்ட விதிமுறைகள் எப்படி நம்ம கையாளணும், எப்படி நம்ம கடைபிடிக்கணும் அப்படின்ற விஷயங்கள் நல்லாவே தெளிவான முறையில் சொன்னீங்க சார். குறிப்பாக நிலம் சார்ந்த சட்டங்கள், நிலம் வரையறை, நிலம் சார்ந்த பிரச்சனைகள், பத்திரப்பதிவு, அடிப்படை சட்டம், அதனுடைய நோக்கம், நமக்கு சொத்து உரிமை என்னென்ன விஷயங்கள் இருக்குது, நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே சட்டம் நம்ம மேலே பாயுது, நம்ம இறந்த பிறகும் இறப்பு சான்றிதழ் மூலமாக நம்ம மேலே சட்டம் பாஞ்சுக்கிட்டு தான் இருக்குது அப்படின்ற விஷயங்கள் ரொம்ப தெளிவான முறையில் எளிய முறையில் மக்களுக்கு புரியும் வகையில் சொன்னீங்க சார். உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி விஐடி பண்பலை 90.8 நேயர்களுக்காக சட்டம் சார்ந்த பல கருத்துக்களை தெரிவித்தமைக்கு நன்றி சார். நன்றி.
என்ன நேயர்களே, இன்றைய வல்லுநர் பார்வையில சட்ட நிபுணர் ரவிசங்கர் சார் சொன்ன மாதிரி சட்டம் நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம மேல சட்டம் இருக்கு, நம்ம இருந்ததுக்கு அப்புறமும் சட்டம் இருக்கு. சட்டம் வரையறைன்றது நம்மளை பாதுகாக்கக்கூடிய ஒரு அம்சம். அதனால சட்ட விதிமுறைகளை கடைபிடித்து சட்டத்தினுடைய அடிப்படை நோக்கங்கள் என்னன்றதை நாம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்முடைய அத்தியாவசிய வாழ்க்கையில சட்ட விதிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ணலாம். அடுத்த ஒரு வல்லுநர் பார்வை நிகழ்ச்சியில வேறு ஒரு வல்லுநருடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கோவிந்தராஜ். நன்றி, வணக்கம். வல்லுனர் பார்வை. பல்துறை பகிர்வுகள், வல்லுனர் தரவுகள், மக்களின் சந்தேகங்களுக்கான சான்றுகளோடு விஐடி பண்பலை 90.8 வல்லுனர் பார்வை. விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலியில் இது மருத்துவ நேரம். பல்வேறு மருத்துவ துறைகளிலிருந்து தேர்ச்சி பெற்ற மருத்துவர்களுடன் கலந்துரையாடும் நேரம் இது. வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி மருத்துவ நேரம். மருத்துவ நேரம் நிகழ்ச்சியில் மருத்துவர்கள் நம்ம கூட கலந்து உரையாடி இருக்கிறாங்க. சித்த மருத்துவர் பாஸ்கரன் சார் நம்ம கூட இருக்கிறாங்க. வணக்கம் சார், நிகழ்ச்சிக்கு உங்களை விஐடி சமுதாய வானொலி சார்பாக வரவேற்கிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். இன்னைக்கு சித்த மருத்துவம் அப்படின்னாலே நம்மளுடைய முன்னோர்கள் பின்பற்றின மருத்துவம் அப்படின்னு கூட சொல்லலாம். நிறையா வீடுகளில் கூட பார்த்தீங்க அப்படின்னா சித்த மருத்துவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னோர்கள் ஒரு பாட்டி தாத்தா இருப்பாங்க, அவங்க சொல்லுவாங்க இந்த கீரை சாப்பிடுங்க, எண்ணெய் குளியல் பண்ணுங்க, இதெல்லாம் பேசிக்காக வீட்லேயே சொல்லுவாங்க. ஆனால் இதற்கும் ஒரு படிப்பு இருக்குது. இதுலேயும் படிச்சுட்டு ஒரு டாக்டர் அப்படின்ற இன்னைக்கு இந்த சித்த மருத்துவம் கொஞ்சம் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த சித்த மருத்துவம் அதை பற்றி நான் சொல்கிறதோட நீங்கள் சொன்னால் நல்லாயிருக்கும். சொல்லுங்கள் சார். சார், அனைவருக்கும் வணக்கம். நம்ம சித்த மருத்துவம் நம்மளுடைய தமிழ் பாரம்பரியத்திற்கான ஒரு அடையாளம். தமிழ் தோன்றிய ஆரம்ப காலகட்டத்திலேருந்து நம்ம மருத்துவம் தோன்றியதாக பல இலக்கியங்கள், பல நூட்களில் நம்ம ஓலைச்சுவடிகளில் சித்தர்கள் பாடல் வழியாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, மனிதன் தோன்றிய காலத்தில் முதல் என்னைக்கு உணவை சமைக்க ஆரம்பித்தானோ, உணவை சமைச்சு சாப்பிட ஆரம்பித்தானோ அன்றைக்கே தோன்றியது சித்த மருத்துவம்ன்றது நம்மளுடைய முன்னோர்கள் சொன்ன விஷயங்கள் சார். சித்த மருத்துவம்னா வெறுமனே ஒரு நோயை அதுக்கான மருந்துகள் கொடுத்து குணப்படுத்துகிற விஷயம் கிடையாது. இதை நோய் அறிதல் அப்படின்றது சித்த மருத்துவத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். எண் வகை தேர்வுன்னு சொல்லுவோம். அந்த எண் வகை தேர்வில் நான், இரம், மொழி, விழி, ஸ்பரிசம் அப்படின்னு பார்க்கும்போது நாடின்றது ஒரு பிரதானமான ஒரு தேர்வாக இருக்குது. பெரியவங்களாம் பார்த்திங்கன்னா ஒரு நாடி அறிதல் பார்த்து நம்ம மருத்துவத்தை பண்ணிகிட்டு இருந்த ஒரு கலை இது. இது வெறுமனே அறிவியல் மட்டும் இல்லாமல் மெய்ஞானம் சேர்ந்த ஒரு மருத்துவமாக நம்மளுடைய சித்த மருத்துவம் இருக்குது. சித்த மருத்துவம் எல்லாருடைய வீடுகளிலும் இருக்கக்கூடிய ஒரு மருந்து தான். அஞ்சரை பெட்டி நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். நம்ம வீடுகளில் என்றைக்கு சுக்கு, மிளகு, இந்த மாதிரி சீரகம், சோம்பு, இந்த மாதிரி உணவு முறைகளை நம்ம சமைச்சு அதோடைய மருத்துவ குணம் அடையிறோமோ, அதுலேயே சித்த மருத்துவத்தை நம்ம காலகாலமாக இருந்துகிட்ருக்கு. இதில் பார்த்திங்கன்னா 18 சித்தர்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அவங்க தான் நம்மளுடைய சித்த மருத்துவத்துடைய ஒரு தந்தை. அவங்களுடைய இந்த மருத்துவத்தை பொதுவாக மக்கள் மத்தியில் அதிகமாக ஆரம்ப காலகட்டத்தில் கொண்டு வந்தவங்க சித்தர்கள் வழியாக தான் நம்ம இன்றைக்கி இந்த பாரம்பரியமாக பல தலைமுறைகளாக சில பாரம்பரியமாக மருத்துவம் பண்ணுறவங்களும் இருக்காங்க. அந்த மாதிரி நாங்களும் புற்று மகரிஷி அப்படின்ற காலாங்கிநாதருடைய பாரம்பரியத்தில் நாங்கள் ஒரு 47 தலைமுறையாக சித்த மருத்துவம் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி இப்போ பார்த்திங்கன்னா பிஎஸ்எம்எஸ் அப்படின்ற ஒரு பட்டப்படிப்பு இன்றைக்கி படிக்கிறாங்க. நிறைய கல்லூரிகள், தனியார் கல்லூரிகள், அரசு கல்லூரிகள் நிறைய வந்திருக்கு. இதன் மூலிமா நிறைய சித்த மருத்துவர்கள் இன்றைக்கி உருவாகி கொண்டிருக்கிறார்கள். அதற்கு முன்னாடி பிஐஎம் அப்படின்ற ஒரு ஆர்ஐஎம்பி அந்த மாதிரி படிப்புகள்லாம் இருந்தது. அதில் அதை படிச்சுட்டு இருக்காங்க. இப்போ பிஎஸ்எம்எஸ் கொண்டு வந்ததுக்கப்புறம் எம்டி பட்ட மேற்படிப்பு கொண்டு வந்திருக்காங்க. அந்த மாதிரி சித்த மருத்துவம் பண்ணிவிட்டு இன்றைக்கி அரசில் நிறைய சித்த மருத்துவர்கள் இருக்காங்க. இன்றைக்கி சித்த மருத்துவர்கள் எல்லா இடங்கள்லையுமே இன்றைக்கி அதிக அளவில் காணப்படுறாங்க. நம்ம மருத்துவத்துக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி போயிட்டுருக்கு. உங்களுக்கே தெரியும், டெங்கு, கொரோனா காலகட்டம் சித்த மருந்துகள் பெருமளவில் மக்களுக்கு
கை கொடுத்தது. கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. இந்த கொரோனா காலங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொரோனாக்கு மருந்து வந்து நம்மளுடைய ரசம் அப்படின்ற கூட வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. நம்ம வந்து இந்த ரசத்துலேயே வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஜீரகம் ஆட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் புளி ஆட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் தக்காளி, இதெல்லாம் போட்டு இன்னும் அந்த கொரோனா வைரஸ் வந்து கொஞ்சம் இந்தியாவில் தாக்கத்தை ஏற்படுத்தலாம் நம்மளுடைய பாரம்பரிய உணவு முறையை பின்பற்றுவதன் மூலமாக கூட வந்து இது கொரோனா பாதிப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. உண்மைதாங்க சார். ஏன்னா நாங்கள் கொரோனா காலகட்டத்தில் கிட்டத்தட்ட வந்து மக்கள் வந்து ரொம்ப பயத்தில் இருந்தாங்க. அந்த பயத்தில் இருக்கும்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும்போது அரசு வந்து சித்த மருந்துகளில் நிறைய ப்ரமோட் பண்ணாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா கபசுர குடிநீர் வந்து ரொம்ப பெருமளவில் வந்து கொரோனா காலகட்டத்தில் நிறைய பேருக்கு கை கொடுத்து, அது இல்லாமல் கூடவே வந்து இந்த தாளிச்சாதி வடக மாத்திரை, ஆடாதோடை குடிநீர், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து மக்களுக்கு வந்து நிறைய தெரிய ஆரம்பிச்சு. நிறைய நாட்டு மருந்து கடைகளில் அந்த டைமில் வந்து மூலப்பொருட்கள் வாங்கி மக்களை வந்து பயன்படுத்தி சித்த மருத்துவத்தில் பலன் நிறைய அடைஞ்சாங்க. அதுலேருந்து உயிரிழப்புகள் அதிகமாக சித்த மருத்துவத்தில் கிடையாது. சித்த மருந்துகள் எடுத்தவங்களுக்கு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா உயிரிழப்புகள் வந்து ரொம்ப குறைஞ்சிது. அதே சமயத்தில் நிறைய பேர் வந்து காப்பாற்றப்பட்டார்கள். சித்த மருந்துகள் வந்து எடுக்க அவங்களுக்கு வந்து நல்ல பலன் வந்து பக்க விளைவுகள் இல்லாமல் அவங்களோட, அதுதான் முக்கியமான விஷயம். சித்த மருந்துகள் சாப்பிட்டவங்க அனைவருக்குமே வந்து பக்க விளைவுகள் எதுவுமே ஏற்படலை. சித்த மருந்துகள் மக்கள் வந்து பெருமளவில் மக்கள் அதை நோக்கி போகும்போது நிறைய நோய்கள் வராமல் மக்கள் வந்து பாதுகாக்கலாங்க சார். ஓகே சார், நல்லா சொன்னீங்க சார். இது மாதிரி வந்து சித்த மருத்துவம் ஒரு பக்க விளைவு இல்லாத மருத்துவம் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னீங்க சார். இப்போ சித்த மருத்துவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நாடி பிடிச்சி பார்த்து நிறையா கேள்விப்பட்டிருக்கிறேன். நான் இதை பார்க்கவும் செஞ்சுருக்கிறேன். இந்த நாடி மருத்துவம் பற்றி நீங்கள் ஆரம்ப நிலையிலே வந்து சொன்னீங்க, நாடி மருத்துவம் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொன்னீங்க. இந்த நாடி மருத்துவம் பற்றி நீங்கள் சொல்லுங்கள் சார். இல்லை சார், நாடி வந்து நம்மளுடைய இப்போ நம்மளுடைய நவீன மருத்துவத்துடைய வளர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 ஆண்டுகளாக தான் சார் இருக்குது. அதுக்கு முன்னாடி வந்து ஒரு அறிவியல் ஆய்வுகள் கிடையாது. ஒரு நோயை பரிசோதனை பண்ணுறது பார்த்திங்கன்னா சித்த மருத்துவத்தில் எப்படி இருந்திருக்குன்னா, பல ஆண்டுகளுக்கு முன்பு நிறம், மொழி, விழி, ஸ்பரிசம், சுக்கிலம், சுரோனிதம் சொல்லிட்டு 8 வகை தேர்வு இருக்குது. அதில் 8 வகையான தேர்வுகள் இருக்குது. அதில் வந்து முக்கியமானது பிரதானமானதுன்னு பார்த்திங்கன்னா நாடி தான். அந்த நாடி அறிதல், அது வந்து பார்த்திங்கன்னா நாடி பிடிச்சி பார்த்து வாதம், பித்தம், கபம் சொல்லுவோம். நம்மளோட உடல் வந்து திட, திரவ, வாயு 3 நிலையாக இருக்குது. எப்படி அண்டத்தில் உள்ளது பிண்டம், பிண்டத்தில் உள்ளது அண்டம்ன்றது சித்த மருத்துவத்தோட கோட்பாடு. எப்படி நம்மளோட உடல் அமைப்பும் அண்டத்துக்கும் நம்மளோட உடல் அமைப்புக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது. அதை வந்து பஞ்சபூதங்கள் 6 சுவை அடிப்படையில் நம்மளுடைய உடல் இயங்கி கொண்டிருக்கிறது. நம்ம பஞ்சபூதங்கள் 6 சுவை உடல் அடிப்படையில் இயங்கி கொண்டிருக்கிறது. தசவாயுக்கள்னு சொல்லுவோம். நம்ம உடம்புல வந்து தசவாயுக்கள்ன்றது வந்து இது ரொம்ப ஒரு சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய தத்துவங்கள். இது வந்து போக போக நான் அதை பற்றி நம்ம விரிவாக பேசுவோம். அதில் வந்து நாடி வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு வந்து நாடி பிடிச்சி பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து வாத பித்த கபத்தில் எந்த நாடி கூடியிருக்கு, குறைஞ்சிருக்கு, அதன் அடிப்படையில் வந்து நோயை நம்ம வந்து பார்க்குறோம். சித்தத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, வாத பித்த கபம் கூடுவதாலும் குறைவதாலும் தான் 4448 வியாதிகள் உருவாகுதுன்றதை சொல்கிறாங்க. இப்போ நம்ம காலையில் உதாரணமாக வாதத்துக்கான நாடினா அவங்களுக்கு வந்து நாடி பார்க்கும்போது இப்போ வாதம் இயல்பாக இருக்கணும், ஒரு 6லேருந்து 10 மணிக்குள்ளே. அந்த டைமில் அவங்களுக்கு பித்தம் அதிகரிச்சிருந்தால் நாங்கள் உதாரணமாக கேட்போம், ஏதாவது குடல் பிரச்சனை இருக்கா, இல்லை கால் வலி இருக்கா, இடுப்பு வலி இருக்கான்னு கேட்போம். ஏன்னா வாதம் வந்து இருக்கிற அளவோட கொஞ்சம் மாற்றமாக இருந்திருந்தால் இந்த மாதிரி சில பாதிப்புகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு சித்தர்கள் பாடல்களில் இருக்குது. அதன் அடிப்படையில் நம்ம நாடி பார்த்து ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன நோய்கள் இருக்குது, அது எப்படி அறியலாம்ன்றதை நாடி மருத்துவத்தின் மூலிமா நம்ம அறியலாம். வரதுக்கு முன்னாடியே நம்ம வந்து தடுக்கக்கூடிய விஷயங்களும் முன்னெச்சரிக்கையாக நாடி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம. கண்டிப்பாக சார், நல்லா சொன்னீங்க சார். நாடி மருத்துவம் பற்றி ஒரு அருமையான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க சார். இப்போ நார்மலாக இந்தந்த வியாதிகள்லாம் சித்த மருத்துவத்தில் மருந்து இருக்குது அப்படின்றது நிறைய பேர் கண்டிப்பாக தெரியாத இருக்கும். இப்போது பேசும்போது நீங்கள் சொன்னீங்க இதில் வந்து சுகருக்கெல்லாம் கூட வந்து மருந்து இருக்குது அப்படின்ற மாதிரி. இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் இந்த நீரிழிவு நோய்க்கான இதில் பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் கண்டிப்பாக இருக்கிறாங்க. இவங்களுக்கு இந்த சித்த மருத்துவ முறையில் என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது சார்? இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவில் நம்ம இந்தியாவில்னு பார்த்திங்கன்னா உலகத்தில் அதிக அளவில் இந்தியாவில் வந்து நீரிழிவு நோயும் இருதய நோயும் அதிக அளவில் காணப்படுது. அது பார்த்திங்கன்னா நீரிழிவு நோய் இன்றைக்கி ஒரு வீட்டில் வந்து ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா அதில் வந்து ஒரு 8 பேருக்கு நீரிழிவு நோய் இருக்குது ஒரு குடும்பத்தில். அந்த அளவுக்கு இன்றைக்கி வந்து நீரிழிவு நோய் தாக்கம் வந்து அதிகரித்து கொண்டிருக்குது. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சித்த மருத்துவத்தில் வந்து ஆரம்ப நிலையில் நீரிழிவு நோய் ஒருத்தருக்கு வந்து ப்ரீ டயாபெட்டிக்னு சொல்லுவோம். ஆரம்ப நிலையில் இருக்கும்போதே சித்த மருந்துகள் எடுத்தாங்கன்னா முழுமையாக அதிலேருந்து வெளியே வந்துடலாம். அதே போல் நாள்பட்ட நீரிழிவு நோயாளிகள் வந்து சித்த மருந்துகளோடு ஆங்கில மருந்துகளும் கூட சேர்த்து எடுக்கணும். உடனடியாக அந்த ஆங்கில மருந்தை நிறுத்திடக்கூடாது. சித்த மருந்துகளும் ஆங்கில மருந்துகளும் கூட சேர்த்து எடுக்கும்போது
படிப்படியாக அவர்களுக்கு அந்த HbA1c அப்படின்னு சொல்லுவாங்க, 3 மாதத்தோட சராசரி விகிதம். அந்த HbA1c சித்த மருந்துகள் ஆங்கில மருந்துகளும் சேர்த்து எடுக்கும்போது ஒரு 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி பார்க்கும்போது அதன் அளவுகள் குறைய குறைய ஆங்கில மருந்துகளுடைய அளவுகள் குறைச்சி கொண்டே வரணும். இந்த மாதிரி படிப்படியாக ஒரு நாள்பட்ட ஒரு 2 வருஷம் 3 வருஷம் தொடர்ந்து மருந்துகள் சித்த மருந்துகளும் ஆங்கில மருந்துகளும் எடுக்கும்போது நல்ல பலன் வந்து நீரிழிவு நோயாளிகளுக்கு இருக்குது. சித்த மருந்துகள் மூலிகைகளுக்கு அது இருக்குது. உதாரணமாக ஆவாரை சொல்லும், ஆவாரை, நாவல், இந்த மாதிரி மூலிகைகளுக்கு சித்த மருத்துவத்தில் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தக்கூடிய விஷயங்களுக்கு சீந்தில் அப்படின்னு ஒரு மூலிகை இருக்குது. இது வந்து ரொம்ப அற்புதமாக சர்க்கரை நோயாளிகளுக்கு வேலை செய்யக்கூடிய மருந்துகள். இந்த ஆவாரை குடிநீர்னு ஒரு கஷாயம் வந்து இம்காப்ஸில் நாட்டு மருந்து கடைகளில் பொதுவாகவே வந்து விற்பனைக்கு இருக்குது. இந்த ஆவாரை குடிநீர் வந்து பொதுவாக வந்து கஷாயம் மாதிரி செய்து சாப்பிடும்போது சர்க்கரையை வந்து நல்ல கட்டுப்பட்டுக்கு வச்சுக்கொள்ளலாம். நல்லா சொன்னீங்க சார். இந்த சர்க்கரை நோயை குணப்படுத்துவதற்கு சித்தாலையும் வந்து மருந்து இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்கிறீங்க. சில பேர் வந்து வீட்டில் இந்த முறைகளை பின்பற்றுவதும் நான் வந்து பார்த்துருக்குறேன். இந்த பருவநிலை மாற்றம் காரணமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து டெங்கு ஃபீவர் பற்றின ஒரு பயம் கண்டிப்பாக இருக்கும். இந்த டெங்குக்கு ஏதாவது மருந்து இருக்குங்களா சித்த மருத்துவ முறையில்? சித்த மருத்துவத்தில் டெங்குக்கு வந்து ரொம்ப அற்புதமான மருந்துகள் இருக்குங்க சார். ஆரம்பத்தில் டெங்கு சிம்டம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சிலருக்குலாம் வந்து உடல் வலி ஏற்படும். அது உடல் வலி ஏற்படும். அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிளேட்லெட்ஸோடைய கவுண்ட் வந்து ரொம்ப குறைய ஆரம்பிக்கும். காய்ச்சல் வந்து தீவிரமாக இருக்கும். அவங்களுக்குலாம் வந்து சிம்டம்ஸ் அது பார்த்தோன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம மருந்துகள் டெங்குக்கு வந்து மருந்துகள் இருக்குது. பொதுவாக வந்து நிலவேம்பு குடிநீர் வந்து எல்லாருக்கும் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது வந்து டெங்குக்கு மட்டும் இல்லை, 64 வகையான ஜுரங்கள்னு சொல்கிறோம் சித்த மருத்துவத்தில். இந்த 64 வகையான ஜுரங்களுக்கும் இந்த நிலவேம்பு குடிநீர் நல்லா வேலை செய்யும். நிலவேம்பு குடிநீர் இல்லாமல் சில மருந்துகள் நிறைய இருக்குது. உதாரணமாக வந்து பப்பாளி இலை சாறு, அதை வந்து பிளேட்லெட்ஸோடைய எண்ணிக்கையை கூட்டுறதுக்காக அந்த பப்பாளி இலை சாறு வந்து தாராளமாக பெரியவங்கலேருந்து சிறியவர்கள் வரைக்கும் சாப்பிட்லாம். பெரியவங்க வந்து ஒரு 30 ml சாப்பிட்டாங்கன்னா சிறியவர்கள் வந்து ஒரு 15 ml எடுத்துக்கலாம். அந்த பப்பாளி இலை சாறு வந்து எடுத்துக்கலாம். கூடவே வந்து ஆடாதோடை கஷாயம் சாப்பிட்லாம். இந்த ஆடாதோடை குடிநீர் வந்து சூர்ணமாக வந்து நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்குது. இந்த ஆடாதோடை குடிநீர் வந்து கஷாயம் பண்ணி சாப்பிடும்போது அவங்களுக்கு வந்து நுரையீரலில் இருக்கக்கூடிய அந்த சளி குறைஞ்சி நுரையீரலில் நல்ல ஃபங்க்ஷன் வந்து கொண்டு வந்து ரத்தத்தில் வந்து அந்த அணுக்களை உற்பத்தி பண்ணக்கூடிய தன்மை வந்து நுரையீரலுக்கு இருக்குது. நுரையீரலேருந்து அந்த பிராணசக்தி ரத்தத்தில் கலந்தால் தான் அணுக்கள் வந்து வேகமாக விரிவடைய செய்யும். இந்த பிரச்சனையை வந்து ஆடாதோடை மணப்பாகு, ஆடாதோடை குடிநீர் நல்லா செய்யுது. கூடவே அவங்களுக்கு வந்து நிலவேம்பு காரிக்கா டேப்லெட்டுன்னு ஒரு மாத்திரை இருக்குது. ரொம்ப அற்புதமாக வேலை செய்யக்கூடிய மாத்திரை. அது நம்ம இம்காப்ஸில் பொதுவாக அரசு இம்காப்ஸில் வந்து கிடைக்குது மருந்து கடைகளில். இந்த நிலவேம்பு காரிக்கா டேப்லெட் வந்து தாராளமாக எடுத்துக்கலாம் இந்த டெங்குவில் பாதித்தவங்களுக்கு. கூடவே வலி, உடம்பு வலி இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அமுக்குராச்சு அந்த மாத்திரையை சாப்பிட்லாம். ஏன்னா உடல் வலி வந்து இதில் அதிகமாக இருக்கும். சிலருக்குலாம் வந்து கை கால் வலி அதிகமாக காணப்படும். இது வந்து நாங்கள் என்ன பித்த கபஜுரமாக தான் ஒரு சிலர் வந்து நாடியில் வந்து ஏற்படும். சிலருக்கு வாத கபஜுரமாகவும் இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான நாடி மாற்றம் அடையும். அதற்கேற்றாற் போல் அவங்களுக்கு வந்து இந்த கஷாயங்கள் விஷ காய்ச்சலுக்கு ரொம்ப அற்புதமாக வேலை செய்யக்கூடிய நிலவேம்பு குடிநீரை சாப்பிட்லாம். கூடவே பப்பாளி இலைச்சாறு சாப்பிட்லாம். கூடவே சளி இரும்பல் காணப்படுறவங்களுக்கு ஆடாதோடையும் தாளிசாதி வடகமும் எடுத்துக்கலாம். ரொம்ப அற்புதமாக வேலை செய்யக்கூடிய மருந்துகள் சித்த மருத்துவத்தில் டெங்குக்கு சிறப்பான மருந்துகள் இருக்குங்க சார். கண்டிப்பாக சார். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சித்த மருத்துவத்தில் எல்லா நோய்களுக்கும் வந்து மருந்து இருக்குது அப்படின்ற மாதிரி மிக தெளிவான ஒரு உரையை நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. இன்றைக்கி இன்னும் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதயம் சார்ந்த நோய்கள் இன்றைக்கி வந்து நிறையா இருக்குது. இந்த இதயம் சார்ந்த நோய்களை கட்டுப்படுத்துவது சித்த மருத்துவத்தில் எப்படி? நீங்கள் சொன்னீங்க சித்த மருத்துவத்தில் வருமுன் காப்பதே சிறப்பு அப்படின்ற மாதிரி வந்து வரத்துக்கு முன்னாடியே ப்ரிவென்ஷனுக்கு நம்ம பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி அதுக்கெல்லாம் கூட சித்த மருத்துவத்தில் முறைகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அதை பற்றி சொல்லுங்கள் சார். இன்றைக்கி இருதயம் சார்ந்த நோய்கள் குறிப்பாக வந்து இளம் வயதில் மாரடைப்பு இன்றைக்கி வந்து அதிகமாக காணப்படுது. நீங்கள் இன்றைக்கி பேப்பரில் பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆடிட்டே இருந்தார், டக்குன்னு மாரடைப்பு வந்துட்டு. ஒரு இளைஞர் வந்து விளையாடிட்டே இருந்தார் கிரிக்கெட்டு, டக்குன்னு மாரடைப்பு வந்து மரணம் அடைஞ்சிட்டார் அப்படின்ற செய்தியெல்லாம் கேட்கும்போது மக்களுக்கு ரொம்ப பயம் அதிகமாக ஏற்படுது. காரணம் என்னென்னா நம்மளுடைய உணவு வாழ்வியல் முறையில் ரொம்ப பின்தங்கிட்டோம். நம்மளுடைய மரபு கலாச்சாரங்களுடைய அழிவு தான் இதோடைய காரணமாக நான் பார்க்குறேன். என்னென்னா நம்மளுடைய மரபு சார்ந்த உணவுகளை நம்ம வந்து ரொம்ப எடுத்துக்கிறது இல்லை. நம்மளுடைய இன்றைக்கி பார்த்திங்கன்னா துரித உணவுகள் அதிகமாக எடுத்துக்கொள்வது, காலம் தவறிய உணவுகள். ஒரு 12 மணிக்கு ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்றது, எண்ணெய் பொருட்கள் சாப்பிட்றது, இந்த மாதிரி உணவுகள் வந்து ஏற்படும்போது செரிமான சக்தி இதுதான் முக்கியமான ஒரு காரணம். நம்மளுடைய குடல் வந்து இயங்கக்கூடிய நேரங்களில் தான் உணவு வந்து இயக்கம் அதிகமாக இருக்கும்போது தான் உணவு சாப்பிடணும். குடல் இயக்கம் குறைவாக இருக்கும்போது உணவுகள் மந்த உணவுகள் எடுக்கும்போது
இந்த மாதிரி பிரச்சனைகள் அதிக அளவில் காணப்படுது. குறிப்பாக வந்து நம்ம சித்தால என்ன சொன்னால் தமரக வாயுன்னு சொல்லுவோம். தமரக வாயுன்னா என்னென்னா இருதயத்தில் ஏற்படக்கூடிய வாதம். இந்த தமரக வாயு சேருவதற்கான காரணங்கள் என்னென்னா, நம்ம 6 மாதத்துக்கு முன்னாடி பேதிக் சாப்பிடணும். இந்த குடல் சுத்தம் பண்ணுறதுன்றது முன்னாடி நம்ம முன்னோர்கள் வீட்டில் பாட்டிலாம் பார்த்திங்கன்னா எண்ணெயெல்லாம் கொடுப்பாங்க. அந்த முறைகள்லாம் இருந்தது. இப்போ அந்த முறைகள்லாம் இல்லாதனால என்ன ஆகுதுன்னா, இன்றைக்கி நிறைய குடல் அழுக்குகள் சேர்ந்ததுனால தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுதா அதெல்லாம் ஆகுது. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு என்னென்னா கல்லீரலில் வந்து வாயு சேருது. கல்லீரலில் வாயு சேர்ந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கொலஸ்ட்ரால் லெவல் வந்து கூட்டி விட்டுரும். இதான் பித்தவாதம்னு சொல்லுவோம். அந்த பித்தவாதம் நாடி நம்ம நாடியில் பார்த்தோம்னா சொல்லிடலாம். பித்தவாத நாடி யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கு உடனே நான் சொல்லுவேன், போய் இந்த பேதிக் சாப்பிட்ருங்க, அதுக்கப்புறம் வந்து சித்தா மருந்து எடுங்க. கூடவே நான் மருந்து பெரும்பாலும் மருந்து கொடுக்குறதுல பேதிக் எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் சில உணவு முறைகள் நான் சொல்லுவேன். அதெல்லாம் நீங்கள் ரெகுலராக உணவில் வந்து சேர்த்துட்டு வாங்க. கூடவே என்னென்னா இந்த மாதிரி பித்தவாத நாடி இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, நெல்லிக்காய் நிறைய சாப்பிட சொல்லணும், உலர்ந்த திராட்சை நிறைய சாப்பிட சொல்லணும், அதே போல் வந்து அத்திப்பழம் நிறைய சாப்பிட சொல்லணும், சோம்பு சீரகம் அதிகமாக சாப்பிட சொல்லணும், பூண்டு அதிகமாக சாப்பிட சொல்லணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அவங்களுக்கு வேறு உணவில் எடுத்துக்கணும். வெந்தயம் நிறைய சாப்பிட சொல்லணும். இதெல்லாம் வந்து சாப்பிட்றதுனால வந்து அந்த நாடி சமநிலையாவது. கூடவே வந்து சித்தால வந்து மிக பிரதானமான ஒரு முக்கியமான மருந்து மருதம்பட்டைன்னு ஒரு அர்ஜுனா மரம்னு சொல்லுவோம். அதோட மரப்பட்டையோட வேர் வந்து அந்த வேர்பட்டையோட தூள் வந்து மருதம்பட்டை சூர்ணம்னு நம்ம சொல்லுவோம். அந்த மருதம்பட்டைய சூர்ணத்தை வந்து தொடர்ந்து நீங்கள் வந்து இதை நீங்கள் வந்து தொடர்ந்து சாப்பிட்டு வரலாம். இந்த மருதம்பட்டை சூர்ணம் வந்து மாரடைப்பு வராமல் தடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான மருந்து மருதம்பட்டை சூர்ணம். இந்த மருதம்பட்டை சூர்ணம் வந்து பொதுவாகவே வந்து எல்லாருமே வந்து இந்த மாதிரி ஒரு பித்தவாத நாடி பாதிச்சிருக்கவங்க, கொலஸ்ட்ரால் லெவல் இருக்கிறவங்கள முன்னெச்சரிக்கையாக இருதய நோய் வராமல் இருக்கிறவங்களுக்கு, மாரடைப்பு வராமல் இருக்கிறவங்க இந்த மருதம்பட்டை சூர்ணத்தை வந்து தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம். செம்பருத்தி பூ வந்து அற்புதமாக வேலை செய்யும். செம்பருத்தி பூ வந்து ஒத்த செம்பருத்தி பூ வந்து இருதய நோய் வராமல் தடுக்கக்கூடிய தன்மை வந்து ஒத்த செம்பருத்தி பூக்கு இருக்குது. இந்த ஒத்த செம்பருத்தி பூவை வந்து அந்த இதழ் மட்டுமே நம்ம பாலில் வந்து ஒரு சுடப்பாலில் வந்து ஒரு 50 ml சுடப்பாலில் டிப் பண்ணி ஒரு 3 வாட்டி டிப் பண்ணோம்னா அதில் இருக்கிற செம்பருத்தி பூவில் இருக்கக்கூடிய எசன்ஸ்லாம் அந்த பாலுக்கு வந்துடும். அதை நம்ம வெறுமனே சாப்பிட்லாம். செம்பருத்தி பூ வந்து கஷாயம் மாதிரி செய்து சாப்பிட்லாம். கஷாயம் மாதிரினா செம்பருத்தி பூ தண்ணியில் போட்டு எலுமிச்சம்பழம் சாறு 2 சொட்டு போட்டு கஷாயம் மாதிரி கொதிக்க வச்சு கூட நீங்கள் சாப்பிட்லாம். இதெல்லாம் வந்து என்னென்னா ரத்தத்தில் வந்து அந்த கொழுப்பு வந்து குறைக்கும், இருதய நோய் வராமல் பாதுகாக்கும். தூக்கம் வந்து ரொம்ப முக்கியம். அவங்க வந்து நான் சராசரியாக ஒரு 7 மணி நேரம் நல்லா ஆழ்ந்த உறக்கத்துக்கு நல்ல தூக்கம் இருக்கணும். இயல்பான தூக்கம் இல்லைன்னா கூட இந்த மாதிரி விஷயங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சித்த மருத்துவம் அதான் சொல்லுது, காலையில் வந்து 6 மணிக்கு எழுந்து கொஞ்சம் பிராணாயாமம் பண்ணிவிட்டு கொஞ்சம் நடைப்பயிற்சி பண்ணணும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணோம்னா இந்த இருதய நோயெல்லாம் வராமல் தடுக்கலாம். கண்டிப்பாக சார், நல்லா சொன்னீங்க. அதாவது உணவு முறைகள்னு சொல்லிட்டீங்க, வாழ்க்கை முறையிலையும் வந்து கண்டிப்பாக அதை பின்பற்றணும் அப்படின்ற உணவு முறைகள்லையும் வந்து சொல்லியிருக்கீங்க, வாழ்க்கை முறையிலையும் கண்டிப்பாக அதெல்லாம் பின்பற்றணும் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறீங்க. ரொம்ப ஒரு பயனுள்ள கருத்து இதெல்லாம். சார், இன்னொரு ஒரு மக்கள் மனதில் எல்லாத்துக்குமே ஒரு சித்த மருத்துவம் அப்படின்னாலே அடுத்த ஒரு ஞாபகம் நம்மளுடைய மனசுக்கு வர்றது வந்து பார்த்திங்கன்னா பத்திய முறைகள். அந்த உணவு முறை வரும்போதே இந்த பத்திய முறைகள் அப்படின்ட்டு இருக்குது. நிறைய பேர் வந்து சித்தாவுக்கு போனாலே பத்தியம் இருக்க சொல்லுவாங்க அப்படின்றதுனாலயே வந்து சித்த மருத்துவத்தை கொஞ்சம் பேர் அவாய்ட் பண்ணுறவங்க கூட இருக்கிறாங்க. இந்த பத்திய முறைகளுக்கும் இந்த சித்த மருத்துவத்துக்கும் என்ன சம்பந்தம், அதை பற்றி சொல்லுங்கள் சார். சார், பத்திய முறைகள் வந்து நம்ம பொதுவாகவே வந்து சித்தா மருந்து எடுக்கிறவங்க எல்லாருக்குமேலாம் பத்தியம் யாருக்கும் சொல்கிறதில்ல. பத்தியம் வந்து தேவைப்படுறவங்களுக்கு மட்டும்தான் சொல்கிறது. ஒரு தோல் நோயாளிகளுக்கு கண்டிப்பாக பத்திய மருந்துகள் பத்திய உணவு முறைகள் வந்து வேணும். அந்த தோல் நோய் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக சொல்லுவோம். தீவிர நிலையில் இருக்கக்கூடிய நோய்களுக்கு பத்தியம் வந்து சிலது கடைபிடிக்க சொல்லுவோம். அந்த பத்தியம்ன்றது என்னென்னா தேவைப்படுறவங்களுக்கு மட்டும்தான் அதை பயன்படுத்தும். எல்லாருக்கும் மூலிகை மருந்துகளுக்கு சாதாரணமாக நம்ம வந்து எல்லாமே பத்தியம் தேவைப்படுறவங்களுக்கு அந்த பத்தியம் வந்து உதாரணமாக காமாலை நோய், హలో విఐటి, మీరు వింటున్నారు విఐటి కమ్యూనిటీ రేడియో 90.8 FM. వెల్కమ్ బ్యాక్ టు చెల్ చెలో చెలో. నేను మీ నివేద. గైస్, మీకోసం అంజలి మళ్ళీ బ్యాక్. గైస్,
మీకు తెలుసు కదా సంపత్కి ట్రావెలింగ్ అంటే ఎంత ఇష్టమో, మళ్ళీ ట్రావెలింగ్ చేయడానికి వెళ్ళిపోయాడు. వీఆర్ వెరీ సారీ. నెక్స్ట్ ఎపిసోడ్కి సంపత్ని ఖచ్చితంగా తీసుకొని వస్తాము. బట్ ఈ రోజుకి నేను నివేద ఇంకొన్ని టూరిస్ట్ ప్లేసెస్ గురించి మీకు చెప్పడానికి మీ ముందుకు వచ్చేసాం. యా గైస్, మీరు రెడీ వినడానికి? ఓకే, సో లెట్స్ స్టార్ట్. అంజలి, ఈరోజు మనం మాట్లాడబోయే స్టేట్ ఏంటో నీకు తెలుసా నివేద? ఏంటి, నువ్వు ఎప్పుడు ఏదో ఒక డిఫరెంట్ స్టేట్తో వస్తావు, నాకేమో ఈసారి ఐడియా లేదప్ప. ఈసారి మనం మాట్లాడుకోబోయే స్టేట్ పేరు గుజరాత్. గుజరాత్? ఏ నైస్ రా, నాకు చాలా ఇష్టం గుజరాత్. గుజరాత్ అంటే ఫస్ట్ నీకు ఏం గుర్తొస్తుంది నివేద? యాక్చువల్లీ నాకైతే గుజరాత్ అంటే మా ద్వారకా, లైక్ కృష్ణుడి ఇది అక్కడ ఎక్కువ ఉంటుంది, సో నాకు అదే గుర్తొస్తుంది ఇప్పుడు. గుజరాత్లో మెయిన్ అట్రాక్షన్ ఏంటంటే ఆర్కియాలజికల్ సైట్స్ అనమాట. మనం స్టార్ట్ చేయడం ఏ ప్లేస్తో స్టార్ట్ చేద్దాం? హిల్ స్టేషన్తో స్టార్ట్ చేద్దామా, లేకపోతే ఏదైనా గ్రామంతో స్టార్ట్ చేద్దామా, లేకపోతే నా ఇష్టం అంటావా? నీ ఇష్టం అంజలి, నువ్వే స్టార్ట్ చేయి. ఎందుకంటే లాస్ట్ ఎపిసోడ్ నువ్వు మిస్ అయిపోయావు కదా, మన వ్యూయర్స్ చాలా మిస్ అయిపోయావు నేను. సో ఐ గెస్ నువ్వే స్టార్ట్ చేస్తే బాగుంటుంది. సరే, అయితే నువ్వు ఎప్పుడన్నా రాన్ ఆఫ్ కచ్ గురించి విన్నావా? రాన్ ఆఫ్ కచ్ అంటే? రాన్ ఆఫ్ కచ్ అనేది ఒక ఎంతో ఫేమస్ ప్రాంతం అన్నమాట. రన్ ఉత్సవ్ అని అక్కడ జరుగుతుంది. నీకు దేవుడు అంటే చాలా ఇష్టం కదా, ఆ ఉత్సవం అనేది చాలా 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 ఫేమస్ అన్నమాట. కానీ మనం మాట్లాడబోయేది ఒక అండర్ రేటెడ్ ప్లేస్ గురించి. అవును. సో చాలా సార్లు ఏమవుతుందంటే, ఒక క్లాస్ లో బాగా చదివే ఒక అమ్మాయి ఉంటుంది, యావరేజ్ గా చదివే ఒక అమ్మాయి ఉంటుంది. ఎక్కువ అటెన్షన్ ఎవరికి వెళ్తుంది? ఆబ్వియస్లీ బాగా చదివే వాళ్ళకి. అలా అని యావరేజ్గా చదివే అమ్మాయిలో టాలెంట్ లేదని అర్థం కాదు కదా. కాదు కానీ ఏం చేస్తాం, మన ఇండియా దాంట్లో వెనకబడిపోయింది కదా. ఎవరు చదువుతారో వాళ్ళకి ప్రియారిటీ ఇస్తారు, కానీ ఎవరికి టాలెంట్ ఉంటుందో వాళ్ళకి ఇవ్వట్లేదు కదా. సో చాలా విషయాల్లో ఏమవుతుందంటే, ఒక ప్రాంతం ఎంత అందంగా ఉన్నా దానికంటే అందమైన ప్రాంతం చుట్టుపక్కల ఉందనుకో, ఎక్కువ అటెన్షన్ దేనికి వెళ్తుంది? ఆబ్వియస్లీ అందమైన ప్రదేశాలకే వెళ్తుంది. సో మాండ్వి అని చెప్పేసి ఒక ప్రాంతం ఉందన్నమాట. అది ఎందుకు ఎక్కువ అండర్ రేటెడ్ తెలుసా? ఎందుకంటే రాన్ ఆఫ్ కచ్ అనే ఒక చాలా ఫేమస్ ప్రాంతం దానికి దగ్గరనే ఉంది. ఓ అవునా, ఓకే. అక్కడ రణ ఉత్సవాలని ఆ ఉత్సవాలు జరుగుతాయి. ఆ ఉత్సవాలకి కొన్ని లక్షల్లో జనాలు వస్తారనమాట. లక్షల్లో జనాలా? అంత పెద్దగా జరుగుతుందా అక్కడ ఫెస్టివల్? మన బ్రహ్మోత్సవాలు ఎలా జరుగుతాయి అలాగా ఇక్కడ నార్త్ ఇండియన్స్ అందరూ రన్ ఉత్సవాలకు వెళ్తారనమాట. కాబట్టి మాండ్వి అనే ప్రదేశానికి ఎవరైతే వెళ్తారో ఎక్కువగా ఈ ఉత్సవం మీద ఫోకస్ చేస్తారు, కానీ ఈ ప్రదేశం యొక్క అందం గురించి ఫోకస్ చేయరనమాట. అవునా? సో ఇక్కడ ఏమేమి ఉన్నాయి తెలుసా? ఒక బీచ్ ఉంది, విజయ్ విలాస్ ప్యాలెస్ అని ఒక అందమైన ప్యాలెస్ ఉంది. ప్యాలెస్? సీరియస్లీ అంజలి, నాకు చాలా ఇష్టం ప్యాలెస్, ఎందుకంటే అది హిస్టారికల్గా చాలా బాగుంటుంది చూసేకి. మనం యూట్యూబ్లో చూస్తుంటాం కదా, చాలా అంటే చాలా అందమైన ప్రదేశాల్లో అందరూ సెలబ్రిటీలు అందరూ పెళ్లి చేసుకుంటుంటారు. అవును, ఎంగేజ్మెంట్ చేసుకుంటారు, సంగీత్ చేసుకుంటారు. ఎన్నో పెద్ద పెద్ద సినిమాల షూటింగ్లు కూడా ఇలాంటి ప్యాలెస్లలోనే జరుగుతాయి. అవును, రీసెంట్గా కూడా జరిగింది కదా మన సౌత్ ఇండియా వాళ్ళది. జరిగింది కదా. ఇంకా ఇక్కడ ఆ ప్యాలెస్ అనేది ఆబ్వియస్లీ అందరికీ ఇష్టం. ఇంకొకటి, చాలా మందికి, మనం ఇంజనీరింగ్ స్టూడెంట్స్ కదా, చాలా మందికి షిప్ యార్డ్స్ అంటే చాలా ఇష్టం. ఆబ్వియస్లీ అంజలి, ఎందుకుండదు చెప్పు? ఎందుకంటే ఇక్కడ ఈ ప్రదేశంలో చాలా వరకు షిప్ బిల్డింగ్ యాక్టివిటీస్ ఎక్కువ జరిగేవన్నమాట. అంటే నౌకా నిర్మాణ కార్యకలాపాలు ఎక్కువ జరిగేవి. ఓకే. ప్లస్ ట్రేడ్ అనేది కేవలం ల్యాండ్ మీదే జరగదు కదా, సముద్రం దగ్గర కూడా చాలా జరుగుతుంది. అవును, సీ ట్రేడ్స్ చాలా వరకు నేను విన్నాను. సీ దగ్గర ట్రేడ్స్ అనేది చాలా జరుగుతుంది. సీ దగ్గర ట్రేడ్ అనేది చాలా జరుగుతుంది. అప్పట్లో ఈ ప్రదేశం ఈ సముద్రం దగ్గర జరిగే ట్రేడ్కి చాలా అంటే చాలా ఫేమస్ అన్నమాట. ఓకే. చాలా మంది ఎక్కువగా వేరే కోస్టల్ డెస్టినేషన్స్కి ఎక్కువ ప్రాధాన్యత ఇవ్వడం జరుగుతుందన్నమాట. అంటే గోవా, అండమాన్ ఇలాంటి వాటికి ఎక్కువగా మార్కెటింగ్ జరుగుతుంది. కానీ ఇలాంటి ప్రదేశాలకు ఏమైపోతుందంటే, కోస్టల్ డెస్టినేషన్స్ అయినా కూడా ఎక్కువ అటెన్షన్ ఇవ్వరన్నమాట ఈ ప్రదేశానికి. ఖచ్చితంగా నువ్వు ఇంకోసారి ఎప్పుడన్నా గుజరాత్ వెళ్తే ఖచ్చితంగా ఈ ప్రదేశానికి వెళ్ళు. నీకు ఎలాగో ఫోటోలు దిగడం చాలా ఇష్టం కాబట్టి. నాకే కాదు, ప్రతి గర్ల్కి చాలా ఇష్టం ఫొటోస్ని దిగి పోస్ట్ చేయాలి అంటే కదా.
ఇక్కడికి వెళ్ళేసి హ్యాపీగా రెడీ అయిపోయి ఆ ప్యాలెస్ దగ్గర, షిప్ యార్డ్ దగ్గర, బీచ్ దగ్గర మంచి మంచి ఫోటోలు దిగేయండి. ష్యూర్గా. నువ్వు వెళ్తావా? నీకేమైనా ప్లాన్ ఉందా అక్కడ వెళ్ళడానికి? ఖచ్చితంగా వెళ్ళాలి. ఎందుకంటే ఇంత పెద్ద యూనివర్సిటీకి వచ్చాక మంచిగా రెడీ అయ్యి ఫోటోలు దిగాలని ఎవరికి ఉండదు? చాలా వరకు అందరికీ ఉంటుంది. సో ఇప్పుడు అంత మంచి ప్లేస్ గురించి నువ్వు చెప్పావు కదా, ఇప్పుడు నేను ఒక ప్లేస్ గురించి చెప్తా. చెప్పు చెప్పు, ఏంటా ప్లేస్? గెస్ట్ చేయి నువ్వు ఒకసారి. హిల్ స్టేషనా? అర్రే కాదప్పా, మళ్ళీ ఇంకొకసారి గెస్ట్ చేయి. విలేజా? అవునవునవును, విలేజ్. సో ఇప్పుడు ఆ విలేజ్ గురించి మనం తెలుసుకుంటాం. యాక్చువల్లీ ఈ గుజరాత్లో దంతా అనేది ఒక విలేజ్ అనమాట. ఆ విలేజ్ ఎంత అండర్ రేటెడ్ అయిందంటే లైక్ ఎవరికి తెలీదు. మోస్ట్లీ టూరిస్ట్ ప్లేసెస్లో అసలు అది లేనే లేదు. ఆ ప్లేసెస్లో మనం అండర్ రేటెడ్గా చూస్తే కానీ, మనం దాన్ని సర్చ్ చేస్తే కానీ దంతా అనే ప్లేస్ దొరకదనమాట. ఈ దంతా ఒకప్పుడు అగ్నిపుత్రుల రాజవంశం రాజుల యొక్క రాష్ట్ర చరిత్రలో ఈ దంతా ప్లేస్ అక్కడ ఉన్నిందనమాట. వాళ్ళ రాష్ట్ర చరిత్రలో ఇది ఉంది. దీంట్లో చాలా రిచ్ కల్చర్ ఉంటుంది. నీకు ఇష్టమా రిచ్ కల్చర్? చాలా అంటే చాలా ఇష్టం. ఎందుకంటే ఇక్కడ మన సిటీస్లో ఎక్కడ చూసినా బిల్డింగ్సే ఉంటాయి. కానీ మనకు చాలా వరకు గ్రీనరీ, విలేజ్ ఇవన్నీ చాలా నచ్చుతుంది. కానీ వెళ్ళే ఛాన్స్ అందరికీ రాదు కదా. అవును. ఇది యాక్చువల్లీ ఎక్కడుంటుంది తెలుసా? ఎక్కడుంటుంది? గుజరాత్ రాష్ట్రానికి ఉత్తరం వైపు కాస్త అటు ఇటు రాజస్థాన్ దగ్గరగా ఉంటుందన్నమాట. అంటే ఏమి ఇక్కడ మనం దంతా ప్లేస్ విజిట్ చేస్తే మనం రాజస్థాన్ కూడా ఈజీగా విజిట్ చేయొచ్చు. కరెక్టే కదా. రాజస్థాన్ అంటే కూడా చాలా ఇష్టం. ఎందుకంటే అక్కడ క్యామెల్స్ ఉంటాయి. క్యామెల్స్ చిన్నప్పుడు చాలా బాగుండేది కదా, క్యామెల్స్ ఆడడం అండ్ క్యామెల్స్ మీద ఎక్కడం. ఇక్కడ అనుకో ప్రతి సమ్మర్ క్యామెల్ వచ్చేదాకా వెయిట్ చేయాలి. అక్కడ అనుకో మనమే వెళ్ళి ఎక్కేయచ్చు. ష్యూర్గా ఎక్కేయచ్చు. ఇక్కడ ఈ దంతా ఫోర్ట్ కూడా చాలా ప్రసిద్ధి చెందింది ఆ టైంలో. కానీ ఇప్పుడు ఏమైపోయిందంటే ఈ జనరేషన్కి దంతా అనేది అసలు తెలియనంటా ఉంది. అండ్ అక్కడ ఒక ఫోర్ట్ ఉంది, మంచి పరిస్థితి చెందిన ఫోర్ట్ అది ఉందని కూడా వాళ్ళకి తెలియట్లేదు. సో సాడ్ కదా అంజలి. అంత మంచి ప్లేస్ ఉండేది కూడా ఎవరికి అర్థం అవ్వట్లేదు, ఎవరికి తెలియట్లేదు. సో గాయస్ ప్రతి ఒక్కరు ఎక్కడికి వెళ్ళినా అండర్ రేటెడ్ ప్లేసెస్ని ఒకసారి విజిట్ చేసి దాన్ని మనం పాపులర్ చేస్తాం గాయస్. ఇప్పుడు ఇక్కడ చూడండి, ఇదంతా గ్రామంలో బావులు, ఎన్ని బావులు ఉంటాయి తెలుసా? నీకు బావి ఇష్టమా అంజలి? చాలా అంటే చాలా ఇష్టం. ఎలా అంటే ఎన్నో చోట్ల మనం చూస్తాం కదా, విలేజెస్లో వాళ్ళు నీళ్లు తీస్తూ ఉంటారు బావిల్లో నుంచి. మనం జస్ట్ అలా ట్యాప్ తిప్పితే నీళ్ళు వస్తాయి. కానీ వాళ్ళు ఎంత కష్టపడతారా నీళ్ళ కోసం కూడా. కరెక్టే కదా అంజలి. మనం అవంతా మిస్ అయిపోతున్నాం. లైక్ వాట్ యు సే, నువ్వు అవుతున్నావు కదా. నాకు తెలిసినంత వరకు మనం అవుతున్నట్టే కదా. ఎందుకంటే అక్కడ ఆడుకోవడం, బావుల దగ్గర అప్పట్లో స్నానాలు చేసేవాళ్ళు, అదంతా ఉండేది. బట్ ఇప్పుడు అదంతా మనకేం లేదు కదా. చూడు అక్కడ ఇలా మెట్ల బావుల్లో నీళ్లు చేసేకి చాలా ఇంపార్టెంట్ అనమాట. అక్కడ ఉండే దంతలో అన్ని బావులు, ప్రతి బావి చాలా ఇంపార్టెంట్ అంట వాళ్ళకి. వాళ్ళ బావులని నీళ్లు నిల్వ చేసుకోవడానికి వాడేవాళ్ళు అంతే కదా. అవి ఎంత అందంగా ఉంటాయో అంత యూసేజ్ కి వాళ్ళు అంత నీట్ గా మెయింటైన్ చేస్తారనమాట. అంటే చూడ్డానికి అందంగా ఉంటాయి, అట్ ద సేమ్ యూసేజ్ కి క్లీన్ గా ఉంటుంది, చాలా ఉంటుంది. సో ఈ గ్రామం రాజస్థాన్ మరియు గుజరాత్ చెప్పాను కదా. సో గైస్ మనం ఈ ప్లేస్ని చూడాలి అంటే మనం రెండు ప్లేసెస్ని ఈజీగా కవర్ చేసేయచ్చు. అటు సైడ్ గుజరాత్ని కవర్ చేయొచ్చు, ఇటు సైడ్ రాజస్థాన్ని కవర్ చేయొచ్చు. ఏమంటావు అంజలి? అంతే, నువ్వు చెప్తే ఇంకెవరన్నా వెళ్ళాల్సిందే కదా నివేద. అలా కాదు, బట్ మనం వెళ్దాం రాజస్థాన్. ఇది చూడాలి ఒకసారి. సరే నివేద, నీకు ఇండస్ వ్యాలీ సివిలైజేషన్ గురించి తెలుసా? కొంచెం తెలుసు, బట్ కంప్లీట్గా ఐడియా లేదు. గుజరాత్ రాజస్థాన్ అనేవి ఈ సివిలైజేషన్స్కి చాలా దగ్గరగా ఉంటాయన్నమాట. చాలా వరకు ఈ సివిలైజేషన్ ఎక్కడైతే ఉండిందో, ఎవరైతే హరప్పా అనేది వినే ఉంటావుగా. హరప్పా విన్నాను రీసెంట్గా దేంట్లోనో విన్నాను యాక్చువల్లీ, మూవీస్లో. ఈ కల్చర్, ఈ సివిలైజేషన్ అనేది ఎక్కువగా గుజరాత్ ఇంకా రాజస్థాన్ సైడ్లో చాలా ప్రసిద్ధి చెందిందనమాట. లోతల్ అనే ఒక విలేజ్ గురించి మనం ఇప్పుడు మాట్లాడుకుందాం. లోతల్, ఓకే. ఇప్పుడు నువ్వు మళ్ళీ ఇంకొక విలేజ్ గురించా? మాట్లాడదాం. నీకు ఇప్పుడు మనకు ఏదన్నా ప్లేన్ చేయాలనుకుందాం, ఎక్కడ చేస్తారు? ఎయిర్పోర్ట్లో చేస్తారు. అరే ఫ్లైట్లు రెడీ అయ్యాక ఎయిర్పోర్ట్కి వెళ్తాయి.
మ్యానుఫ్యాక్చర్ చేయడానికి ఒక ప్రదేశం అనేది ఉంటుంది కదా. ఓకే. అప్పట్లో విమానాలు లేవు కానీ షిప్స్ ఉన్నాయిగా. అవును. ఈ ప్రదేశం ఏదైతే ఉందో ఇది కోస్టల్ ఏరియా అన్నమాట. ఓకే. నౌకా నిర్మాణ కేంద్రం ఉండేది. అంటే అప్పట్లోనే ఎంత మంచి టెక్నాలజీ ఉండేది తెలుసా. అప్పట్లోనే ఎంతో పెద్ద షిప్స్ అనేవి ఇక్కడ చేసేవాళ్ళు. ఓకే ఓకే. సో ఇప్పుడు షిప్స్ అంతా ఆ కాలంలో అక్కడే తయారు చేస్తున్నారా? అక్కడ షిప్స్ అన్నీ అంటే ఇక్కడ నుంచి మన భారతదేశం నుంచి వెళ్ళే షిప్స్ అన్ని, వేరే దేశాలకి వెళ్ళే షిప్స్ అన్ని ఇక్కడే వాళ్ళు చేసేవాళ్ళు అనమాట, తయారు చేసేవాళ్ళు. ఓకే ఓకే. అప్పట్లోనే ఎంతో పెద్ద ఎంతో సౌకర్యమైన షిప్స్ని వాళ్ళు రెడీ చేసేవాళ్ళు అనమాట ఈ ప్రదేశంలో. చూడు, అప్పట్లోనే టెక్నాలజీకి లేకపోయినా వాళ్ళ ఇంటెలిజెన్స్ యూజ్ చేసి ఎంత వరకు క్రియేట్ చేస్తున్నారు చూడు. ఇంటెలిజెన్స్ అనేది, తెలివి అనేది మన దేశంలో ఎప్పటి నుంచో ఉంది. ఏంటంటే మధ్యలో కొన్ని ఎపిడమిక్స్ రావడం వల్ల, కొన్ని ఇబ్బందులు రావడం వల్ల అది మనకు లాగ్ అయిపోయాం. లేకపోతే మనకున్నంత తెలివి నాకు తెలిసినంత వరకు ఎవరికి లేదు. కరెక్ట్ కరెక్ట్ అంజలి. ప్లస్ ఈ ప్రదేశం ఏదైతే ఉందో ఇది ఒక ప్లాన్డ్ సిటీ అన్నమాట. ఇప్పుడు మనం చూస్తుంటాం కదా, ఒక ఏరియా ఏదన్నా మనం రెడీ చేయాలి, ఒక కాలనీ రెడీ చేయాలి అంటే చాలా పెద్ద ప్లాన్ అనేది ఉండాలి. చాలా ఒక ప్రణాళికాబద్ధమైన ప్రదేశం అన్నమాట ఇది. అంటే ప్రతి వీధి, ప్రతి సందు చాలా ప్లాన్ చేసి ఉంటుందన్నమాట. ఓకే. సో ఆ ప్లానింగ్ గానే ఈ ఒక విలేజ్ని క్రియేట్ చేసావు అంటావా? ఎంతో పక్కాగా ప్లాన్ చేసి క్రియేట్ చేసిన ఒక విలేజ్ ఇది. ఓకే. ఇక్కడ ఒక ఆక్రోపోలిస్ కూడా ఉంది. ఆక్రోపోలిస్ అంటే ఏంటో తెలుసా? ఓకే, కొంచెం ఐడియా ఒకసారి చెప్తావా? ఇప్పుడు రాజులు ప్రజలు ఇద్దరు ఒకే చోట ఉండరు కదా. కరెక్ట్ కరెక్ట్. అవును. రాజులు ఎవరైతే పాలిస్తున్నారో వాళ్ళు ఒక వేరే ప్రదేశంలో ఉంటారు కదా. అవును. ఎవరైతే పాలిస్తున్నారో, ఎవరైతే రాజులో వాళ్ళందరూ ఈ ఆక్రోపోలిస్ అనే ఏరియాలో ఉండేవాళ్ళు. ఓకే. సో వీళ్ళకు ప్రత్యేకంగా వాళ్ళు స్నానం చేయడానికి ఒక వేరే రకమైన ఇన్ఫ్రాస్ట్రక్చర్ అనేది ఉండేది. అప్పట్లోనే మనకు బాత్ టబ్స్ అనేవి చాలా ఫ్యాన్సీ కదా, కానీ ఇక్కడ ఒక పెద్ద రివర్ లానే ఉండేది ఇక్కడ ఈ రాజులు స్నానం చేయడానికి. కాబట్టి ఏవైతే సౌకర్యాలు, ఏవైతే మనకు హ్యాపీగా ఉండడానికి కావాలో ఆ వసతులన్నీ కూడా ఈ ప్రదేశంలో రాజులకి, రాణులకి, యువరాణులకి ఉండేవన్నమాట. ఓకే ఓకే. సో అంటే ఆ కాలంలోనే వాళ్ళ ఒక డెస్టినేషన్ కానీ, వాళ్ళ ఒక తయారు చేసే విధానం కానీ ప్రతి ఒక్కరికి యూస్ఫుల్గా చాలా వరకు క్రియేట్ చేశారనమాట. అలా అయితే ఒకసారి వెళ్ళాలి కదా అంజలి. ఖచ్చితంగా వెళ్ళాలి కదా. సరే అంజలి, ఇప్పటికి చాలా మాట్లాడుకున్నాం. ఒక 5 minutes బ్రేక్ తీసుకుంటాం. మీరు వింటున్నారు VIT కమ్యూనిటీ రేడియో 90.8 FM. आवारगी हल्की सी बंदगी चुटकी पर बेखुदी जरा सी गफलती थोड़ी आवारगी हल्की सी बंदगी चुटकी पर बेखुदी जरा सी गफलती यारों का जो साथ हो यारों का जो साथ हो कहो यलगार है तब तक है अपना यार तू जब तक कहो यलगार है तब तक है अपना यार तू जब तक शहरों की गलियों में चने की फलियों में लहरों में झाग है जैसे सिगरी में आग है जैसे बुलंद है अपनी यारी हो गम चाहे दुश्वारी पड़ी जब किस्मत भारी बांट ली हिस्सेदारी चाहे शहर का हाला पिया बन के हम प्याला है रूठी प्रीतम जब जब मना लाया है तू तब तक वो
वो फटफटी की सवारी सड़कों पे लहरी मारी, जीने का मरकज यारी है मौजों की फुलवारी। कहो यलगार है तब तक है अपना यार तू जब तक, कहो यलगार है तब तक है अपना यार तू जब तक। थोड़ी आवारगी हल्की सी बंदगी, चुटकी पर बेखुदी जरा सी गफलती। थोड़ी आवारगी हल्की सी बंदगी, चुटकी पर बेखुदी जरा सी गफलती। यारों का जो साथ हो, यारों का जो साथ हो। कहो यलगार है तब तक है अपना यार तू जब तक, कहो यलगार है तब तक है अपना यार तू जब तक। शहरों की गलियों में, चने की फलियों में, लहरों में झाग है जैसे, सिगरी में आग है जैसे। बुलंद है अपनी यारी, हो गम चाहे दुश्वारी, पड़ी जब किस्मत भारी, बांट ली हिस्सेदारी। चाहे शहर का हाला पिया बन के हम प्याला, है रूठी प्रीतम जब जब मना लाया है तू तब तक। वो फटफटी की सवारी सड़कों पे लहरी मारी, जीने का मरकज यारी है मौजों की फुलवारी। कहो यलगार है तब तक है अपना यार तू जब तक, कहो यलगार है तब तक है अपना यार तू जब तक। थोड़ी आवारगी हल्की सी बंदगी, चुटकी पर बेखुदी जरा सी गफलती। थोड़ी आवारगी हल्की सी बंदगी, चुटकी पर बेखुदी जरा सी गफलती। यारों का जो साथ हो, करवट बदल के दिखाए, अधूरी राह पे सवार है, डूबी कश्ती उठाए, दफन तेरा खुमार है। तेज है ये हवाएं, ना कोई साथ यहाँ रे, तेरी वजह से जो पल गवाए, उनका हिसाब लिखा कहाँ रे। अब साथ भी है सजा रे, जज्बात अब है कफारे, अपना कोई मुझे पुकारे। aşkı seviyorum अब हद से ज्यादा सहारे।
వీఆర్ బ్యాక్. చాలా రిలాక్సింగ్గా ఉంది కదా ఒక 2 minutes బ్రేక్ తీసుకున్నాక. ఎస్. సరే, ఇప్పుడు నేను చెప్తాను ఒక ప్లేస్ గురించి. నేను చెప్పే ప్లేస్ ఏదైనా లైట్గా ఐడియా ఉందా నీకు? లేదు, అంటే ఇక్కడ గుజరాత్లో కట్టడాలు ఎక్కువ ఉంటాయి కదా, దానికి సంబంధించి ఏమన్నానా? అదే అంజలి, నువ్వు ఎలా అంత కరెక్ట్గా గెస్ చేస్తావు? అంతే నివేద, బాండింగ్ అలాంటిది. ఓకే, నేను చెప్పబోయేది వచ్చి ఆర్కియలాజికల్ సైట్ గురించి అనమాట. ఓకే, దాని పేరేంటి? ధోల్వీరా. ఓకే. సో ఈ ధోల్వీరా అనేది హరప్ప సైట్స్లో ఉంటుంది. ఇది వన్ ఆఫ్ ది గ్రేటెస్ట్ సైట్ అనమాట. కానీ ఎవ్వరికీ తెలీదు. అది సో సాడ్. ఆ ప్రాంతం అది ఎంత ప్రసిద్ధి చెందినా ఎవరికి ఆ ప్లేస్ గురించి తెలీదు. ఇది చాలా ఒక మంచి ప్రాంతం, చాలా పీస్ఫుల్గా ఉంటుంది. ఎందుకంటే అక్కడ టెక్నాలజీ అంత డెవలప్ లేదు. ఈ కాలంలో కూడా ఆ టెక్నాలజీ అనేది అక్కడ అంత డెవలప్షన్లో లేదు. అంటే అక్కడ ఏవి స్పెషల్ అనమాట? అక్కడ చూడు, అక్కడ చాలా మంచి అట్రాక్షన్స్ ఉన్నాయి. బ్యూటిఫుల్ స్ట్రీట్స్ ఉన్నాయి అండ్ ఎంతో ఏమంటాం చెట్లు కానీ డిఫరెంట్ టైప్స్ ఆఫ్ చెట్లు ఉన్నాయి. ఎందుకురా అంటే అక్కడ మనకి కెమికల్స్ అండ్ పొల్యూషన్ అనేది చాలా తక్కువ, గ్రీనరీ ఎక్కువ ఉంది తెలుసా అక్కడ. సో మనం ఈ కాలంలో మనం చూస్తున్నామా చెప్పు, ప్రతి చోట కెమికల్స్ని చూస్తున్నాం, పొల్యూషన్ చాలా ఎక్కువైపోతుంది, కాలుష్యం అసలు దాన్ని స్టాప్ చేయలేకపోతున్నాం కాలుష్యాన్ని. అదేంటో తెలీదు. కానీ ఈ గుజరాత్ ఈ ఆర్కియలాజికల్ సైట్లో అక్కడ ట్రాన్స్పోర్టేషన్ లేదు తెలుసా నీకు. ఆ ట్రాన్స్పోర్టేషనే మనకి చాలా వరకు ఈ పొల్యూషన్ అనేది అరికట్టుతుంది. ఐడియా, ఇప్పుడు మనకి పొల్యూషన్ దేనివల్ల ఎక్కువ అవుతుంది? ఆబ్వియస్లీ ట్రాన్స్పోర్టేషన్స్ వల్ల. కానీ ఈ ధోల్వీరాకి పోవాలంటే ఎటువంటి ట్రాన్స్పోర్టేషన్స్ లేదు. నువ్వు నీ ఓన్ వెహికల్లోనే వెళ్ళాలి. దానికి బస్సెస్ లేదు, ట్రైన్స్ లేదు, అసలు ఏమీ లేదు. ఏదో నీ ఓన్ వెహికల్లో వెళ్ళాలి, లేదా ఇంకా నడుచుకుంటా వెళ్ళాలి. కానీ మనకి టైం ఎక్కడ ఉంటుంది చెప్పు. ఇప్పుడు మనం ట్రాన్స్పోర్టేషన్స్ అంటే దానికి తగినట్టు ప్లాన్ చేసుకుంటాం. అదే ట్రాన్స్పోర్టేషన్ లేకపోతే నువ్వేం చేస్తావు నార్మల్గా? ట్రాన్స్పోర్టేషన్ లేకపోతే ఏమీ చేయలేం. కానీ ఆ ప్లేస్ యొక్క ఇంపార్టెన్స్ అందరికీ తెలిస్తే ట్రాన్స్పోర్టేషన్ లేకున్నా కానీ ఖచ్చితంగా చూపిస్తారు కదా, లైక్ ఆసక్తి చూపిస్తారు, ఖచ్చితంగా వెళ్ళాలనుకుంటారు. అందుకే చెప్తా చూడు, ఇక్కడ మెయిన్ అట్రాక్షన్ ఏంటి తెలుసా? ఇది ప్లానింగ్కి, కన్జర్వేషన్ సిస్టమ్స్కి చాలా యూజ్ అవుతుంది గుజరాత్లో. సో దీనివల్ల ఈ ప్లానింగ్ చేసుకోవాలంటే ఆబ్వియస్లీ అందరూ వెళ్తారు, దాన్ని ఎలా ఇంప్లిమెంట్ జరుగుతూ ఉంది. ఎందుకంటే అక్కడే మెయిన్ అట్రాక్షన్, అసలు ఆ ప్లేస్ వచ్చి మెయిన్ అట్రాక్షన్కి ఇదే అనమాట. ఇది 4500 years ఓల్డ్ ఉన్నా కానీ ఇక్కడ ఈ ప్లేస్లో ఆ అట్రాక్షన్ స్పాట్ అంటే అది ఒక్కటేరా. మీరు కూడా వినండి, ఇక్కడ వాటర్ కన్జర్వేషన్ సిస్టమ్స్ ఎంత మంచిగా చూడొచ్చు అంటే మనకు తెలియని వాళ్ళకి కూడా మనం అక్కడ పోయి నీట్గా ఎక్స్ప్లెయిన్ చేయొచ్చు. లైక్ ఇప్పుడు మన ఫ్యామిలీ కానీ మన ఫ్రెండ్స్ కానీ వెళ్తే మనకి ఈ ఏజ్లో అలా ఎంజాయ్ చేయాలనిపిస్తుంది, ఇలా కొత్త విషయాలు ఎలా జరుగుతుందో, వాటర్ని ఎలా కన్జర్వ్ చేస్తున్నారని కూడా మనకు ఐడియా వస్తుంది. సో ఈ ప్లేస్లో మెయిన్ అట్రాక్షన్స్ అదే తెలుసా. అండ్ ఇక్కడ ఇండస్ వ్యాలీ సివిలైజేషన్స్ వాళ్ళకి చెందింది కూడా ఈ ధోల్వీరా అనే ప్లేస్. సో ప్రతి ఒక్కటి ఇక్కడ చాలా బాగుంది. బట్ అన్ఫార్చునేట్గా ఇది అంత అండర్ రేటెడ్ ప్లేసెస్లో ఉండిపోయింది. నువ్వు చెప్పేది వింటుంటే నాకు కూడా బాధగా ఉంది నీ మీద. ఇంత మంచి ప్రదేశం గురించి వాళ్ళకు తెలియకపోవడం అంటే అది నిజంగా బాధాకరమైన విషయమే. అండ్ ఇక్కడ చాలా పురాతనమైన, అంటే ఇప్పుడు మన యాన్సిస్టర్స్ టైంలో అక్కడున్న గోడలు కూడా ఇంకా అలానే ఉందన్నమాట, పగలు కొట్టకుండా. ఇది చాలా గొప్ప విషయం నివేద. గుజరాత్లో హిల్ స్టేషన్ ఉందని ఎప్పుడన్నా విన్నావా? విన్నా అంటే ఐడియా ఉంది. ఎందుకురా అంటే ఒకసారి నేను నా ఫ్రెండ్స్ దాని గురించి డిస్కస్ చేస్తూ నిన్నాము. అంటే చాలా వరకు గుజరాత్ అన్న రాజస్థాన్ అన్న అందరికీ ఎడారి గుర్తొస్తుంది, అంతా ఎండిపోయి ఉన్నట్టు గుర్తొస్తుంది. కానీ గుజరాత్లో ఉండే ఒకే ఒక హిల్ స్టేషన్ తెలుసా నీకు? సపుతరా అనే ఒక ప్లేస్ ఉంది. సపుతరా? ఓకే. సపుతరా అంటే నీకు సహ్యాద్రి పర్వతాలు తెలుసా? సహ్యాద్రి రేంజ్ అనేది చాలా అంటే చాలా గ్రీనరీతో నిండి ఉంటుంది అనమాట. అవునా? నాకు పచ్చదనం అంటే చాలా ఇష్టం తెలుసా. చాలా అంటే చాలా పచ్చని చెట్లతో కలకలలాడిపోయే ప్రదేశం అనమాట ఇది. ఇక్కడ ఒక లేక్ కూడా ఉంటుంది. చూడడానికి ఎంతో అందంగా ఉంటుంది. ఇక్కడ ఒక సన్సెట్ పాయింట్ కూడా ఉంటుంది. నీకు తెలుసు కదా సన్సెట్ అంటే నీకు ఎంత ఇష్టం కదా అంజలి. నాకు సన్సెట్ అంటే ఎంత ఇష్టమో నీకు తెలుసు కదా. సన్సెట్ అనేది చూడడానికి చాలా అంటే చాలా అందంగా ఉంటుంది. ఒక్కసారి ఆలోచించు, ఒక్కసారి ఊహించు, ఆ గుజరాత్లో
మనం సంతోషంగా హిల్ స్టేషన్ మీద కూర్చొని హ్యాపీగా మన ఫ్రెండ్స్తో మన ఫ్యామిలీతో సన్సెట్ చూస్తే ఎంత బాగుంటుంది. చాలా బాగుంటుంది, ఎంత పీస్ ఉంటుంది మన తెలుసా. కెమెరాలు వీడియోలు అన్నీ పక్కన పెట్టేసి అన్నీ స్విచ్ ఆఫ్ చేసేసి అసలు బయట టెక్నాలజీతో అసలు సంబంధం లేకుండా మనం అక్కడ కూర్చొని ఆ సన్సెట్ చూస్తే ఎంత బాగుంటుంది. అవును అంజలి, చాలా లైక్ పీస్ ఉంటుంది మనకి అట్లాంటి ప్రదేశాల్లో. ఎంత పీస్ ఉంటుంది తెలుసా. ఆ పచ్చదనంని చూస్తూనే ఆ సన్సెట్ని చూస్తూనే ఎంజాయ్ చేయొచ్చు. చాలా చాలా అంటే చాలా ఎంజాయ్ చేయొచ్చు. నీకు తెలుసా ఇది సపుతర అని సర్పాల నివాసం అని అంటారు. సర్పాల నివాసం, యు మీన్ స్నేక్స్ ఒక లివింగ్ ప్లేసా? ఎస్, అంటే ఇక్కడ చాలా అంటే పాములని ఎక్కువ పూజించడం జరుగుతుంది అనమాట ఇక్కడ. ఓకే, నాగదేవతలుగా నాకు తెలిసి పూజిస్తారు కదా. నాగదేవతలని చాలా పూజిస్తారనమాట. అంటే ఇక్కడ దేవుడిని కానీ లేకపోతే ఏదో తెలియని ఒక శక్తి ఉంది, దాన్ని మనం పూజించాలి అని అందరు నమ్ముతారు కదా. అది చాలా ఎక్కువ నమ్ముతారనమాట ఇక్కడ ప్రదేశంలో జనాలు. ఓకే, అంటే అక్కడ ఇట్లాంటి ఫెస్టివల్స్ బాగా చేసుకుంటారు కదా. అలా అయితే చాలా పండగలు కానీ గుజరాత్లో ఈ ప్రదేశం అనే కాదు, ప్రతి ప్రదేశం ఆ గుజరాత్లో ఉండే ప్రతి ఒక్క విలేజ్లో ప్రతి ఒక్క గ్రామంలో దేవుడిని చాలా అంటే చాలా పూజిస్తారు. కృష్ణుడు అవ్వచ్చు, దుర్గాదేవి అవ్వచ్చు. నవరాత్రి గురించి అందరికీ తెలిసిందే కదా. నవరాత్రి సమయంలో గుజరాత్ వాళ్ళు రెడీ అయినట్టు ఎవ్వరూ రెడీ అవ్వలేరు. అవునవును, నా ఫ్రెండ్స్ గుజరాతీస్ ఉన్నారు, ఎంత మంచిగా రెడీ అవుతారు తెలుసా. నవరాత్రి వచ్చింది అంటే ఎంత ఆనందంగా రెడీ అవుతారు. నువ్వు నవరాత్రి చెప్తుంటే మనకి ఇంకా 2 daysలో వచ్చి దివాళీ గురించే వచ్చింది. గుర్తుందా నీకు ఇది దీపావళి? మర్చిపోతాను నివేద, ఇంత మంచి యూనివర్సిటీలో మనం చదువుతున్నాము. నీకు తెలుసు కదా మన గుజరాత్ ఫ్రెండ్స్ ఎంత ఇంపార్టెన్స్ ఇస్తారు దివాళీకి. కలకలా మెరిసిపోయే బట్టలు వేసుకుంటారు, బాగా రెడీ అవుతారు. వాళ్ళ ఇల్లంతా ఇప్పుడు వాళ్ళు ఇంకా హాలిడేస్ మనకు 9 days హాలిడేస్ వస్తున్నాయి కాబట్టి మన గుజరాత్ ఫ్రెండ్స్ అందరూ కూడా వాళ్ళ ప్లేస్కి వెళ్ళిపోతున్నారు. అవునవును అంజలి కదా, నేను చాలా వెయిట్ చేస్తున్నాను దీపావళి. సో దీపావళి అనేది చిన్నప్పటి నుంచి చిన్నవాళ్ళ నుంచి పెద్దవాళ్ళ వరకు ప్రతి ఒక్కరికి ఇష్టం దీపావళి. నీకు చాలా ఇష్టమా దివాళీ? నాకు కూడా దివాళీ అంటే చాలా ఇష్టం నివేద. నీకు తెలుసా మన గుజరాత్ ఫ్రెండ్స్ ఇన్స్టాగ్రామ్లో ఎప్పుడు చూస్తావు కదా, మనం వాళ్ళ పాత ఫోటోలను చూస్తే వాళ్ళ ఇల్లంతా వాళ్ళు వెళ్ళే గుడ్లన్నీ కూడా మొత్తం ఆ దీపాలతో వెలిగిపోతూ ఉంటాయి. అవునవును అంజలి, నేను ఒకసారి వెళ్ళాను దివాళీ టైంకి. ఎంత బాగుంటుంది అసలు. లైట్స్ ఆఫ్ క్యాండిల్ అనేది గుజరాత్లోనే చేస్తారు, అంత బాగుంటుంది. గుజరాత్ అంటే మన అందరికీ చాలా ఇష్టం గైస్. గుజరాత్ కంటే కూడా దీవాళీ అంటే ఇంకా చాలా ఇష్టం. ఇప్పుడు దీవాళీ తొందరలో వస్తుంది కాబట్టి వి విష్ యూ ఆల్ అ వెరీ హ్యాపీ దివాళీ. మీ హాలిడేస్ ని మీరు ఎంజాయ్ చేస్తారు అని మేము ఆశిస్తున్నాం. అలానే ఫ్యాట్స్ గురించి మాత్రం మర్చిపోవద్దండి. బాగా చదువుకోండి, దివాళీని బాగా ఎంజాయ్ చేయండి. హ్యావ్ a very happy holidays and a very happy Diwali. Signing off guys. నేను మీ ఆర్జే నివేద. నేను మీ ఆర్జే అంజలి. ఓకే గైస్, దెన్ నెక్స్ట్ ఎపిసోడ్లో మళ్ళీ కలుద్దాం. అంటిల్ దెన్ టేక్ కేర్. బాయ్ బాయ్. நேர்களை இது விஐடி பண்பலை 90.8. இந்த நிகழ்ச்சி திரைக்கடலோடி கண்டங்களை இணைக்கும் ஒரு புரிதல் தொடர். நீ ஹாவ் என்னங்க புரியலையா? பயப்படாதீங்க, சைனீஸ்ல ஹாய் சொன்னேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற நாடு சைனா. என்னங்க சைனாவை பார்க்க போறன உடனே எப்ப பேக் பண்றது, எந்த ஃப்ளைட்டை பிடிக்கிறதுன்னு யோசிக்காதீங்க.
நீங்க இருக்கிற இடத்துல இருந்தே ஹாயா உட்காந்துக்கிட்டே சைனாவை ரசிக்கலாம். சரி வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். முதல்ல சைனாவை பற்றின பொதுவான விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். சைனா தென்கிழக்கு ஆசியாவில் அமைந்திருக்கும் நாடு. பரப்பளவில் உலகில் 3வது இடத்தையும் ஜனத்தொகையில் நம்பர் 1 இடத்தையும் பெற்றிருக்கு. 9.6 மில்லியன் சதுர அடி நிலப்பரப்பும் 18,000 மைல் கடற்கரை நீளத்தையும் கொண்ட இந்த நாடு உலக வரைபடத்தில் ஒரு கோழியின் உருவத்தைப் போல காட்சியளிக்கிறது. கொரியா, வியட்நாம், லாவோஸ், பர்மா, இந்தியா, பூட்டான், நேபாள், பாகிஸ்தான், மங்கோலியா, ரஷ்யா போன்ற நாடுகள் சைனாவை சுற்றியுள்ளன. சைனா அடர்ந்த காடுகள், மலைகள், குளிர்ந்த பாலைவனங்கள், சமவெளிகள் என பலவிதமான நிலப்பரப்புகளை கொண்ட நாடு. சீன மக்கள் சைனாவின் நிலப்பரப்பை 4 பகுதிகளாக பிரித்துள்ளனர். வடக்கு, தெற்கு, தென்மேற்கு மற்றும் குயிங்ஹாய் டிபெட்டியன். இப்பகுதிகளில் வாழும் மக்கள் அப்பகுதிகளுக்கேற்ப தங்கள் பழக்க வழக்கங்களில் மாறுபடுகிறார்கள். சைனாவின் மொத்த ஜனத்தொகையில் 95% பேர் வடக்கு மற்றும் தென் பகுதியில் தான் வாழ்றாங்க. இப்ப நாம சைனா போனா அங்க என்ன மொழி பேசுவாங்க? இதுல என்னங்க சந்தேகம், சைனீஸ் தானேன்னு கேப்பீங்க. ஆமாங்க, சைனீஸ் தான். ஆனா சைனீஸ் மொழி என்பது மாண்டேரியன், கேண்டானீஸ்னு 2 வகையான வழக்கு மொழிகளா பேசப்படுது. ஆனா ஸ்டாண்டர்ட் சைனீஸ்னு மாண்டேரியனையே உபயோகப்படுத்துறாங்க. மேலும் சிறிய அளவுல மாங்டியன், திபெட்டியன், உய்ஹூர், சூவாங் போன்ற பிற மொழிகளும் பேசப்படுது. இங்க வாழற மக்கள்ல 91.5% பேர் ஹான் சைனீஸை சார்ந்தவங்க. மற்றபடி ஜூவாங், மஞ்சு, உய்ஹூர், ஹூய் என பலவிதமான மக்களும் வாழறாங்க. சைனா ஒரு சோஷலிஸ்ட் நாடு. ஜனத்தொகையில் முதலிடத்தில் இருக்கும் சைனா உலக பொருளாதாரத்தில் ஒரு பெரிய சக்தியா உருவாகிட்டு இருக்கு. சைனாவின் கரன்சி யுவானின் மதிப்பும் கூடிக்கிட்டே இருக்கு. சைனாவில் உள்ள முக்கியமான இடங்களை இப்ப பார்க்கலாம். சைனாவின் தலைநகரம் தாங்க பீஜிங். எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குல்ல. 2008ஆம் ஆண்டின் ஒலிம்பிக்ஸ் இங்க தாங்க நடந்தது. மிகவும் நேர்த்தியான நகரமைப்பை கொண்ட இந்த நகரம் நவீன காலத்திற்கேற்ப பல உருமாற்றங்களையும் கண்டு இப்போ எல்லா வசதிகளும் கொண்ட நகரமாகவும் பழமையான பாரம்பரிய சின்னங்களையும் கொண்டு கம்பீரமாக காட்சியளிக்கிறது. பீஜிங்கின் வானை முட்டும் கட்டிடங்கள், மேற்பாலங்கள் காண்போரை பிரமிக்க வைக்கும். பீஜிங்கை சீன மக்கள் பழங்காலத்தில் பாசமா பெலுரிக்னு அழைச்சாங்க. பீஜிங்ல 500,000 வருடங்களுக்கு முன்பிருந்தே மனிதர்கள் கூட்டமாய் வாழ்ந்ததற்கான ஆதாரங்கள் இருக்கு. மங்கோலியர்கள் சைனாவை கைப்பற்றிய காலத்தில் தாது, அதாவது சிறந்த தலைநகரம் என்னும் பெயர் பெற்றது. பீஜிங்கில் காணப்படும் மிகவும் புகழ்பெற்ற ஃபர்பிடன் சிட்டி மற்றும் டெம்பிள் ஆஃப் ஹெவன் போன்ற இடங்கள் மிங் வம்சம் சைனாவை ஆண்டபோது கட்டப்பட்டவையாகும். பல ஆட்சியாளர்கள் காலத்தில் பலவிதமாக உருமாற்றம் பெற்ற பீஜிங் தற்போது உலகிலுள்ள பெரிய தலைநகரங்களில் ஒன்றாக சிறந்து விளங்குகிறது. அதே சமயம் வளர்ந்து வரும் நாடுகள் சந்திக்கும் மிக முக்கியமான பிரச்சனையான சுற்றுச்சூழல் மாசுபாடு பிரச்சனை பீஜிங்கையும் விட்டு வைக்கவில்லை. அங்க போனா மிகவும் கவனமா வண்டி ஓட்டுங்க. பீஜிங்ல நீங்க முக்கியமா பார்க்க வேண்டிய இடங்கள் டெம்பிள் ஆஃப் ஹெவன், டியான்மென் சதுக்கம் மற்றும் ஃபார்பிடன் சிட்டி. அடடே, முக்கியமான ஒன்றை விட்டுட்டோமே, அதாங்க கிரேட் வால் ஆஃப் சைனா. சீன பெருஞ்சுவர் உலக அதிசயங்கள்ல ஒண்ணு. இத பற்றி தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. இது யுனெஸ்கோ ஒரு உலக புராதன சின்னமா அறிவிச்சிருக்கு. ஒரு பெரிய பாம்பு மாதிரி பாலைவனம்,
புல்வெளிகள், மலைகள் என சைனாவின் கிழக்கிலிருந்து மேற்கு வரை வளைஞ்சு வளைஞ்சு போற இந்த சுவர் சுமார் 8851.8 கிலோமீட்டர் நீளம் கொண்டது. 2000 ஆண்டுகளாக நிலைத்து நிற்கும் இச்சுவர் கிமு 416 முதல் கிபி 1644 ஆண்டு வரை சைனாவை ஆண்ட பல மன்னர்களால் பராமரிக்கப்பட்டும் கட்டப்பட்டும் வந்துள்ளது. இப்பொழுது காணக்கூடிய சுவர் பெரும்பாலும் மிங் வம்ச மன்னர்களால் 1368 1644 வரை கட்டப்பட்டது. நம்ம நிலாவுக்கு போனாலும் இந்த சுவரை பார்க்கலாம்னு சொல்றாங்க. முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்க. பீஜிங்குக்கு பெயர் சேர்க்கிற இன்னொரு முக்கியமான இடம் ஃபர்பிடன் சிட்டி எனப்படும் அரண்மனை மியூசியம் தாங்க. பொதுமக்கள் இதுக்குள்ள நுழைய முடியாத காரணத்தால் இதுக்கு ஃபர்பிடன் சிட்டின்னு பேர் வந்தது. செவ்வக வடிவத்தில் இருக்கும் இந்த பேலஸ் தான் உலகத்திலேயே பெரியது. இந்த அரண்மனையை கட்ட 14 வருடங்கள் ஆனதாம். இது கற்கள், வெள்ளை அரிசி, சுண்ணாம்பு, சிமெண்ட் மற்றும் முட்டையின் வெள்ளை கருவால கட்டப்பட்டதாம். பெரும்பாலும் மஞ்சள் நிற கற்களாலேயே இந்த அரண்மனை அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. இப்பேற்பட்ட இந்த இடத்தை பொதுமக்கள் பார்க்க முடியலையேன்னு வருத்தப்படுறீங்க தானே? கவலைப்படாதீங்க. இப்ப நீங்க, நான், யார் வேணும்னாலும் ஃபார்பிடன் சிட்டிக்குள்ள போகலாம். தேவை ஒரே ஒரு டிக்கெட் மட்டும்தான். சரிங்க, பீஜிங்க சுத்தி பார்த்தாச்சு. இப்ப ஏதோ லைட்டா பசிக்கிற மாதிரி இருக்குல்ல? அப்ப சரி, ஒரு பிளேட் தோசை, 2 இட்லின்னு ஆர்டர் பண்ணாதீங்க. சைனால சைனீஸ் ஃபுட் தானேங்க கிடைக்கும். சரி, சைனீஸ் ஃபுட்ன உடனே நூடுல்ஸ் மட்டும்தானு நினைச்சிடாதீங்க. இங்க பலவிதமான உணவுகள் இருக்கு. அவை எல்லாவற்றிலும் நிறம், மனம் மற்றும் சுவை ஆகியவை முக்கியமானதா கருதப்படுது. ஒரே விதமான பொருட்களை கொண்டு வெவ்வேறு விதமான பதார்த்தங்களை சீனர்களால் மட்டுமே செய்ய முடியும். சீனர்கள் சாப்பிடுவதற்கென்றே சாப்ஸ்டிக்ஸ் எனப்படும் குச்சிகளை பயன்படுத்துகின்றனர். இவை பெரும்பாலும் மரத்தினால் செய்யப்படுபவை. சோ இப்பவே போய் 2 சாப்ஸ்டிக்ஸ் வாங்குறீங்க, அதை வச்சு சாப்பிட பழகுறீங்க. ஓகே, அடுத்ததா நம்ம பார்க்க போறது உலகத்திலேயே மிகவும் பெரிய நகரமான ஷாங்காய். இது ஒரு வர்த்தக நகரம். ஜன நெருக்கம் அதிகமா உள்ள இந்த நகரம் கிழக்கின் பாரிஸ்னு செல்லமா அழைக்கப்படுது. 1842 ஆண்டில் நடந்த முதல் ஓபியம் போருக்கு பிறகுதான் இந்த நகரம் வெளி உலகத்துக்கு தெரிய வந்தது. உலகின் மிக உயர்ந்த கட்டிடங்களில் ஒன்று ஷாங்காய் நகரத்தைச் சேர்ந்ததுதான் அப்படின்னு சொன்னா மிகையாகாது. சைனா என்கிற நாடு வெளிநாட்டவர்களுக்கு முழுமையா தெரிவதற்கு முன்னாடி பட்டுச்சாலை, அதாவது சில்க் ரோட் என்னும் வழிதான் சைனாவை மேலை நாடுகளோடு இணைத்தது. உலக புகழ்பெற்ற சீனப்பட்டை இந்த வழியாத்தான் வணிகர்கள் ஒட்டகங்கள் மூலம் எடுத்துச் சென்றனர். இந்த சில்க் ரோடின் ஆரம்பமும் முடிவுமாயிருந்தது ஜியான் மாநகரம்தான். ஜியானில் பல பழங்கால அரண்மனைகள் பகோடாக்களை கொண்டது. இங்கே காணப்பட்ட ஒரு அரசரின் கல்லறையில் அவரை காக்க டெரகோட்டாவால் செய்யப்பட்ட ஒரு பெரிய சேனையே இருந்ததாம். இந்த டெரகோட்டா சிலைகள் ஒவ்வொன்றும் நிஜ மனிதர்களை மாதிரியா கொண்டு செய்யப்பட்டவையாம். மேலும் அவற்றோடு கூட விலை மதிப்பற்ற தங்கம், வைடூரியங்கள், பொக்கிஷங்களும் கிடைத்ததாம். இத்தகைய செல்வச் செழிப்பு வாய்ந்த நகரம் 10ஆம் நூற்றாண்டில் டாங் வம்சத்தினரின் ஆட்சியின் போது கலகங்களால் அழிந்துவிட்டது. ஜியானில் மிஞ்சியிருக்கும் அழகை ரசித்துக் கொண்டே வாங்களேன். ஒரு கப் டீ குடிக்கலாம். சரி, என்ன வகை டீ உங்களுக்கு பிடிக்கும்? டீல என்ன பெரிய வகை? பிளாக் டீ, ஸ்ட்ராங் டீ, லைட் டீ, மிஞ்சி மிஞ்சி போனா கிரீன் டீன்னு சொல்லுவீங்க. ஆனா சைனால 100க்கும் மேற்பட்ட தேநீர் வகைகள் இருக்கு. இவற்றை கிரீன் டீ, பிளாக் டீ, ஊலாங், ஒயிட் டீ, சென்டட் டீ என 5 வகைப்படுத்தியுள்ளனர். டீயை எப்படி தயாரிப்பது, எப்படி பயிரிடுவது, அது எப்படி உருவானது என்பதை சொல்வதற்கென்றே சா ஜிங் எனும் நூல் சைனாவில் உள்ளது. சைனாவில் டீ குடிக்கிறதுனா சும்மா இல்லைங்க, அத ஒரு மரியாதைக்குரிய சடங்கா அவங்க நடத்துறாங்க. சீனர்களின் தேநீருக்கு குறைந்தபட்சம் 2000 வருடங்கள் வயது இருக்கும். சோ சைனா தான் முதல்ல டீ குடிக்கிற பழக்கமுடைய நாடுங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல.
அடுத்து நாம பார்க்க போறது சைனால இருக்க 2 முக்கியமான டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ். ஹாங்காங் டிஸ்னி லேண்ட் பெனிஸ் பே லாண்டோ தீவில் மீட்டெடுக்கப்பட்டுள்ள நிலத்தில் அமைந்துள்ளது. ஹாங்காங் டிஸ்னி லேண்ட் ரிசார்ட்ல அமைஞ்சிருக்கும் முதல் தீம் பார்க் இதுதாங்க. இந்த பார்க் 12 செப்டம்பர் 2005ஆம் ஆண்டு திறக்கப்பட்டது. டிஸ்னி ரிசார்ட்டை கட்டும்போது வடிவமைக்கும் போதும் சீன பண்பாடு, பழக்க வழக்கங்கள் மற்றும் மரபுகளுக்கு எந்த விதமான பாதிப்பும் வந்துடக்கூடாதுன்னு மிகவும் கவனமா இருந்தாங்க. இந்த தீம் பார்க்கில் இருக்கும் நடிக உறுப்பினர்கள் கேண்டனீஸ், ஆங்கிலம் மற்றும் மாண்டேரியன் போன்ற லாங்குவேஜ்ல பேசுவாங்க. இந்த இடத்துக்கான வழிகாட்டி வரைபடங்கள் அதாங்க கைட் மேப்ஸ் பாரம்பரிய மற்றும் எளிமையான சீன மொழியிலையும் அத்துடன் ஆங்கிலம், பிரெஞ்சு மற்றும் ஜாப்பனீஸ் மொழியிலையும் வெளியாகின்றன. ஜியூ ஷைகாவ் பள்ளத்தாக்கு எனப்படும் ஜியூ ஷைகாவ் வேலியில் இயற்கை பாதுகாப்பு மற்றும் தேசிய பூங்கா அமைந்துள்ளது. இது தென்மேற்கு சீனாவின் வடக்கு சிச்சுவான் மாகாணத்தில் அமைந்துள்ளது. இந்த பள்ளத்தாக்கு திபெத்திய பீடபூமி அதாங்க டிபெட்டியன் பிளாட்டூல இருந்து சுமார் 72,000 ஹெக்டேர்ஸ் அதாவது 180,000 ஏக்கர் வரை நீண்டு இருக்குங்க. இத 1992ஆம் ஆண்டில் யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிடேஜ் சைட்னு அறிவிச்சாங்க. 1997ல வேர்ல்ட் பயோஸ்பியர் ரிசர்வ்னு பெயர் சூட்டி பெருமைப்படுத்தினாங்க. அடுத்து நாம ஷூசோ எனும் ஒரு அழகிய நகரத்தை பார்க்கலாம். தோட்டங்கள் நிறைந்த இந்நகரம் மார்க்கோ போலோ எனும் மேலை நாட்டு அறிஞரால் மிகவும் போற்றப்பட்டுள்ளது. என்னதான் காலப்போக்கில் இந்நகரம் இயந்திரங்களால் மாசுபட்டாலும் அதையும் தாண்டி சில தோட்டங்கள் இன்னும் கூட சைனாவோட இயற்கை அழகை எடுத்துக்காட்டுது. இங்கிருக்கும் சில்க் மியூசியம் மிகவும் புகழ்பெற்றது. குங்சு எனப்படும் சீனர்களின் ஒரு வகையான இசை வழி நாடகம் இந்த நகரத்தில் தான் உருவானது. இந்த குங்சு தான் மற்ற பல கலைகளுக்கும் தாய் என்கிறார்கள் சீனர்கள். உலக புகழ் பெற்ற பெக்கிங் ஓபேராவும் இதிலிருந்து தான் உருவானதாம். ஷூசோவில் இருந்து வரும்போது மறக்காம ஷூசோ எம்ப்ராய்டரி துணிகளை வாங்கிட்டு வாங்க, சரியா? பட்டு நூலில் செய்யப்படும் இவ்வகை எம்ப்ராய்டரி மிகவும் அழகானது. அது மட்டும் இல்லைங்க, இரு பக்கமும் ஒரே மாதிரி தெரியக்கூடிய விசேஷமும் பெற்றது இது. சைனாவில் எம்ப்ராய்டரி மட்டும் இல்லைங்க, பலவிதமான கலைகளும் இருக்கு. இசை வழி நாடகங்கள் சீனர்களுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு பொழுதுபோக்கு. ஓவியம், கேலிகிராஃபி போன்ற கலைகள் சைனாவில் பல வருடங்களா சிறப்புற்று இருக்கு. மேலும் போர்சிலைன் எனப்படும் வெள்ளை களிமண்ணால் செய்யப்பட்ட பாத்திரங்கள் சைனாவின் கலைத்திறமைக்கு சிறந்த எடுத்துக்காட்டுகள். இவை மிகவும் நேர்த்தியான முறையில் சீன குயவர்களால் செய்யப்படுகின்றன. பல்வேறு காலகட்டத்தில் செய்யப்பட்ட பழமை வாய்ந்த போர்சிலைன் பாத்திரங்கள் மிகவும் விலை மதிப்பு பெற்றவையாக கருதப்படுகின்றன. சைனாவின் கும்ஃபு அல்லது ஊஷோவின் மதிப்பு உலகத்துக்கே தெரியும். உங்களுக்கும் தெரியும்ல? சைனாவில் எம்ப்ராய்டரி மட்டும் இல்லைங்க, பலவித கலைகளும் இருக்கு. இசை வழி நாடகங்கள் சீனர்களுக்கு மிகவும் பிடித்த ஒரு பொழுதுபோக்கு. சீனர்கள் கலை மட்டுமல்லாது அறிவியலிலும் முன்னோடிகளாய் இருந்தனர். உலகின் முதல் வழிகாட்டும் காம்பஸ் சீனர்களால் உபயோகிக்கப்பட்டது. காகிதம், கன் பவுடர், பட்டாசு, கடிகாரம், அபாக்கஸ் முதலியவற்றை கண்டுபிடித்தவர்களும் சீனர்கள்தான். முதலில் அச்சிட்டு புத்தகங்களை படித்தவர்களும் சீனர்கள்தான். சீனர்களின் நாகரிகம் பல நூற்றாண்டுகளாக தொடர்ந்து செழிப்புற்று விளங்கியுள்ளது. அவர்களின் வரலாறு கிமு 21ஆம் நூற்றாண்டிலிருந்தே குறிக்கப்பட்டுள்ளது. இவை எல்லாவற்றையும் தாண்டி சீனா மிகுந்த இயற்கை வளங்களை கொண்ட நாடு. தங்கம் விளையிற பூமிங்க சைனா. சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்லலைங்க, இப்போதைக்கு உலகத்திலேயே அதிகமா தங்கம் ஏற்றுமதி செய்யும் ஒரே நாடு சைனா தான். மேலும் பல வகையான தாது பொருட்கள், இரும்பு, நிலக்கரி என அனைத்தும் பெற்ற தன்னிகரான நாடா விளங்குது சைனா. சைனாவில் காணப்படும் இயற்கை அழகும் கொஞ்ச நஞ்சம் இல்லைங்க. இதன் மலைப்பகுதிகள் உயர்ந்தும் தாழ்ந்தும் பலவித உயிரினங்களுக்கு உறைவிடமாவும் இருக்கு. சைனாவில் மட்டுமே காணப்படுற பாண்டா கரடிகள் உலகத்துல அழியும் நிலையில் இருக்கிற விலங்குகளின் சின்னமா இருக்கு. இதே போன்று பலவிதமான விலங்குகள்
பறவைகள், மரம், செடி கொடிகள்னு பலவற்றுக்கு சைனா தாய்நாடா விளங்குது. இப்படி பல சிறப்பம்சங்களை கொண்ட சீன நாட்டோட பெருமைகளை சொல்லிக்கிட்டே போகலாம். என்னங்க, வீட்ல இருந்தபடியே சைனாவை சுத்தி பார்த்துட்டீங்களா? நீங்க சைனாவுக்கு போகும்போது மறக்காம பார்த்து ரசிக்க வேண்டிய இடங்கள் என்னன்னு நல்லாவே தெரிஞ்சிட்டு இருப்பீங்க. நம்ம அடுத்த நிகழ்ச்சியில இன்னொரு நாட்டுக்கு பறக்கிறதுக்கு ரெடியா இருங்க. நேயர்கள் இதுவரை கேட்டது திரைக்கடலோடி, கண்டங்களை இணைக்கும் ஒரு புரிதல் தொடர். எழுத்தாக்கம் தியோஃபிலா பால், குரல் வண்ணம் காயத்ரி மற்றும் நல்ல கருப்பன். Little hands and little feet, little eyes and little teeth, don't make you smile, don't they make you laugh? Little hands and little feet, little eyes, those little teeth, don't they make you smile, don't they make you laugh? Wiggle man, wiggle man, wiggle, oh, oh. Wiggle man, wiggle man, wiggle, oh, oh. Every weekend that goes by, run to you, they climb on you. You know you love them so, and they can feel it too. Every weekend I go, they run to you, and they climb on you, can't get enough of you. Wiggle man, wiggle man, wiggle, oh, oh. Wiggle man, wiggle man, wiggle, oh, oh. Cause happiness is like a flu, if I catch it, you get it too. If you think about it, you'll feel it too. So stand up, run fast, go find someone. Well, meet and share a love and heart. Cause the time has come, just gather around and hold their arms, wiggle man. Wiggle man. Wiggle, oh, oh. Hey, wiggle man. Little hands and Wiggle man. little eyes, those little teeth, don't they make you smile, don't they make you laugh? Wiggle man. Every weekend that Wiggle man. run to you, they climb on you. You know you love them so, and they can feel it too. Wiggle man. விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலியில் இது மருத்துவ நேரம். பல்வேறு மருத்துவ துறைகளிலிருந்து தேர்ச்சி பெற்ற மருத்துவர்களுடன் கலந்துரையாடும் நேரம் இது. வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி மருத்துவ நேரம். மருத்துவ நேரம் நிகழ்ச்சியில் மருத்துவர்கள் நம்ம கூட கலந்து உரையாடி இருக்கிறாங்க. சித்த மருத்துவர் பாஸ்கரன் சார் நம்ம கூட இருக்கிறாங்க. வணக்கம் சார், நிகழ்ச்சிக்கு உங்களை விஐடி சமுதாய வானொலி சார்பாக வரவேற்கிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். இன்னைக்கு சித்த மருத்துவம் அப்படின்னாலே நம்மளுடைய முன்னோர்கள் பின்பற்றின மருத்துவம் அப்படின்னு வந்து கூட வந்து சொல்லலாம். நிறையா வந்து வீடுகளில் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா சித்த மருத்துவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னோர்கள் ஒரு பாட்டி தாத்தா இருப்பாங்க, அவங்க சொல்லுவாங்க இந்த கீரை சாப்பிடுங்க, எண்ணெய் குளியல் பண்ணுங்க, இதெல்லாம் வந்து பேசிக்காக வந்து வீட்லேயே சொல்லுவாங்க. ஆனால் இதற்கும் வந்து ஒரு படிப்பு இருக்குது, இதுலேயும் படிச்சுட்டு ஒரு டாக்டர் அப்படின்ற இன்னைக்கு இந்த சித்த மருத்துவம் கொஞ்சம் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்குது அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். இந்த சித்த மருத்துவம் அதை பற்றி நான் சொல்கிறதோட நீங்கள் சொன்னால் நல்லாயிருக்கும், சொல்லுங்கள் சார். சார், அனைவருக்கும் வணக்கம். நம்ம சித்த மருத்துவம் நம்மளுடைய தமிழ் பாரம்பரியத்திற்கான ஒரு அடையாளம். தமிழ் தோன்றிய ஆரம்ப காலகட்டத்திலேருந்து நம்ம மருத்துவம் தோன்றியதாக பல இலக்கியங்கள்
பல நூட்களில் வந்து நம்ம வந்து ஓலைச்சுவடிகளில் வந்து சித்தர்கள் பாடல் வழியாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். எப்படின்னு கேட்டிங்கன்னா மனிதன் வந்து தோன்றிய காலத்தில் வந்து முதல் என்றைக்கு உணவை வந்து சமைக்க ஆரம்பித்தானோ, உணவை வந்து சமைச்சு சாப்பிட ஆரம்பித்தானோ அன்றைக்கே தோன்றியது சித்த மருத்துவம்ன்றது நம்மளுடைய முன்னோர்கள் சொன்ன விஷயங்கள் சார். சித்த மருத்துவம்னா வெறுமனே வந்து ஒரு நோயை வந்து அதுக்கான மருந்துகள் கொடுத்து குணப்படுத்துகிற விஷயம் கிடையாது. இதை வந்து நோய் அறிதல் அப்படின்றது சித்த மருத்துவத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். எண்வகை தேர்வுன்னு சொல்லுவோம். அந்த எண்வகை தேர்வில் வந்து நிறம், மொழி, விழி, ஸ்பரிசம் அப்படின்னு பார்க்கும்போது நாடின்றது ஒரு பிரதானமான ஒரு தேர்வாக இருக்குது. பெரியவங்களாம் பார்த்திங்கன்னா ஒரு நாடி அறிதல் பார்த்து நம்ம மருத்துவத்தை வந்து பண்ணிகிட்டு இருந்த ஒரு கலை இது. இது வெறுமனே வந்து அறிவியல் மட்டும் இல்லாமல் மெய்ஞானம் சேர்ந்த ஒரு மருத்துவமாக நம்மளுடைய சித்த மருத்துவம் இருக்குது. சித்த மருத்துவம் வந்து எல்லாருடைய வீடுகளிலும் இருக்கக்கூடிய ஒரு மருந்து தான். அஞ்சரை பெட்டி நம்ம எல்லோரும் கேள்விப்பட்டிருப்போம். நம்ம வீடுகளில் வந்து என்றைக்கு சுக்கு, மிளகு, இந்த மாதிரி சீரகம், சோம்பு இந்த மாதிரி உணவு முறைகளை நம்ம வந்து சமைச்சு அதோடைய மருத்துவ குணம் அடையிறோமோ அங்கேயே சித்த மருத்துவத்தை வந்து நம்ம வந்து காலகாலமாக இருந்துகிட்ருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா 18 சித்தர்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அவங்க தான் நம்மளுடைய சித்த மருத்துவத்துடைய ஒரு தந்தை. அவங்களுடைய இந்த மருத்துவத்தை வந்து பொதுவாக மக்கள் மத்தியில் அதிகமாக ஆரம்ப காலகட்டத்திலேருந்து கொண்டு வந்தவங்க சித்தர்கள் வழியாக தான் நம்ம வந்து இன்றைக்கி வந்து இந்த பாரம்பரியமாக பல தலைமுறைகளாக சில பாரம்பரியமாக மருத்துவம் பண்ணுறவங்களும் இருக்காங்க. அந்த மாதிரி நாங்களும் வந்து புற்று மகரிஷி அப்படின்ற காலாங்கிநாதருடைய பாரம்பரியத்தில் நாங்கள் ஒரு 47 தலைமுறையாக சித்த மருத்துவம் வந்து பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்எம்எஸ் அப்படின்ற ஒரு பட்டப்படிப்பு வந்து இன்றைக்கி படிக்கிறாங்க. நிறைய கல்லூரிகள், தனியார் கல்லூரிகள், அரசு கல்லூரிகள் நிறைய வந்திருக்கு. இதன் மூலிமா நிறைய சித்த மருத்துவர்கள் இன்றைக்கி வந்து உருவாகி கொண்டிருக்கிறார்கள். அதற்கு முன்னாடி வந்து பிஐஎம் அப்படின்ற ஒரு ஆர்ஐஎம்பி அந்த மாதிரி வந்து படிப்புகள்லாம் இருந்தது. அதில் அதை வந்து படிச்சுட்டு இருக்காங்க. இப்போ வந்து பிஎஸ்எம்எஸ் கொண்டு வந்ததுக்கப்புறம் எம்டி பட்ட மேற்படிப்பு கொண்டு வந்திருக்காங்க. அந்த மாதிரி சித்த மருத்துவம் பண்ணிவிட்டு இன்றைக்கி அரசில் நிறைய சித்த மருத்துவர்கள் இருக்காங்க. இன்றைக்கி சித்த மருத்துவர்கள் எல்லா இடங்கள்லையுமே இன்றைக்கி அதிக அளவில் காணப்படுறாங்க. நம்ம மருத்துவத்துக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி வந்து போயிட்டுருக்கு. உங்களுக்கே தெரியும், டெங்கு கொரோனா காலகட்டம் சித்த மருந்துகள் வந்து பெருமளவில் மக்களுக்கு வந்து கை கொடுத்தது. கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. அந்த கொரோனா காலங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொரோனாவுக்கு மருந்து வந்து நம்மளுடைய ரசம் அப்படின்ற கூட வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. நம்ம வந்து அந்த ரசத்துலேயே வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஜீரகம் ஆட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் புளி ஆட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் தக்காளி, இதெல்லாம் போட்டு இன்னும் அந்த கொரோனா வைரஸ் வந்து கொஞ்சம் இந்தியாவில் தாக்கத்தை ஏற்படுத்தலாம் நம்மளுடைய பாரம்பரிய உணவு முறையை பின்பற்றுவதன் மூலமாக கூட வந்து இது கொரோனா பாதிப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னு கூட உண்மைதான் சார். ஏன்னா நாங்கள் கொரோனா காலகட்டத்தில் கிட்டத்தட்ட வந்து மக்கள் வந்து ரொம்ப பயத்தில் இருந்தாங்க. அந்த பயத்தில் இருக்கும்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும்போது அரசு வந்து சித்த மருந்துகளில் நிறைய ப்ரமோட் பண்ணாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா கபசுர குடிநீர் வந்து ரொம்ப பெருமளவில் வந்து கொரோனா காலகட்டத்தில் நிறைய பேருக்கு கை கொடுத்து, அது இல்லாமல் கூடவே வந்து இந்த தாளிச்சாதி வடக மாத்திரை, ஆடாதோடை குடிநீர், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து மக்களுக்கு வந்து நிறைய தெரிய ஆரம்பிச்சு. நிறைய நாட்டு மருந்து கடைகளில் அந்த டைமில் வந்து மூலப்பொருட்கள் வாங்கி மக்களை வந்து பயன்படுத்தி சித்த மருத்துவத்தில் பலன் நிறைய அடைஞ்சாங்க. அதில் வந்து உயிரிழப்புகள் அதிகமாக சித்த மருத்துவத்தில் கிடையாது. சித்த மருந்துகள் எடுத்தவங்களுக்கு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா உயிரிழப்புகள் வந்து ரொம்ப குறைஞ்சிது. அதே சமயத்தில் நிறைய பேர் வந்து காப்பாற்றப்பட்டார்கள். சித்த மருந்துகள் வந்து எடுக்க அவங்களுக்கு வந்து நல்ல பலன் வந்து பக்க விளைவுகள் இல்லாமல் அவங்களோட அதுதான் முக்கியமான விஷயம். சித்த மருந்துகள் சாப்பிட்டவங்க அனைவருக்குமே வந்து பக்க விளைவுகள் எதுவுமே ஏற்படலை. சித்த மருந்துகள் மக்கள் வந்து பெருமளவில் மக்கள் அதை நோக்கி போகும்போது நிறைய நோய்கள் வராமல் மக்கள் வந்து பாதுகாக்கலாங்க சார். ஓகே சார், நல்லா சொன்னீங்க சார். இந்த மாதிரி வந்து சித்த மருத்துவம் ஒரு பக்க விளைவு இல்லாத மருத்துவம் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னீங்க சார். இப்போ சித்த மருத்துவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நாடி பிடிச்சி பார்த்து நிறையா கேள்விப்பட்டிருக்கிறேன். நான் இதை பார்க்கவும் செஞ்சுருக்கிறேன். இந்த நாடி மருத்துவம் பற்றி நீங்கள் ஆரம்ப நிலையிலே வந்து சொன்னீங்க, நாடி மருத்துவம் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொன்னீங்க. இந்த நாடி மருத்துவம் பற்றி நீங்கள் சொல்லுங்கள் சார். இல்லை சார், நாடி வந்து நம்மளுடைய இப்போ நம்மளுடைய நவீன மருத்துவத்துடைய வளர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 ஆண்டுகளாக தான் சார் இருக்குது. அதுக்கு முன்னாடி வந்து ஒரு அறிவியல் ஆய்வுகள் கிடையாது. ஒரு நோயை பரிசோதனை பண்ணுறது பார்த்திங்கன்னா சித்த மருத்துவத்தில் எப்படி இருந்திருக்குன்னா, பல ஆண்டுகளுக்கு முன்பு நிறம், மொழி, விழி, ஸ்பரிசம், சுக்கிலம், சுரோனிதம் சொல்லிட்டு எண்வகை தேர்வு இருக்குது. அதில் 8 வகையான தேர்வுகள் இருக்குது. அதில் வந்து முக்கியமானது பிரதானமானதுன்னு பார்த்திங்கன்னா நாடி தான். அந்த நாடி அறிதல் அது வந்து பார்த்திங்கன்னா நாடி பிடிச்சி பார்த்து வாதம், பித்தம், கபம் சொல்லுவோம். நம்மளோட உடல் வந்து திட, திரவ, வாயு 3 நிலையாக இருக்குது. எப்படி அண்டத்தில் உள்ளதே பிண்டம், பிண்டத்தில் உள்ளதே அண்டம்ன்றது சித்த மருத்துவத்தோட கோட்பாடு. எப்படி நம்மளோட உடல் அமைப்பும் அண்டத்துக்கும் நம்மளோட உடல் அமைப்புக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது.
அதை வந்து பஞ்சபூதங்கள் 6 சுவை அடிப்படையில் நம்மளுடைய உடல் இயங்கி கொண்டிருக்கிறது. நம்ம பஞ்சபூதங்கள் 6 சுவை உடல் அடிப்படையில் இயங்கி கொண்டிருக்கிறது. தசவாயுக்கள்னு சொல்லுவோம். நம்ம உடம்புல வந்து தசவாயுக்கள்ன்றது வந்து இது ரொம்ப ஒரு சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய தத்துவங்கள். இது வந்து போக போக நான் அதை பற்றி நம்ம விரிவாக பேசுவோம். அதில் வந்து நாடி வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு வந்து நாடி பிடிச்சி பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து வாதப்பித்த கபத்தில் எந்த நாடி கூடியிருக்கு குறைஞ்சிருக்கு, அதை அந்த அடிப்படையில் வந்து நோயை நம்ம வந்து பார்க்குறோம். சித்தத்தில் என்ன சொல்கிறேன்னா வாதப்பித்த கபம் கூடுவதாலும் குறைவதாலும் தான் 4448 வியாதிகள் உருவாகுதுன்றதை சொல்கிறாங்க. இப்போ நம்ம காலையில் உதாரணமாக வாதத்துக்கான நாடினா அவங்களுக்கு வந்து நாடி பார்க்கும்போது இப்போ வாதம் இயல்பாக இருக்கணும் ஒரு 6லேருந்து 10 மணிக்குள்ளே. அந்த டைமில் அவங்களுக்கு பித்தம் அதிகரிச்சிருந்தால் நாங்கள் உதாரணமாக கேட்போம், இதமா ஏதாவது குடல் பிரச்சனை இருக்கா, இல்லை கால் வலி இருக்கா, இடுப்பு வலி இருக்கான்னு கேட்போம். ஏன்னா வாதம் வந்து இருக்கிற அளவோட கொஞ்சம் மாற்றமாக இருந்திருந்தால் இந்த மாதிரி சில பாதிப்புகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு சித்தர்கள் பாடல்களில் இருக்குது. அதன் அடிப்படையில் நம்ம நாடி பார்த்து ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன நோய்கள் இருக்குது, அதை எப்படி அறியலாம்ன்றதை நாடி மருத்துவத்தின் மூலிமா நம்ம அறியலாம். வரதுக்கு முன்னாடியே நம்ம வந்து தடுக்கக்கூடிய விஷயங்களும் முன்னெச்சரிக்கையாக நாடி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம. கண்டிப்பாக சார், நல்லா சொன்னீங்க சார். நாடி மருத்துவம் பற்றி ஒரு அருமையான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க சார். இப்போ நார்மலாக இந்தந்த வியாதிகள்லாம் சித்த மருத்துவத்தில் மருந்து இருக்குது அப்படின்றது நிறைய பேர் கண்டிப்பாக தெரியாத இருக்கும். இப்போது பேசும்போது நீங்கள் சொன்னீங்க இதில் வந்து சுகருக்கெல்லாம் கூட வந்து மருந்து இருக்குது அப்படின்ற மாதிரி. இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் இந்த நீரிழிவு நோய்க்கான இதில் பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் கண்டிப்பாக இருக்கிறாங்க. இவங்களுக்கு இந்த சித்த மருத்துவ முறையில் என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது சார்? இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவில் நம்ம இந்தியாவில்னு பார்த்திங்கன்னா உலகத்தில் அதிக அளவில் இந்தியாவில் வந்து நீரிழிவு நோயும் இருதய நோயும் அதிக அளவில் காணப்படுது. அது பார்த்திங்கன்னா நீரிழிவு நோய் இன்றைக்கி ஒரு வீட்டில் வந்து ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா அதில் வந்து ஒரு 8 பேருக்கு நீரிழிவு நோய் இருக்குது ஒரு குடும்பத்தில். அந்த அளவுக்கு இன்றைக்கி வந்து நீரிழிவு நோய் தாக்கம் வந்து அதிகரித்து கொண்டிருக்குது. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சித்த மருத்துவத்தில் வந்து ஆரம்ப நிலையில் நீரிழிவு நோய் ஒருத்தருக்கு வந்து ப்ரீ டயாபிட்டிக்னு சொல்லுவோம். ஆரம்ப நிலையில் இருக்கும்போதே சித்த மருந்துகள் எடுத்தாங்கன்னா முழுமையாக அதிலேருந்து வெளியே வந்துடலாம். அதே போல் நாள்பட்ட நீரிழிவு நோயாளிகள் வந்து சித்த மருந்துகளோடு ஆங்கில மருந்துகளும் கூட சேர்த்து எடுக்கணும். உடனடியாக அந்த ஆங்கில மருந்தை நிறுத்திடக்கூடாது. சித்த மருந்துகளும் ஆங்கில மருந்துகளும் கூட சேர்த்து எடுக்கும்போது படிப்படியாக அவர்களுக்கு அந்த HbA1c அப்படின்னு சொல்லுவாங்க, 3 மாதத்தோட சராசரி விகிதம். அந்த HbA1c சித்த மருந்துகளும் ஆங்கில மருந்துகளும் சேர்த்து எடுக்கும்போது ஒரு 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி பார்க்கும்போது அதன் அளவுகள் குறைய ஆங்கில மருந்துகளுடைய அளவுகள் குறைச்சி கொண்டே வரணும். இந்த மாதிரி படிப்படியாக ஒரு நாள்பட்ட ஒரு 2 வருஷம் 3 வருஷம் தொடர்ந்து மருந்துகள் சித்த மருந்துகளும் ஆங்கில மருந்துகளும் எடுக்கும்போது நல்ல பலன் வந்து நீரிழிவு நோயாளிகளுக்கு இருக்குது. சித்த மருந்துகள் மூலிகைகளுக்கு அது இருக்குது. உதாரணமாக ஆவாரை சொல்லுவோம். ஆவாரை, நாவல், இந்த மாதிரி மூலிகைகளுக்கு சித்த மருத்துவத்தில் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தக்கூடிய விஷயங்களுக்கு சீந்தில் அப்படின்னு ஒரு மூலிகை இருக்குது. இது வந்து ரொம்ப அற்புதமாக சர்க்கரை நோயாளிகளுக்கு வேலை செய்யக்கூடிய மருந்துகள். இந்த ஆவாரை குடிநீர்னு ஒரு கஷாயம் வந்து இம்காப்ஸில் நாட்டு மருந்து கடைகளில் பொதுவாகவே வந்து விற்பனைக்கு இருக்குது. இந்த ஆவாரை குடிநீர் வந்து பொதுவாக வந்து கஷாயம் மாதிரி செய்து சாப்பிடும்போது சர்க்கரையை வந்து நல்ல கட்டுப்பட்டுக்கு வச்சுக்கொள்ளலாம். நல்லா சொன்னீங்க சார். இந்த சர்க்கரை நோயை குணப்படுத்துவதற்கு சித்தாலையும் வந்து மருந்து இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்கிறீங்க. சில பேர் வந்து வீட்டில் இந்த முறைகளை பின்பற்றுவதும் நான் வந்து பார்த்துருக்குறேன். இந்த பருவநிலை மாற்றம் காரணமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து டெங்கு ஃபீவர் பற்றின ஒரு பயம் கண்டிப்பாக இருக்கும். இந்த டெங்குக்கு ஏதாவது மருந்து இருக்குங்களா சித்த மருத்துவ முறையில்? சித்த மருத்துவத்தில் டெங்குக்கு வந்து ரொம்ப அற்புதமான மருந்துகள் இருக்குங்க சார். ஆரம்பத்தில் டெங்கு சிம்டம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சிலருக்குலாம் வந்து உடல் வலி ஏற்படும். அது உடல் வலி ஏற்படும். அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிளேட்லெட்ஸோடைய கவுண்ட் வந்து ரொம்ப குறைய ஆரம்பிக்கும். காய்ச்சல் வந்து தீவிரமாக இருக்கும். அவங்களுக்குலாம் வந்து சிம்டம்ஸ் அது பார்த்தோன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம மருந்துகள் டெங்குக்கு வந்து மருந்துகள் இருக்குது. பொதுவாக வந்து நிலவேம்பு குடிநீர் வந்து எல்லாருக்கும் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது வந்து டெங்குக்கு மட்டும் இல்லை, 64 வகையான ஜுரங்கள்னு சொல்கிறோம் சித்த மருத்துவத்தில். இந்த 64 வகையான ஜுரங்களுக்கும் இந்த நிலவேம்பு குடிநீர் நல்லா வேலை செய்யும். நிலவேம்பு குடிநீர் இல்லாமல் சில மருந்துகள் நிறைய இருக்குது. உதாரணமாக வந்து பப்பாளி இலைச்சாறு, அதை வந்து பிளேட்லெட்ஸோடைய எண்ணிக்கையை கூட்டுறதுக்காக அந்த பப்பாளி இலைச்சாறு வந்து தாராளமாக பெரியவங்கலேருந்து சிறியவர்கள் வரைக்கும் சாப்பிட்லாம். பெரியவங்க வந்து ஒரு 30 ml சாப்பிட்டாங்கன்னா சிறியவர்கள் வந்து ஒரு 15 ml எடுத்துக்கலாம். அந்த பப்பாளி இலைச்சாறு வந்து எடுத்துக்கலாம். கூடவே வந்து ஆடாதோடை கஷாயம் சாப்பிட்லாம். இந்த ஆடாதோடை குடிநீர் வந்து சூர்ணமாக வந்து நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்குது. இந்த ஆடாதோடை குடிநீர் வந்து கஷாயம் பண்ணி சாப்பிடும்போது அவங்களுக்கு வந்து நுரையீரலில் இருக்கக்கூடிய அந்த சளி குறைஞ்சி நுரையீரலில் நல்ல ஃபங்க்ஷன் வந்து கொண்டு வந்து ரத்தத்தில் வந்து அந்த அணுக்களை உற்பத்தி பண்ணக்கூடிய தன்மை வந்து நுரையீரலுக்கு இருக்குது. நுரையீரலேருந்து அந்த பிராணசக்தி ரத்தத்தில் கலந்தால் தான் அணுக்கள் வந்து வேகமாக விரிவடைய செய்யும். இந்த பிரச்சனை வந்து ஆடாதோடை மணப்பாகு, ஆடாதோடை குடிநீர் நல்லா செய்யுது.
கூடவே அவங்களுக்கு வந்து நிலவேம்பு காரிக்கா டேப்லெட்டுன்னு ஒரு மாத்திரை இருக்குது. ரொம்ப அற்புதமாக வேலை செய்யக்கூடிய மாத்திரை. இது நம்ம இன்காப்ஸில் பொதுவாக அரசு இன்காப்ஸில் வந்து கிடைக்குது நம்ம மருந்து கடைகளில். இந்த நிலவேம்பு காரிக்கா டேப்லெட் வந்து தாராளமாக எடுத்துக்கலாம் இந்த டெங்குவில் பாதித்தவங்களுக்கு. கூடவே வலி, உடம்பு வலி இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அமுக்குராச்சு அந்த மாத்திரையை சாப்பிட்லாம். ஏன்னா உடல் வலி வந்து இதில் அதிகமாக இருக்கும். சிலருக்குலாம் வந்து கை கால் வலி அதிகமாக காணப்படும். இது நம்ம வந்து இது வந்து நாங்கள் என்ன பித்த கப ஜுரமாக தான் ஒரு சிலர் வந்து நாடியில் வந்து ஏற்படும். சிலருக்கு வாத கப ஜுரமாகவும் இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான நாடி மாற்றம் அடையும். அதற்கேற்றாற் போல் அவங்களுக்கு வந்து இந்த கஷாயங்கள் விஷ காய்ச்சலுக்கு ரொம்ப அற்புதமாக வேலை செய்யக்கூடிய நிலவேம்பு குடிநீரை சாப்பிட்லாம். கூடவே பப்பாளி இலைச்சாறு சாப்பிட்லாம். கூடவே சளி இரும்பல் காணப்படுறவங்களுக்கு ஆடாதோடையும் தாளிச்சாதி வடகமும் எடுத்துக்கலாம். ரொம்ப அற்புதமாக வேலை செய்யக்கூடிய மருந்துகள் சித்த மருத்துவத்தில் டெங்குக்கு சிறப்பான மருந்துகள் இருக்குங்க. கண்டிப்பாக சார். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சித்த மருத்துவத்தில் எல்லா நோய்களுக்கும் வந்து மருந்து இருக்குது அப்படின்ற மாதிரி மிக தெளிவான ஒரு உரையை நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. இன்றைக்கி இன்னும் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதயம் சார்ந்த நோய்கள் இன்றைக்கி வந்து நிறையா இருக்குது. இந்த இதயம் சார்ந்த நோய்களை கட்டுப்படுத்துவது சித்த மருத்துவத்தில் எப்படி? நீங்கள் சொன்னீங்க சித்த மருத்துவத்தில் வருமுன் காப்பதே சிறப்பு அப்படின்ற மாதிரி வந்து வரத்துக்கு முன்னாடியே ப்ரிவென்ஷனுக்கு நம்ம பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி அதுக்கெல்லாம் கூட சித்த மருத்துவத்தில் முறைகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அதை பற்றி சொல்லுங்கள் சார். இன்றைக்கி இருதயம் சார்ந்த நோய்கள் குறிப்பாக வந்து இளம் வயதில் மாரடைப்பு இன்றைக்கி வந்து அதிகமாக காணப்படுது. நீங்கள் இன்றைக்கி பேப்பரில் பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆடிட்டே இருந்தார், டக்குன்னு மாரடைப்பு வந்துட்டு. ஒரு இளைஞர் வந்து விளையாடிட்டே இருந்தார் கிரிக்கெட்டு, டக்குன்னு மாரடைப்பு வந்து மரணம் அடைஞ்சிட்டார் அப்படின்ற செய்தியெல்லாம் கேட்கும்போது மக்களுக்கு ரொம்ப பயம் அதிகமாக ஏற்படுது. காரணம் என்னென்னா நம்மளுடைய உணவு வாழ்வியல் முறையில் ரொம்ப பின்தங்கிட்டோம். நம்மளுடைய மரபு கலாச்சாரங்கள் உடைய அழிவு தான் இதோடைய காரணமாக நான் பார்க்குறேன். என்னென்னா நம்மளுடைய மரபு சார்ந்த உணவுகளை நம்ம வந்து ரொம்ப எடுத்துக்கிறது இல்லை. நம்மளுடைய இன்றைக்கி பார்த்திங்கன்னா துரித உணவுகள் அதிகமாக எடுத்துக்கொள்வது, காலம் தவறிய உணவுகள். ஒரு 12 மணிக்கு ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்றது, எண்ணெய் பொருட்கள் சாப்பிட்றது, இந்த மாதிரி உணவுகள் வந்து ஏற்படும்போது செரிமான சக்தி இதுதான் முக்கியமான ஒரு காரணம். நம்மளுடைய குரல் வந்து இயங்கக்கூடிய நேரங்களில் தான் உணவு வந்து இயக்கம் அதிகமாக இருக்கும்போது தான் உணவு சாப்பிடணும். குரல் இயக்கம் குறைவாக இருக்கும்போது உணவுகள் மந்த உணவுகள் எடுக்கும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் அதிக அளவில் காணப்படுது. குறிப்பாக வந்து நம்ம சித்தாவில் என்ன சொன்னால் தமரக வாயுன்னு சொல்லுவோம். தமரக வாயுன்னா என்னென்னா இருதயத்தில் ஏற்படக்கூடிய வாதம். இந்த தமரக வாயுவை சேருவதற்கான காரணங்கள் என்னென்னா நம்ம 6 மாதத்துக்கு முன்னாடி பேதிக்கு சாப்பிடணும். இந்த குடல் சுத்தம் பண்ணுறதுன்றது முன்னாடி நம்ம முன்னோர்கள் வீட்டில் பாட்டியெல்லாம் பார்த்திங்கன்னா எண்ணெயெல்லாம் கொடுப்பாங்க. அந்த முறைகள்லாம் இருந்தது. இப்போ அந்த முறைகள்லாம் இல்லாதனால என்ன ஆகுதுன்னா இன்றைக்கி நிறைய குடல் அழுக்குகள் சேர்ந்ததுனால தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுதா அதெல்லாம் ஆகுது. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு என்னென்னா கல்லீரலில் வந்து வாயு சேருது. கல்லீரலில் வாயு சேர்ந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கொலஸ்ட்ரால் லெவல் வந்து கூட்டி விட்டுரும். இதான் பித்தவாதம்னு சொல்லுவோம். அந்த பித்தவாதம் நாடி நம்ம நாடியில் பார்த்தோம்னா சொல்லிடலாம். பித்தவாத நாடி யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கு உடனே நான் சொல்லுவேன், போய் இந்த பேதிக்கு சாப்பிட்ருங்க, அதுக்கப்புறம் வந்து சித்தா மருந்து எடுங்க. கூடவே நான் பெரும்பாலும் மருந்து கொடுக்குறதுல பேதிக்கு எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் சில உணவு முறைகள் நான் சொல்லுவேன். அதெல்லாம் நீங்கள் ரெகுலராக உணவில் வந்து சேர்த்துட்டு வாங்க. கூடவே என்னென்னா இந்த மாதிரி பித்தவாத நாடி இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா நெல்லிக்காய் நிறைய சாப்பிட சொல்லணும், உலர்ந்த திராட்சை நிறைய சாப்பிட சொல்லணும், அதே போல் வந்து அத்திப்பழம் நிறைய சாப்பிட சொல்லணும், சோம்பு சீரகம் அதிகமாக சாப்பிட சொல்லணும், பூண்டு அதிகமாக சாப்பிட சொல்லணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அவங்க ரெகுலராக உணவில் எடுத்துக்கணும். வெந்தயம் நிறைய சாப்பிட சொல்லணும். இதெல்லாம் வந்து சாப்பிட்றதுனால வந்து அந்த நாடி சமநிலையாவது. கூடவே வந்து சித்தாவில் வந்து மிக பிரதானமான ஒரு முக்கியமான மருந்து மருதம்பட்டைன்னு ஒரு அர்ஜுனா மரம்னு சொல்லுவோம். அதோட மரப்பட்டையோட வேர் வந்து அந்த வேர்பட்டையோட தூள் வந்து மருதம்பட்டை சூர்ணம்னு நம்ம சொல்லுவோம். அந்த மருதம்பட்டைய சூர்ணத்தை வந்து தொடர்ந்து நீங்கள் வந்து இதை நீங்கள் வந்து தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வரலாம். இந்த மருதம்பட்டை சூர்ணம் வந்து மாரடைப்பு வராமல் தடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான மருந்து மருதம்பட்டை சூர்ணம். இந்த மருதம்பட்டை சூர்ணம் வந்து பொதுவாகவே வந்து எல்லாருமே வந்து இந்த மாதிரி ஒரு பித்தவாத நாடி பாதிச்சிருக்கவங்க, கொலஸ்ட்ரால் லெவல் இருக்கிறவங்கள முன்னெச்சரிக்கையாக இருதய நோய் வராமல் இருக்கிறவங்களுக்கு, மாரடைப்பு வராமல் இருக்கிறவங்க இந்த மருதம்பட்டை சூர்ணத்தை வந்து தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம். செம்பருத்தி பூ வந்து அற்புதமாக வேலை செய்யும். செம்பருத்தி பூ வந்து ஒத்த செம்பருத்தி பூ வந்து இருதய நோய் வராமல் தடுக்கக்கூடிய தன்மை வந்து ஒத்த செம்பருத்தி பூக்கு இருக்குது. இந்த ஒத்த செம்பருத்தி பூவை வந்து அந்த இதழ் மட்டுமே நம்ம பாலில் வந்து ஒரு சுடப்பாலில் வந்து ஒரு 50 ml சுடப்பாலில் டிப் பண்ணி ஒரு 3 வாட்டி டிப் பண்ணோம்னா அதில் இருக்கிற செம்பருத்தி பூவில் இருக்கக்கூடிய எசன்ஸ்லாம் அந்த பால் வந்துடும். அதை நம்ம வெறுமனே சாப்பிட்லாம். செம்பருத்தி பூ வந்து கஷாயம் மாதிரி செய்து சாப்பிட்லாம். கஷாயம் மாதிரினா செம்பருத்தி பூ தண்ணியில் போட்டு எலுமிச்சம்பழம் சாறு 2 சொட்டு போட்டு கஷாயம் மாதிரி கொதிக்க வச்சு கூட நீங்கள் சாப்பிட்லாம். இதெல்லாம் வந்து என்னென்னா ரத்தத்தில் வந்து அந்த கொழுப்பு வந்து குறைக்கும், இருதய நோய் வராமல் பாதுகாக்கும். தூக்கம் வந்து ரொம்ப முக்கியம். அவங்க வந்து நான் சராசரியாக ஒரு 7 மணி நேரம் நல்லா ஆழ்ந்த உறக்கத்துக்கு நல்ல தூக்கம் இருக்கணும். இயல்பான தூக்கம் இல்லைன்னா கூட இந்த மாதிரி விஷயங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சித்த மருத்துவம் அதான் சொல்லுது, காலையில் வந்து 6 மணிக்கு எழுந்து கொஞ்சம் பிராணாயாமம் பண்ணிவிட்டு கொஞ்சம் நடைப்பயிற்சி பண்ணணும்.
அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணோம்னா இந்த இருதயம் நோய்கள்லாம் வராமல் தடுக்கலாம். கண்டிப்பாக சார், நல்லா சொன்னீங்க. அதாவது உணவு முறைகள்னு சொல்லிட்டீங்க, வாழ்க்கை முறையிலையும் வந்து கண்டிப்பாக அதை பின்பற்றணும் அப்படின்ற உணவு முறைகள்லையும் வந்து சொல்லியிருக்கீங்க, வாழ்க்கை முறையிலையும் கண்டிப்பாக அதெல்லாம் பின்பற்றணும் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறீங்க. ரொம்ப ஒரு பயனுள்ள கருத்து இதெல்லாம். சார், இன்னொரு ஒரு மக்கள் மனதில் எல்லாத்துக்குமே ஒரு சித்த மருத்துவம் அப்படின்னாலே அடுத்த ஒரு ஞாபகம் நம்மளுடைய மனசுக்கு வர்றது வந்து பார்த்திங்கன்னா பத்திய முறைகள். அந்த உணவு முறை வரும்போதே இந்த பத்திய முறைகள் அப்படின்னு இருக்குது. நிறைய பேர் வந்து சித்தாக்கு போனாலே பத்தியம் இருக்க சொல்லுவாங்க அப்படின்றதுனாலயே வந்து சித்த மருத்துவத்தை கொஞ்சம் பேர் அவாய்ட் பண்ணுறவங்க கூட இருக்கிறாங்க. இந்த பத்திய முறைகளுக்கும் இந்த சித்த மருத்துவத்துக்கும் என்ன சம்பந்தம், அதை பற்றி சொல்லுங்கள் சார். சார், பத்திய முறைகள் வந்து நம்ம பொதுவாகவே வந்து சித்தா மருந்து எடுக்கிறவங்க எல்லாருக்குமேலாம் பத்தியம் யாருக்கும் சொல்கிறதில்ல. பத்தியம் வந்து தேவைப்படுறவங்களுக்கு மட்டும்தான் சொல்கிறது. ஒரு தோல் நோயாளிகளுக்கு கண்டிப்பாக பத்திய மருந்துகள் பத்திய உணவு முறைகள் வந்து வேணும். அந்த தோல் நோய் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக சொல்லுவோம். தீவிர நிலையில் இருக்கக்கூடிய நோய்களுக்கு பத்தியம் வந்து சிலது கடைபிடிக்க சொல்லுவோம். அந்த பத்தியம்ன்றது என்னென்னா தேவைப்படுறவங்களுக்கு மட்டும்தான் அதை பயன்படும். எல்லாருக்கும் மூலிகை மருந்துகளுக்கு சாதாரணமாக நம்ம வந்து எல்லாமே பத்தியம் தேவைப்படாது. தேவைப்படுறவங்களுக்கு அந்த பத்தியம் இருக்குது. உதாரணமாக காமாலை நோய்க்கு நீங்கள் பார்த்துருக்கீங்க, மஞ்சள் காமாலைக்கு வந்து நம்ம வந்து பத்தியம் வந்து உங்களுக்கே தெரியும். அதில் வந்து எண்ணெய், இந்த உப்பு, புளி, காரம் இதெல்லாம் வந்து ஏன் அவாய்ட் பண்ண சொல்கிறாங்கன்னா, இயல்பாகவே அந்த உப்பு, புளி, எண்ணெய்க்கு வந்து அந்த பிலிருபின் லெவலை வந்து அதிகரிக்கக்கூடிய தன்மை வந்து இருக்குது. உங்களுடைய நோயோட தீவிர நிலை வந்து அதிகரிச்சிடும். அந்த உணவு தான் நீங்கள் எடுத்துக்கணும்னு நம்ம சொல்கிறோம். இன்றைக்கி பொதுவாக மக்களே வந்து காமாலை வந்துச்சு, நீ உப்பு, புளி, இந்த காரம்லாம் கம்மி பண்ணிக்க அப்படின்னு சொல்கிறது வந்து மருந்துக்காக இல்லை, அவங்களுடைய நோய் வந்து அதிகமாகாமல் இருக்கிறதுக்காக சொல்கிறது தான். இது வந்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சில பற்பம் செந்திரம் மாதிரி மருந்துகள் கொடுக்கும்போது இயல்பாக வந்து அதோடைய அந்த மருந்துகளுடைய வீரியம் அதிகமாக இருக்கணுன்றதுக்காக சில உணவுகள் சொல்லுவாங்க. உதாரணமாக சிறுகீரை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. சிறுகீரை அகத்திக்கீரையும் என்னென்னா நம்ம சாப்பிட்ற மருந்தோடைய அந்த ஆக்ஷனை வந்து குறைச்சிரும், அதோடைய வீரியத்தை வந்து குறைச்சிரும். அதனால் நம்ம என்னென்னா சிறுகீரை அகத்திக்கீரையுமே வந்து பொதுவாக வந்து நீங்கள் எடுத்துக்காதீங்க. பொதுவாக வந்து அகத்திக்கீரை நீங்கள் சொல்லுவாங்க, ஏதாவது குடல் நஞ்சுகள் ஏதாவது உள்ள மருந்துகள் ஏதாவது இருந்தால் அந்த அகத்திக்கீரை வந்து கழிவுகளாக வெளியே தள்ளிடும். அதோடைய மருத்துவ குணம் அதான். அதனால் அந்த கீரைகள் வந்து எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறது தான். சில நோய்களுக்கு பத்தியம் கண்டிப்பாக தேவை. பெரும்பாலும் இருக்காது, ஒரு 80% இருக்காது. ஒரு சில பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக பத்தியம் இருக்கணும், அதை கடைபிடிச்சு தான் ஆகணும். மருந்துங்களுடைய வீரியம் நல்லாயிருக்கும், நோயும் விரைவில் குணமடைகிறதுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயம் தான் அது. அதை கண்டு பயப்பட வேண்டாம். இது சித்தாவுக்கு மட்டும் பொருந்தாது, எல்லா மருந்துகளுக்கும். இல்லை, அலோபதி மருத்துவத்தில் கூட இன்றைக்கி சில பத்தியம் எல்லாமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி என்னென்னா அவங்களுமே வந்து இன்றைக்கி என்னென்னா சில டயட் சார்ட்னு கொடுக்குறாங்க. அது மாதிரி சில இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள், இதெல்லாம் எடுத்துக்கோங்க அப்படின்றது வந்து இன்றைக்கி எல்லா மருத்துவ முறைகளும் பொதுவான ஒரு விஷயமாச்சு. ஏன்னா இன்றைக்கி உணவு தான் நஞ்சுன்ற ஒரு விஷயம் இருக்கிறதுனால இந்தந்த நோயாளி, இப்போ சிறுநீரகம் சார்ந்த நோயாளிகளுக்கு சில உணவுகள் இருக்குது, சர்க்கரை நோயாளிகளுக்கு சில உணவுகள் இருக்குது. அதை வந்து எடுக்கிறது ரொம்ப அவங்களுக்கு நோயுடைய தீவிரம் அது வந்து குறையிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குங்க சார். ரொம்ப நல்லா சொன்னீங்க டாக்டர், சித்த மருத்துவத்தை பற்றி. இப்போது குழந்தையின்மை இன்றைக்கி நிறையா பேருக்கு வந்து இந்த குழந்தையின்மைக்கான தீர்வு வந்து சரி நிறையா மெடிசன்ஸ் இதனால் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. இந்த சித்த மருத்துவத்தில் இதுக்கான மருத்துவ முறைகள் என்ன சார் இருக்குது? அதாங்க சார், குழந்தையின்மைக்கு சித்த மருத்துவத்தில் ஒரு அற்புதமான ஒரு மருத்துவ முறைகள் இருக்குது. பொதுவாக வந்து குழந்தையின்மை பிரச்சனையை வந்து எப்படி பார்க்கணும்னா சித்த மருத்துவ ரீதியாக 2 பேருக்குமே நாடி பார்க்கணும் சார். ஆண் பெண் இருவருக்குமே நாடி பார்க்கணும். பார்த்துட்டு யாருக்கு எந்த மாதிரி விஷயங்கள் வந்து மாற்றம் அடைஞ்சிருக்கு, ஏதாவது என்ன பிரச்சனை இருக்குது, குறைகள் இருக்குன்றது நாடியின் மூலிமா அறிஞ்சு மருந்துகள் கொடுத்தோம்னா நல்ல பலன் இருக்குது. சித்த மருத்துவத்தால் இன்ஃபெர்டிலிட்டிக்கு நிறைய பேர் வந்து மருந்துகள் எடுத்து நல்ல குணமாயிருக்காங்க. இப்போ இந்த மாதத்துலேயே வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 15 பேர் என்கிட்ட சித்த மருந்துகள் சாப்பிட்டு நிறைய பேருக்கு குழந்தை இருக்குது சார். அது வந்து சித்தர்கள் சொன்ன விஷயங்கள் தான். சித்தர்கள் சொன்ன மருந்துகள், சித்தர்கள் சொன்ன அடிப்படையில் நாங்கள் மருத்துவம் பண்ணி நிறைய பேருக்கு இந்த மாற்றத்தை உண்டு பண்ணியிருக்கோம். என்னென்னா நாடி பார்க்கணும் சார். இது பொதுவாக வந்து 2 பேருக்குமே நாடி பார்க்கணும். உதாரணமாக ஒரு ஆணுக்கு வந்து நாடி பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அணுக்கள், உயிரணுக்கள் வந்து சிலருக்கு வந்து உற்பத்தி இருக்கும். அதில் வந்து மொட்டிலிட்டி என்று சொல்லக்கூடிய அந்த நீந்தி போகிற தன்மை வந்து இருக்காது. அதற்கு வந்து சித்தால என்ன நாடியில் தெரியும்னா, உதாரணமாக தச வாயுக்களில் வந்து வியானன்ற ஒரு வாயு, அந்த வியானன்ற வாயு வந்து உயிரணுவில் வந்து இருந்தால் தான் அது வேகமாக கடந்து அந்த முட்டையில் போய் உடனே போய் பதியும். அந்த வியானன் வாயு குறைவாக இருக்கிறவங்களுக்கு அந்த வியானன் வாயுவை உற்பத்தி பண்ணக்கூடிய மருந்துகள் வந்து சித்தாவில் வந்து கொடுக்கலாம். பெண்களுக்கு வந்து அபானன்னு சொல்லுவோம். அந்த அபானன்ற காற்று வந்து குறைவாக இருந்ததுன்னா அதை அதிகப்படுத்தக்கூடிய தன்மை இருக்கக்கூடிய மருந்துகளை வந்து கொடுக்கும்போது சினை முட்டைகள் உற்பத்தி வந்து அதிகமாகும்.
இதன் அடிப்படையில் வந்து நம்ம பார்த்து மருந்து கொடுத்தோம்னா கண்டிப்பாக குழந்தையின்மைக்கு வந்து சித்தால் நல்ல பலன் இருக்குது. பொதுவாக வந்து உணவு முறையிலே சிலதெல்லாம் நம்ம அவங்களை வந்து சொல்லி மாற்றம் பண்ண சொல்லலாம். எண்ணெய் குளியல் வந்து ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும். ஆண்களுக்கு வந்து வாரத்தில் 2 வாட்டி எண்ணெய் குளியல் வந்து அவசியமாக அவங்களை எடுத்துக்க சொல்லணும். 2 பேருமே, ஆணுக்கு வந்து புதன்கிழமையும் சனிக்கிழமையும், பெண்களுக்கு வந்து செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும். பிரபஞ்சத்தோடைய இந்த இயக்கங்கள் வந்து ஆணுக்கு வந்து புதன் சனியும் வந்து இயல்பாக அதிகமாக கிடைக்குது பிராணசக்தி. பெண்களுக்கு வந்து செவ்வாய் வெள்ளிக்கிழமை. இதை ஆண் பெண் தத்துவம் அடிப்படையில் வந்து சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி கிழமைகளில் வந்து தலை குளியல், அந்த எண்ணெய் குளியல் வந்து பயன்படுத்தலாம். அதே சமயத்தில் உணவுகள் அதிகமாக மைதா, வெள்ளை சர்க்கரையை அவாய்ட் பண்ண சொல்லலாம். அதே போல் எண்ணெயில் பொரிச்சது, கிழங்கு வகைகள், அந்த புளி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதிகமாக எடுத்துக்கக்கூடாது. உணவு முறைகளில் வந்து அவங்க வந்து நிறைய நார்ச்சத்து உள்ள கீரைகள், அதே போல் விட்டமின் சி, விட்டமின் இ இருக்கக்கூடிய, ஜிங்க் இருக்கக்கூடிய கண்டென்ட் உள்ள உணவுகள்லாம் வந்து கீரைகளில், நட்ஸில், இந்த மாதிரி விஷயங்கள் ஆண்களுக்கு நிறைய சாப்பிட சொல்லுவோம். இந்த மாதிரிலாம் உணவு முறைகளையும் நம்ம கொடுக்கலாம். கூடவே நம்ம சித்தா மருந்துகள் வந்து அவங்கள நாடி அடிப்படையில் பார்த்து யாருக்கு எந்த மாதிரி நாடி குறைஞ்சிருக்கு பேலன்ஸ் பண்ணணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மருந்து கொடுக்கும்போது கண்டிப்பாக சித்த மருத்துவத்தில் இன்ஃபெர்டிலிட்டிக்கு நல்ல பலன் இருக்குது. இன்றைக்கி நிறைய லட்சக்கணக்கில் வந்து பல லட்சங்கள் வந்து செலவு பண்ணுறாங்க அந்த ஐவிஎஃப் போன்ற முறைகளுக்கு. வந்து அதில் போய் தோல்வி அடைந்தவர்கள் நிறைய பேர் வந்து சித்த மருந்துகள் எடுத்து நல்ல முறையில் இன்றைக்கி நிறைய பேர் இந்த மாதிரி நல்ல பலன் அடைஞ்சிருக்காங்க. சித்த மருந்துகள் வந்து முறையான மருத்துவர்களில் அனுபவமிக்க அந்த பாரம்பரியமாக இந்த சித்த மருத்துவம் தெரிஞ்சவங்களும் இன்றைக்கி நிறைய அரசு சித்த மருத்துவர்கள் இருக்காங்க. நிறைய பாரம்பரியமாக பண்ணக்கூடிய மருத்துவர்கள் இருக்காங்க. பட்டதாரி சித்த மருத்துவர்கள் நிறைய இருக்காங்க. நிறைய பேரோட ஆலோசனை கேட்டு மருத்துவ முறைகள் எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த குழந்தையின்மை பிரச்சனைக்கு வந்து சித்தால் நல்ல பலன் இருக்குது. நல்ல முறையில் வந்து அவங்க வந்து பல லட்சங்கள் செலவு பண்ணாமல் அவங்க வந்து இன்றைக்கி வந்து ஒருத்தருக்கு இந்த மாதிரி பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னா அவங்க வந்து கடன் வாங்கி பல லட்சங்கள் செலவு பண்ணி அதுக்கப்புறம் பலன் இல்லாமல் இருக்கிறது இந்த சித்த மருந்துகள் எடுத்து முயற்சி பண்ணலாம். கண்டிப்பாக அது வந்து பண்ணும்போது நல்ல பலன் இருக்குங்க சார். கண்டிப்பாக சார், நல்லா சொன்னீங்க சார். குழந்தையின்மைக்கான தீர்வு வந்து நல்லா சொல்லியிருக்கிறீங்க சித்த மருத்துவத்தில். இது அதுக்கு தான் சார். அப்போ நம்ம பொதுவாக வந்து கோயில்களில் ஸ்தல விருட்சம்னு சொல்லுவோம். நீங்கள் உதாரணமாக பார்த்தீங்கன்னா வேப்ப மரத்தை வைக்கிறதுக்கான கான்செப்டும் சித்தாவில் சொல்லியிருக்காங்க. இப்போ வேப்ப மரத்தில் போய் பெண்கள் சுத்த சொல்கிறது, அரச மரத்தில் போய் ஆண்கள் சுத்த சொல்கிறது, இதுக்கெல்லாம் கூட மருத்துவ காரணங்கள் இருக்குது. உதாரணமாக அரச மரத்தை வந்து சுற்றும் போது என்ன ஆகுதுன்னா அதில் வந்து இந்த இயல்பாக பிராணசக்தி இருக்குது. வேப்ப மரத்தில் வியானன் சக்தி இருக்குது. இந்த சக்திகள் வந்து இயற்கையில் வந்து மரங்களுக்கு நம்மளுடைய கெட்ட வைப்ரேஷன் அதை எடுத்துக்கிட்டு நல்ல இயற்கை காற்றுக்கள் அதை கொடுத்து உள்ள அந்த உயிரணுக்களுடைய தன்மை வந்து இந்த சுவாசத்திலே மாற்றுது. நம்ம சுவாசிக்கிறோம் அந்த மூலிகைகளுடைய அந்த காற்றை சுவாசிக்கிறதுக்கு. இதுக்கு தான் அரச மரத்தடி சுற்றி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெண்களுக்கெல்லாம் சிலர்லாம் வந்து சொல்லுவாங்க, குழந்தையின்மை இல்லாதவங்க. இது காரணம் வந்து இது மூட நம்பிக்கை. இது வந்து ஒரு பழமொழி கூட இருக்குது, அரச மரத்தை சுற்றி வந்து பார்த்து அடி வைத்து தொட்டுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி இருக்குது. இதெல்லாம் வந்து காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இதில் மருத்துவ குணங்கள் நிறைந்த ஒரு ஸ்தலங்கள் அதெல்லாம். கண்டிப்பாக இந்த விஷயங்கள் குழந்தையின்மை பற்றின இதுக்கான தீர்வும் வந்து இதில் இருக்குதுன்ற மாதிரி சொன்னீங்க. இன்றைக்கி பெரியோர்கள் நிறைய பேர் வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பிரச்சனை என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஒரு பிரதான பிரச்சனையாக இருக்குது இந்த மூட்டு வலி அப்படின்ற மாதிரி. வயசானாலே இந்த மூட்டு வலி கண்டிப்பாக வந்துடும் அப்படின்ற மாதிரி கூட எல்லாரோடைய மனதிலும் இது பதிஞ்சிருக்குது அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். இந்த மூட்டு வலிக்கு சித்த மருத்துவத்தில் என்ன மருத்துவ முறைகள் சார்? இன்றைக்கி நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க, பெரியவர்களுக்கு மூட்டு வலி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஆனால் இன்றைக்கி பெரியவர்களோட இளம் வயதினர்களுக்கும் அதிகமாக மூட்டு வலி வந்து அதிக அளவில் காணப்படுது. இந்த மூட்டு வலி வந்து அதிக அளவில் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் நம்ம சாப்பிட்ற உணவும் குடிக்கிற தண்ணியும் தான். அந்த தண்ணியில் வந்து நமக்கு சத்து இல்லாத தண்ணியை நமக்கு நிறைய குடிக்கிறோம். இன்றைக்கி நிறைய வந்து ஆர்ஓ, இந்த மினரல்ஸ், இந்த மாதிரி வாட்டர்ஸ்லாம் இருந்தாலும் சத்தை வந்து பிரிச்சுடுறாங்க. ஒரிஜினல் சத்தை வந்து நமக்கு கிடைக்காம போயிடுது. இன்றைக்கி வந்து உதாரணமாக வந்து இன்றைக்கி ஒரு 30 வயசுலேயே மூட்டு வலிகள் வர ஆரம்பிக்குது. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த மூட்டுகளில் இருக்கக்கூடிய ஜவ்வுகளில் சைனோவியல் ஃப்ளூயிட் ரொம்ப குறைஞ்சி அவங்களுக்கு வந்து என்னென்னா சத்து குறைபாடான உணவுகள் எடுக்கிறது. இதுக்கு முக்கியமான காரணம் வாதம் சொல்லுவோம் சித்தால. ஃபஸ்ட்டு என்னென்னா அந்த கேஸ்ட்ரைட்டிஸ், குடல் வாயுகள் சேருவது தான் இதற்கு முக்கிய காரணமாக இருக்குது. நீங்கள் கேட்கலாம், என்ன சார் குடலுக்கும் இந்த மூட்டு வலிக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? நம்ம உடம்புல கழிவுகள் தங்க ஆரம்பிக்கும் போது தான் முதல் நோய் உருவாகுது. அது முதல்ல காமிக்கிற சிம்டம்ஸ் வந்து கால் வலி தான் ஆரம்பிக்கும். இந்த கால் வலியிலிருந்து தான் படிப்படியாக இடுப்பு வலி ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் கழுத்து வலி ஆரம்பிக்கும். இதுதான் முதல் காரணம். இந்த கழிவுகளை நீக்கக்கூடிய துவர்ப்பு சுவை உள்ள காய்கறிகளை நிறைய சாப்பிடணும். கால்சியம், இந்த துவர்ப்பு சுவை உள்ள காய்கறிகள்னால் உதாரணமாக வந்து துவர்ப்பு சுவை எதெல்லாம் அதிகமாக இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா பிஞ்சு காய்கறிகள் அதிகமாக இருக்குது. கத்திரிக்காய் பிஞ்சு, அவரைக்காய் பிஞ்சு, முருங்கை பிஞ்சு, இந்த மாதிரி பிஞ்சு காய்கறிகளை அதிகமாக எடுத்துக்கணும். கால்சியம் வந்து நிறைந்த உணவுகள் வந்து உளுந்து, நாட்டுக்கோழி முட்டை,
இந்த மாதிரி நல்லெண்ணெய், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து உணவில் சேர்த்துக்கணும். பிரண்டை நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருக்கீங்க. இந்த பிரண்டைன்னு ஒரு மூலிகை இருக்கும். இந்த பிரண்டை வந்து கணு நீக்கி அதை வந்து நீங்கள் துவையல் மாதிரி சாப்பிட்லாம். முடக்கருத்தான்னு ஒரு மூலிகை இருக்கும். அந்த முடக்கருத்தான் வந்து சூப்பு மாதிரி கூட நீங்கள் சாப்பிட்லாம். இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து வராமல் தடுக்கிறதுக்காக பயன்படுத்துறது. இந்த மூட்டு வலி ஏற்பட்டுச்சுன்னா முதியோர்களுக்கு நீங்கள் அமுக்குரா சூர்ணம் அப்படின்னு ஒரு சூர்ணம் இருக்கும் நாட்டு மருந்து கடையில். அந்த அமுக்குரா சூர்ணம் வந்து பாலில் சாப்பிட்லாம். தினமும் வந்து ஒரு 3 மாதத்துக்கு வந்து தினமும் ஒரு 1/2 ஸ்பூன் வந்து பாலில் சாப்பிட்றதுனால நல்ல பலன் இருக்கும். மூட்டு வலி இருக்கிறவங்களுக்கு அந்த கால்சியம் வந்து இயல்பாக அந்த அமுக்குராக்கு வந்து கொண்டு வரக்கூடிய தாது பலம்னு சொல்லுவோம். சித்தாவில் வந்து என்னென்னா சப்த தாதுக்கள்னு சொல்லுவோம். சப்த தாதுக்கள்னால் நம்ம உடம்புல வந்து சாப்பிட்றது தாதுவாக மாறுது. அந்த தாதுவாக மாறாதவர்களுக்கு இந்த அமுக்குரா சூர்ணம் நல்ல பலனை தரும். தாதுவாக மாற்றுற வேலை வந்து திரிபலா சூர்ணம் நல்லா பண்ணும். இரவில் வந்து திரிபலா சூர்ணம் வந்து வெந்நீரில் வந்து எடுத்துக்கலாம். இந்த இயல்பாகவே முதியோர்கள் வந்து நார்மலாகவே எல்லாருமே இளம் வயதினர்கள் கூட திரிபலா சூர்ணத்தை வந்து அது ஒன்றும் இல்லை, கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காயில் வந்து தயார் பண்ணி துவர்ப்பு சுவை. நான் சொன்னல எதுக்கு துவர்ப்பு சுவைனா அது 3மே துவர்ப்பு சுவை நிறைந்த ஒரு மூலிகைகள். அது மருந்தாக வந்து திரிபலா சூர்ணத்தை கிடைக்குது. அது வந்து இரவில் வெந்நீரில் சாப்பிடும்போது என்னென்னா வாதத்தை வந்து குறைக்குது. அதிகமாக நம்ம உடம்புல சேரக்கூடிய கேஸ்ட்ரைட்டிஸ் வந்து ஃபஸ்ட்டு கழிவுகள் நீங்கினா தான் நோய் வந்து உடம்புல வந்து நீங்குன்றது நம்ம சித்த மருத்துவத்துடைய தத்துவம். அந்த மாதிரி எக்ஸ்டர்னல் யூஸாக நம்ம இம்காப்ஸில் வந்து பிண்ட தைலம் அதை வந்து பயன்படுத்தலாம். பிண்ட தைலம்னு ஒரு தைலம் இருக்குது. அந்த தைலம் வந்து நார்மலாகவே எல்லாருமே வந்து மூட்டு வலி இருக்கிறவங்க பயன்படுத்திக்கலாம், இடுப்பு வலி இருக்கிறவங்க பயன்படுத்திக்கலாம். அதே போல் வந்து வாத கேசரி தைலம்னு ஒரு தைலம் இருக்குது. வாதம் சார்ந்த உதாரணமாக நாள்பட இந்த மூட்டு வலி, மூட்டு இருக்கிற ஜவ்வுங்களில் வாதம் சேரும்போது இந்த வாத கேசரி தைலம் வந்து அற்புதமாக பயன்படும். ஷீரபலா தைலம் ரத்த ஓட்டம் குறைவாக இருக்குது, அவங்களுக்கு வந்து கழுத்து நரம்பு வலி இருக்குது, அவங்களுக்கு வந்து ஷீரபலா தைலம் வந்து அற்புதமாக வேலை செய்யும். அமுக்குரா சூர்ணம் டேப்லெட்டும் இம்காப்ஸில் கிடைக்குது. இந்த மாதிரி மருந்துகள்லாம் நீங்கள் பொதுவாக வந்து வாங்கி நீங்கள் பயன்படுத்தலாம். கண்டிப்பாக சார். இன்றைக்கி வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்கிறீங்க. இன்றைக்கி வாழ்க்கை முறையிலேயே வந்து இன்றைக்கி நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மலச்சிக்கல் அப்படின்றது இன்றைக்கி இருக்குது. நிறைய மனச்சிக்கல் அப்படின்ற மாதிரி கூட நான் புக்கில் படிச்சிருக்கிறேன். நான் இந்த மலச்சிக்கலுக்கு வந்து சித்த மருத்துவ முறைகளில் என்ன மருந்து சார்? சார், மலச்சிக்கல் ஏற்படுவதற்கான முக்கியமான காரணம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம குடலில் வந்து அந்த துவர்ப்பு சுவை குறைஞ்சவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா குடலில் வந்து அழுக்குகள் வந்து வெளியேறாமல் இருக்கும். அவங்களுக்கு வந்து நீங்கள் மலச்சிக்கலுக்கு வந்து பொதுவாகவே வந்து காய்கறிகள் நிறைய சாப்பிட்லாம், கீரைகள் நிறைய சாப்பிட்லாம். ஃபஸ்ட்டு பழங்கள், காய்கறிகள், கீரைகள் சாப்பிட்லாம். இதிலேயே அவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு கட்டுப்பாடாகும். அதில் ஆகலை அப்படின்னு நம்ம சொல்லும்போது அவங்க அடுத்த கட்டத்துக்கு திரிபலா சூர்ணத்தை வந்து இரவில் வந்து வெந்நீரில் சாப்பிட்லாம். கடுக்காய் பொடியை வந்து வெந்நீரில் வந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். திரிபலா வந்து சாப்பிட்லாம், கடுக்காய் பொடி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் சாப்பிடும்போது மலச்சிக்கல் வந்து ரொம்ப இல்லாமல் தவிர்க்கப்படுது. நீங்கள் வந்து பிரண்டை மாதிரி வந்து சொல்லியிருக்கிறீங்க. பேசிகிட்டு இருக்கும்போது இன்காப்ஸில் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னீங்க. இந்த இன்காப்ஸ் வந்து எங்கே இருக்குது? இந்த நீங்கள் சொன்ன இந்த மருந்துகள்லாம் வாங்கணும், சித்தாவை நாங்கள் இப்போ முழுமையாக பின்பற்ற போகிறோம் அப்படின்ற நேயர்கள் கண்டிப்பாக யாராவது கண்டிப்பாக யோசிப்பாங்க. அவங்களுக்கு இந்த மருந்துகள்லாம் எங்கே கிடைக்கும், அதை பற்றி சொல்லுங்கள் சார். சார், இம்காப்ஸ்ன்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய சித்தா, ஆயுர்வேதா, யுனானி அந்த கம்பெனிகளுடைய மத்திய அரசின் கீழ் இயங்கக்கூடிய ஒரு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி. சரிங்களா சார்? இது வந்து இதோடைய தலைவர் பார்த்திங்கன்னா டாக்டர் ஆர் கண்ணன் சொல்லிட்டு அவர் தான் எங்களோட தலைவர். அவர் கீழே நாங்கள் வந்து 15 இயக்குநர்கள் இருக்கோங்க சார் இம்காப்ஸில். இது வந்து திருவான்மியூர் தான் மையமாக இந்த நிறுவனத்தோடைய தலைமை இடம் வந்து திருவான்மியூரில் இருக்குது. சென்னை திருவான்மியூரில் வந்து இம்காப்ஸ் இருக்குது. இது வந்து ஒரு 78 வருட பாரம்பரியமிக்க ஒரு கம்பெனி சார். பாரம்பரிய வைத்தியர்களால் உருவாக்கப்பட்டது. இதோடைய ஃபவுண்டர் வந்து கேப்டன் சீனிவாசமூர்த்தி. அவருடைய நல்ல எண்ணத்தால் இது வந்து மக்களுக்காக பயன்படணுன்றதுக்காக இது உருவாக்குனார். இன்றைக்கி வந்து பெருமளவில் அரசுக்கு இன்றைக்கி இம்காப்ஸ் மருந்துகள் வந்து அதிக அளவில் சப்ளை பண்ணிகிட்ருக்காங்க. இன்றைக்கி இதில் இம்காப்ஸ் வந்து அதோடைய பிரான்ச்சஸ் அங்கங்கே நம்மளுடைய மருந்து விற்பனை நிலையம்லாம் பார்த்திங்கன்னா சென்னையில் தலைமை இடமா இருக்குது. அதுக்கப்புறம் வேலூரில் இருக்குது, அதே போல் திருவண்ணாமலையில் இருக்குது. அந்த மாதிரி ஒரு 36 இடங்கள்ல இருக்குது. வேலூர், திருவண்ணாமலை, அங்கே இப்போ வேலூரில் வந்து சத்துவாச்சாரியில் இருக்குது இதனுடைய இம்காப்ஸ் விற்பனை நிலையம். அங்கே வந்து நீங்கள் இந்த மாதிரி நான் இப்போ இந்த பேட்டியில் சொன்ன மருந்துகள்லாம் வந்து இங்கே இம்காப்ஸில் பொதுவாகவே கிடைக்குது. இதை மக்கள் வந்து பயன்படுத்தலாம். இந்த மாதிரி மக்கள் இந்த தொந்தரவுகள் இருக்கிறவங்க வந்து இம்காப்ஸ் மருந்துகள் வாங்கி பயன்படுத்தலாம். இம்காப்ஸ் ஏன் இப்படி நம்ம இதை வந்து ப்ரொமோட் பண்ணோம்னா, இதில் வந்து குவாலிட்டி சார், தரம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். இதில் உதாரணமாக ஒரு கபசுர குண்ணீர் வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்கக்கூடிய மூலப்பொருட்கள் வந்து 15 வகையான மூலப்பொருட்கள்னால் அதில் 15 வகையான மூலப்பொருட்கள் இருந்தால் தான் தயார் பண்ணுவாங்க. ஏன்னா இது வந்து குவாலிட்டியில் ரொம்ப காம்ப்ரமைஸ் இருக்காது, ரொம்ப தரமாக இருக்கும். இது ரொம்ப
அந்த மூலிகைகள்லாம் வந்து ஃபஸ்ட்டு குவாலிட்டி மூலிகைகள் வந்து பயன்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனம் வந்து தரமாக இருக்கும் மருந்து. ரொம்ப நல்லா சொன்னீங்க சார். இந்த இன்காப்ஸில் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி. இப்போ நார்மலாக வந்து எல்லாருக்குமே ஒரு விஷயம் இருக்கும், வாழ்க்கை முறையில் நம்ம சில விஷயங்கள் நம்ம சரி பண்ணோம் அப்படின்னாலே கண்டிப்பாக நம்ம ஆரோக்கியமாக வாழலாம் அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் கண்டிப்பாக நிறைய பேர் இருக்கும். நிறைய விஷயங்கள் நீங்கள் சொன்னீங்க. நம்ம நேயர்களுக்கு ஒரு ஸ்பெஷலாக நம்ம நோயில் இருந்துன்றது நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு டிப்ஸ் நேரம் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். சரி, அதை அதான் சார். பொதுவாக வந்து என்னென்னா, நம்ம வந்து நோய் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம மக்கள் வந்து கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் பார்த்திங்கன்னா, சித்த மருத்துவ கோட்பாடு சொல்கிறது என்னென்னா, நாளில் இருமுறை, வாரத்தில் இருமுறை, வருடத்தில் இருமுறை, மாதத்தில் இருமுறைன்றது சித்த மருத்துவத்தோட கோட்பாடு. நாளில் இருமுறை மலம் கழியணும். இயல்பாக வந்து நாளில் இருமுறை மலம் கழிந்தால் தான் அடுத்த நோய் வராமல் இருக்கும். அடுத்து வந்து மாதத்தில் இருமுறை அப்படின்னும்போது, மாதத்தில் இருமுறைன்றது ஆண் பெண் உடலுறவு, அந்த மாதிரி விஷயங்கள் வந்து இன்றைக்கி வந்து மாதத்தில் இருமுறை வைக்கணுன்றது சித்த மருத்துவ கோட்பாடு சொல்லுது. ஏன்னா நம்மளுடைய உற்பத்தி, விந்து உற்பத்தி வந்து ஒரு பட்சம் சொல்லுவோம், 15 நாளைக்கு ஒரு வாட்டி தான் அதோடைய பை நிரம்பி வழியும்போது இயல்பாக உடல் உறவு இருக்கும்போது அதோட நோய் வராதுன்னு சொல்கிறாங்க. வாரத்தில் 2 முறைன்றது எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கிறது. இந்த வாரத்தில் 2 நாள் வந்து எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கிறதுனால பித்தம் உடம்புல வந்து சமநிலைப்படும். இந்த பித்தம் சமநிலைப்படுறதுனால நோய் வராமல் இருக்கும். வருடத்தில் 2 முறைன்றது பேதிக்கு சாப்பிட்றது, இந்த குடல் சுத்தம் பண்ணுறது. வருடத்தில் 2 முறை வந்து சாப்பிட்றதுனால என்ன, வாதம் சமநிலைப்படும். இந்த மாதிரி விஷயங்கள் வந்து முன்னாடி சொல்லியிருக்காங்க. அதே போல் வேது பிடிக்கிறது, ஒரு சளி காய்ச்சல் இது மாதிரி ஏற்படுறதுக்கு முன்னாடி நம்ம பொதுவாகவே வந்து ஒரு 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி ஆவி பிடிக்கிறது, இல்லை 15 நாளைக்கு முன்னாடி வேது பிடிக்கிறது. சாதாரணமாக வெந்நீரில் வந்து சில மூலிகைகள் போட்டு வேது பிடிக்கலாம். இந்த மாதிரி பிடிக்கும்போது கப நோய்கள் வராதுன்றது சித்தர்கள் சொல்கிறாங்க. நசியம் சொல்லுவோம். அந்த மாதிரி நசியம்னா என்னென்னா, நேசல் ட்ராப்ஸ், இந்த மூக்குக்கு சில மூலிகை தழைச்சாறுகளை வந்து நசியம் பண்ணுற முறைன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி பண்ணும்போது கப நோய்கள் வராதுன்னு சொல்கிறாங்க. வாத நோய்கள் வராமல் இருக்கிறதுக்கு இந்த பேதிக்கு சாப்பிட்றது, பித்த நோய்கள் வராமல் இருக்கிறதுக்கு வமன சிகிச்சை, வாந்தி, ஒரு 6 மாதத்துக்கு வாட்டி வமன சிகிச்சைன்னு சொல்லுவோம். வாந்தி வந்து உண்டாகி மருந்து மூலிமா உண்டாக்கி அது உடல் கழிவுகள், அந்த உள்ளே இருக்க கழிவுகள் வந்து பித்த நீரை வந்து வெளியில் கொண்டு வருது. இந்த மாதிரி விஷயங்கள் கூட நம்ம ஃபாலோ பண்ணலாம். உணவு முறைகள், நம்ம பாரம்பரிய உணவுகளை வந்து நிறைய நீங்கள் எடுத்துக்கணும். அதே சமயத்தில் இந்த துரித உணவுகள் போன்ற உணவுகள் வந்து எடுத்துக்கூடாது. பசித்து ருசி அப்படின்னு சொல்கிறது சித்தம். பசி எடுக்கும்போது கரெக்டாக சாப்பிடுங்க, நேரம் தவறி சாப்பிடாதீங்க. இந்த மாதிரி வாழ்வியல் தூங்குங்க. இன்றைக்கி அதிகமாக வந்து தூக்கமின்மை ரொம்ப அதிகமாக இருக்குங்க சார். நோய் வர்றதுக்கு முக்கியமான காரணம் இந்த தூக்கமின்மையும், அதிக அளவில் வந்து இந்த செல்ஃபோன், இந்த மன அழுத்தம். இன்றைக்கி வந்து மன அழுத்தம், எதையோ நோக்கி நம்ம எல்லாருமே இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு சொல்லிட்டு 8 மணி நேரம் உழைச்சா இப்படி பணக்கார ஆகிடலாம், 12 மணி நேரம் உழைச்சா இந்த மாதிரி வளர்ச்சி அடையலாம்ன்ற நோக்கி உடம்பை விட்டுறாங்க. இப்போ வந்து அந்த உழைப்புன்றது அதை சம்பாரித்து அதை கரெக்டாக அறுவடை செய்யும். அது இயற்கை வாழ்க்கையில் வந்து வாழ இயல்பாக இருக்கணும். அது வந்து இல்லாத நோய்கள் நோக்கி மக்கள் போயிட்டுருக்காங்க. இதெல்லாம் இல்லாமல் மக்கள் பார்த்துக்கணும். இந்த நீங்கள் சொன்ன மாதிரி இந்த முறைகளை பின்பற்றினாலே நம்மளுடைய வாழ்க்கை முறை, நம்மளுடைய முன்னோர்கள் பின்பற்றுற மாதிரி ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை முறை கண்டிப்பாக வந்து இன்றைக்கி நிறைய பேர் பின்பற்ற ஆரம்பிச்சிருக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கண்டிப்பாக வந்து நம்மளுடைய மக்கள் இன்னைக்கு நல்ல விழிப்புணர்வு வந்திருக்குங்க சார். சித்த மருத்துவத்து மேலே நல்ல மக்களுக்கு ஒரு நல்ல விழிப்புணர்வு வந்திருக்கு. இன்றைக்கி பெருமளவில் நாட்டு மருந்து கடைகளில் நான் கேட்கும்போது சொல்லுவோம், நிறைய மூலிகைகள் சார்ந்த விஷயங்கள் நிறைய வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள். முன்னெல்லாம் சளி இரும்பல் காய்ச்சலுக்கு போய் உடனே இன்ஜெக்ஷன் பண்ணுவாங்க. இன்றைக்கி அதெல்லாம் இல்லாமல் கஷாயம் கொடுத்து பார்ப்போம், அதிலே சரியாயிடுது. அது சரியாகாத பட்சத்தில் போய் பார்த்துக்கலாம் அப்படின்றது இன்றைக்கி நிறைய வந்துச்சு. மக்களுக்கு நல்ல விழிப்புணர்வு ஏற்பட்டுருக்கு. இந்த விஷயங்கள்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உடல் பருமன் இன்றைக்கி நிறைய பேருக்கு வந்து இதையே வந்து ஒரு பெரிய விஷயமா வந்து கருதுகிற லெவலுக்கு இருக்குது சார். ஒபிசிட்டி வந்து இன்றைக்கி நிறைய சின்ன பசங்க கூட வந்து பார்த்திங்கன்னா ஒபிசிட்டாக இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய டாக்டர்கள் சொல்லி வந்து கேள்விப்பட்டிருக்கிறோம். இந்த ஒபிசிட்டி வராமல் இருக்கணும்னா சித்த மருத்துவத்தில் ஏதாவது மருந்துகள் இருக்குங்களா சார்? அதான் சார், இந்த ஒபிசிட்டி அந்த வரது கூட முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டால், மரபு ரீதியாக சிலருக்கு வர்றது நம்ம வந்து ஒன்றும் பண்ண முடியாது. தாய் தந்தை வழியாக மரபு ரீதியாக வரவங்களுக்கு வந்து அது மருந்துகள் எடுக்க வேண்டிய அவசியங்கள் வந்து தேவையில்லை. இயல்பாக நம்மளுடைய உடல் உழைப்பு இல்லாமல் நம்ம உணவு தேவையில்லாத உணவுகள் சாப்பிட்றதுனால வரக்கூடிய உடல் அந்த பருமன் வந்து கண்டிப்பாக தவிர்க்கணும் சார். இதான் முதல் சர்க்கரை நோய் வருவதற்கும் இருதய நோய் வருவதற்கும் முதல் காரணமாக இருக்கிறது இந்த உடல் பருமன் தான். இந்த உடல் பருமன் வந்து ஏன் ஏற்படுதுன்னா, நம்ம சாப்பிட்றது அப்சார்ப்ஷன் சொல்லுவோம். நம்ம சாப்பிட்ற உணவு வந்து சத்தாக பிரியணும், அது சத்தாக பிரியாமல் போய் தங்கிறது, அதுக்கு ஒரு கொழுப்பாக ஒரு இடங்களில் போய் தங்கிறது. இது வந்து கபம் சொல்லுவோம். சித்தாவில் வந்து ஒரு உடம்பு வந்து ரத்தத்தில் வந்து கபம் செய்கிறதுனால தான் இந்த உடல் பருமன் வந்து அதிகமாகுது. இந்த கபத்தை வந்து குறைக்கக்கூடிய
விஷயங்கள் நிறைய பண்ணணும். உடல் உழைப்பு அதிகமாக இருக்கணும். இதற்கு மருந்துகள் அப்படின்னு சித்தாவில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த திரிபலா சூர்ணமே தேனில் சாப்பிட்லாம் சார். இந்த நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கக்கூடிய திரிபலா சூர்ணத்தை வந்து தேனில் சாப்பிட்லாம். இந்த திரிபலா சூர்ணத்தை வந்து தேனில் சாப்பிட்றது தேனில் குழச்சி 6 மணி நேரில் எடுத்துக்கலாம். இதனால் நல்ல பலன் இருக்குது. கூடவே வந்து நீங்கள் அதிக அளவில் வந்து சோம்பு லைட்டாக வறுத்துட்டு பொடி பண்ணி வெந்நீரில் சாப்பிட்லாம். இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணலாம். பஞ்சதீபாகனி சூர்ணம்னு சொல்லிட்டு ஒரு சூர்ணம் இருக்கும். அந்த பஞ்சதீபாகனி சூர்ணமும் வந்து நல்ல பலன் தரும். இந்த பஞ்சதீபாகனி சூர்ணம் வந்து என்னென்னா, நம்ம பஞ்சபூதத்தை வந்து ஆக்டிவேட் பண்ணக்கூடிய சூர்ணம். இந்த பஞ்சதீபாகனி சூர்ணம் கூட பொதுவாக நம்ம வந்து எடுத்துக்கலாம். அந்த பஞ்சதீபாகனி சூர்ணத்தை கூட தேனில் சாப்பிட்லாம், வெந்நீரில் சாப்பிட்லாம். இந்த மாதிரி விஷயங்கள் எடுத்துக்கலாம். ஏலாதி சூர்ணம் டேப்லெட்டை வந்து சாப்பிட்லாம். இது வந்து உடல் கழிவுகள் நீங்கிட்டதுக்கப்புறம் உடல் உழைப்பு கண்டிப்பாக அவங்களுக்கு எக்ஸசைஸ், இந்த மாதிரி வாக்கிங், இந்த மாதிரி கூடவே பண்ணலாம். முக்கியமாக வந்து யோகா, மெடிடேஷன், பிராணாயாமம் பண்ணலாம், மூச்சு பயிற்சி பண்ணலாம், சூரிய நமஸ்காரம் பண்ணலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட சேர்த்து செய்யும்போது நல்ல அவங்களோட உடற்பயிற்சி செய்யும்போது இது கூடவே சேர்த்து மருந்துகள் எடுக்கும்போது நல்ல பலன் இருக்கும். முக்கியமாக இன்னொரு விஷயம் என்னன்னா, சித்தாவில் வந்து நாடி பார்க்காம பண்ண முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி உடல் அந்த பருமன் ஏற்பட்டிருக்கும். சிலருக்கு வந்து அதை நாடி பார்த்து நம்ம கண்டுபிடிச்சி அதற்கேற்றாற்போல் அவங்களுக்கு ஆலோசனை கொடுத்தோம்னா நல்ல பலன் வந்து அடையலாம். இன்றைக்கி மருத்துவ நேரம் நிகழ்ச்சியில் சித்த மருத்துவர் திரு பாஸ்கரன் சார் நம்மக்கிட்ட இந்த சித்த மருத்துவம் சார்ந்த நிறைய கேள்விகளுக்கு அற்புதமான பதில்களும் தீர்வுகளும் தந்திருக்கிறாங்க. முக்கியமாக மருத்துவர் சொன்னது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வாரம் 2, நாள் 2, மாதம் 2, வருடம் 2 இதை கடைபிடித்தாலே கண்டிப்பாக வந்து நம்மளுடைய வாழ்க்கை முறையில் கண்டிப்பாக ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழலாம்னு டாக்டர் சொல்லியிருக்கிறாங்க. மீண்டும் மருத்துவ நேரம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் சரவண கார்த்திக். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8. இது விஐடியின் சமுதாய வானொலி. நேயர்கள் இதுவரை கேட்டது பல்வேறு மருத்துவ துறைகளில் இருந்து தேர்ச்சி பெற்ற மருத்துவர்களுடன் கலந்துரையாடல். மருத்துவ நேரம் விஐடி பண்பலை 90.8. நன்றி, வணக்கம். வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார், சலாம் அண்ட் வந்தனம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8. இது விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. உங்க எல்லோரையும் புதுமை பெண்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் உங்க அட்டானா. இந்த நிகழ்ச்சியில எவ்வளோ கடினமான சூழ்நிலையும் தனக்குன்னு ஒரு பாதையை அமைச்சுக்கிட்டு அதுல அவங்க பயணத்தை தொடர்ந்து அதுல வெற்றியும் அடைந்த பெண்களை பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். வாழ்க்கையில ரிஸ்க் எடுக்க தயங்குறவங்க வாழ்க்கை கொடுக்க போற பெரிய பரிசை மிஸ் பண்றாங்கன்னு உற்சாகத்தோடையும் மகிழ்ச்சியோடையும் ஆர்வத்தோடையும் பேச ஆரம்பிச்சாங்க நம்ம மலைகள் நாயகி அருணிமா சின்ஹா. என்னடா இவன் ஏன் அருணிமா சின்ஹாவை மலைகள் நாயகின்னு கூப்பிட்டான்னு தெரியலையேன்னு ரொம்ப குழம்பாதீங்க. அது நானா அருணிமாக்கு வச்ச செல்ல பேரு. இவங்க உலகத்திலேயே ஏற ரொம்ப கடினமான மலைகள்ல ஏறி சாதனை செஞ்சிருக்காங்க. எவரெஸ்ட், கிளிமஞ்சாரோ இந்த மாதிரி பல மலைகள், கரடு முரடான பாறைகள், விஷ செடி கொடி, தன் பசிய போக்க தீவிரமா அலைஞ்சுக்கிட்டு இருக்க மிருகங்கள், உரைய வைக்கும் குளிர்னு தன்னை ஒரு பாதுகாப்பான கூட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்கிற மலைகள்ல ஏறது அவ்வளோ சுலபமான காரியம் கிடையாதுங்க. ஏங்க, நான் கிளிமஞ்சாரோன்னு சொன்னதும் உங்களுக்கு எந்திரன் படத்துல நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்ச பாட்டு தானே ஞாபகத்துக்கு வந்திருக்கும். ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க. எனக்கும் அருணிமா சொன்னதும் ஞாபகத்துக்கு வந்தது அதான். நம்ம எல்லாரும் ஒரு சாதாரணமான எண்ணங்கள் கொண்ட மனிதர்கள் தான். ஆனா அந்த எண்ணங்களுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கறோம், அதை அடைய எவ்வளோ முயற்சி பண்றோங்கிறது தான் சாதனையாளர்களா மாறுறோம். அந்த மாதிரி தன் எண்ணங்களை மதிச்சு அதை அடைய அயராம உழைச்சு சாதிச்சிருக்கவங்க தான் நம்ம அருணிமா சின்ஹா. எவரெஸ்ட் சிகரத்திலையும் எல்ஃப்ரஸ் சிகரத்திலையும் கிளிமஞ்சாரோவிலும் செயற்கை கால் பதித்த முதல் பெண் நம்ம அருணிமா சின்ஹா. செயற்கை கால்னு உங்களுக்கு கேட்டிருந்தா எஸ், பிறவில சராசரி பெண்ணா பிறந்த அருணிமா விதியின் கொடுமையால காலை இழந்தவங்க. விதி இவங்க வாழ்க்கையில சதி மட்டும் பண்ணாம இருந்திருந்தா இவங்க இந்தியாவுக்காக விளையாடி பல கோப்பைகளையும் பதக்கங்களையும் பேரும் புகழும் இந்தியாவுக்கு வாங்கி கொடுத்து உலக அளவில் பிரபலமாகியிருப்பாங்க.
நல்ல வேளை நான் என் காலை மட்டும்தான் இழந்தேன். நம்பிக்கை இல்லைன்னு நம்ம அருணிமா பேச ஆரம்பிச்சதும் அவங்களோட அந்த உற்சாகம் நம்ம எல்லாருக்குமே தொத்திக்குதுங்க. சாதாரண பெண்ணா இந்த உலகத்தை சுத்தி வந்துகிட்டு இருந்த உங்க காலை கட்டி போட்டது என்னன்னு கேட்டதும் கடந்த கால நினைவுக்குள்ள நம்மள கூட்டிட்டு போனாங்க அருணிமா. தடதடக்கும் ரயில் சத்தத்துடன் வருது அவங்க பிளாஷ்பேக். இவங்க அப்பா ஹரேந்திர சின்ஹா ஆர்மில இருந்தவர், அம்மா ஞானபாலா சின்ஹா ஹெல்த் சூப்பர்வைசரா இருந்தவங்க. நம்ம அருணிமாக்கு ஸ்போர்ட்ஸ்ல சின்ன வயசுல இருந்தே இன்ட்ரெஸ்ட் உண்டாம். இதுக்கு காரணம் அவங்க அப்பா ஹரேந்திர சின்ஹா தானா. தன்னுடைய சின்ன வயசுல இருந்தே நாட்டு மேல அதிக பற்று கொண்ட ஒரு பெண்ணாம். இருக்காத பின்ன அப்பா மிலிட்டரியில வேலை செஞ்சாருன்னா தன்னால முடிஞ்ச பேரையும் புகழையும் நம்ம தாய்நாட்டுக்கு வாங்கி கொடுக்கணும்னு இவங்க ஆசைப்பட்டாங்க. சரி, நமக்கு ஸ்போர்ட்ஸ்ல தானே இன்ட்ரெஸ்ட், அது மூலியமாவே நம்ம ஆசையை நிறைவேற்றலாம்னு நினைச்சாங்களாம். சர்வதேச அளவுல வாலிபால் போட்டிகள்ல ஜெயிச்சு இந்தியாவுக்கு பேர் சேர்க்கணும்ங்கிறதா இவங்களுக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து ஆசையாம், கனவாவும் இருந்துச்சாம். தன்னுடைய ஆசைய சொல்லி முடிச்சதும் நம்மளால அதை செய்ய முடியலையேன்னு அவங்களுக்குள்ளேயே வந்த கோபம், ஆத்திரம், துக்கம் எல்லாமே அவங்க கண்ணுல தெரிஞ்சுதுங்க. தன்னுடைய கனவை சுக்குநூறா அழிச்ச அந்த கதைய சொன்னாங்க. லக்னோல இருந்து டெல்லிக்கு போற பத்மாவதி எக்ஸ்பிரஸ்ல போயிட்டு இருந்தாங்களாம். சரி, எவ்வளவு நேரம் தான் உட்கார்ந்துகிட்டே இருக்கிறது, ரொம்ப டயர்டா இருக்கு, முகத்தை கழுவிட்டு வரலாம்னு போனாங்களாம். அங்க இருந்த 4 பேர் எதிர்பார்க்காத சமயத்துல திடீர்னு அருணிமா கழுத்துல இருந்த செயினையும் அவங்க கையில வச்சிருந்த ஹேண்ட்பேக்கையும் பறிக்க முயற்சி பண்ணாங்களாம். அருணிமா தன்னை காப்பாத்திக்க பலமா கத்திருக்காங்க. என்னடா இந்த பொண்ணு கத்தியே நம்மள மாட்டி விட்டுருவா போலன்ற பயத்துல அவங்க அருணிமாவை வயித்துல உதைச்சு ட்ரெயினுக்கு வெளியே தள்ளி விட்டுட்டாங்களாம். அடுத்த ட்ராக்ல போய் விழுந்துட்டாங்களாம். இவங்களோட கெட்ட நேரம் அந்த ட்ராக்லயும் இவங்களை நோக்கி வேகமா ஒரு ட்ரெயின் வந்துகிட்டு இருந்ததாம். அத பார்த்துட்டு தான் உயிரை எப்படியாவது காப்பாத்திக்கணும்னு எழுந்திருக்க முயற்சி செஞ்சாங்களாம். ஆனா அவங்க வயத்துல உதித்த பலமான அடியால இவங்களால எந்திரிக்க முடியலையாம். அதுக்குள்ள ட்ரெயின் அருணிமா கால்ல ஏறிடுச்சு. இன்னொரு கால் எலும்போ 3 துண்டா உடைஞ்சிருச்சாம். இது மட்டும் இல்ல, இடுப்பு எலும்பையும் பெரிய டேமேஜ். தன் வாழ்க்கையின் இருட்டுக்குள்ள, அதாங்க அன்கான்சியஸ் ஸ்டேட்குள்ள போயிட்டாங்களாம். யாரோ அருணிமாவோட இந்த நிலைய பார்த்துட்டு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. அருணிமா உயிரை காப்பாத்தணும்னா அவங்க காலை எடுக்கிறத தவிர வேற வழியே இல்லைன்னு சொல்லிட்டாங்களாம் டாக்டர்ஸ். தன்னுடைய பொண்ணோட உயிர் தான் முக்கியம்னு அருணிமாவோட காலை எடுக்க அவங்க அப்பாவும் அம்மாவும் சம்மதிச்சாங்களாம். ஆபரேஷன் பண்ணி அவங்க கால் எடுத்துட்டாங்களாம். காலை இழந்து ஹாஸ்பிட்டல்ல மாச கணக்கா படுத்த படுக்கையா இருந்ததை விட தன் கனவெல்லாம் செதஞ்சிருச்சேன்னு ஃபீல் பண்ணதுதான் அதிகமாம். உண்மையான ஊனம் காலையோ இல்ல கையையோ இழக்கிறப்ப இல்ல, தன்னுடைய கனவுகள் அழிஞ்சு போறதுதான்னு சொல்றாங்க நம்ம அருணிமா. ஹாஸ்பிட்டல்ல இருந்த போது கூட மனசு முழுக்க வாழ்க்கை இப்படியே முடங்கிடக் கூடாது, இதுல இருந்து எப்படியாவது மீண்டு வந்து நிச்சயமா பெருசா எதையாவது சாதிக்கணும்ங்கிற இவங்க எண்ணம் எப்பவுமே ஓடிக்கிட்டே இருந்துதாம். இந்த மாதிரி ஒரு சூழல்ல எந்த எண்ணங்கள் உங்களை எதையாவது சாதிச்சே ஆகணுங்கிற உங்க வெறிய ஏத்துச்சுன்னு கேட்டப்போ அவங்க சொன்ன பதில் எங்க எல்லாரையுமே ஒரு நிமிஷம் வியப்புல ஆழ்த்திருச்சுங்க. நம்ம கிரிக்கெட் பிளேயர் யுவராஜ் சிங் தான் அருணிமாவோட இன்ஸ்பிரேஷனா. கேன்சர்ல இருந்து மீண்டு மறுபடியும் கிரிக்கெட் ஆட வந்த அவரை போலவே என்னாலையும் சாதிக்க முடியும்னு நம்பினாங்களாம். ஆனா எந்த துறையில சாதிக்க முடியும்னு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் சிந்திச்சாங்களாம். காலையில எழுந்ததும், சாப்பிடும் போதும், ஏன் தூங்கும் போதும் கூட இதே யோசனையா தான் போயிட்டு இருந்ததாம். இன்னைக்கு வரைக்கும் எவரெஸ்ட் சிகரத்துல ஏறணுங்கிற ஆசை எப்படிதான் வந்ததுன்னே தெரியலையாம் அருணிமாக்கு. பல நேரம் யோசிச்சதுக்கு அப்புறம் தான் ஆசைய அம்மாட்ட சொன்னாங்களாம். இத கேட்ட அவங்க அம்மா பயங்கரமா திட்டினாங்களாம். இப்போதான் உசுருக்கு போராடி திரும்பி வந்திருக்க, அதுக்குள்ள ஏன் இப்படி எல்லாம் யோசிக்கிறேன்னு திட்டி தீத்துட்டாங்களாம். ஆனா அவங்க அம்மா திட்டின ஒரு வார்த்தையும் அருணிமாவோட கனவை அசைக்க முடியலையாம். மாறா, எத்தனை நாள் தான் இப்படி இறப்புக்காக பயந்து பயந்து வாழறது, இறப்புக்கு நான் பயத்தை உருவாக்குறேன், இன்னொரு தடவை அது என்ன பயமுறுத்த கூடாதுன்னு யோசிச்சாங்களாம். ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதும் அருணிமாக்கு செயற்கை கால் பொருத்தினாங்களாம். எவரெஸ்ட் ஏறி சாதனை படைச்ச முதல் இந்திய பெண்ணான பச்சேந்திரி பால் மேடம சந்திச்சாங்களாம். அவங்க அருணிமாவோட அந்த நிலைய பார்த்து வருத்தத்துல மூழ்கலையாம். மாறா, அருணிமா, இந்த மாதிரி நடந்தது ஏதோ உனக்கு கடவுள் எடுத்துரைக்கத்தான். இந்த மாதிரி மலைகள் ஏறி சாதனை செய்யணும்னு நினைக்கிறவங்க ரொம்ப கம்மி. அதுலயும் இந்த மாதிரியான ஒரு நிலையில கடவுள் உனக்கு யோசனையை கொடுத்திருக்காருனா நிச்சயமா உன்னால இதை செய்ய முடியும். நீ எட்டாத மலைகள் உச்சிய எட்டி தொட போற. அதனால எதை பத்தியும் யோசிக்காம தைரியமா நீ எடுத்த முடிவுல பயணத்தை தொடங்குன்னு சொன்னாங்களாம். அது மட்டும் இல்லைங்க, அதுக்கான அத்தனை வழிகளையும்
ஆலோசனைகளையும் சொல்லி தந்தாங்களாம் பச்சேந்திரி பால் மேடம். உத்தர்காசியில உள்ள நேரு இன்ஸ்டிடியூட் ஆஃப் மவுண்டனியரிங்ல பச்சேந்திரி பால் மேடம் கிட்டேயே 28 நாள் ட்ரைனிங் எடுத்துட்டாங்களாம். அந்த கடுமையான பயிற்சிக்கு அப்புறம் தன்னால நிச்சயமா இதை செய்ய முடியுங்கிற அவங்க நம்பிக்கை அதிகமாச்சாம் அருணிமாக்கு. 2012ஆம் ஆண்டு எவரெஸ்டுக்கான ஒரு முன்னோட்டம் 6150 மீட்டர் உயரத்துல உள்ள ஐலாண்ட் பீக்ல ஏறினாங்களாம் நம்ம அருணிமா. 2013ஆம் ஆண்டு மே 21ஆம் தேதி எவரெஸ்ட அடைஞ்சாங்களாம். அருணிமாவோட கனவு நினைவான அந்த தருணத்தை இன்னும் மறக்க முடியலையாம். அவங்க அதை சொல்லும் போதே அவங்க முகத்துல பூரிப்பும் சந்தோஷமும் நிரம்பி வழிஞ்சுதுங்க. அந்த எவரெஸ்ட் மலை உச்சியில ஏறி நின்னு பார்த்தப்ப இந்த உலகமே அவங்க ஆசைக்கும் லட்சியத்துக்கும் முன்னாடி ரொம்ப சின்னதா தெரிஞ்சுதாம். 58 நாள் முயற்சிக்கு பிறகு கிடைச்ச அந்த வெற்றி அது வரைக்கும் நான் பட்ட எல்லா கஷ்டத்தையும் காணாம போக வச்சிருச்சுன்னு கண்கள் விரிய பேசினாங்க நம்ம அருணிமா. உயரத்தை தொட்டதன் பின்னணியில உள்ள வலி நிறைந்த ரத்தம் சிந்திய தருணங்களையும் நமக்காக சொன்னாங்க. முதல் விஷயம், செயற்கைக்கால் என்ற விஷயமே அவங்களுக்கு புதுசு. அதுக்கு பழகவே அருணிமாக்கு பெரிய சவாலா இருந்துச்சாம். அருணிமா கூட எவரெஸ்ட் ஏறின மத்தவங்க எல்லாம் ஸ்பீடா மேல ஏறி போயிட்டே இருந்தாங்களாம். செயற்கைக்காலோட ஒவ்வொரு அடியையும் எடுத்து வச்சு போக அவங்களுக்கு ரொம்ப நேரம் எடுத்துதான். மேல போனவங்க திரும்பி வந்த போதுதான் அருணிமா பாதி தூரத்தை கூட கடக்காம மெதுவா நகர்ந்துட்டே இருந்தாங்களாம். இத பார்த்துட்டு பயங்கரமா கிண்டல் பண்ணி சிரிச்சாங்களாம் மத்தவங்க. உனக்கெல்லாம் எதுக்கு இப்படி ஒரு விபரீத ஆசைன்னு முகத்துக்கு நேராவே கேட்பாங்களாம். ஆனா அதையெல்லாம் பொருட்படுத்தாம அவங்க கவனத்தை ஏறி முடிக்கிறதுல மட்டுமே செலுத்தினாங்களாம். நம்மளால எதை செய்ய முடியாதுன்னு மத்தவங்க சொல்றாங்களோ அதை முடிச்சு காட்டுறதுல இருக்க சந்தோஷமே தனின்னு சொல்றாங்க நம்ம அருணிமா. அவங்களோட அந்த கேலி பேச்சு கூட பல நேரங்கள்ல அருணிமாக்கு தூண்டுகோலா இருந்துருச்சாம். அது மட்டும் இல்லைங்க, எவரெஸ்ட் ஏறும்போது எத்தனையோ முறை அருணிமாவோட செயற்கைக்கால் கழண்டு போயிருக்காம். கூட போனவங்க எல்லாம் அருணிமாவை தனியா விட்டுட்டு போயிருக்காங்களாம். ஆக்சிஜன் சிலிண்டர் காலியாகி என்ன பண்றதுன்னே தெரியாம தவிச்சு போயிருக்காங்களாம். ஆனாலும் இது எதுவுமே அருணிமாவோட லட்சியத்தை கொஞ்சம் கூட அசைக்கல. எப்படியும் நினைச்சதை செய்வேன்னு தன்னையே இல்ல தன்னை மட்டுமே நம்பினாங்களாம். அதே மாதிரிதான் நினைச்சதை சாதிச்சாங்க அருணிமா. மீடியா வெளிச்சம் முழுக்க அருணிமா மேலதானா. கேலி செஞ்சவங்க அவமானப்படுத்தினவங்களும் தேடி வந்து பாராட்டினாங்களாம். தனக்கு நடந்த எல்லாத்தையும் வெற்றிக்கு மைல்கல்லா மாத்திருக்காங்க நம்ம அருணிமா. உடம்புல உண்டாகிற ஒரு ஊனம் மனச எந்த வகையிலும் பாதிக்கிறது இல்லைன்னு நிரூபிக்க நினைச்சாங்க. அதே மாதிரி நிரூபிச்சும் காட்டியிருக்காங்க. இவ்வளவு பெரிய சாதனை செஞ்சதுக்கு அப்புறமும் தன்னடக்கத்தோட தன் கதைய சொன்ன அருணிமாவுக்கு கனவுகள் இன்னும் மிச்சம் இருக்கு. இதுதான் என் சாதனைன்னு திருப்தி அடைய முடியல, செய்ய வேண்டிய விஷயங்கள் இந்த உலகத்துல நிறைய இருக்குன்னு மனசு சொல்லிட்டே இருக்குன்னு நம்மள ஆச்சரியத்துல தள்ளுறது இவங்களோட பேச்சு. இது மட்டும் இல்லைங்க, மாற்றுத்திறனாளி குழந்தைகளை ஸ்போர்ட்ஸ்ல சாதிக்க வைக்க இலவசமா ஸ்போர்ட்ஸ் அகாடமி ஆரம்பிக்கிற ஐடியாவும் இருக்காம். என்னோட தனிப்பட்ட செலவுகளுக்காகவும் ட்ரீட்மெண்ட்காகவும் வரும் பணத்தை இந்த அகாடமிக்காக ஒதுக்கி வச்சிட்டு இருக்கேன்னு சொன்னது என்ன வியப்புல ஆழ்த்திருச்சுங்க. ஒருத்தர் 10 பேர் முன்னாடி ஒரு ஜோக்க சொன்னாராம். முதல் முறை சொன்னப்போ 10 பேரும் சிரிச்சாங்களாம். 2வது முறையும் அதே ஜோக்க சொன்னாராம். 5 பேர் மட்டும்தான் சிரிச்சாங்களாம். அதே ஜோக்க 3வது முறை சொல்லும் போது யாருமே சிரிக்கலையாம். சிரிப்பை ஏற்படுத்தின ஒரு விஷயமே அடுத்தடுத்த நிமிஷங்களை மாறிடும் போது சோகத்துக்கு காரணமான விஷயங்கள் மட்டும் ஏன் அப்படியே மனசுலயே இருக்குன்னு இவங்க கேட்ட அந்த கேள்விக்கு பதில் தெரியாம தான் நம்ம எல்லாருமே இருக்கும். நமக்கு எது கஷ்டத்தை தந்துச்சோ அதையே தான் பிடிச்சிட்டு தொங்கிட்டும் இருக்கும். இந்த எண்ணத்தை மாத்தினா நம்மளும் நம்ம வாழ்க்கைய கிளியரா தீர்மானிக்க முடியும். வாழ்க்கையில எல்லாருக்கும் கஷ்டங்கள் இருக்கு. அதை தாண்டிட்டா நிச்சயமா ஒரு சந்தோஷமும் காத்துக்கிட்டு இருக்கு. ஆனா அந்த காத்திருப்புக்காகத்தான் யாருமே தயாரா இருக்கிறது இல்ல. கஷ்டத்துக்கும் சந்தோஷத்துக்குமான அந்த சின்ன பாதையை கடக்கிறத ரிஸ்க்னு நினைச்சு அலட்சியம் பண்றவங்க அவங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்க எத்தனையோ நல்ல விஷயங்களை மிஸ் பண்றாங்கன்னு சொல்லுறாங்க நம்ம மலைகளின் செல்ல பிள்ளை அருணிமா. அருணிமாவின் அழகான வார்த்தைகள் வாழ்க்கையை அர்த்தப்படுத்துகின்றது. என்ன நேயர்களே, அருணிமாவோட வாழ்க்கை பயணம் நம்ம எல்லாருக்குமே நம்பிக்கையை தந்திருக்கும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்க அட்டானா. இந்த நிகழ்ச்சி உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய உற்சாகத்தை தந்திருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி பல விஷயங்களை தெரிஞ்சுக்கணுமா? அப்போ விஐடி பண்பலை 90.8 கேட்டுக்கிட்டே இருங்க.
விஐடி பண்பலை 90.8 வழங்கும் கருத்துக்களம். மக்கள் கருத்துக்கள் அரங்கேறும் ஒளித்தளம். உங்கள் குரல்களில் ஒருங்கிணையும் கருத்துக்களம். விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலியில். வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி கருத்துக்களம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம டெசிஷன் மேக்கிங், முடிவெடுக்கும் திறனை பற்றி ஒரு சில கேள்விகளை தான் வந்து மக்கள்கிட்ட கேட்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கங்க, உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. வணக்கம், என் பேர் பவானி. கருத்துக்களம் நிகழ்ச்சியில் முடிவெடுக்கும் திறனை பற்றி தான் ஒரு சில கேள்விகள் நான் உங்ககிட்ட கேட்க போகிறேன். நீங்கள் உங்களுடைய முக்கியமான முடிவுகளை வந்து எப்படி எடுப்பீங்க? யோசித்து பொறுமையாக எடுப்பேங்க. எதுலேயும் அவசரப்பட மாட்டேன், யோசித்து எடுப்பேன். முடிவெடுக்கும் போது இந்த ஒரு சில விஷயங்கள்லாம் மனசில் வச்சுக்கணுன்ற மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. நீங்கள் எதெல்லாம் வந்து உங்களுடைய மனசில் வச்சுப்பீங்க? சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் முடிவெடுக்கும் போது கொஞ்சம் ஒரு அமைதியான ஒரு இடத்துல இருந்து முடிவெடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் உங்களுடைய முடிவெடுக்கும் போது வந்து எதெல்லாம் உங்களுடைய மனசில் வச்சுப்பீங்க? இதெல்லாம் நம்ம மனசில் வச்சு தான் நம்ம முடிவெடுக்கணும் அப்படின்ற மாதிரி. அதாவது நான் முடிவு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த முடிவு வந்து எனக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாதுன்னு ஃபஸ்ட்டு யோசிப்பேன். அதுக்கப்புறம் வந்து இந்த முடிவுனால மற்றவங்களுக்கும் எந்த பாதிப்பும் வரக்கூடாதுன்னு யோசிப்பேன். இதுதான் நான் மனசில் வச்சுக்கிட்டு முடிவெடுக்கிற விஷயமா இருக்கும். அடுத்த முடிவில் பின்வாங்கணும் அப்படின்னு சில நேரத்தில் கூட நம்ம நினைப்போம். சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக பின்வாங்கிடுவாங்க இந்த முடிவில் இருந்து. ஒரு சில பேர் வந்து எவ்வளோ கொஞ்சம் போராடிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பின்வாங்குவாங்க. நீங்கள் வந்து எப்படி உடனே வந்து சரி நம்ம பின்வாங்கிடணும் அப்படின்ற மாதிரி நினைப்பீங்களா, இல்லை கொஞ்சம் போராடுவீங்களா? அதாவது நம்ம எடுக்கிற விஷயம் வந்து நம்மளுக்கு வேணும் அப்படின்னு நான் முடிவெடுக்கிற விஷயம் நம்மளுக்கு வேணும், நம்ம பண்ணியே ஆகணும், இது நம்மளோட விஷயம் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா வெயிட் பண்ணி தான் பார்ப்பேன். முடியலன்னா அப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு முடியல அப்படின்ற பட்சத்தில் தான் வந்து சரி ஓகே அப்படின்ற மாதிரி, இது யாருக்காவது பிரச்சனை இருக்குன்னா விட்டுருவேன். மற்றபடி போராடி அதை அடையணும்னு தான் பார்ப்பேன். என்னதான் நம்ம முடிவு வந்து ரொம்ப யோசிச்சு எடுத்தா கூட ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யார்கிட்டயாவது கேட்பாங்க, நான் எடுத்திருக்கிற முடிவு வந்து சரிதானா அப்படின்ட்டு. நீங்கள் உங்களுடைய முடிவை யார்கிட்ட கேட்பீங்க? என்னோட அம்மா கிட்ட தான் கேட்பேன். ஏன்னா வந்து நம்மளோட வயசுலேயும் மூத்தவங்க, அதனால் வந்து டிசிஷன் எல்லாருமே எடுக்கலாம். பட் ஆனால் கரெக்டான சொல்யூஷன் யார்கிட்ட கிடைக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அவங்கக்கிட்ட தான் நம்ம வந்து இதுக்கான தீர்வு கிடைக்கும் அப்படின்னு நினச்சி நம்ம கேட்குறோம். ஸோ அந்த வகையில் நான் எங்கள் அம்மா கிட்ட தான் இதை பற்றி நான் கேட்பேன். ஏன்னா அவங்க வந்து கரெக்டான டிசிஷன் எனக்கு கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ அதனால் எங்கள் அம்மா கிட்ட தான் கேட்பேன். ரொம்பவே நல்லா சொன்னீங்க. மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? முடிவெடுக்கிற ஒரு விஷயத்தில் வந்து இதெல்லாம் யோசித்து பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் என்ன சொல்கிறீங்க மக்களுக்கு? முடிவெடுக்கிற விஷயத்தில் வந்து அதாவது அவசரப்படாதீங்க, பொறுமையாக இருந்து முடிவெடுங்க. அதே மாதிரி அந்த முடிவில் வந்து ஸ்டப்பனாக இருக்கணும், அதாவது நின்று போராடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யாருக்கும் அந்த முடிவினால் எந்த பாதிப்பும் வரக்கூடாது, நம்மளுக்கும் எந்த பாதிப்பு வராமல் பார்த்துக்கணும். இதுதான் நான் மக்களுக்கு சொல்கிற விரும்புகிற கருத்து. ரொம்பவே நல்லா சொன்னீங்க. விஐடி கம்யூனிட்டி ரேடியோ சார்பாக நான் உங்ககிட்ட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. கருத்துக்களம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம டெசிஷன் மேக்கிங், முடிவெடுக்கும் திறன் பற்றி தான் வந்து நம்ம மக்கள்கிட்ட வந்து கருத்துக்களை கேட்டுட்ருக்குறோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட ஒருத்தர் இருக்கிறாரு. வணக்கம் சார், உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. என் பேர் பரணிதரன், காட்பாடி திருநகரில் இருக்கு. இன்னைக்கு வந்து நம்ம கருத்துக்களம் நிகழ்ச்சியில் முடிவெடுக்கும் திறனை பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். நீங்கள் உங்களுடைய முக்கியமான ஒரு சில முடிவுகளை எதை வச்சு எடுப்பீங்க? மெயின் வந்து சூழல், அதுக்கப்புறம் அந்த முடிவுகளோட விளைவுகள் எப்படி வரும்ன்ட்டு அதை பேஸ் பண்ணி தான் அதை டெசிஷன் வந்து கரெக்டாக இல்லையான்னு. முடிவெடுக்கும் போது இந்த விஷயங்கள்லாம் மனசில் வச்சுக்கணும் அப்படின்னு சில பேர் நினச்சிட்டு இருப்பாங்க. நீங்கள் எந்தெந்த விஷயங்கள்லாம் உங்களுடைய மனசில் வச்சுருப்பீங்க, இதெல்லாம் நம்ம யோசிச்சு தான் நம்ம முடிவெடுக்கணும் அப்படின்ற மாதிரி? கண்டிப்பாக நம்ம எடுக்கிற டெசிஷன் வந்து அது பேஸ் பண்ணி என்னென்ன நடக்கும்ன்றது ஃபஸ்ட்டு தெரிஞ்சிருக்கணும். அதில் எதனா ராங் ஆயிடுச்சுன்னா அதை எப்படி ரீரைட் பண்ணுறதுன்றதை வந்து நம்ம யோசிச்சு, அதுதான் மெயினான விஷயம். அதையும் வந்து நம்ம இது பண்ணியிருக்கணும், அதுதான் மெயின். ஸோ ஒரு டெசிஷன் எடுக்கிறோன்னா நம்மளை மட்டும் சார்ந்து இருக்கக்கூடாது, மற்றவங்களையும் அதை எப்படி பாதிக்கும்ன்றது நம்ம மெயினாக பார்க்கணும். டெசிஷன் எல்லாமே பெருசு தான்ட்டு இல்லை, சாதாரண ஒரு சின்ன விஷயம் கூட கண்டிப்பாக நம்மள மட்டும் இம்பேக்ட் பண்ணணும்னு சொல்ல முடியாது, அடுத்தவங்களையும் கண்டிப்பாக இம்பேக்ட். எடுத்த முடிவில் நீங்கள் பின்வாங்கணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உடனே பின்வாங்கிடுவாங்க, சில பேர் கொஞ்சம் அதுக்காக போராடி பின்வாங்குவாங்க. நீங்கள் எப்படி அதில்? கண்டிப்பாக செகண்ட் டைப் தான். அவ்வளோ சீக்கிரம் ஒரு டெசிஷன் எடுத்தாச்சுன்னா மேக்ஸிமம் எவ்வளோ ஸ்டப்பனாக இருக்கணுமோ அவ்வளோ ஸ்டப்பன் தான். கண்டிப்பாக எப்படி சொல்லணும், 99% வழியும் கூட பின்னாடி வரத்துக்கு சான்ஸ் இல்லை. வேறு வழியே இல்லைன்ற நிலமை வரப்போ தான் வந்து யோசிக்க ஆரம்பிக்கணுமே தவிர அப்போ கூட விட்டுறக்கூடாது. கடைசியிலையும் அதிலே தான். என்னதான் நம்ம வந்து முடிவை யோசித்து நம்ம எடுத்தால் கூட ஒரு சில முடிவுகளை வந்து நம்ம யாருக்கிட்டையாவது கேட்டு அதுக்கப்புறம் ஒரு டெசிஷன் எடுப்போம். நீங்கள் உங்களுடைய
முடிவுகளை எடுத்த பின்பு யார்கிட்டயாவது கேட்டு அதுக்கப்புறம் பண்ணணும் அப்படின்னா யாரை கேட்பீங்க? ஆக்சுவலி முடிவு எடுத்த பிறகு நான் டெசிஷன் கேட்கவே மாட்டேன். எடுக்கிறதுக்கு முன்னாடியே வேணால் அப்பா கிட்டே கேட்பேன். அப்படி கூட வந்து கேட்கறதுக்கு முன்னாடியே அது இதுதான் முடிவு பண்ணியாச்சுன்னா யார் என்ன சொன்னாலும் சரி அதுதான். மற்றவங்க சஜஷன் நான் கேட்கலாமே தவிர அதை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ நம்ம டிசிஷன் நம்மது தான். பின் விளைவுகள் எதாக இருந்தாலும் சந்திக்கணும்னு தீர்மானிச்சாச்சுன்னா உங்கள் டிசிஷனில் நீங்கள் கரெக்டாக இருக்கணும். நல்லா சொன்னீங்க சார். இப்போ மக்களுக்கு வந்து நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? யாருக்காக இருந்தாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்லுவாங்கல்ல, சில நேரங்களில் வந்து இந்த விஷயத்த யோசிச்சு எடுங்க அப்படின்ற மாதிரி. அதை வந்து நீங்கள் வந்து மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? முடிவெடுக்கும் போது இதெல்லாம் மனசில் வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? மேக்ஸிமம் நான்றதை பேஸ் பண்ணி முடிவு எடுக்காதீங்க. நாமன்றதை பேஸ் பண்ணி முடிவு எடுத்திங்கனாவே முக்கால்வாசி விஷயம் முடிஞ்சிடும். இன்னொன்று வந்து முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி வந்து எவ்வளோன்னு யோசிக்கலாம். ஆனால் முடிவு எடுத்துகிட்டு இறங்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக பின்னாடி வரவே கூடாது. என்ன இது பண்ணியிருந்தாலும் அதை வந்து முடிச்சுட்டு தான் இல்லை. ரொம்பவே நல்லா சொன்னீங்க பரணிதரன். விஐடி கம்யூனிட்டி ரேடியோ சார்பாக ரொம்ப நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்ஸ். தேங்க்யூ வெரி மச். கருத்துக்களம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம கூட ஒருத்தர் வந்து இருக்கிறாங்க. வணக்கங்க, உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. என் பேர் தேன்மொழி, காட்பாடியில் பில்டர்ஸில் ஒர்க் பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம கருத்துக்களம் நிகழ்ச்சியில் முடிவெடுக்கும் திறன், டெசிஷன் மேக்கிங் பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். சொல்லுங்கள் தேன்மொழி, நீங்கள் உங்களுடைய முடிவுகளை எப்படி எடுப்பீங்க? என்னோட முடிவு வந்து நான் டக்குன்னு எடுத்துருவேன். சில டைம் யோசிச்சு செய்வேன். எதுவாக இருந்தாலும் யோசிச்சு தான் நான் முடிவெடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. யோசிச்சு நீங்கள் முடிவெடுக்கும் போது சில நேரங்களில் அந்த முடிவுகள்லேருந்து நம்ம பின்வாங்குற மாதிரி இருக்கும். அப்போ வந்து நீங்கள் உடனே பின்வாங்கிடுவீங்களா, இல்லை அதுக்காக போராடி அதுக்கப்புறம் பின்வாங்குவீங்களா? அதுக்காக போராடி தான் பின்வாங்குவேன். இப்போ எடுத்த முடிவுகள் வந்து நம்ம என்னதான் முடிவு கரெக்டாக எடுத்தால் கூட சில பேர்கிட்ட நம்ம வந்து ஒரு சில விஷயங்கள் கேட்போம். நான் எடுத்துருக்கிற முடிவு சரிதானா அப்படின்ட்டு. அது வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை அம்மா அப்பாவாக இருக்கலாம், யாருன்னா இருக்கலாம். நீங்கள் உங்களுடைய முடிவை யார்கிட்ட கேட்பீங்க? ஃபஸ்ட்டு அம்மா கிட்ட கேட்பேன். அவங்க கிட்ட என்ன இது அப்படின்ட்டு எல்லாத்தையும் சொல்லி கேட்பேன். அவங்க இது தப்பு, இது கரெக்டு, இதை செய்ய அப்படின்னு சொன்னாங்கன்னா அது படி செய்வேன். நெக்ஸ்ட் வந்து ஃப்ரெண்டு கிட்ட, கூடவே சின்ன வயசுலேருந்து தான் ஒன்றா படித்தோம், ஒன்றா தான் இருந்தோம். அவகிட்ட கேட்பேன், இது மாதிரி இது தப்பா இது ரைட்டா அப்படின்னு சொல்லி கேட்டாக்கா அவள் சொல்லுவா, இது கரெக்டு, இது மாதிரி இப்படி செய்ய அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு அவள் சொல்கிற மாதிரி கேட்டுப்பேன். இவங்க 2 பேர்கிட்ட தான் கேட்பான், வேறு யாருக்கிட்டையும் கேட்டதில்லை. மேக்ஸிமம் அவங்க சொல்கிறது எல்லாமே 2 பேரும் சேர்ந்து சொன்னாங்கன்னா எனக்கு கரெக்டாக தான் இருக்கும். ரொம்பவே நல்லா சொன்னீங்க. நம்ம ஒரு சில முடிவுகள் நம்ம எடுத்துருப்போம், எடுத்துட்டு அதுக்காக வந்து தொடர்ந்து போராடுவோம். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா சரி ஓகே இதுக்கப்புறம் நம்ம ஏன் போராடணும் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. நீங்கள் எடுத்த முடிவில் போராடுவீங்களா, இல்லை சரி ஓகே இது நம்மளுக்கு சரிப்பட்டு வராது அப்படின்ற மாதிரி விட்டுருவீங்களா? முடிஞ்ச வரையும் போராடுவேன். அதுக்கப்புறம் இது முடியாது அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் நானே சமாதானப்படுத்திக்கின்னு அமைதியாக விட்டுருவேன். நீங்கள் வந்து மக்களுக்கு வந்து என்ன சொல்ல விரும்புகிறீங்க ஒரு முடிவெடுக்கிற விஷயத்தில் வந்து? சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் அம்மா கிட்ட கேட்கலாம், அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்கலாம். முதல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டியும் அம்மா கிட்டயும் அவங்க 2 பேர்கிட்டையும் கேட்டால் அவங்க நல்ல டிசிஷன் சொல்லுவாங்க. யோசிச்சு தான் எடுக்கணும். நம்ம அப்படியே எடுக்கிறப்போ நம்மளுக்கு சில தடுமாற்றம், சில பதட்டம், தேவையில்லாமல் பிரச்சனை அது மாதிரிலாம் வரும். யோசிச்சு மற்றவங்க கன்சல்ட் பண்ணி கேட்டு எடுக்கிறது ரொம்ப முக்கியம். விஐடி கம்யூனிட்டி ரேடியோ சார்பாக ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ. கருத்துக்களம் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம டெசிஷன் மேக்கிங், முடிவெடுக்கும் திறனை பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி நம்ம கூட பேசுகிறதுக்காக வணக்கம் சார், உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. வணக்கம், என் பேர் சதீஷ்குமார். வெள்ளூர் மாவட்டத்தில் திருப்பத்தூர்லேருந்து இங்கே மார்க்கெட்டிங் ஒர்க் பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம கருத்துக்களம் நிகழ்ச்சியில் டெசிஷன் மேக்கிங், முக்கியமான முடிவெடுக்கும் திறனை பற்றி வந்து தான் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். நீங்கள் உங்களுடைய முக்கியமான முடிவுகளை எப்படி எடுப்பீங்க? நான் வந்து தயங்கவே மாட்டேன், முக்கியமான முடிவு உடனே எடுத்துருவேன். சப்போஸ் சமுதாயத்தில் அது வந்து ஒத்து வராத விஷயம், பல பேர்கிட்ட அதை விவாதித்து முடிவு பண்ணணுன்னா கொஞ்சம் பொறுமையாக தான் அதை பற்றி யோசித்து தான் முடிவு பண்ண முடியும். முடிவு எடுக்கும்போது இந்த விஷயங்கள்லாம் மனசில் வச்சுக்கணுன்ற மாதிரி கூட சொல்லுவோம். நம்ம இதெல்லாம் சில பேர் மனசில் வச்சுருப்பாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பேர் ரொம்ப பொறுமையாக யோசித்து நான் முடிவு எடுக்கணும் அப்படின்ற மாதிரி எடுப்பாங்க. முடிவு எடுக்கும்போது எதை நீங்கள் மனசில் வச்சுப்பீங்க? இப்போ ஒரு முடிவுன்னு இருக்கும்போது பார்த்திங்கன்னா நெகட்டிவ் இருக்கும், பாசிட்டிவ் இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் சைடு எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது, நெகட்டிவ் சைடு எவ்வளோ பெரும்பான்மை இருக்குது, இதெல்லாம் பார்த்துட்டு தான் ஒரு விஷயத்தை வந்து நம்ம முடிவு பண்ண முடியும். சமூகத்துக்கும் ஒரு சொசைட்டிக்கும் நல்ல ஒரு தீர்வாக அமையும் பட்சத்தில் அது எல்லாருமே நல்லா முடிவாக இருந்தால் அதுக்கு 100% உடனே வந்து நம்ம ரிசல்ட் சொல்ல முடியும். இப்போ அது மூலிமா சமூகத்துக்கு பல விளைவுகள் வருதுன்னா அதையும் நம்ம யோசிக்கணும். இப்போ யோசித்து நம்ம என்ன தான் முடிவு எடுத்தால் கூட நம்ம ஒரு சில பேர்கிட்ட கேட்போம், நம்ம எடுத்துருக்கிற முடிவு கரெக்டு தானா அப்படின்ட்டு. நீங்கள் யார்கிட்ட வந்து கேட்பீங்க? நான் ஃபஸ்ட்டு கண்டிப்பாக எங்கள் அப்பா கிட்ட தான் கேட்பேன்.
அவர் ஏன்னா வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்டு அவர் வழியாக தான் நம்மளும் வரோம், மூதாதையர்கள் வழியாக தான் நம்மளும் வரோம். அதனால் வந்து ஒரு எப்போவுமே வந்து பெரியவங்களுடைய ஒரு சஜஷன் கண்டிப்பாக வந்து இதில் தேவை. அதே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கிற நம்ம ஒர்க்கர்ஸ், அப்புறம் வந்து பொதுமக்கள், ஃப்ரெண்ட்ஷிப், இவங்ககிட்டயும் நம்ம வந்து கேட்டு இதுக்கான விளக்கங்கள் எல்லாமே கரெக்டாக அவங்களுடைய சஜஷனும் நம்ம கேட்டு சொல்கிறது வந்து 100% கரெக்டாக இருக்கும். இப்போ நான் தான் தோன்றித்தனமாக முடிவெடுத்து நம்மளே சொல்கிறது வந்து அது ஃபெயிலியராக கூட ஆகலாம். அதனால் வந்து பெரியவங்களோட கருத்துக்களும் இதில் ரொம்ப முக்கியம். பெரியவங்களோட கருத்துக்குன்னா கொஞ்சம் பொறுமையாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும், 100% வந்து ரைட்டாகவும் இருக்கும். இப்போ நம்மலாம் யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா காலேஜ் பசங்களாக இருக்கட்டும், ஸ்கூல் பசங்களாக இருக்கட்டும், டக்குன்னு ஒரு முடிவு எடுப்பாங்க. அது வந்து போயிட்டு ஒரு ஃபால்ஸ் ரிப்போர்ட் தான் வரும். ஆனால் அதுலேயும் வந்து ஒரு 100% ரிசல்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் வந்து பெரியவங்களுடைய கருத்துக்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, இப்போ நீங்கள் வந்து மக்களுக்கு வந்து என்ன சொல்ல விரும்புகிறீங்க? முடிவெடுக்கும் போது கொஞ்சம் இந்த விஷயங்கள்லாம் யோசித்து முடிவெடுங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முடிவு நம்ம எடுக்கிறதுக்கு முன்னாடி அதனுடைய பின் விளைவுகள் எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து யோசித்து எடுக்கிறது வந்து 100% கரெக்டாக இருக்கும், சேஃபாக இருக்கும். பின் விளைவுகள் இல்லாமல் அதெல்லாம் யோசிக்காமல் டக்குன்னு ஒரு முடிவு எடுக்கிறது வந்து ஸ்ட்ரகிளில் போய் மாட்டுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதனால் வந்து எல்லாத்தையும் வந்து கரெக்டாக யோசித்து பக்குவமாக இது பண்ணி கடைசியில் ஃபைனலாக ஒரு டிசிஷன் எடுக்கிறது தான் நல்லது. எப்போயுமே முன் வச்ச காலை பின் வைக்கக்கூடாதுன்னா ஃபஸ்ட்டே நம்ம யோசிச்சிடணும். முன்னாடி வச்சுட்டு அப்புறமா பின் வாங்கக்கூடாது. இருக்கிற ஒரு நல்ல பழக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா எப்போயுமே முன் வச்ச காலை பின் வைக்க மாட்டாங்க. ரொம்ப நல்லா நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. விஐடி கம்யூனிட்டி ரேடியோ சார்பாக நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ. இன்றைக்கி நம்ம கருத்துக்களம் நிகழ்ச்சியில் டெசிஷன் மேக்கிங், முடிவெடுக்கும் திறன், அதை பற்றி தான் சில கேள்விகளை நிறைய பேர்கிட்ட நம்ம கேட்டுட்ருக்குறோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம கூட பேசுகிறதுக்காக ஒருத்தருக்கிறாரு. வணக்கம் சார், உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. வணக்கம், நான் வெங்கடேசன், மில்லேனியம் பிளாஸில் வோடாஃபோன் ஸ்டோர் வச்சுருக்கேன். சார், நீங்கள் உங்களுடைய முக்கியமான முடிவுகளை எப்படி எடுப்பீங்க? முடிவு அப்படிங்கிறதே ஒரு தவறான ஒரு விஷயம். அடுத்து நம்ம ஒரு செயல் செய்ய போகிறதுக்கான ஒரு திட்டம் தான் முடிவு. அது வந்து ஒரு ஆரம்பம். நம்ம எடுக்கக்கூடிய முடிவு என்பது ஒரு ஆரம்பம். நல்லாவே சொன்னீங்க. எப்பயுமே வந்து ஒரு முடிவு என்பது ஒரு ஆரம்பம் அப்படின்ட்டு. முடிவு எடுக்கும்போது இதெல்லாம் மனசில் வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நீங்கள் முடிவு எடுக்கும்போது எந்தெந்த பாயிண்ட்ஸ்லாம் உங்களுடைய மனசில் வச்சுப்பீங்க? நம்ம எடுக்கக்கூடிய முடிவு முதல்ல வந்து நம்மளை வந்து எதிர்காலத்தில் எந்த வகையில் பாதிக்குமா, அடுத்தது நம்மளை சுற்றி இருப்பவர்களே பாதிக்குமா, இதை மனதில் வைத்து தான் எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டும். சில பேர் வந்து எடுத்த முடிவில் வந்து பின்வாங்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேஜ் வரும். அந்த நேரத்தில் வந்து கொஞ்சம் போராடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து கூட அந்த முடிவை கடைசியை ஏற்றுப்பாங்க. உங்களுடைய முடிவுலேருந்து பின்வாங்கணும்னா உடனே பின்வாங்கல, எப்படி அதை பற்றி சொல்லுங்கள். யாருமே எடுக்கக்கூடிய எந்த ஒரு முடிவுமே சரியானதுன்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. இன்றைக்கு நம்ம எடுக்கக்கூடிய ஒரு முடிவு காலப்போக்கில் வந்து சரியில்லாததாக மாறலாம். அந்த காலகட்டத்தில் அன்றைய சூழ்நிலைக்கு தகுந்தது போல் மேலும் அந்த முடிவினை மாற்றி வேறொரு முடிவை எடுப்பது தான் நல்ல ஒரு விஷயம், புத்திசாலித்தனமாகவும் கூட. இதில் பின்வாங்குவது என்பது இல்லை. எடுக்கப்பட்ட முடிவு சரியில்லை, சரியான நோக்கத்தில் நடைபெறாத பொழுது அந்த முடிவை மாற்றுவது தவறில்லை. இதில் பின்வாங்குவது என்பது எதுவும் இல்லை. நீங்கள் உங்களுடைய முடிவை யோசித்து எடுத்தால் கூட யார்ட்டையாவது சில பேர் அவங்களுடைய முடிவுகளை கேட்பாங்க. அது ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை அம்மா அப்பாவாக இருக்கலாம், யாரும் வேணா இருக்கலாம். நீங்கள் உங்களுடைய முடிவை யார்கிட்ட கேட்பீங்க? எதனால் அவங்கக்கிட்ட கேட்பீங்க? பொதுவாகவே வந்து ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடி எத்தனை பேரிட வேணாலும் கலந்து ஆலோசிக்கலாம். முடிவு எடுத்ததுக்கு பிறகு வந்து அதை ஆலோசிப்பது கூடாது. முடிவு எடுப்பதற்கு முன்பு எத்தனை பேரிட வேண்டுமானாலும் ஆலோசனை பெறலாம். ஆனால் எடுக்கக்கூடிய முடிவு நம்மளுடையதாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நாம் எடுக்கக்கூடிய முடிவு யாரையும் பாதிக்கக்கூடாது. அந்த வகையில் எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் முடிவு நம்மளுடையது, ஆலோசனை மற்றவர்களிடம் இருக்கலாம். முடிவு எடுத்த பின் அதற்கு பிறகு ஆலோசிப்பது தவறு. மக்களுக்கு வந்து நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? முடிவு எடுக்கும் போது இந்த விஷயத்தில் பொறுமையாக இருங்க அப்படின்ற மாதிரி. முடிவு எடுப்பதற்கு முன் தீர ஆலோசனை செய்யவும். எத்தனை பேரிட வேண்டுமானாலும் ஆலோசனை கேட்கலாம். ஆனால் எடுக்கக்கூடிய முடிவு நம்மளுடையதாக இருக்க வேண்டும். அடுத்தவர்களுடைய முடிவை நாம் ஆபதிக்க வேண்டும் என்று அவசியமில்லை. ஆனால் அடுத்தவர்களுடைய ஆலோசனைகளை நாம் ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் ஏற்காமலும் இருக்கலாம். முடிவு நம்மளுடையதாக இருக்கட்டும். கம்யூனிட்டி ரேடியோ சார்பாக நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோங்க. நன்றி, வணக்கம். கருத்துக்களம் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம முடிவெடுக்கும் திறன், டெசிஷன் மேக்கிங், அதை பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி நம்ம கூட கருத்துக்களம் நிகழ்ச்சியில் பேசுகிறதுக்காக ஒருத்தருக்கிறாரு. வணக்கம் சார், உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. வணக்கம் சார், என் பேர் அசோக் குமார். நான் எல்ஐசி ஹவுசிங் லோனில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேனுங்க. நீங்கள் உங்களுடைய முடிவுகளை, முக்கியமான ஒரு சில முடிவுகளை எப்படி எடுப்பீங்க? நான் எந்த ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் தம்பியோட ஷேர் பண்ணிப்பேனுங்க. அதோட இது விவாதம் பண்ணிவிட்டு அது ஓகேவான்றது தெரிஞ்சதுக்கப்புறம் 1க்கு 2 முறை யோசிப்பேனுங்க. யோசிச்சுட்டு அது கரெக்டாக இருந்ததுன்னா அடுத்த இது மூவ் பண்ணுவாங்க. முடிவெடுக்கும் போது இந்த விஷயங்கள்லாம் மனசில் வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பாங்க.
நீங்கள் உங்களுடைய மனசில் என்னென்ன விஷயம்லாம் மனசில் வச்சுப்பீங்க முடிவெடுக்கும் போது நம்ம இதெல்லாம் மைண்டில் நம்ம வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி? எந்த ஒரு காரணத்துக்கான முடிவு எடுக்கிறேன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கு தேவையான நல்ல ப்ளஸ்ஸாக இருக்கிறது மட்டும் மனசில் வச்சு அடுத்த ஸ்டெப்பை மூவ் பண்ணுவாங்க. எடுத்த முடிவுலேருந்து பின் வாங்கணும்னா சில பேர் உடனே வாங்கிடுவாங்க, சில பேர் போராடுவாங்க அதுக்காக. நீங்கள் உங்களுடைய முடிவுலேருந்து பின் வாங்கணும்னா போராடுவீங்களா, அதுக்காக வந்து இல்லை உடனே சரி ஓகே பின் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி பின் வாங்கிடுவீங்களா? எடுத்த முடிவு கரெக்டாக இருந்ததுன்னா கடைசி வரையும் போராடணுங்க. சில விஷயம் அது நமக்கு மைனஸாக தோணுச்சுன்னா இப்போ உடனே பின் வாங்கிடணும். சில நேரத்தில் வந்து நம்ம ஒரு சில முடிவுகளை ரொம்ப யோசிச்சு எடுத்தால் கூட யார்கிட்டயும் அது கேட்போம், இந்த டிசிஷன் நான் எடுத்துறது கரெக்டா அப்படின்ட்டு. நீங்கள் அது மாதிரி யாருக்கிட்ட கேட்பீங்க? கசின் பிரதர்கிட்ட கேட்பேனுங்க. ஏன்னா சில டைம் நம்ம என்னதான் முடிவு கரெக்டாக எடுத்தாலும் இன்னொருத்தர்கிட்ட சொல்லி அது கரெக்டாக இருக்குன்றது கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டோம்னா அது நல்லதாக இருக்குங்க. கசின் பிரதர்கிட்ட கேட்டு தான் வந்து அதுக்கான முடிவுகள் எடுப்பீங்க. நீங்கள் மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க முடிவெடுக்கிற டெசிஷன் மேக்கிங் பற்றி, அதாவது முடிவெடுக்கும் திறன் பற்றி, அதை பற்றி சொல்லுங்கள். முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி 1-2 முறை யோசிங்க. கரெக்டாக இருந்துன்னு தெரிஞ்சதுன்னா அந்த வேலையை முடிச்சிருங்க. அப்படி இல்லை யாராவது நல்லா வெல்விஷர்கிட்ட ஷேர் பண்ணிவிட்டு தெரியலனா கேட்டு தெரிஞ்சு முடிவு எடுத்திங்கன்னா இன்னும் நல்லா இருக்குங்க. விஐடி கம்யூனிட்டி ரேடியோ சார்பாக நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோங்க. நன்றி சார். கருத்துக்களம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம டெசிஷன் மேக்கிங் முடிவெடுக்கும் திறன் பற்றி ஒரு சில கேள்விகள் நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம். வணக்கம் சார், உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. சார் வணக்கம், என் பேர் குமரேசன், வெள்ளூர்ல இருந்து பேசுகிறேங்க. சார், முடிவெடுக்கும் திறன் அதை பற்றி தான் நான் உங்ககிட்ட ஒரு சில கேள்விகள் கேட்க போகிறேன். நீங்கள் உங்களுடைய முடிவுகளை எப்படி எடுப்பீங்க? முடிவெடுக்கும் திறன்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்பவுமே வந்து நார்மலாக ஒரு விஷயத்தை பற்றி முடிவெடுக்கணும்னா நான் யோசனை பண்ணுவேன். ஒரு நாள் இல்லை ஒரு வாரம் ஒரு விஷயத்தை பற்றி யோசனை பண்ணுவேன். என் நண்பர்கள் எனக்கு ஃபேவராக இருக்கிற ஆளுங்களை வந்து அந்த விஷயத்தை பற்றி நான் வந்து எப்பவுமே கன்சல்ட் பண்ணிட்டு தான் ஒரு விஷயத்தை செய்வேன். அதாவது ஒரு 2 வீலர் எடுக்கணும் அப்படின்னாலையும் அதை ஒரு முடிவு எடுக்கணும்னாலையும் அதை வந்து நானும் என்னுடைய சார்பில் வந்து நான் விசாரிச்சுட்டு ஒரு தெளிவாக ஒரு மைண்ட் செட்டு முதல்ல வந்துடுவேன். இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவேன். அதுக்கப்புறம் இருந்தாலையும் அது சம்மந்தப்பட்ட ஆளுங்க யாரும் இருக்காங்க, அதை பற்றி தெரிஞ்சவங்க ஒரு மெக்கானிக் இருக்காங்க, இந்த மாதிரி சர்க்கிள் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்ககிட்டயும் ஒரு ஓரலாக வந்து ஒரு சரௌண்ட் பண்ணுவேன். நான் டோட்டலாக சரௌண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு டெசிஷன் எடுக்கிறேன் பார்த்தீங்களா, அதுதான் நான் கரெக்டாக வந்து அதை முடிவு எடுத்து தான் அதுக்கப்புறம் தான் செய்வேன். எடுத்தோமா கவுத்துமா எடுத்த உடனே பண்ணிவிடுவோம், அது ஒன்று சொல்லிட்டாங்க உடனே செஞ்சிடலாம் இறங்கிடலாம் அப்படின்றதெல்லாம் நான் எப்பவுமே செஞ்சதே கிடையாதுங்க. முடிவெடுக்கும் போது இதெல்லாம் மனசில் வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. முடிவெடுக்கும் போது எந்தெந்த விஷயங்கள்லாம் உங்களுடைய மனசில் வச்சுப்பீங்க? பர்சனல் விஷயம், சில விஷயம் வந்து மனசில் தான் வச்சு ஆகணும். சில விஷயங்களெல்லாம் சொல்லும்போது அது எல்லாமே வந்து எல்லார்கிட்டையும் சொல்லிட முடியாது. சில விஷயங்களை பர்சனல் விஷயத்தை சில விஷயத்தை வந்து வெளிப்படையாக வந்து சொல்ல வேண்டியதாக இருக்கும். பர்சனலாக வந்து ஒரு மனசுக்கு சங்கடமான விஷயங்கள் இருக்கும். ஒரு நண்பர்கள் இருக்காங்க, எனக்கு ஃபேவராக 100 பேர் இருக்காங்கன்னா அது ஒருத்தன் தான் வந்து கரெக்டாக நம்மளுக்கு கரெக்டாக சஜஷன் சொல்லக்கூடிய ஒரு நண்பராக இருப்பான். அவங்கக்கிட்ட நம்ம சஜஷன் கேட்போம். எடுத்த முடிவில் பின் வாங்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும். அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உடனே பின் வாங்கிடுவீங்களா, இல்லை அதுக்காக போராடி அதுக்கப்புறம் பின் வாங்குவீங்களா? இல்லை, எடுத்த உடனே ஒரு விஷயத்தை நம்ம வந்து ஆல்ரெடி கன்சல்ட் பண்ணிட்டு தான் நம்ம இறங்கியிருக்கோம். எடுத்த உடனே இறங்கல. அப்படி இருக்கும்போது திடீர்னு ஏதோ ஒரு சர்க்கிள் ஒரு பிரச்சனை ஏதோ வரும்போது பின் வாங்குறோம் அப்படின்ற பட்சத்தில் அந்த பின் வாங்குறதுக்கும் சில சர்க்கிள் யோசனை பண்ணிட்டு அதை வந்து டிலே பண்ணி தான் நான் பின் வாங்குவேன். எடுத்த உடனே பின் வாங்க மாட்டேன், அது என்னுடைய ஹேபிட் கிடையாது. எப்பவுமே வந்து திரும்பவும் ஃபஸ்ட்டு நம்ம உள்ளே வரும்போது எப்படி நம்ம ஃபாலோ பண்ணுமோ பின் வாங்கும்போது அதே மாதிரி கன்சல்ட் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் நான் பின் வாங்குவேன். நீங்கள் உங்களுடைய முடிவு எடுத்தால் யார்கிட்ட கேட்பீங்க, எதனால் கேட்பீங்க? லைஃப் விஷயம்னாக்கா லைஃப் சம்மந்தப்பட்ட ஆளுங்க, ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் பெரிய ஆளுங்க இருப்பாங்க, அதன் அனுபவப்பட்டவங்க இருப்பாங்க, ஃபெயிலியர் ஆனவங்க இருப்பாங்க லைஃப் சம்மந்தப்பட்டதில். எக்ஸாம்பிள் இப்போ கணவன் மனைவிக்கு பிரச்சனை அப்படின்னாக்கா இப்போ அந்த விஷயத்தை வந்து இதுக்கு முன்னாடியே வந்து அந்த பிரச்சனை அனுபவிச்சுட்டு பார்ப்போம் பற்றி நம்ம சரௌண்டிங்கில் அவங்க கிட்ட ஜென்ரலாக கேட்பேன். நான் இந்த விஷயத்தை சொல்லி நான் கேட்க மாட்டேன். ஒரு ஜென்ரலாக கேட்கும்போது அவர் ஒரு தீர்வு சொல்லுவார். இப்போ அதுக்கப்புறம் வந்து பர்சனலாக நம்மளுக்கும் வந்து சுய புத்தி ஒன்று இருக்குது. சில விஷயங்களா சுய புத்தியில் அதையும் யோசனை பண்ணிட்டு தான் செய்ய முடியும். இப்போ அது மாதிரி வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சில விஷயங்களெல்லாம் வந்து கேட்கவும் முடியாது. அது வந்து அவங்களுக்கு வந்து அந்த விஷயம் கரெக்டாக இருக்கும். நம்மளுடைய சூழ்நிலை வந்து நம்மளுக்கு தான் தெரியும். 100% சூழ்நிலை, நம்மளுடைய பொசிஷன், நம்மளுடைய ஸ்டைல், லைஃப் ஸ்டைல், நம்மளுடைய மைண்ட் தாட் எல்லாமே நமக்கு மட்டும் தான் தெரியும். அதனால வந்து அவங்க கிட்ட கேட்கறதுனா அவங்களுடைய தகுதிக்கு ஏற்ற மாதிரி அவங்க மைண்ட் செட் இருக்கும். அதை வந்து போட்டு மிங்கிள் பண்ணி எதுவுமே வந்து நம்ம கெடுத்துக்க முடியாது. அதனால சில விஷயங்கள் வந்து சுயமாக தான் திங்க் பண்ணிட்டு தான் அதை முடிவே எடுக்க முடியும். ரொம்பவே நல்லா சொன்னீங்க. நீங்கள் வந்து மக்களுக்கு வந்து என்ன சொல்ல விரும்புறீங்க முடிவெடுக்க விஷயங்களை பற்றி? முடிவு எடுக்கணும் விஷயம்னு பார்த்தீங்கன்னா நிறையா வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு விஷயத்தை செய்யும்போது விட்டு கொடுத்து பார்க்கணும். அவங்களே செல்ஃபிஷாக யோசிக்கணும். ஒரு விஷயத்தை வந்து 1 4 முறை அவங்களே செல்ஃபிஷாக யோசிக்கணும். வந்து நிறைய புத்தகங்களை படிக்கலாம். புத்தகங்களை படிக்கும்போது நிறைய விஷயங்கள் எதாவது சம்மந்தப்பட்டது அந்த சம்மந்த புத்தகங்கள் இருக்குது. அந்த புத்தகங்களை படிக்கும்போது நிறையா நம்மளுக்கு செல்ஃப் வருது. மற்ற வந்து இப்போ நான் எதிர்க்க உங்ககிட்டே ஒரு விஷயத்தை கேட்கணும், உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு தான் நீங்கள் சொல்லுவீங்க, எல்லாமே உங்களுக்கு தெரியாது. அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இந்த புத்தகம் மூலிமா நிறைய விஷயங்கள் நம்ம வந்து கேதர் ஆகும். எல்லா விஷயத்துக்கும் புத்தகத்தில் வந்து ஆன்சர் இருக்குது. அந்த புத்தக அறிவு இருக்கும்போது நம்ம வந்து டெவலப்மெண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து சில அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நண்பர்கிட்டையும் சஜஷன் பண்ணுவோம். ஆனால் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் 100% எல்லாருமே வந்து ஃபேவராக இருப்பாங்க அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஏன்னா வந்து வேலையின் சுமை வந்து எல்லாருக்குமே வந்து அவங்கள பற்றி மட்டுமே யோசிக்கிற லெவலுக்கு இன்னைக்கு உலகம் வந்து மாறி போச்சு. இன்னைக்கு இருக்கிற காலகட்டம் வந்து 10 வருஷத்துக்கு
வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தருக்காக ஸ்பெண்ட் பண்ணி திங்க் பண்ணி கரெக்டாக ஒரு சஜஷன் சொல்லுவாங்க. ஆனால் இன்னைக்கு இருக்கிற காலகட்டம் அப்படி கிடையாதுங்க. எல்லாம் அவங்க வேலையை இன்னைக்கு காலையில் தூங்கி அந்த பைக்கை தூங்கினாங்களா, போனாங்களா, வேலையை படுத்தாங்களா, வீட்டில் போய் படுத்தாங்களா அப்படின்னு தான் இருக்காங்களே தவிர இன்னொருத்தருக்காக யோசனை பண்ணி ஆன்சர் பண்ணக்கூடிய காலகட்டம் இது கிடையாது. மொத்தத்தில் நம்மளே வந்து நம்மளை தெளிவுபடுத்திக்கிட்டு ஒரு சிறப்பான ஒரு திட்டத்தை தீட்டினால் மட்டும்தான் ஒரு முடிவை எடுக்க முடியும். நிறைய விஷயங்கள் நல்லா சொன்னீங்க. விஐடி கம்யூனிட்டி ரேடியோ சார்பாக ரொம்ப நன்றி நாங்கள் தெரிவிச்சுக்கிறோங்க. நன்றிங்க, நன்றிங்க, நன்றி. இன்னைக்கு கருத்துக்களம் நிகழ்ச்சியில டெசிஷன் மேக்கிங், முடிவெடுக்கும் திறன் பற்றிய நிறைய கருத்துக்களை நம்ம மக்கள் கிட்ட கேட்டோம். அவர்களும் நிறைய விஷயத்த நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டாங்க. ஒரு முடிவு எடுக்கும் போது நம்ம எவ்வளவு கான்பிடென்ட்டா இருக்கணும், எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் நம்மளுடைய மைண்ட்ல நம்ம வச்சுக்கணும் அப்படின்றத நிறைய விஷயங்களை நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். மீண்டும் ஒரு கருத்துக்களம் நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் சரவண கார்த்திக். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. நேயர்கள் இதுவரை கேட்டது மக்கள் கருத்துக்கள் அரங்கேறிய கருத்துக்களம் உங்கள் விஐடி பண்பலை 90.8. நன்றி, வணக்கம். மழலைகளின் மொழிகளோடும் மாணவர்களின் திறன்களோடும் வாராவாரம் ஆர்ப்பாட்டம், பள்ளி பிள்ளைகளின் கொண்டாட்டம். உங்கள் விஐடி பண்பலை 90.8 பள்ளிக்கூடம் வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. இன்றைய பள்ளிக்கூடம் நிகழ்ச்சியில் பாக்யதா சாலியத் உருது பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சிகளை கேட்கலாம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக உருது கடவுள் வாழ்த்து பாடலை பாட வருகிறார் தாஹா அட்னான். जो है करार देखा माँ की वो गोद में भी अल्लाह न प्यार देखा, अल्लाह न प्यार देखा. जुल्फ़े नबी में मैंने जो है करार देखा माँ की वो गोद में भी अल्लाह न प्यार देखा. जुल्फ़ों के पैजो वल्लैल के नज़ारे यकदम घटा शिशाई महबूब जब सवारे. जुल्फ़ों के पैजो गम में वल्लैल के नज़ारे यकदम घटा शिशाई महबूब जब सवारे. फूलों से बढ़ के जुल्फों, फूलों से बढ़ के जुल्फों मैं निकार देखा माँ की वो गोद में भी अल्लाह न प्यार देखा. जुल्फ़े नबी में मैंने जो है करार देखा माँ की वो गोद में भी अल्लाह न प्यार देखा, अल्लाह न प्यार देखा. जिसके लिए बेखादा पहले रसूल सारे अल्हम्दुलिल्लाह वो वक़्त में हमारे. जिसके लिए बेखादा पहले रसूल सारे अल्हम्दुलिल्लाह वो वक़्त में हमारे. उम्मत की खातिर उनको, उम्मत की खातिर उनको ए अशिक बार देखा माँ की वो गोद में भी अल्लाह न प्यार देखा. जुल्फ़े नबी में मैंने जो है करार देखा माँ की वो गोद में भी अल्लाह न प्यार देखा. अपनों ने मार पत्थर गैरों ने भी सताया, जख्मों से चूर है पर लब पर गिलाना आया. अपनों ने मार पत्थर गैरों ने भी सताया, जख्मों से चूर है पर लब पर गिलाना आया. सबको दुआएं देना, हमको दुआएं देना, उनका शियार देखा माँ की वो गोद में भी
वल्लाह ना प्यार देखा जुल्फ़े नबी में मैंने जो है करार देखा माँ की वो गोद में भी वल्लाह ना प्यार देखा जुल्फ़े नबी में मैंने जो है करार देखा माँ की वो गोद में भी वल्लाह ना प्यार देखा वल्लाह ना प्यार देखा. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பட்டாம்பூச்சி பற்றிய பாடலை பாட வருகிறார் யாஸ்மின். பட்டுப்பூச்சி 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 பட்டாம்பூச்சியே உன்னை தொட்டு பேச ஆசையாச்சி பட்டாம்பூச்சியே பட்டுப்பூச்சி பட்டுப்பூச்சி பட்டாம்பூச்சியே உன்னை தொட்டு பேச ஆசையாச்சி பட்டாம்பூச்சியே பூவை போல மேலெழுந்து நீ பறக்கிறாய் பூவை போல மேலெழுந்து நீ பறக்கிறாய் ஒரு புத்தகம் போல் சிறகு மூடி மூடி திறக்கிறாய் ஒரு புத்தகம் போல் சிறகு மூடி மூடி திறக்கிறாய் பட்டுப்பூச்சி பட்டுப்பூச்சி பட்டாம்பூச்சியே உன்னை தொட்டு பேச ஆசை பட்டாம்பூச்சியே கூட்டினிலே பொறுமை காத்ததற்கு பலன் கிடைத்தது கூட்டினிலே பொறுமை காத்ததற்கு பலன் கிடைத்தது நீ போட்டுக்கொள்ள வண்ண சட்டை பரிசு கிடைத்தது நீ போட்டுக்கொள்ள வண்ண சட்டை பரிசு கிடைத்தது பட்டுப்பூச்சி பட்டுப்பூச்சி பட்டாம்பூச்சியே உன்னை தொட்டு பேச ஆசை பட்டாம்பூச்சியே பூக்களுக்கு நோகாமல் தேன் எடுக்கிறாய் பூக்களுக்கு நோகாமல் தேன் எடுக்கிறாய் நானும் யாருக்கும் மனசு நோகாமல் நடக்க பழகுவேன் நானும் யாருக்கும் மனசு நோகாமல் நடக்க பழகுவேன் பட்டுப்பூச்சி பட்டுப்பூச்சி பட்டாம்பூச்சியே உன்னை தொட்டு பேச ஆசையாச்சி பட்டாம்பூச்சியே. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பள்ளிக்கூடம் உங்கள் விஐடி பண்பலை 90.8 வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. விஐடி வானொலி உங்களின் செவிகளில் தேனை பாய்ச்சிடுதே மனதின் கவலைகள் மறந்து போயிடும் மாயம் செய்திடுமே இது காற்றின் அலை பொங்கும் பாட்டின் அலை நம் வீட்டோடும் நாட்டோடும் நடமாடி சுவை சேர்க்கும் விஐடி வானொலி உங்களின் செவிகளில் தேனை பாய்ச்சிடுதே. நிகழ்ச்சியில் அடுத்ததாக உருது பாடலை பாட வருகிறார் ஹலிமா சாதியா. दुनिया के हैं मुसाफिर मंजिल तेरी खबर है तय कर रहा है जो तू 2 दिन का सफर है जब से बनी है दुनिया लाखों करोड़ आए बाकी रहा न कोई मिट्टी में सब समाए आँखों से तूने अपने कितने जनाजे देखे हाथों से तूने अपने दफनाए कितने मुर्दे अंजाम से तू अपने क्यों इतने बेखबर है दुनिया के हैं मुसाफिर मंजिल तेरी खबर है मखमल पे सोने वाले मिट्टी में सो रहे हैं शाहो गदा यहाँ पर सब एक हो रहे हैं दोनों हुए बराबर ये मौत का असर है दुनिया के हैं
நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆங்கில பாடலை பாட வருகிறார்கள் ஃபஹ்மிதா மற்றும் மதிஹா. Old MacDonald had a farm. Old MacDonald had a farm. E-I-E-I-O. Old MacDonald had a farm. E-I-E-I-O. And on his farm is eggs and cheese. E-I-E-I-O. It's a cluck cluck here and a cluck cluck there. Here a cluck, there a cluck, everywhere a cluck cluck. Old MacDonald had a farm. E-I-E-I-O. Old MacDonald had a farm. E-I-E-I-O. And on his farm is eggs and ducks. E-I-E-I-O. With a quack quack here and a quack quack there. Here a quack, there a quack, everywhere a quack quack. Old MacDonald had a farm. E-I-E-I-O. Old MacDonald had a farm. E-I-E-I-O. And on his farm is eggs and cows. E-I-E-I-O. With a mama here and a mama there. Here a ma, there a ma, everywhere a mama. Old MacDonald had a farm. E-I-E-I-O. Old MacDonald had a farm. E-I-E-I-O. And on his farm is eggs and ducks. E-I-E-I-O. With a bow bow here and a bow bow there. Here a bow, there a bow, everywhere a bow bow. Old MacDonald had a farm. E-I-E-I-O. Old MacDonald had a farm. E-I-E-I-O. And on his farm is eggs and cats. E-I-E-I-O. With a meow meow here and a meow meow there. Here a meow, there a meow, everywhere a meow meow. Old MacDonald had a farm. E-I-E-I-O. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒருமைப்பாடு என்ற தமிழ் பாடலை பாட வருகிறார் சபியா தபுசும். இந்திய நாடு இந்திய நாடு நம் நாடு, இயற்கை வளமிகு பொன்னாடு, முந்தைய பழமை திருநாடு, முன்னோர் புகழின் பெருநாடு. இந்திய நாடு நம் நாடு, இயற்கை வளமிகு பொன்னாடு, இமயப்பனிமலை குமரி முனை, இரு கடல் நடுவே நமதிருமை, கமழும் பொழில்கள் வளவயல்கள், கனிபொறி தொழில்கள் நிலவு நிலம். இந்திய நாடு நம் நாடு, இயற்கை வளமிகு பொன்னாடு, பெருமைக்குரிய இந்நாட்டில் பிறந்தோர் எவரும் இந்தியராம். ஒருமைப்பாட்டை வளர்ப்பதுவே ஒவ்வொருவருக்கும் தலை கடமை, ஒவ்வொருவருக்கும் தலை கடமை. இந்திய நாடு நம் நாடு, இயற்கை வளமிகு பொன்னாடு. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆங்கில பாடலை பாட வருகிறார் ஃபாத்திமா தஷ்கின். Up in the blue sky, what do you see? Up in the blue sky, what do you see? Big and small stars winking at me, winking, winking, la la la, winking, winking, la la la. Down in the deep sea, what do you see? Down in the deep sea, what do you see? Big and small fish are swimming like this, swimming, swimming, la la la, swimming, swimming, la la la. Out in the garden, what do you see? Out in the garden, what do you see? Big and small trees swaying like this, swaying, swaying, la la la, swaying, swaying, la la la. Out in the playground, what do you see? Out in the playground, what do you see? Boys and girls are playing like this, playing, playing, la la la, playing, playing, la la la. Thank you. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பள்ளிக்கூடம் உங்கள் விஐடி பண்பலை 90.8.
வேலூர் நகரின் பள்ளிகளிலிருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. பசுமை பாசற எங்களின் கல்லூரிதான், கோட்டை நகரத்தையே தூக்கி நிற்கும் கல்லூரிதான். ஊரை கொஞ்சம் யோசி, வாழ்வில் வண்ணம் பூசி வந்தனோ சொல்லு எங்கள் எஃப்எம்முக்கு தான். பசுமை பாசற எங்களின் கல்லூரிதான், கோட்டை நகரத்தையே தூக்கி நிற்கும் கல்லூரிதான். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வண்ண வண்ண பட்டம் என்ற தமிழ் பாடலை பாட வருகிறார் ஹுசைஃபா. பட்டம் வானில் பறக்கும் பட்டம், அங்கும் இங்கும் ஆடி அழகாய் பறக்கும் பட்டம், தலை தலை ஆட்டி தறி சுற்றும் பொம்பரம், பட்டம் பொம்பரம் இரண்டுமே பாப்பா தம்பிக்கு விருப்பமே. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆங்கில உரை வழங்க இருக்கிறார்கள் ஹாதி, பாஷா மற்றும் ஃபைசல். Global warming. One of the biggest problems facing the world today is global warming. Now I am going to speak few lines about global warming. Global warming is the increase in the world temperature and changes in the world climate caused by carbon dioxide from our vehicles, factories and power plants. Many scientists believe that the world is getting warmer and that this will affect our oceans, weather and agriculture. Some even believe that countries and cities near the coast will disappear as sea level rise. Now my friend Faisal will discuss about the problems and solution for global warming. Faisal, please. Thank you. The problem of global warming and some ways of solving the problem. Number 1, the biggest problem is rising sea level. Number 2, changes in weather. Number 3, effect on animals. Fish population could be affected while some insects with spread disease might become more common. Solution to solve the problem. Number 1, stop producing CO2. Number 2, plant more trees. Trees absorb carbon dioxide and produce oxygen. Number 3, to use less energy and to recycle more products. Generating electricity is one of the main sources of CO2. If we use less electricity, we will produce less CO2. Now Hadi will continue. Thank you, Faisal. I understand that if we make small changes now in the way we live, we can avoid huge changes in the future. We all must work together to overcome this threat. நிகழ்ச்சியில் அடுத்ததாக தாயின் அன்பு என்ற உருது பாடலை பாட வருகிறார் அஃப்ரின். प्यारी माँ मुझको तेरी दुआ चाहिए, तेरे आंचल की ठंडी हवा चाहिए, लोरी का कान के मुझको सुलाती है तू, मुस्कुरा कर सवेरे जगाती है तू, मुझको इसके सिवा और क्या चाहिए, प्यारी माँ मुझको तेरी दुआ चाहिए, तेरे ममता के साथ ऐ मैं फूलों फलों थाम कर तेरे उंगली में बढ़ता चलूं, आसरा बस तेरे प्यार का चाहिए, प्यारी माँ मुझको तेरी दुआ चाहिए, तेरे खिदमत से दुनिया में अज़मत मेरी, तेरे खिदमत के पीछे है जन्नत मेरी, उम्र भर सर पे साया तेरा चाहिए, प्यारी माँ मुझको तेरी दुआ चाहिए. நிகழ்ச்சியில் அடுத்ததாக சின்ன சின்ன பந்து என்ற பாடலை பாட வருகிறார் வாஜித் உசைன்.
சின்ன சின்ன பந்து சிறுமியாடும் பந்து வன வன பந்து வானில் பந்து குட்டி தயார் தட்டி 4 குட்டி தோடும் பந்து எட்டி ஓங்கி உதைச்சால் எங்கை போகும் பந்து. நிகழ்ச்சியில் அடுத்ததாக மரியம் வளர்த்த பூனை என்ற உருது பாடலை பாட வருகிறார் முகமது உஸ்மான். मरियम की बिल्ली मरियम ने एक बिल्ली पाली तुम में उसकी काली काली दूसे भीगी मूंछे उसकी नीली नीली आंखें उसकी रात में आगे इसके चमके कोई मुसाफिर राना भटके टीवी देखकर खुश हो जाए बैठे बैठे ओ सो जाए भूख लगी तो तुमको हिलाए कुत्ता देखे तो डर जाए पास ही कोई बिल्ला आए देख के उसको ये गुर्राए 1 मिनट की जस्त लगाए मरियम लाए दौड़ के आए मरियम ने एक बिल्ली पाली दुम में उसकी काली काली मरियम ने एक बिल्ली पाली दुम में उसकी काली काली. நிகழ்ச்சியில் அடுத்ததாக டிராஃபிக் ரூல்ஸ் ஆங்கில பாடலை பாட வருகிறார்கள் ஆலியா பர்வீன் மற்றும் அப்சானா பர்வீன். Red light, what do you say? I say stop right away. Yellow light, what do you say? I say wait till the light turn green. Green light, what do you say? I say go right away. The wheels and the bus go round and round, round and round, round and round, all through the day. The children in the bus go jumping around, jumping around, jumping around, all through the day. The bell in the bus goes ring, ring, ring. Tring, 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 all through the day. The horn in the bus goes bum, 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 all through the day. And the seat in the bus goes bum, 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 all through the day. The driver in the bus goes shh, 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 all through the day. Thank you, bye. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பறவைகளை பற்றிய பாடலை பாட வருகிறார் ஆயிஷா பர்வீன். எங்கள் வீட்டு தோட்டத்திலே குருவி வந்தது, சீட்டு குருவி வந்தது, அதன் வட்டமான கண்ணு நெல்லு போன்ற மூக்கு, அது கீச் கீச் கத்துவது வெகு அழகு. எங்கள் வீட்டு தோட்டத்திலே வாத்து வந்தது, குள்ள வாத்து வந்தது, அதன் தட்டையான காலு துடுப்பு போன்ற இறகு, அது அசைந்து நடப்பது வெகு அழகு. எங்கள் வீட்டு தோட்டத்திலே மயில் வந்தது, அழகு மயில் வந்தது, அதன் நீளமான கழுத்து வண்ண வண்ண தோகை, அது நடனம் ஆடுவது வெகு அழகு. நிகழ்ச்சியில் அடுத்ததாக லிட்டில் டிராப்ஸ் ஆஃப் வாட்டர் என்ற ஆங்கில பாடலை பாட வருகிறார் அயாஸ். Little drops of water, little grains of sand, make the mighty ocean and the peasant land. Little deeds of kindness, little work of love, make this earth an Eden like heaven above. And a little moment, humble though they be, make the mighty ages of eternity. நிகழ்ச்சியில் அடுத்ததாக உருது பாடலை பாட வருகிறார் சையத் அமீன். அல்லாஹ் கா துலாரா प्यारा नबी हमारा अनवार का मीनारा प्यारा नबी हमारा ईमान की रोशनी से दिल में किया उजाला
நிகழ்ச்சியில் அடுத்ததாக வவ்வால் பற்றிய தமிழ் பாடலை பாட வருகிறார் ஃபைசா, தபுசும் மற்றும் ஆலியா. வவ்வால் வவ்வாலே வவ்வாலே வட்டமிடும் வவ்வாலே என்ன செய்கிறாள் நீ என்ன செய்கிறாள் தம்பியே தம்பியே சுட்டியான தம்பியே தேடி பறக்கிறேன் உணவை தேடி பறக்கிறேன் வவ்வாலே வவ்வாலே வட்டமிடும் வவ்வாலே என்ன செய்கிறார் நீ என்ன செய்கிறார் தங்கையே தங்கையே சுட்டியான தங்கையே தேடி பறக்கிறேன் உணவை தேடி பறக்கிறேன் வவ்வாலே வவ்வாலே வட்டமிடும் வவ்வாலே. நிகழ்ச்சியில் அடுத்ததாக உருது பாடலை பாட வருகிறார்கள் சாரா, தபுசும் மற்றும் ஹாஜிரா, தபுசும். जिसने जहां बनाया कैसी ज़मीन बनाई क्या आसमां बनाया मिट्टी से बैल बूटे क्या खुशनुमा उगाए पहना के साथ खिल्लात उनको जवा बनाया मेवे लगा है क्या क्या कुछ जायका रसीले चखने से जिनके हमको शीरी दहा बनाया सूरज से हमने पाई गर्मी भी रोशनी भी क्या खूब जश में तूने है मेहरबा बनाया ए प्यारी प्यारी चिड़िया फिरती है जो चहत की खुद से तेरे इनको तस्वीर बनाया रहमत से तेरी क्या क्या है नियामतों मयस्सर इन नियामतों का मुझको क्या कदरदार बनाया आबे रवां के अंदर मछली बनाई तूने मछली के तैरने को आबे रवां बनाया हर चीज से है तेरी कारीगरी टपकती ए खार खाय तूने घबराए खा बनाया. நிகழ்ச்சியில் அடுத்ததாக கோ டு ஸ்கூல் என்ற ஆங்கில பாடலை பாட வருகிறார்கள் ஷானூர் மற்றும் ஷக்கீல். Go to school, go, go, go to school, go to school every day. Sing, sing, sing the rhymes loudly. Read, read, read the books happily. Write, write, write the words sweetly. Play, play, play the game joyfully. Go, go, go to school every day. நிகழ்ச்சியில் அடுத்ததாக தோட்டம் தமிழ் பாடலை பாட வருகிறார் முகமது காசிம். தோட்டம் நல்ல தோட்டம் நம்மை சொக்க வைக்கும் தோட்டம் கூட்டமாக நாமும் ஒன்றாய் கூடி ஆடும் தோட்டம் வண்ண வண்ண மாலாரால் நம்மை மகிழ வைக்கும் செடிகள் தின்ன தின்ன பழங்கள் மேலும் தின்ன கொடுக்கும் மரங்கள் கொஞ்சம் கிளியின் குரலும் கருங்குயிலின் இசையும் அடடா நெஞ்சை அள்ளுகிறதே இதை நினைக்கும் போதே இன்பம் பட்டு போல அழகாய் புல் பறந்திருக்கும் தரையில் விட்டு போக மனமே இல்லை மிகவும் நல்ல தோட்டம். நேயர்கள் இதுவரை கேட்டது உங்கள் விஐடி பண்பலை 90.8 பள்ளிக்கூடம் வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. தமிழ்ச்சுடர் வாழ்வும் இலக்கியமும் சங்கமிக்கும் ஒளி ஓவியம் உங்கள் விஐடி பண்பலை 90.8. இன்றைய தமிழ் ஓவியம் தீட்டுபவர் ஜெயஸ்ருதி.
வணக்கம். எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து. மனிதன் கடைபிடிக்க வேண்டிய நற்பண்புகள் பற்பல. அவற்றில் தலையாயது தன்னடக்கம். ஈகை குணம், அன்புடைமை இவையெல்லாம் சிறந்தவை. ஆயினும் தன்னடக்கம் இல்லாது போனால் இந்த பண்புகள் சிறக்காது. மனித வாழ்க்கைக்கு சிறந்த அடக்கம் தேவை. பழங்காலத்தில் அடக்கம் என்ற ஒரே சொல் பல பண்புகளை விளக்கியது. ஆனால் இன்று அடக்கம் என்ற பண்பு விரிந்து தனியே சொல்கிற வகையில் அமைந்துள்ளது. இந்த உலகத்தில் பெரும்பாலானோர் துன்பப்படுகின்றனர். துன்பங்கள் எதனால் ஏற்படுகின்றன? ஒரு பொருளை நம்ம கண்ணால பாக்குறோம். பாக்குறவங்க எல்லாரும் அந்த பொருளை பார்த்துட்டு பேசாம இருக்கிறது இல்ல. அதை எப்படியாவது அடையணும் அப்படின்னு பல பேர் நினைக்கிறாங்க. அந்த நினைப்பு ஆசையா வளருது. அதை பெற முயற்சி செய்யறாங்க. அந்த முயற்சியின் விளைவாக பல துன்பங்களை அடைகிறாங்க. இவ்வாறு ஐம்புலன்களால அடையும் இன்பத்தை அனுபவிக்கும் எண்ணமும் ஆசையும் பெருகுகின்றன. இவற்றை தடையில்லாமல் பெற சிலருக்கு வாய்ப்பில்லாம போகலாம். வாய்ப்பு இல்லாதவங்க தங்களுக்கு வாய்ப்பு இல்லையே என்று எண்ணி ஆறுதல் அடையிறது இல்லை. அவற்றை எப்படியாவது அடைய வேண்டும் என்று விரும்பி கிடைக்காததுல துன்பம் அடைகிறாங்க. ஒரு சிலர் ஒரு படி மேல போய் அதை அடையணும்னு தவறான வழிகளில் ஈடுபடுறாங்க. அதனால பெருந்தொல்லைகளுக்கு ஆளாகிறாங்க. இந்த புலன்களை ஆட்டி படைப்பது எது? மனம். மனம் எப்போதும் எதிலையும் ஆறுதல் பெறுவது இல்லை, நிறைவு கொள்வது இல்லை. ஓரளவுக்கு கிடைத்தா போதும் என்று நினைப்பதில்லை. கிடைக்க கிடைக்க மேலும் மேலும் அடைய வேண்டும் என்ற ஆசை ஊற்றா பெருகுது. இந்த ஐம்புலன்களையும் அடக்குவோர் துன்பத்தை வெல்லுவர். துன்பத்திலிருந்து விடுபடுவதே மிக சிறந்த இன்பம் இல்லையா? இந்த அடக்கம் என்னும் பண்பு துன்பங்களிலிருந்து விடுவிப்பதோடு நிற்பதில்லை, வேறு எத்தனையோ நன்மைகளையும் செய்கின்றது. கல்வி செல்வத்தை பெற கண்ணும் செவியும் ஒத்துழைக்க வேண்டும். இந்த ஒத்துழைப்பு எப்படி கிடைக்கும்? தானே கிடைக்குமா? இல்லை, அவற்றை அடக்க வேண்டும். இவை தன்னிலை ஒழுக்கம். ஒழுக்கம் இரு வகையானது. ஒன்று தன்னிலை ஒழுக்கம், மற்றொன்று சமூக ஒழுக்கம். இதுல சமூக நல்லொழுக்கங்கள் சமூகத்தை சீரமைக்கும். சூழ்நிலை வாழ்க்கைக்கு இசைந்ததா அமையும். நல்லெண்ணம் வளரும், நம்பிக்கையும் வளரும், என்னைக்கும் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவும். நாடு பரப்பளவுல பெரியது, பல கோடி மக்கள் வாழ்வது. மக்கள் ஒன்றாக வாழும் இடத்துல நல்லெண்ணம் இன்றியமையாத ஒன்று. அதனால தேசிய ஒழுகலாறுகளை நாம மேற்கொள்ள வேண்டும். நம்முடைய புலன்களை ஆட்டி படைப்பது மனம் என்னும் கருவிதான். இதை எப்படி கட்டுப்படுத்துவது? பயிற்சினால்தான் இதை கட்டுப்படுத்த முடியும். எந்த வேளையில் எதை செய்ய வேண்டுமோ அதை தவறாமல் செய்து முடிக்கும் பழக்கத்தை முதலில் மேற்கொள்ள வேண்டும். அதே போலவே பெருமிதம் என்ற பெரிய நோயிலிருந்து தன்னைத்தானே காத்துக்கொள்ள வேண்டும். ஒரு வகுப்புல 2 மாணவிகள் இருந்தாங்க. இருவருமே நல்லா படிக்கிற மாணவிகள் தான். பள்ளியில நடக்கும் தேர்வுகள்ல நல்ல மதிப்பெண்களையே பெற்று வந்தாங்க. முதல் மதிப்பெண்களையும் இவங்க தான் வாங்கிட்டு வந்தாங்க. அதுல ஒரு மாணவி சில குடும்ப பிரச்சனைகளால சரிவர படிக்க முடியாம போய் தேர்வுகள்ல இன்னொரு மாணவியை விட குறைந்த மதிப்பெண்களை எடுத்துட்டாங்க. இத பார்த்த அந்த மாணவிக்கு தான் தான் எல்லாமே என்ற எண்ணம் தலை தூக்க ஆரம்பிச்சது. மற்றொரு மாணவிய மட்டம் தட்ட ஆரம்பிச்சாங்க இன்னொரு மாணவி. இதுவும் ஒருவித அடக்கமின்மை தானுங்க. என்னதான் நல்லா படிச்சாலும் மதிப்பெண்கள் வாங்கினாலும் மற்றவர்களை துன்புறுத்துவது தவறான ஒரு விஷயம் தானே. மற்றொரு மாணவியோ இதையெல்லாம் பொருட்படுத்தாம நல்லா படிச்சாங்க. இறுதி தேர்வில நல்ல மதிப்பெண்கள் பெற்று மாவட்டத்தில் முதலிடத்தை பிடிச்சாங்க. அதனால நம்ம திறமை வாய்ந்தவரா இருந்தாலும் அடக்கத்தோட இல்லைன்னா திறமைக்கான உழைப்புக்கான பலனை அடைய முடியாது. தன்னடக்கம் என்ற சிறந்த பண்பினை பெற வேண்டுமாயின் மற்றவர்களிடம் குறை காணும் தீமை அறவே கூடாது. அடக்கம் என்னும் செல்வத்தை முயன்று பெற்ற வெற்றியே தவத்தால் அடைந்த ஆற்றலாகும். பொருட்செல்வம் முதலானவை இந்த உலகில் சிறப்புடன் வாழ துணை புரிபவை. அடக்கமும் செல்வத்திற்கு எல்லாம் தலை சிறந்த செல்வமாகும். இதையே வள்ளுவர் எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து என்கிறார். செருக்கு இல்லாமல் அடக்கமாக வாழ்வது எல்லாருக்குமே நல்லதுதான். செல்வங்களுக்கு அது மேலும் சிறந்த ஒரு செல்வமாக விளங்கும் என்கிறார். சிந்தியுங்கள், செயல்படுங்கள். நன்றி. நேயர்கள் இதுவரை கேட்டது வாழ்வையும் இலக்கியத்தையும் இணைத்த ஒளி ஓவியம் தமிழ் சுடர். இன்றைய தமிழ் ஓவியம் தீட்டியவர் ஜெயஸ்ருதி. இது உங்கள் VAT பண்பலை 90.8.
வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார், சலாம் அண்ட் வந்தனம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8. இது விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. உங்க எல்லோரையும் புதுமை பெண்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் உங்க அட்டானா. இந்த நிகழ்ச்சியில எவ்வளோ கடினமான சூழ்நிலையும் தனக்குன்னு ஒரு பாதையை அமைச்சுக்கிட்டு அதுல அவங்க பயணத்தை தொடர்ந்து அதுல வெற்றியும் அடைந்த பெண்களை பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார், சலாம் அண்ட் வந்தனம். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறது விஐடி பண்பலை 90.8. இது விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இதய துடிப்பு ஒலி கேட்கும் சத்தம் நின்றுவிட்டால் மனிதனின் வாழ்க்கை முடிந்துவிடும். இந்த டெக்னாலஜி வேர்ல்ட்ல எல்லாருக்குமே இதய நோய் ப்ராப்ளம் வந்துகிட்டு தாங்க இருக்கு. முக்கியமா சின்ன வயசுல வரும்போது இது கண்டுபிடிக்க முடியாத ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. இந்த மாதிரி இருக்க குழந்தைகளுக்காக பெங்களூர்ல ஐஸ்வர்யா ட்ரஸ்ட் ரிதம் ஆஃப் ஹார்ட்ன்ற ஒரு அமைப்பு மூலமா பல குழந்தைங்களுக்கு சிகிச்சை அளிச்சு உயிர் பிழைக்க செய்யறாங்க. இந்த புனிதமான சேவையை நடத்திட்டு வராங்க நம்ம சித்ரா விஸ்வநாதன். நம்ம எல்லாம் பாத்தீங்கன்னா சோகம் வரும்போது அழுது புலம்பிக்கிட்டே இருப்போம். ஆனா நம்ம சித்ரா விஸ்வநாதன் மேடம் சோகத்தோட உச்சத்துல இருக்கும் போது கூட ஒருவருக்கு சேவை செய்யறத பத்தி யோசிச்சிருக்காங்க. இவங்க வாழ்க்கையில என்ன நடந்தது, எதனால இந்த அமைப்பை தொடங்கினாங்கன்றத பத்தி தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போறேன். சித்ரா விஸ்வநாதனுக்கு 2 பொண்ணுங்க. ஐஸ்வர்யா இவங்களோட 2வது குட்டி பொண்ணு. ஐஸ்வர்யா பிறந்த 40வது நாள்லயே அவளுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஏன்னா ஐஸ்வர்யா இதயத்துல இருந்து ஏதோ ஒரு வினோதமான சத்தம் வந்துகிட்டே இருந்துதாங்க. என்னடா இது, இந்த மாதிரி வினோதமான சத்தம் வந்துகிட்டே இருக்கே, சரி டெஸ்ட் பண்ணி தான் பாப்போம்னு டிசைட் பண்ணாங்களாம். அப்படி டெஸ்ட் எடுத்து பார்த்ததுல ஐஸ்வர்யாவுக்கு இதயத்துல பெரிய பிரச்சனை இருக்கிறது தெரிஞ்சிருக்கு. ஐஸ்வர்யாவுக்கு முதல் பிறந்த நாள் கொண்டாடின நேரத்துல அவளோட இதயத்துல இருக்கிற நல்ல ரத்தமும் கெட்ட ரத்தமும் கலக்க ஆரம்பிச்சிருக்கு. அதை தடுக்க விபி ஷண்ட்னு ஒரு தற்காலிகமான அறுவை சிகிச்சையை செஞ்சிருக்காங்க. அந்த அறுவை சிகிச்சையோட பலன் கொஞ்ச நாள் தாங்க இருந்தது. 3.5 வயசு வரைக்கும் நல்லாதான் இருந்திருக்கு ஐஸ்வர்யா. அப்ப சித்ராவோட ஹஸ்பண்ட் லண்டன்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. திருப்பி நம்ம ஐஸ்வர்யா குட்டிக்கு உடம்பு சரியில்லாம போனதால அவளுக்கு 2வதா வேற ஏதோ ஒரு ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க டாக்டர்ஸ். அதனால இவங்களும் அந்த ஆபரேஷனுக்கு ஒத்துக்கிட்டாங்க. உலகத்திலேயே ரொம்ப நல்ல ஹாஸ்பிட்டல்ஸ் லண்டன்ல இருக்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கணவரும் லண்டன்ல இருந்ததால லண்டன்லயே ஆபரேஷன் பண்ணிருக்காங்க ஐஸ்வர்யாவுக்கு. ஆனா அந்த ஆபரேஷன் முடிஞ்சதும் ஐஸ்வர்யாவுக்கு நிறைய சிக்கல்கள் உடல் அளவுல வர ஆரம்பிச்சிருச்சு. கிட்டத்தட்ட 2 மாசம் ஃபுல்லா ஐசியூல இருந்தாங்களாம். ஐஸ்வர்யாவுக்கு இவங்களால முடிஞ்ச அளவுக்கு ட்ரீட்மெண்ட்ஸை கொடுத்திருக்காங்க. அவளை ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க சித்ரா. என்னதான் அவங்க ஐஸ்வர்யாவை காப்பாத்தணும்னு போராடினாலும் ஐஸ்வர்யாவை காப்பாத்த முடியல. ஐஸ்வர்யா இல்லாத இந்த உலகத்துல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு யுகமா போயிருக்கு நம்ம சித்ரா விஸ்வநாதனுக்கு. அவ்வளவு ரணத்தையும் கஷ்டத்தையும் மனசுக்குள்ள போட்டு புழங்கிக்கிட்டு இருந்தாலும் அவங்க வார்த்தைகளிலையும் செயல்களையும் அந்த கஷ்டம் வெளிப்படவே இல்லை. சங்கு சுட்டாலும் வெண்மை தரும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவங்களுக்குள்ள எவ்வளவு சோகம் இருந்தாலும் அதை வெளியே காமிக்காம மற்றவங்க வாழ்க்கையில சந்தோஷம் மட்டுமே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம சித்ரா. அந்த சந்தோஷமே ஐஸ்வர்யா ட்ரஸ்ட் மூலமா தாங்க கொடுத்துக்கிட்டு வராங்க. ஐஸ்வர்யாவுக்கு கான்ஜினென்டல் ஹார்ட் டிசீஸ்னு சொல்ற ஒரு பிரச்சனை தாங்க இருந்திருக்கு. இந்த பிரச்சனை இந்தியாவுல மட்டும் இல்லைங்க, உலகத்துல இருக்க பல நாடுகள்ல பல குழந்தைங்களுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனையாவே இருக்கு. உலக அளவுல 1000ல ஒரு குழந்தைக்கும் இந்தியா அளவுல 100ல ஒரு குழந்தைக்கும் இந்த பிரச்சனை இருந்துட்டு வருது. இந்த கான்ஜினென்டல் ஹார்ட் டிசீஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, குழந்தை தாயோட வயித்துல இருக்கும் போதே அதோட இதயம் சரியா உருவாகாமலோ இல்ல ரத்த குழாய்கள் சரியா இல்லாத நிலை தாங்க ஏற்படுது. நாம இதை கண்டுபிடிக்க அல்ட்ரா சவுண்ட் ஸ்கேன் என்ற ஒரு கருவியை தான் பயன்படுத்துறோம். இதை பயன்படுத்தினா 20 வார கர்ப்பத்திலேயே இந்த பிரச்சனை இருக்கா இல்லையான்னு உறுதிப்படுத்திடலாமா. அப்படி இல்லைனாலும் குழந்தை பிறந்த சில நாட்களிலேயே இதை கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்த பிரச்சனையோட பிறக்கிற குழந்தைங்களுக்கு அறுவை சிகிச்சை இல்லாம கூட குணப்படுத்திடலாமா. ஆனா இந்த சூழ்நிலையும் அறுவை சிகிச்சை தான் செய்யணும்ன்ற பட்சத்துல இருக்க ஏழை குழந்தைகளுக்கு பத்தி யோசிச்சிருக்காங்க நம்ம சித்ரா விஸ்வநாதன். ஒரு நாள் சித்ரா விஸ்வநாதன் அவங்க அப்பா நாகராஜன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த பிரச்சனையை பத்தி சொன்னாங்களாம். உடனே நம்ம சித்ரா விஸ்வநாதனுக்கு ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிக்கலாம்னு ஒரு ஐடியா வந்திருக்கு. அதை அவங்க அப்பா கிட்ட சொன்னவனையும் அவங்க அப்பா உடனே ஏத்துக்கிட்டாராம். அது மட்டும் இல்லைங்க, அந்த ட்ரஸ்ட் நடத்த மிகவும் உதவி செஞ்சுக்கிட்டு வராரு. இன்னும் கூட அந்த ட்ரஸ்டுக்கு ஒரு முதுகெலும்பாவே இருந்துட்டு வராரு. இந்த கான்ஜினென்டல் ஹார்ட் டிசீஸை பொறுத்த வரைக்கும் அதுக்கான செலவு அந்தந்த குழந்தையோட கண்டிஷனை பொறுத்து தான் இருக்குமா.
அப்படி பார்த்தா 1,00,000 ரூபாயிலிருந்து 4 லட்சம் ரூபாய் வரைக்கும் கூட செலவாகுமாம். இதனாலேயே இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்ன்ற நோக்கத்துல தான் இந்த ட்ரஸ்டையே ஆரம்பிச்சிருக்காங்க. கண்டிப்பா இந்த மாதிரியான ட்ரஸ்ட் ஆரம்பிக்கும் போது நமக்கு பணம் ரொம்பவே அவசியம்னு உங்களுக்கே தெரியும். அந்த மாதிரி நம்ம சித்ரா விஸ்வநாதனுக்கும் ஆரம்பத்துல ஒரு பெரிய சவாலா இதை எடுத்துக்கிட்டு பணம் திரட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அப்ப அவங்களுடைய சொந்தக்காரர்களும் ஃப்ரெண்ட்ஸும் நிறையவே ஹெல்ப் பண்ணிருக்காங்க. அப்புறம் சில கார்ப்பரேட் நிறுவனங்களும் இதுக்காக உதவி செஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க போட்ட ஃபர்ஸ்ட் பிளான் சிகிச்சைக்காக வர குழந்தைகளுக்கு முதல்ல ஒரு அரசு காப்பீட்டு திட்டத்தை அணுக வழிகாட்டணும்னு நினைச்சாங்க. அதுல கிடைக்கிற தொகை போக மிச்சம் இருக்கிற தொகையை ஆபரேஷனுக்கு அவங்க ட்ரஸ்ட் மூலமா கொடுத்துட்டு வராங்க. இந்த வினோதமான இதய நோயால பாதிக்கப்பட்ட குழந்தைகளை தேடி கண்டுபிடிக்க தமிழ்நாட்டுல உள்ள எல்லா மாவட்டங்கள்லயும் மாதம் ஒரு முறையாவது ஸ்கிரீனிங் கேம்ப் நடத்துவாங்களாம். அப்படி கண்டுபிடிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தேவையான சிகிச்சைய இந்த ட்ரஸ்ட் மூலமா கொடுத்துட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம சின்ன சின்ன கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல இருந்து கூட குழந்தைகளை டெஸ்டுக்கு அனுப்புறாங்க. இப்ப கூட புதுச்சேரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல பிறந்த குழந்தைகளுக்கான இலவச ஸ்கிரீனிங் டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம். அது மட்டும் இல்லைங்க, சென்னையில சைதாப்பேட்டையிலயும் புளியந்தோப்புலயும் மாநகராட்சி ஹாஸ்பிட்டல்ல இந்த ஸ்கிரீனிங் டெஸ்ட் நடத்திட்டு வராங்க. இந்த மாதிரி பிரச்சனை குழந்தைங்களுக்கு இருக்குன்னு அவங்க பேரண்ட்ஸ்க்கு தெரிய வரும்போது அவங்க எல்லாம் உடனே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. இது மட்டும் இல்லாம இந்த ஆபரேஷன்ஸ்க்கு எவ்வளவு செலவாகுதுன்னு யோசிக்கும் போது ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்லயே இது அவங்கள கொண்டு போய் விடுது. அதனாலேயே ஐஸ்வர்யா ட்ரஸ்ட்ல இருக்க டாக்டர்ஸ் எல்லாம் பேரண்ட்ஸ் கிட்ட இதயத்தோட படத்தை வரைஞ்சி இதுதான் பிரச்சனைன்னு தெளிவா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம சிகிச்சைக்கான செலவை அரசு காப்பீட்டு திட்டத்தோட நிதி உதவியும் இவங்க ட்ரஸ்ட் மூலியமா கிடைக்குதுன்னு அவங்களுக்கு தைரியம் சொல்றாங்க. அதே மாதிரி சில குழந்தைங்களுக்கு சிகிச்சைக்கு முன்னாடி வரைக்கும் பேசவும் நடக்கவும் முடியாது. ஆபரேஷனுக்கு அப்புறம் அந்த குழந்தைகள் பேசுறதையும் நடக்கிறதையும் பார்க்கும்போது அவங்க பெற்றோர் ஆனந்த கண்ணீரோட சித்ராவுக்கு நன்றி சொல்றாங்க. இத பார்க்கும்போது சித்ரா விஸ்வநாதனுக்கு மனசு நிறைவாவும் ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு. இந்த மாதிரி பல உதவிகளை செஞ்சுட்டு வர நம்ம சித்ரா விஸ்வநாதன் அவங்களுடைய ட்ரஸ்டின் மூலமா அடுத்து குழந்தைகளுக்கான இதய மாற்று அறுவை சிகிச்சைக்கான உதவிகளையும் செய்ய தொடங்கியிருக்காங்க. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா 3 குழந்தைகளுக்கு அறுவை சிகிச்சையை வெற்றிகரமா நடத்தி முடிச்சிருக்காங்க. இந்த கான்ஜினென்டல் ஹார்ட் டிசீஸை பொறுத்த வரைக்கும் இந்த நோயை நம்ம எவ்வளோ சீக்கிரமா கண்டுபிடிக்கிறோமோ அவ்வளோ சீக்கிரம் சரி பண்ணிடலாம்ங்க. இதை கண்டுபிடிக்க தாமதம் செஞ்சா அறுவை சிகிச்சையால கூட குணப்படுத்த முடியாது. HIV மாதிரியோ இல்ல கேன்சர் மாதிரியோ இந்த நோய்க்கான விழிப்புணர்வு மக்கள் கிட்ட இல்ல. அது மட்டும் இல்லாம இந்த ட்ரஸ்டின் மூலமாக சென்னை, மும்பை, பெங்களூர்னு பல இடங்கள்ல இந்த நோய்க்கான விழிப்புணர்வை பரப்பிக்கிட்டு வராங்க நம்ம சித்ரா. ஒவ்வொரு குழந்தையும் இந்த நோயில இருந்து விடுவித்து அவங்களோட உயிரை காப்பாற்றணும்ன்றதுதான் இந்த ஐஸ்வர்யா ட்ரஸ்டோட நோக்கமேங்க. குழந்தையை இழந்ததோட பெரிய வலியை இன்னமும் அவங்களால மறக்க முடியல. அது வாழ்நாள் பூரா அவங்க கூடவே இருக்கும்னு சொல்றாங்க. நம்ம சித்ரா விஸ்வநாதன் ட்ரஸ்ட் மூலியமா இதுவரைக்கும் 700 குழந்தைகளுக்கும் மேல உயிரை காப்பாத்திருக்காங்களாம். இந்த குழந்தைங்களோட உருவத்திலையும் உயிர்லயும் அவங்க ஐஸ்வர்யாவையே பாக்குறதா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஐஸ்வர்யா அவங்களோடய இருக்கிறதாவும் தோணுதான். என்ன நேயர்களே, நம்ம சித்ரா விஸ்வநாதனோட இந்த சேவை எவ்வளவு முக்கியம், அதனால எவ்வளவு குழந்தைங்க பயனடைறாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதை செய்ய நம்ம சித்ரா விஸ்வநாதன் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனாலும் அவங்க கனவை நினைவாக்குற இந்த போராட்டத்துல போராடிக்கிட்டே தான் இருக்காங்க. இதே மாதிரி இன்னொரு புதுமை பெண்ணோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து டாடா பை பை சொல்லி விடைபெறுவது உங்க அட்டானா. இது VIT பண்பலை 90.8. இந்த நிகழ்ச்சி உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய உற்சாகத்தை தந்திருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி பல விஷயங்களை தெரிஞ்சுக்கணுமா? அப்போ VIT பண்பலை 90.8 கேட்டுக்கிட்டே இருங்க. Way to success. Uncommon scenes, inspiring stories from real life heroes in VIT Community Radio 90.8. Hi guys, this is VIT Community Radio 90.8 and welcome to the show Way to Success. I'm your host Pooja. Today I'm going to tell you a story about Swami Vivekananda at Belur Math. As Swami Vivekananda had deep spiritual experiences, but his health declined because of service to the people. It became so bad that he decided to return to Calcutta.
He arrived at the monastery on October 18th. His brother monks were very glad to see him, but they felt sorry when they saw him how ill he was. However, Swamiji had talks with the monks and held classes for them. One of Swamiji's wishes began to be fulfilled at this time. He had long wanted to help the women of India, as they had great purity and other good qualities but had little education and were not very active in the world. Swamiji said that they should have education and then they would solve their own problems. So he was very glad when Sister Nivedita began her work. She had come to India to be of service of Indian women, and she now started a school for girls. She lived at first with Sri Sarada Devi and a few other lady devotees of Sri Ramakrishna. These ladies knew a great deal about the Hindu religion, the Ramayana, Mahabharata, and many other things. Sister Nivedita learned much from them. Swami Vivekananda also continued to help her, and he was very much interested in her school. Later, Sister Nivedita rented a separate house. She had to face many difficulties, but she succeeded in starting this school. The school is now a very big one, and it has done much to uplift the women of India. Swami Vivekananda wanted to establish the new math at Belur as soon as possible. The land had been purchased earlier and a puja was held in March 1898. Soon after, the work on the building was begun. In December, Swamiji and a few monks moved into the new monastery, and soon all the monks began to live there. Swamiji believed that the new math would become very great. It would be a center where all religions and religion's teacher would be honored. The new ideas would spread from there, and people would come from all over the world. Swami Saradananda, who had been working in America, came back to India at the call of Swamiji. Swamiji asked him to help organize the new math, and this work went on successfully. Much time was spent in spiritual talk and study of the scriptures. Strict rules were followed there. Swamiji also began to train the monks as preachers. He made his disciples give speeches. Early in 1899, he sent two of his disciples to preach at Dhaka, and a little later, he also sent Swami Saradananda and Duryananda to Gujarat. They all had great success in preaching as they followed the words of Swamiji. You're listening to the show Way to Success on VIT Community Radio 90.8 with me, Pooja. Meet you in our next episode with more interesting moment of successes. Dear listeners, you had listened to the show Way to Success. We will meet you with more uncommon stories from real life heroes in VIT Community Radio 90.8. வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார், சலாம் அண்ட் வந்தனம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது VIT பண்பலை 90.8. இது VIT பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. உங்க எல்லோரையும் புதுமை பெண்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் உங்க அட்டானா. இந்த நிகழ்ச்சியில எவ்வளோ கடினமான சூழ்நிலையும் தனக்குன்னு ஒரு பாதையை அமைச்சுக்கிட்டு அதுல அவங்க பயணத்தை தொடர்ந்து அதுல வெற்றியும் அடைந்த பெண்களை பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். நம்மெல்லாம் அடிக்கடி பக்கத்துல உள்ள ஸ்டேட் பேங்க்கு போயிட்டு வந்துட்டு தாங்க இருக்கும். அங்க எவ்வளோ பெண்கள் வேலை பார்க்கறதையும் பாக்குறோம். ஒரு பெண்ணுக்கு குடும்பம், குழந்தைங்க, வீட்டு சூழ்நிலை, சமுதாயம்னு எந்த வகையில பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிச்சுக்கிட்டு அவ்வளோ பணம் புழங்குற இடத்துல அவங்க கவனத்தை சிதற விடாம வேலைய பாக்குறாங்க. ஆனா உண்மையில அங்க பாக்குற வேலை அவ்வளோ கடினங்க. அந்த கடினமான சூழ்நிலையில கூட ஒரு சின்ன பொறுப்புல இருந்து மிகப்பெரிய பதவியான தலைமை செயலாளரா ஆயிருக்காங்க நம்ம அருந்ததி பட்டாச்சாரியா. ஆமாங்க, நம்ம ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட தலைமை செயலாளர் அருந்ததி பட்டாச்சாரியா பத்தி தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போறேன். 1956 மார்ச் மாசம்
18ஆம் தேதியில பிரத்யுமான் குமாருக்கும் கல்யாணி முகர்ஜிக்கும் ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்தது. அவங்க தாங்க நம்ம அருந்ததி பட்டாச்சாரியா. இவங்க ஒரு பெங்காலி குடும்பமும் கொல்கத்தாவிலே பல காலமா வசிச்சு வந்த குடும்பங்கள் லிஸ்ட்ல இவங்க குடும்பமும் ஒன்னா. நம்ம அருந்ததி பட்டாச்சாரியாவோட அப்பா பிரத்யுமான் குமார் பிலாய் இரும்பு உருக்காயில, அதாங்க இந்த பிலாய் ஸ்டீல் பிளான்ட்னு சொல்வோமே, அதுல இன்ஜினியரா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாராம். அவங்க அம்மா கல்யாணி முகர்ஜியோ ஹோமியோபதி டாக்டராம். சரியான படிப்பாளி குடும்பம் அவங்க இவங்களது. இவங்க பிறந்தது வளர்ந்தது எல்லாமே கொல்கத்தாவிலே தானாங்க. சொந்த ஊர்லயே இருக்கிற பாக்கியம் எத்தனை பேருக்கு கிடைச்சிருக்கு. அந்த வகையில நம்ம அருந்ததி பட்டாச்சாரியா மேடம் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. இவங்க பள்ளி படிப்பை சென்ட் சேவியர் ஸ்கூல் கொல்கத்தாவில படிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஜதாவ்பூர் யூனிவர்சிட்டில MA ஆங்கில இலக்கியம் படிச்சிருக்காங்க. காலேஜ்ல படிக்கிற காலத்துல எல்லாம் பேங்க்ல வேலைக்கு போகணும்னு எண்ணமே இல்லையாம். இவங்க காலேஜ்ல ஒரு நாள் நண்பர்களோட பேசிக்கிட்டு இருந்தப்போ பேங்க்ல ப்ரொபேஷனரி எக்ஸாம்னு ஒன்னு இருக்குன்னு தெரியுமாம் இவங்களுக்கு. அந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணிட்டா SBI-க்குள்ள நுழைஞ்சிடலாம்னு பேசிக்கிட்டு இருந்தாங்களாம். சரி, நம்மளும் தான் அந்த எக்ஸாமை எழுதி பாப்போமேன்னு நினைச்சாங்களாம். அவங்களுக்கும் ஸ்டேட் பேங்க் ஒரு பெரிய வங்கி, அதுல வேலை கிடைச்சா நிறைய சம்பளமும் சமூகத்துல ஒரு நல்ல மரியாதையும், அது மட்டும் இல்லாம மக்களுக்கு நேரடியா சேவைகளை செய்ய முடியும்னு தோணினதுனால அருந்ததி மேடமும் அந்த எக்ஸாமை எழுதினாங்களாம். இவங்க அந்த எக்ஸாம்க்கு உண்மையாகவும் கடினமாகவும் உழைச்சு பார்த்து நம்ம லக்கே இவங்க பக்கம் வீசிச்சாங்க. ஆமாங்க, நம்ம அருந்ததி மேடம் எக்ஸாம்ல பாஸ் பண்ணி ப்ரொபேஷனரி ஆபீசரா ஆயிட்டாங்களாம். இவங்க 1977ஆம் ஆண்டுல முதல்ல SBI-ல ப்ரொபேஷனரி ஆபீசரா காலடி எடுத்து வச்சதும் அலிப்பூர் பிரான்ச் கொல்கட்டால தாங்க. அப்போ அருந்ததி மேடமோட வயசு 22. அன்னைக்கு தொடங்கினவங்க தாங்க 36 வருடமா இதே SBI பேங்க்லயே தான் தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டு வராங்க. 2006ல லக்னோ பிரான்ச்க்கு ஜெனரல் மேனேஜரா ஆகியிருக்காங்க நம்ம அருந்ததி மேடம். ஆனா அந்த பதவியை ஏத்துக்காம வேலையை விட்டுடலாம்னு யோசிச்சாங்களாம். ஏன்னா பிறந்து வளர்ந்தது எல்லாம் கொல்கட்டா, குடும்பம் அமைஞ்சதும் கொல்கட்டால. இப்போ திடீர்னு ஊரை மாத்தினா பொண்ணுக்கு புது ஸ்கூல் தேடணும், அவ புது ஊருக்கு தன்னை பழகிக்கணும், இதெல்லாம் ரொம்ப கஷ்டம்னு நினைச்சு வேலையை விட்டுடலாம்னு யோசிச்சாங்களாம். எப்பவுமே ஒரு பெண் வேலையா குடும்பமானு வரும்போது குடும்பத்துக்கு தாங்க முக்கியத்துவம் கொடுப்பாங்கன்னு சொல்றதுக்கு நம்ம அருந்ததி மேடமும் ஒரு சாட்சி. இந்த ஒரு குழப்பத்தில இருந்து அவங்கள வெளியே கொண்டு வந்த நபர் MS வர்மா தான். 208 வருடமா இயங்கிட்டு வர ஒரு பேங்க்ல ஜெனரல் மேனேஜர் போஸ்ட்னா சும்மாவா? இவ்ளோ தூரம் பயணம் செஞ்சதுக்கு அப்புறம் இந்த நேரத்துல வேலையை விடுறதுங்கிற கேள்வியே உனக்கு வேண்டாம்னு நம்ம அருந்ததி மேடம்க்கு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, அந்தந்த நேரத்துல நடக்க வேண்டிய எல்லாமே அதுவா தானா நடக்கும். அதனால எதையும் பத்தி கவலைப்படாம தைரியமா லக்னோக்கு கிளம்புன்னு அட்வைஸும் பண்ணாராம். இத கேட்டதும் நம்ம அருந்ததி மேடம்க்கு புது நம்பிக்கையே வந்துருச்சாம். அவங்களும் போஸ்டிங் ஆர்டரை வாங்கிட்டு சிங்கநடை போட்டு சிகரத்துல ஏறுன்னு லக்னோல போய் ஜெனரல் மேனேஜரா சேர்ந்துட்டாங்களாம். அதுக்கப்புறம் 2010ஆம் ஆண்டு நவம்பர் மாசம் டெபுட்டி மேனேஜிங் டைரக்டரா பதவி இவங்களை தேடி வந்துச்சாம். அப்படியே 2 வருஷம் ஓடிருச்சாம். மறுபடியும் 2 வருஷத்துக்கு அப்புறம் MD அண்ட் CEO போஸ்ட் கிடைச்சதாம். 2013ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாசம் ஸ்டேட் பேங்கோட CFO அண்ட் MD பதவி இவங்களை தேடி வந்துச்சாம். இப்படியே ஒவ்வொரு படியா வாழ்க்கையில முன்னேறி போயிட்டு இருந்த நம்ம அருந்ததி மேடம்க்கு 2 மாசம் கழிச்சு யாருமே நினைச்சு பார்க்காத ஒரு உயர்வான பதவி கிடைச்சுதாம். அவங்க கூடயே 3 ஆண்களும் அதே பதவிக்கு போட்டியா இருந்தாங்க. ஆனா அவங்க எல்லாரோடையும் சரிசமமா போட்டி போட்டு முதல் பெண் தலைமைச் செயலாளரா SBI-ல வலம் வந்துகிட்டு இருக்காங்க நம்ம அருந்ததி மேடம். நம்ம அருந்ததி மேடம் அந்நிய முதலீடு, நிலம் மீதான கடன், வீட்டு கடனுக்கான எளிதான வட்டி போன்ற பல பயனுள்ள திட்டங்களை SBI-ல தொடங்கி வச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லைங்க, SBI வங்கியில வேலை பார்க்கிற பெண்கள் அவங்க குழந்தைகளும் வீட்டுல இருக்கிற முதியோரையும் பாத்துக்கிறதுக்காக 2 வருஷம் விடுமுறை திட்டத்தையும் அறிமுகப்படுத்தி இருக்காங்க. இந்த திட்டத்தை கொண்டு வந்ததுக்கான காரணத்தை கேட்டப்போ அவங்க சொன்னது, நம்ம இந்திய நாட்டுல பொதுத்துறை வங்கியில பொறுத்த வரைக்கும் ஜெனரல் மேனேஜர் மாதிரியான பதவிகள்ல பெண்களோட எண்ணிக்கை குறைவா தான் இருக்கு. இதுக்கான காரணங்களை தேடி பார்த்தப்போ பெண்களுக்கு வீட்டு சூழ்நிலைகள் பாரமா இருக்குன்னு தெரிய வந்துதாம். அதனால பெண்களுக்கு இந்த மாதிரியான திட்டம் ரொம்ப அவசியமா இருக்கும்னு நினைச்சு இந்த திட்டத்தை உருவாக்கியிருக்காங்க நம்ம அருந்ததி மேடம். இப்போ சமீபத்துல நடந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியா நடத்திய பேட்டியில மக்களோட பணத்தை இன்னும் எப்படி நிர்வாகம் பண்ணலாம், அதை இன்னும் எப்படி பெருக்கலாம், அது மட்டும் இல்லாம SBI-ல நிறைய பேரை சேர்த்து இவங்க வழங்குற திட்டங்களை எடுத்து சொல்லி மக்களுக்கு SBI மேலான நம்பிக்கையை இன்னும் வளர்க்கணும்னு யோசிச்சுட்டு இருக்காங்களாம்.
அதுக்காக பல புது திட்டங்களையும் அமைச்சிட்டு இருக்கேன்னு சொல்லியிருக்காங்க நம்ம அருந்ததி மேடம். நம்ம அருந்ததி பட்டாச்சாரியா மேடம் தாங்க 24வது தலைமைச் செயலாளர். எல்லா ஆண்டும் ஃபோர்ப்ஸ் பத்திரிக்கை இந்தியாவின் முன்னணி பிசினஸ் பெண்கள்ல முதல் 50 பேர்வை தேர்வு செய்யும். இந்த பட்டியல்ல நம்ம அருந்ததி பட்டாச்சாரியா மேடம் இடம் பிடிச்சிருக்காங்க இந்த வருஷத்துல. பெரிய பிசினஸ் படிப்பெல்லாம் படிக்காம சாதாரணமா இங்கிலீஷ் லிட்டரேச்சர் படிச்சுட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்காங்கன்னு நினைக்கும் போதே ஆச்சரியமா இருக்குங்க. ஒரு சின்ன வேலையில சேர்ந்து ஜெனரல் மேனேஜர் ஆனதுக்கு அப்புறம் வங்கியோட முழு செயல்பாட்டை தெரிஞ்சுக்கிட்டு வங்கியோட லாபத்தை அதிகப்படுத்தினாதான் ஊழியர்களுக்கு சம்பளம் தர முடியும்னு புரிஞ்சுக்கிட்டு வங்கியும் பாதிக்காம பொதுமக்களும் பாதிக்காம தனது சேவையை இவ்ளோ ஆண்டு காலமா செஞ்சுட்டு வர நம்ம அருந்ததி மேடம்க்கு உங்க எல்லார் சார்பாவும் நான் நன்றி சொல்றேன். அவங்க வெற்றிக்கான காரணத்தை கேட்டப்போ எல்லார் வாழ்க்கையிலயும் உயரமான இடம் ஒண்ணு காத்துக்கிட்டு இருக்கும். அதை ரீச் பண்றதுக்கு தொடர்ந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதை தான் நானும் செஞ்சேன்னு நம்ம எல்லாருக்கும் தெளிவா சக்சஸ் டிப்ஸ் கொடுத்திருக்காங்க நம்ம அருந்ததி பட்டாச்சாரியா. இன்னும் பல புதுமையான மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொண்டு வரணும்னு நம்ம அவங்கள வாழ்த்துவோம். இந்த நிகழ்ச்சி உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய உற்சாகத்தை தந்திருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி பல விஷயங்களை தெரிஞ்சுக்கணுமா? அப்போ விஐடி பண்பலை 90.8 கேட்டுக்கிட்டே இருங்க. All marriages are sacred, but all are not safe. Around 70% of women in India are victims of domestic violence. National Crime Records Bureau reveals that a crime against a woman is committed in every 3 minutes and a dowry death occurs in every 77 minutes. And one case of cruelty committed by either the husband or the relative of the victim occurs in every 9 minutes. According to the UNICEF Global Report on Adolescence 2012, 57% of boys and 53% of girls in India think a husband is justified in hitting or beating his wife. If the numbers we see in domestic violence were applied to terrorism or gang violence, entire country would be up in arms and it would be the leading story every day and night. Latika belongs to a poor family of Dashpur village. She completed her graduation and is working as a teacher in a school in Mahanagar city. Raj, coming from a well-off family, is also working in the same school as a teacher. They both are in love and are planning to marry each other. Latika, my parents would like to see you to decide upon our marriage. We'll be coming tomorrow to your house. Okay, Raj, I'll make the arrangements. Raj, along with his family, comes to see Latika. Latika is very well brought up and a simple educated girl. She is the only educated girl from our village. I am happy to give my daughter to you, Raj. We'll take care of her, Papa. I never thought that my son would ever go for a love marriage. Even though we are agreeing for this marriage, only because we are sure that you will give your daughter a handsome amount of money so that they can lead a happy married life. All that I have made is for Latika only. I will be happy if she is happy. We will be happy if you give us 1 lakh rupee and a two-wheeler. I will make sure that you will get it before the marriage. Marriage is over and the scene follows the next very day of marriage. Latika, how's the environment here? I know you will be homesick. No, Maji, I'm happy and I feel like being at home. After 1 month of marriage. Latika, where's my tea? Wait, Maji, I'm bringing it. Don't you know that I need my tea at 4 in the evening? Maji, sorry, I had to correct some answer sheets. It was a very urgent work. Here is your tea. Already a lot of work is pending. Raj comes back home. Latika, tea. I had just made tea for Maji and I have lots of work to do. Ask your mom to make it for you, please. Latika moves towards the study room. Why should I make tea for you? That's the reason I got you married. Latika is having a lot of work in school. Still, she manages to do all the household chores. If she can't do all this, then ask her to
Quit the job. Quit the job? At any cost, I won't leave my job. It's 2 years of my hard work that I ended up in this job. I'll somehow manage to do all my duties, but I won't quit the job. पहले घर का काम, फिर बाहर का. Similar things happened for a couple of days. Suddenly, one day the situation turns very tense. Latika, you have to leave the job. Because you are not doing any household work and not taking care of my mom. She has become unhealthy and weak. I want you to quit the job. I did not know that you will also support your mom and go against me, Raj. I did not expect this from you. If you are so insistent, then okay, I'll quit my job. After 2 weeks, the whole family is in a monetary crisis. Latika, see, Raj's salary is not sufficient to run the house. You only asked me to quit the job, na? And now what do you expect me to do? Should I go on the streets and beg? How can you talk to me like this? Is this the way you talk to elders? We are facing crisis only because of you, and you will have to bring the money. What? This is ridiculous. Already my father has given you all his life savings. Now where will I get money from? I don't want to hear all that shit. Manage from anywhere. All I need is 30,000 by the end of this week. No, Maji, please don't do this to me. Already I have quitted the job for you people, for your happiness. My father is already in debt. No excuses. I need the money. Hello? Hello, Beti. How are you? I'm fine, Papa. No. Beta, I know you very well. What happened to you? Dear, please tell me. Papa, I quitted my job because Maji and Raj were too adamant. Now they are asking me to pay 30,000 rupees within a week. What? We had already fulfilled their demands. Anyway, don't worry, Beti. I will find out a way to solve this situation. But Papa, from where will you get this huge amount in a week? I love you, Beti, and I can do anything for your happiness. Papa, the dam is now overflooded. I think we should report the matter to the police. No, Beti, you are now married, and that is your home, and you must do all the things needed to keep it intact. Don't worry about me. I will manage the money somehow. After 1 week, Latika's father visits Raj's house. He somehow manages to pay them 10,000 rupees. Only 10,000? I told you to bring 30,000. Where's the rest of it, Latika? Maji? Latika, wait. Let me say. It is not Latika's fault. Sorry, I got this much money only. And for getting this much money, I have mortgaged my house, my field, everything. Now I don't even have a roof over my head to live. If you can't give 30,000, then take your girl with you. Raj, how can you say this? Your drama won't work here. Now stop crying and get lost. We don't need you here. Get out of my life. No, Raj. Please don't do this to me. I am sorry. It's my fault. Please don't punish my daughter. I will get you the money within 2 days. 2 days? At the dining table. Is this how you make dal? Didn't your mother teach you? How dare you say anything about my mother? आजकल तेरे नखरे बहुत देख रहा हूँ मैं. क्यों और कोई मिल गया है क्या, साली? Latika got injured very badly. They locked her up in a room. She calls up her father. Hello. Latika. Latika, why are you crying, my dear? Please forgive me. I've given you a lot of troubles. And now further I won't. Papa, I'm leaving. Beti! Hello. Hello. Police team and girls dad in Raj's house. Mother-in-law opens the door. Raj, police! Police in our house! Stop your melodrama. Where's this girl? We have to search your house. No, she's not in the house. She went to the market. No, he's lying. She is here only. She had called me before. Constable, search the house. Constable breaks a Latika's bedroom lock. Latika! Stay away from the crime scene. You both are under arrest. The danger is real. Domestic violence hurts all family members.
When a person is abusive, he or she eventually loses the trust and respect of his or her partner. Abused partners are afraid to communicate their feelings and needs. Everyone has a right to feel safe in a relationship. Disagreement develop from time to time in relationship. Domestic violence is not a disagreement. It is a whole pattern of behavior used by one partner to establish and maintain power and control over the other. These behaviors can become more frequent and intense over time. They are destructive and dangerous. The abusive person is responsible for this behavior. That person is the only one who can change them. Don't wait until you and the one you love get hurt. You're not alone. Raise your voice. Patterns left uninterrupted can continue forever. Domestic violence is a pattern that unless something significant changes, it will go on and affect everyone around you, your friends, family, and your children. No man can know where he is going unless he knows exactly how he arrived at his present place. தமிழ்ச்சுடர் வாழ்வும் இலக்கியமும் சங்கமிக்கும் ஒளி ஓவியம் உங்கள் விஐடி பண்பலை 90.8 இன்றைய தமிழ் ஓவியம் தீட்டுபவர் ஜெயஸ்ருதி. வணக்கம். அன்போடு இயைந்த வழக்கு என்ப ஆருயிர்க்கு என்போடு இயைந்த தொடர்பு. சற்று நேரம் கற்பனை உலகத்தில் சுற்றி வருவோமா? நாம் வாழும் இந்த உலகத்தையே கற்பனையில் வைத்து பார்ப்போம். பெற்றோர் தன் பிள்ளைகளை வெறுக்கின்றனர். அண்ணன் தம்பியையும், தம்பி அண்ணனையும், அக்கா தங்கையையும், தங்கை அக்காவையும் வெறுக்கத் தொடங்கிவிட்டனர். இவ்வாறே மக்கள் அனைவரும் ஒருவரை ஒருவர் வெறுக்கின்றனர். மக்கள் மட்டுமா? விலங்குகளும் பறவைகளும் ஒன்றை ஒன்று வெறுக்கத் தொடங்கிவிட்டன. அப்பொழுது இந்த உலகம் எப்படி இருக்கும்? எங்கும் குழப்பம், எங்கும் கலவரம், அழிவு. இவற்றை தவிர வேறு ஏதேனும் நிகழுமா? எப்படி இருக்க முடியும்? ஒருவரை ஒருவர் வெறுக்கத் தொடங்கியதுமே அமைதியும் மகிழ்ச்சியும் ஓடி மறைந்து விடுமே. ஆனால் உண்மையில் இந்த உலகத்தில் எல்லா இடங்களிலும் ஒரே சமயத்தில் இந்த நிலைமை இல்லை. இது எதனால்? தங்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ பெரும்பாலானோர் ஒருவர் மீது ஒருவர் அன்பு செலுத்துகின்றனர். இந்த அன்பென்கின்ற உணர்வு நாட்டிலும் காட்டிலும் நிலவுவதால் தான் இந்த உலகம் அழியாமல் இருக்கின்றது. இன்று உலகின் சில இடங்களில் போரும் பூசலும் குழப்பமும் கொந்தளிப்பும் பகையும் இருக்க காரணம் என்ன? அந்த இடங்களில் அன்புணர்ச்சி குறைந்திருப்பதுதான். அன்புணர்ச்சியின் விளைவாக இந்த உலகத்தில் எத்தனையோ பெரிய பெரிய செயல்கள் நிகழ்ந்திருக்கின்றன. உலகத்தில் உள்ள உயிர்களின் மீது புத்தர் அன்பு கொண்டார். உயிர்களின் துன்பங்களை துடைக்கும் வழியை ஆராய்ந்தார். திருவள்ளுவர் உலக மக்களின் மீது கொண்ட அன்பின் விளைவாக பிறந்ததே திருக்குறள். காந்தியடிகள் இந்தியாவின் மீதும் மக்கள் மீதும் கொண்டிருந்த அன்பின் விளைவே அவரை விடுதலை போராட்டத்தில் ஈடுபட செய்தது. அன்புணர்ச்சி இல்லாதவனிடம் இரக்கம் இருக்காது. இரக்கம் இல்லாதவன் விலங்கிலும் கொடியவன். அவன் பிறர் படும் துன்பத்தை உணரமாட்டான். மற்றவர்களுக்கு துன்பம் செய்யவும் தயங்க மாட்டான். அன்புடையவர்களோ தங்களுக்கென எதையுமே வைத்துக்கொள்ள ஆசைப்பட மாட்டார்கள். எல்லாவற்றையும் பிறருக்கே கொடுப்பார்கள். தங்களிடம் உள்ள பொருள்களை மட்டுமல்ல, தங்களது உயிரையும் கூட பிறருக்கு உரியதாக செய்வார்கள். நம் இராணுவ வீரர்கள் நம் மீதும் நம் நாட்டின் மீதும் கொண்டுள்ள அன்பின் வெளிப்பாடுதான் தன் உயிரை தியாகம் செய்தல். இவ்வளவு பெரிய தியாகத்தை செய்ய தூண்டுவது எது? அன்பே. நீங்கள் சாப்பிடும் ஒருவேளை பிட்சாவிற்காக நீங்கள் கொலை செய்யப்படலாம் என்ற கற்பனை வாசகம் நிஜமாகும் சூழ்நிலைகள் இன்றைய சமுதாயத்தில் இருக்கத்தான் செய்கிறது. இன்று இப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சியை நோக்கிதான் இந்த உலகம் பயணித்துக் கொண்டிருக்கிறது. இன்று ஒரு மனிதன் சிரமம் இல்லாமல் எதைத்தான் செய்ய முடிகிறது? ஆக ஒருவேளை உணவிற்கே மனிதன் சிரமப்பட வேண்டியிருக்கிறது. நம்மால் முடிந்தவரை பிறருக்கு உதவி செய்து கொண்டே இருக்க பழக வேண்டும். உதவி என்பது வெறும் பொருள் பணம் கொடுப்பது என்றில்லை. நமது கண் முன்னே ஒருவர் மிகவும் மனமுடைந்து காணப்படுகிறார் என்றால் அவருக்கு ஆதரவாக சற்று கரிசனமாக பேசுவது கூட உதவிதான். நம்முள் எத்தனை பேர் இன்று நம்முடைய அண்டை வீட்டாருடன் இணக்கமாக நட்புடன் இருந்து வருகிறோம்? இன்று ஏன் ஒரே வீட்டில் பல குடும்பங்கள் வாழ்ந்தது மாறி ஒரே வீட்டினுள் தனித்தனி அறைகள் என்ற சுவர்களுக்குள் குடும்பம் சிறைப்பட்டிருக்கிறது? ஒருவருக்கொருவர் முகம் பார்த்து பேசுவதில் கூட முனைப்பிருப்பதில்லை. நம்மால் முடிந்தவரை நம்மை சுற்றி உள்ளவர்களுடன் மிகுந்த அன்புடன் இருக்க பழக வேண்டும். ஏனெனில்
நம்மை சுற்றி உள்ளவர்கள் நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கும் வரை நமக்கு எந்த தீங்கும் வராது என்பது ஒரு பழமொழி. நமது கலாச்சாரத்தின் 2 கண்கள், அன்பும் பண்பும். இவை இரண்டையும் இந்த மண்ணில் பிறந்த ஒவ்வொருவரும் கடைபிடிக்க வேண்டும். பிறரிடத்தில் நாம் காட்டும் அன்பு நமது மனதில் ஒரு நேரடி வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறது. இன்னமும் ஒரு திரைப்படத்தை பார்த்து கண்ணீர் சிந்துகிற எத்தனையோ மக்கள் நம்மிடையே இருக்கின்றனர். அந்த கண்ணீர் கூட அந்த கதாபாத்திரத்தின் மீது கொண்ட ஒரு அன்பின் வெளிப்பாடுதான். ஆக ஒரு பிம்பத்தின் மீது நம்மையும் அறியாமல் அன்பு வெளிப்படுகிறது. அன்பின் அழகு அதனை வெளிப்படுத்துவதன் மூலமே இருக்கிறது. எனவே நம் ஒவ்வொருவரின் மனதிலும் உறங்கி கிடக்கும் அன்பை எந்த தடையுமின்றி வெளிப்படுத்த வேண்டும். ஆகவே இந்த உலகத்தில் பொருந்தி வாழ்வதற்கு பயன்படும் ஒரே துணை அன்பே என்பதை இனியும் விளக்கி கூற வேண்டுமா? அன்பு செல்வமின்றி வாழ்க்கை பயணம் தொடங்குபவர் எந்த நன்மையையும் அடைய மாட்டார். உடம்பின் உள்ளே இருந்து செயல்படக்கூடிய ஒரே உறுப்பு அன்பு. அன்பே மற்ற உறுப்புகளை பயனுள்ள வழியில் இயங்க செய்கிறது. அது இல்லாவிடில் மற்ற உறுப்புகள் தத்தம் விருப்பம் போல் இயங்கும். நன்மை தீமைகளை பார்க்காது. இத்தகைய உண்மைகளை உணர்ந்த காரணத்தாலேயே நம் முன்னோர்கள் கடவுளை அன்பு வடிவாக கொண்டனர். அன்பென்னும் இந்த அருமையான செல்வத்தை பெற்றுள்ளவனே இறைவனை தன் மனதில் இருத்தி வைப்பவன் ஆவான். இதையே வள்ளுவர் அன்போடு இயைந்த வழக்கு என்ப ஆருயிர்க்கு என்போடு இயைந்த தொடர்பு என்கிறார். அன்பு செலுத்துவோம், ஒரு வலிமையான சமுதாயத்தை உருவாக்குவோம். சிந்தியுங்கள், செயல்படுங்கள். நன்றி. நேயர்கள் இதுவரை கேட்டது வாழ்வையும் இலக்கியத்தையும் இணைத்த ஒலி ஓவியம் தமிழ் சுடர். இன்றைய தமிழ் ஓவியம் தீட்டியவர் ஜெயஸ்ருதி. இது உங்கள் விஐடி பண்பலை 90.8. It's story time. In VIT Community Radio 90.8, you're going to listen to a short story written and narrated by Professor Pranesh Kumar, VIT University. Title of the story: The Changes of Time. Time, the fastest and cruelest magician, did not spare her. I gazed at her for a long time. Mashing beetle leaf, preparing pan, she did not notice me. With great seriousness and much care, she opened a small box lying beside her. From it, she took a polythene bag and carefully unwinded it, took out a pinch of tobacco and crushed it along with other ingredients. 70% of her hair has lost its color. My curiosity about her grew more and more. As I sat there inhaling the fresh smell of pan, I must talk to her, I said to myself. I got up and found a suitable place beside her. She smiled at me with her toothless gums, while her hands were busy rearranging the contents in the pan box. The skin of her arm seemed coarse like the epidermis of an old tamarind tree. She herself was like an old tree that had witnessed many springs and summers. Dressed in a white saree and without a blouse, she looked like a typical old woman from South Tamil Nadu. Each time she moved her head, her heavy pampadums, these are nothing but ornaments meant for the ear, moved to and fro rhythmically. She must not have felt the unease, used as she was to those 2 pampadums from her early teens. They were huge pieces of gold ornament, different shapes, cubes, circles, triangles, and horseshoes closely packed with the usual wax stuffing. She could often be seen seated on the veranda of that old house with tiled roof. Nobody knew her name. People called her member's wife, since her husband became a panchayat member. Being the senior most person in the area, people from the surrounding area called her great grandma in respect. She lived with her younger son's family. We both gazed at each other until I broke the ice by asking her about the tattoo on her arms. She had tattooed the picture of a peacock across her biceps. The peacock had lost its vigor as the skin that supported it has withered. For a fraction of a second flashed across my mind the modern tattoos that movie artists and DJs have on them. I asked her the intention behind her tattooing and why a peacock. She opened her mouth carefully, holding her head upwards so that the pan from her mouth did not spill. Son, while we live, we earn many things and lose many things. But we can never take anything to the grave except this tattoo. She stressed that none could snatch it away from her. Saying this,
She carefully spat out the pan juice. I was taken aback by the philosophical attitude she had for a simple tattoo. Her immediate and sharp answer was impressive, but her reply to my next question was only a stale smile. It was about her age. Maybe she did not know her exact age, or she did not wish to reveal it. I don't know for sure. I did not question her anymore, but she started talking. She murmured the names of Tamil months: Thai, Margari, Pankini, Chittirai. It will rain today, she said to herself. She must have observed the casual smile and expression on my face. She continued, I am sure it usually rains on the final day of Mandakiyat festival. It's a local temple festival of South Kanyakumari, but only if the deity is pleased. She seemed to have memorized the dates of local festivals and the names of local deities. Soon she was interrupted by her daughter-in-law approaching her with a tumbler of tea. Placing the tea beside her mother-in-law, she disappeared into the house. Spitting out the remaining pan from her mouth, the great-grandma stared into the tea for a while. With a deep sigh, she lowered her voice to speak again. Today's women are indolent. They don't know the pleasure of working. They enjoy only staring at the television for hours together. When we were young, we never had the time to stare at anything. We took great pleasure in working for the family. During harvest season, my husband and I used to join the workers to make things easy. He worked hard till his end. There was a great pause. We used to work in full swing throughout the season. During the tamarind season, I buried myself in hectic work. Shelling the tamarind was my prime job then. My daughter and younger brother shared the work with me. We used to divide the heap of tamarind among ourselves and were confined to labor even till after midnight until our share of work was totally completed. Piecing out the seed from the ripe tamarind was the next task. Our happiness knew no bounds since the work was completed in the midst of the heaps of mangoes and jackfruit and other festive eatings. Hearing this from her, I said to myself that she is not aware of the multi-dimensional task that today's women handle. So much for the joys of an uncluttered childhood, she continued. Apart from all this, I had the regular task of preparing palm jaggery from palm juice. Early in the morning before dawn, palm tree climbers would collect palm juice from the small pots tied to the treetop. Those climbers would howl and shriek from the treetop to convey the message that their work was done. As soon as he received the signal, my younger brother would run to collect the juice and bring it home. It would be brought ice cold. I boiled it using dried leaves and finally prepared palm jaggery. During the peak season, we might even get 30 cakes a day. That was our prime source of income. Now all those things have become a matter of past. She sighed nostalgically. When great-grandma narrated these mundane events, I could visualize them in my mind. I said to myself, she is grieving over a lost culture. This culture must have been prevailed some 75 to 80 years back, roughly in the 1930s. Today, her granddaughter is working for a leading multinational IT company in Chennai. The sharp contrast from palm jaggery to an IT company shouts out loud that change is inevitable. Before she could continue, someone called out to me from behind. It was my friend for whom I had been waiting. We usually played cricket with a few others in a large ground behind the great-grandma's house. The match must have begun and I had to join them. I shook my head to her, telling that I had to leave. Her eyes wore a pathetic expression to convey, wait, I have more to say. But her lips remained silent. I left her to join my friends, and from a far distance, I turned back to get a glimpse of her. I could hardly see her. She sat there sipping her tea. By that time, it must have gone cold. Currents of thought about the giant running wheel called time and the disability and helplessness of man or any other mighty power to stop or alter it flashed over my inner mind. Dear listeners, you had listened to a short story written and narrated by Professor Pranesh Kumar, VIT University, in VIT Community Radio 90.8. Dear listeners, for the next hour, you are going to listen to the program Team Speak Time in VIT Community Radio 90.8 FM. விவசாயி விவசாயி
கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழில். விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடியின் பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. நான் உங்கள் குணப்பிரியா, விஐடியின் வேளாண் துறை மாணவி. இன்றைய தினம் ஒரு வேளாண் செய்தி. தினம் ஒரு வேளாண் செய்தியை தெரிஞ்சுக்கிறது நமக்கு ரொம்பவும் நல்லதுங்க. அந்த வேளாண் குறிப்பை நான் ஒரு கதையாக சொல்ல போகிறேன். ஒரு நாள் ஒரு விவசாயி தினம் அவர் வயலுக்கு போய் அந்த வயலை சுற்றி பார்த்துட்டு வர்றது அவருக்கு ஒரு தினசரி ஒரு வேலையாக இருந்ததுங்க. அந்த வயலை பார்த்தா பச்சை பசேன்னு அழகாக பச்சை கலரில் ஒரு போர்வை போத்தின மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குமாங்க. காற்றுல அசைஞ்சாடுற அந்த நெல் பயிரை பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்குமா. இந்த அழகு எல்லாமே அந்த விவசாயி ரசித்து பார்த்துக்கிட்டு இருந்தாராம். அந்த நேரத்தில் அவருக்கு ஒரு அழுக குரல் கேட்டுச்சான். என்ன ஏதுன்னு திரும்பி பார்த்தா அந்த இடத்துல ஒரு நெல் பயிர் அழுதுகிட்டு இருந்தது அவர் பார்த்தாராம். ஏன் அழுவுற? எனக்குள்ள ஏதோ நிறைய மாற்றம் நடக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. புழுவெல்லாம் என்னோட பயிரில் தொலை போட்டு நிறைய நாசம் விளைவிச்ச மாதிரி எனக்கு தெரியுது. என் நெற்கதிரில் வளர்ச்சியே இல்லை. என் இலை எல்லாமே வெங்காய இலை மாதிரியே காட்சி அளிக்குது. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. என்ன காரணமாக இருக்கும்? ஏதோ ஒரு பூச்சியோட தாக்குதல் மாதிரி தெரியுது. நீ சொல்கிறதெல்லாம் பார்த்தா அது ஆனைக்கொம்பு ஈ மாதிரி எனக்கு தெரியுது. அது பொருளாதார ரீதியாக 10% நாசம் விளைவிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ என்னதான் நான் பண்ணுறது? என் நிலைமையை நினச்சி எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. கவலைப்படாத, என்கிட்ட ஒரு யோசனை இருக்குது. என்ன? இப்போது அந்த பூச்சி வந்துருச்சு. அதை நம்ம அழிக்கிறதுக்கு விளக்கு பொறி வச்சு நம்ம அந்த பூச்சிங்களை கட்டுப்படுத்தலாம். இன்னொன்று இல்லைனா பயிர் விளைவிக்கிறதுக்கு முன்னாடியே தழைச்சத்து உரங்கள் தேவைப்படுற அளவு மட்டும் நம்ம போட்டிருந்தா நம்ம அதை தடுத்துருக்கலாம். ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா பூச்சிக்கொல்லி தெளிச்சா அது ரொம்பவும் நல்லதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதில் சிலதை நான் சொல்கிறேன். கார்போசல்ஃபான், குளோரோபைரிபாஸ், பிப்ரோனில், தைரமாக்சிம், இதில் ஏதாவது ஒரு பூச்சிக்கொல்லியை நான் உன் மேலே தெளிக்கிறேன். அது பூச்சியோட தாக்குதலை ஓரளவுக்கு குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, இது இனிமேல் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? அதுக்கு இயற்கை வழியை நம்ம முயற்சி செஞ்சு பார்க்குறேன். அதாவது பூச்சி தாக்கக்கூடிய மாற்று வகை பயிர் எல்லாத்தையுமே அழிச்சிட்டோம். மற்றபடி அறுவடை செஞ்சதுக்கப்புறமா நிலத்தை நல்லா உடனடியாக உழணும். அப்போ தான் நமக்கு நிறைய மகசூல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நன்றி, மிக்க நன்றி. இந்த செய்தி நெற்பயிர் விளைவிக்கும் விவசாயிகளுக்கு உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் உங்கள் குணப்பிரியா, விஐடியின் வேளாண் துறை மாணவி. இது உங்கள் விஐடியின் பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. மீண்டும் சந்திக்கலாம் மற்றொரு தினம் ஒரு வேளாண் செய்தி நிகழ்ச்சியில். நன்றி, வணக்கம். விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழில். விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. हेलो एवरीबॉडी, आप सुन रहे हैं वीआईटी कम्युनिटी रेडियो 90.8 एफएम और ये है आपका ब्रांड न्यू शो लर्निंग जर्मन। मैं हूँ आपकी होस्ट श्राव्या और मैं हूँ आपका होस्ट एंड दोस्त हिमांशु मंघानी। अरे यार, ये क्या हो रहा है? हम लोग यहाँ पे जर्मन सीखने आ रहे हैं और हम क्या नॉर्मल भाषा में बात कर रहे हैं। तो ठीक है, चलो मैं शुरू करती हूँ। Ich bin श्राव्या। ओह, तुमने अगर जर्मन में खुद को इंट्रोड्यूस किया है तो मैं भी अपने आप को जर्मन में इंट्रोड्यूस करता हूँ। Ich bin हिमांशु मंघानी और मैं हूँ हिमांशु मंघानी। तो श्राव्या, आज हम क्या करने वाले हैं? भाई, हमने तो लास्ट शो में बोला था कि हम बहुत सस्पेंस लाने वाले हैं, तो इस शो तो बहुत थ्रिलिंग होने वाला है। तो आई गेस हम सीधा जाएंगे WH सेंटेंसेस पर। WH क्वेश्चन में ऐसा क्या थ्रिल है? अरे, तुम्हें कुछ पूछना है किसी से या कुछ बताना है तो तुम कैसे बताओगे? WH बिना यूज करके बताओ मुझे। WH बिना यूज करे कौन बता सकता है श्राव्या, बट इसमें ऐसा थ्रिलिंग क्या है?
अरे कुछ नया सीखने को मिलेगा, वही थ्रिल है। ओके, हम अप्रिशिएट करते हैं श्राव्या की पॉजिटिविटी को। लगता है लिसनर्स भी अच्छी तरह से इसको सुनेंगे, समझेंगे। और हमारा ये एपिसोड 4 जो कि क्वेश्चन टैग के ऊपर है, तो शुरू करते हैं। सबसे पहले हम छोटे छोटे शब्द, छोटे छोटे वर्ड्स आपको जर्मन में बोलना सिखाएंगे, जैसे कि वेयर, फ्रॉम वेयर, टू वेयर, वाई और ऑल, ये सारी चीजें। तो सबसे पहले वेयर को क्या बोलते हैं श्राव्या? वेयर को बोलते हैं वो, WO, वो। राइट। सो वेयर को बोलते हैं वो। और फ्रॉम वेयर को? Where you're coming from, मतलब उसको हम बोलते हैं वोर, WOHRE, वोर। और टू वेयर को? वोहिन। अच्छा, ये थोड़ा मतलब पोएटिक टाइप है। वो जैसे वोयर था, फ्रॉम वेयर यानी वो हर, वो ही है, पर उसमें हमने हर और जोड़ दिया। इट्स WOHER। HRE हिमांशु, HRE। अच्छा, मैंने गलत लिख रखी है स्पेलिंग। नहीं, वोहर है। ओके, मैंने स्पेलिंग गलत लिख रखी है, चूक हो जाती है। सही है। और जैसा कि हम हमेशा बोलते हैं कि आप अगर बोलेंगे गलतियां करेंगे, बट गलतियों से ही आप सीखेंगे। और सच्ची जो गलती करके सीखता है इंसान, उसको जल्दी से जल्दी वो चीज ज्यादा समझ आती है और याद भी अच्छी तरह रहती है। हाँ, जैसे कि हम बोल रहे हैं, हमें याद हो रही है कि मैंने जैसे गलती अभी वो हर बोला। वो हर मतलब कुछ नहीं होता, वो हर, यही अब सही बोला मैं? हाँ, सही बोला। ओके, तो इसका मतलब है फ्रॉम वेयर। हाँ, और देखिए गलती से मुझे याद आ गया हिमांशु का साई सी वाला मिस्टेक, मुझे अभी तक याद है। सही है। साई और सी, जी है वो, ना ही साई है। हाँ, जी, ना ही साई है, ना ही सी है, वो जी है। बढ़िया, काफी अच्छा चल रहा है। गुड। तो चलिए अभी वेयर टू को हम वोहिन वेयर टू को वोहिन। जैसे कि ये पूरा पीरियोडिक है। वेयर यानी वो, फ्रॉम वेयर वोहर, और वोयर इन टू वेयर। राइट। ओके, कूल। 3 शब्द सीख गए, बढ़िया। अरे यार 3 से क्या, हम काफी नहीं है, और बहुत कुछ सीखना है हमें। हाँ, जरूर। चलो, अब वॉट को क्या बोलते हैं श्राव्या? वॉट को बोलते हैं वॉस। अरे ये तो बहुत इजी है, बस थोड़ा वॉट है और ये वॉज है। वॉज भी इंग्लिश वर्ड है, ऐसे सोच लो। इंग्लिश में जो वॉज है वो जर्मन का वॉट है। बट भाई हम लोग ना इंग्लिश और जर्मन को कंपेयर ना करें, वही बेहतर है, क्योंकि हम बहुत कंफ्यूज हो जाएंगे। सही है, बहुत कंफ्यूज हो जाएंगे, क्योंकि लैंग्वेज बहुत कंफ्यूजिंग होती है अगर तुम उसे एज इट इज रिलेट करोगे। इससे बेहतर है कि हम कुछ रियल लाइफ का कुछ एक्सपीरियंस लें और उससे रिलेट कर लें, तब हमारी काम बहुत आसान हो जाएगा। ओके, तो अगर मेरे को बोलना हो कि व्हाट आर यू डूइंग, उसको कैसे बोलेंगे? मैं बोलूंगी व्हाट मतलब वॉस, आर इज जिन, बिस्ट। ओके, बिस्ट दू, व्हाट वॉस बिस्ट दू। तो इश बिन, आई एम इश बिन। रिकॉर्डिंग ही बोल दो भाई, रिकॉर्डिंग बाद में सीखेंगे इसका जर्मन वर्ड क्या है। रिकॉर्डिंग, रेडियो तो रेडियो ही रहेगा जर्मन में। हाँ, सही है, क्योंकि जर्मन में एक ऐसा क्लॉज है कि जैसे कि रेडियो, होटल, पार्क और कैमरा, ऐसे जो सारे इंग्लिश वर्ब्स हैं वो ऐसे ही उन्होंने अडेप्ट कर लिया, ताकि हमें अभी देखिए संस्कृत से हमने हिंदी में बहुत सारे शब्द अडेप्ट किए हैं, ऐसे ही जर्मन में उसने इंग्लिश के वर्ड्स अडेप्ट कर लिए। अडॉप्शन चलता रहता है जिंदगी में। हाँ। चाहे वो वर्ड्स का हो या किसी और चीज का। ओके। ओके, तो फिर एक चलो रेडियो बताया, तो रेडियो एक न्यूट्रल वर्ड है, जैसे कि हमने हमारे पहले एपिसोड में भी बताया था कि न्यूट्रल वर्ड्स के लिए हम देर दी दास में से क्या यूज करेंगे? दास यूज करेंगे। दास। तो हमारा सबसे मेन चीज क्या है? रेडियो। तो हम इसको क्या बोलेंगे? दास रेडियो, द रेडियो, द VIT कम्युनिटी रेडियो 90.8 FM। तो इसको बोलेंगे दास VIT कम्युनिटी रेडियो 90.8 FM, जो कि आपका चहीता रेडियो स्टेशन है। ठीक है, तो चलो अभी मैं तुम्हें पूछूं कि हिमांशु वेयर आर यू, तो तुम क्या बोलोगे? वेयर आर यू। ओके, वेयर मतलब वो, और वो बिस्ट दू। राइट। अभी जो तुमने मुझे सिखाया तुमने भी सीख लिया, अच्छा है। हाँ, सही है। एक दूसरे को ही सिखाएंगे तभी सीखेंगे, और तभी समझ पाएंगे, और तभी इम्प्लीमेंट कर पाएंगे। एग्जैक्टली। और अभी मैं तुम्हें पूछूं कि व्हाट आर यू डूइंग? व्हाट आर यू डूइंग, ये मैं तुमसे शायद पूछ चुका हूँ, तो इसलिए व्हाट आर यू डूइंग। व्हाट मतलब वॉज, आर मतलब बिस्ट, यू मतलब डू, वॉज बिस्ट डू। एग्जैक्टली, राइट। तो ठीक है, अभी हम थोड़े और नए वर्ड सीखते हैं, यानी कि WH में हमने एक छोड़ दिया था, वो कि व्हेन। अभी बहुत सारे छूटे हुए हैं, पर व्हेन। ओके, ठीक है, तो व्हेन बोलेंगे हम वॉन बोल, WANN, व्हेन मतलब वॉन। वाई को क्या बोलेंगे? वाई को वॉरम। ओके, स्पीक श्राव्य, 2 बार बोल। वाई को हम बोलते हैं वॉरम। वाई को मतलब वॉरम। वाई इज वॉरम। ओके, और विच को? विच को बोलते हैं वेल्शे। वो क्या था? वेल्शे। WELSCHE।
ओके, तो विच बन गया वेल्शे। या विच वेल्शे थोड़ा सा उससे मिलता जुलता है, जैसे विच का वेल्शे। हालांकि बहुत इमेजिनेशन करना मुश्किल है, अगर मैं बोलूँ बिल्कुल इंग्लिश से सेम है, पर थोड़ा कुछ आप प्रेडिक्ट कर सकते हो कि विच मतलब वेल्शे। यार इस सबसे बढ़िया तकनीक है इसको याद करने का, दोस्तों के साथ सीखो। हाँ, जैसा कि मैं और श्राव्या इस समय कर रहे हैं, हम आपस में बोल रहे हैं, बातचीत कर रहे हैं और जितना हो सके हम इन वर्ड्स को यूज कर रहे हैं। तो आशा जब आप सुन रहे होंगे तो आप भी अपने दोस्तों के साथ थोड़ा फन लीजिए, थोड़ा मजा कीजिए, क्योंकि लैंग्वेज एक मजा करने का भी जरिया बन सकता है अगर उसको सीखे सही तरीके से, क्योंकि कुछ कुछ ऐसी गलतियां हो जाती है। हम तो पहले दिन से बोल रहे हैं कि भाई मजे करो, दोस्तों के साथ सीखो। हाँ, क्योंकि क्लास में तो समझ आने वाला है नहीं, वही बोरिंग लेक्चर्स होंगे, तो क्यों ना साथ में सीख लो। लेक्चर्स होते ही बोरिंग है, बट इट डिपेंड्स अपॉन यू कि तुम उसको कितना इंटरेस्टिंग बनाते हो। हाँ, जैसे कि हम अभी लेक्चर्स ही ले रहे हैं बट थोड़ा इंटरेस्टिंग ले रहे हैं। ये लेक्चर नहीं है, मैं इसको लेक्चर नहीं बोलूंगी। ओके, चलो तुम्हारी जो डेफिनेशन श्राव्या, चलो वापस से मैं तुम्हारा रिवीजन कराता हूँ और हो सकता है शायद लिसनर्स जो सुन रहे हो वो भी रिवीजन करें। तो वॉरम मतलब क्या था? वॉरम मतलब कि वाई। गुड। वेल्शे? वेल्शे इज विच। वो इज वेयर। वो हर? वोहरा, वोहरा is where from. Wohin? Wohin. It's not Wohin, it's Wohin. Okay, Wohin. Wohin is where to. Was? Was मतलब what. और ये मैंने अभी शब्द नहीं बताया है, वी को क्या बोलेंगे? WIE. WI को हाउ बोलेंगे। मतलब हाउ का मतलब हो गया वी, WIE वी। इसका एक नॉर्मल सेंटेंस भी है। मैं अभी बोलूंगी हाउ आर यू। हाँ, वी गेट्स। ये एक मतलब टैगलाइन समझ लीजिए। अब मैं अगर अपने रिस्पेक्टफुल पर्सन से बात करूंगा जो मुझसे बड़ा है, तो आई विल नॉट यूज वी गेट्स, मैं नॉर्मली यूज करूंगा कुछ दूसरा शब्द। उसके लिए हम नेक्स्ट एपिसोड में देखेंगे, बट आज के लिए अगर आपको अपने दोस्तों से या आपके जो नॉर्मल एज वाले, आपके जो एज वाले ग्रुप हैं उनसे बात करोगे तो आप क्या बोलोगे हाउ आर यू को श्राव्या? वी गेट्स। वी गेट्स। तो अभी वी गेट्स। अच्छा, मैंने तुमसे क्वेश्चन पूछा, वी गेट्स। आई एम फाइन। तो इश बिन गुड। ओके, आई एम गुड। आई एम फाइन के लिए तभी हमें वर्ब नहीं पता, तो हम आई एम गुड बोलेंगे। तो इश बिन गुड। ओके, मैं और श्राव्या भी व्हाट्सएप पे बात कर रहे थे, तो फाइन का मतलब भी नहीं होता है, बट इसकी स्पेलिंग में थोड़ा डिफरेंस है। FIEN, राइट? या ग्रेट ग्रेट, गुड श्राव्या। अरे नहीं, मैं कल जर्मन ऐसे कुछ वर्ड सीखने की कोशिश कर रही थी, तो मुझे ये सेंटेंस आ गया कि वी हाइस्ट डू। सो हाउ आर यू कॉल्ड? सही है बोला मैं? हाउ आर यू कॉल्ड? Heiz. That's nothing but what's your name? Yeah, what's your name in short? But Heizen का एग्जैक्ट मतलब होता है called. How you called means एक तरह से Heizen. बट अभी अपन मतलब बेसिक जर्मन सीख रहे हैं, तो अपन इतना टिपिकल नहीं जाएंगे, तो हम बोलते हैं वी हेज डू मीन्स हाउ आर यू कॉल्ड। तो इश बिन हिमांशु, आई एम हिमांशु। और अगर आपको बिल्कुल उसकी टोन में रखना है जिस तरह से आप क्वेश्चन पूछा गया है, तो आप बोलेंगे आई हेज ए हिमांशु। सॉरी इश हेजे हिमांशु। हो जाता है। ओके, जैसे कि श्राव्या भी बोल चुकी है, एक मूवी से आता है इश सॉन्ग, बट इतना मूवी नहीं जाना है क्योंकि इट्स बेसिकली कम्युनिटी रेडियो। सो नेक्स्ट हम एक और शब्द है हु को क्या बोलेंगे? हु को हम बोलते हैं वेयर, WER। वेयर या वर? वेयर। पक्का? हाँ। लॉक कर दिया जाए? हाँ। फ्रीज कर दिया जाए? कर दो। अभी तुमने बोला कि हम कम्युनिटी रेडियो में हैं, तो केबीसी क्यों ला रहे हो बीच में? केबीसी अब क्या करे, लोग तभी जुड़ पाएंगे जब उनको उनसे जुड़ी चीज के बारे में थोड़ा बताएंगे, और केबीसी भी उनसे जुड़ी हुई चीज है। तो फ्रीज, लॉक्ड ऐसे शब्द है जो वो कुछ ज्यादा जल्दी सुन पाएंगे, समझ पाएंगे और हमें भी अप्रिशिएट करेंगे, आई बिलीव। कंग्रेचुलेशंस, आपने 1 करोड़ जीत लिया। आय हाय छोड़ो ये इंजीनियरिंग, कौन करे अब ये इंजीनियरिंग। 1 करोड़ आ गया, बस छोड़ो इंजीनियरिंग। हाँ, मैं बस फैक्ट्री सेट कर लूंगा, अब क्या। फिर कोई जर्मन सीख रहे हैं, जर्मन कंपनी में ही चले जाएंगे। बस मुझे पार्टनर बनाना मत भूलना। जरूर जरूर यार, तुमसे ही तो मैं ज्यादा सीख पाया था जर्मन। चलो ठीक है, वापस आते हैं काम पे। चलो अब तुम मुझसे क्वेश्चन पूछो। ये कुछ शायद 9 वर्ड्स सीखे हैं अपन ने, तो मुझसे पूछो क्या बोलते हैं उनको जर्मन में। अच्छा हिमांशु, अब ये बताओ कि वो को क्या बोलते हैं? वो को इंग्लिश में हम क्या बोलते हैं? वेयर। ओके। फ्रॉम वेयर? वोर। वोर, ओके। टू वेयर? वोइन। वोइन, राइट। अभी व्हाट? वॉस, राइट। हु मींस वर, WER। फाइन, इट्स वो वर नहीं, इट्स वेयर। वेयर, राइट। वेयर, राइट। हाउ? वी गेट्स, ये कैसे भूल सकते हैं? ये तो टैगलाइन है, हाउ आर यू, वी गेट्स। और वाई? वाई मींस वॉरम तो व्हेन होता है। वाई मैं भूल गया यार, वापस बताओ। नहीं,
वॉरम वाई ही होता है ओके। और वॉन वेन होता है। अच्छा, तो इसको ऐसे कर सकते हैं, वैन पहले W और N है तो वॉन में भी W और N है लास्ट में, तो इसलिए वॉन इक्वल टू वैन और वॉरम मीन्स वाई। अब ये बोल दो कि विच का क्या है। वेल्शे। वेरी गुड, वेल्शे। ये कैसे याद रख सकते हैं इसको, वेल्शे? विच पता नहीं यार, बहुत बार देख लिया तो याद है, तुम बताओ कोई ट्रिक हो तो। ठीक है, अब तक तो कोई ट्रिक याद नहीं है, अगर कुछ याद आ जाएगा तो अगले शो में बता दूंगी। जरूर जरूर। तो चलो अब थोड़े सेंटेंस से पूछ लेते हैं, मैं तुमसे कुछ क्वेश्चन पूछता हूँ और तुम बताओ इसका इंग्लिश में क्या मीनिंग है। ठीक है, स्टार्ट करें। हाँ। वी हेस्ट डू। वी हेस्ट डू, वी का मतलब है हाउ, गेस, सो इट्स नथिंग बट हाउ आर यू। नो, तो वी हेस्ट डू, हाउ आर यू कॉल्ड। अच्छा हाँ, सॉरी भूल गई, हाउ आर यू इज वी गेस, या सो हमने यू ऐड कर दिया तो वी हेस्ट डू, हाउ आर यू कॉल्ड। हाउ आर यू मतलब वी गेट्स, स्पेलिंग इसमें GEHTS है, पर मैंने तुम्हें बोला वी हेस्ट डू। हेस्ट मैंने यूज किया है इसके इसमें, यानी HEI और फिर डबल S और फिर T। अरे वो हेस्ट नहीं है, वो हाइस्ट है। ओके, तो वी हाइस्ट डू। ओके, सो इट्स वी हाइस्ट डू, माय बैड। योर बैड, और तुम मुझे अभी डांट रहे थे। मैं डांट नहीं रहा था यार, मैं तुम्हें समझा रहा था यार, डांटना अलग होता है, मुझे बहुत सुबह डांट पिटी थी। वो क्यों? पता नहीं, लेट हो गया था, टीचर ने बाहर निकाल दिया और फिर बाद में मेरे को बस हर रोज की कहानी है भाई, हर रोज की कहानी हो तो वी हेस्ट डू, इसको मैं चाहूंगा तुम जर्मन में बोलो। ओके, मतलब इसका आंसर जर्मन में बोलो। वी हाइस्ट डू मतलब हाउ आर यू कॉल्ड, तो आई एम कॉल्ड श्राव्या, सो माय नेम इज श्राव्या, तो इश बिन श्राव्या, या फिर इश हाइजे श्राव्या। इश हाइजे श्राव्या। वो वुंस डू, वो वुंस डू इज वो मतलब वेयर, सो वेयर आर यू वर्किंग, क्योंकि वोन का मतलब है काम करना। नो, अर्बाइटे इज वर्क करना। हाँ, वोन्स तो मतलब स्टे, वेयर यू स्टे। हाँ भूल गई। जल्दी बताओ श्राव्या, तुम रहती कहाँ, लिसनर्स जानना चाहते हैं। इश वोना इन हैदराबाद। इश वोना इन हैदराबाद। हाँ। अभी तो तुम वेलोर में हो तो ठीक है भाई, मुझे घर जाने का मन कर रहा था, हैदराबाद बोल दिया। ओके, तो इश वोना इन हैदराबाद। अभी मैं पूछती हूँ, रुको। चलो पूछ लो यार, तुम भी क्या याद रखोगी। वॉन कॉम्स डू, वॉन कॉम्स डू, व्हेन यू केम या व्हेन यू आर कमिंग। ओके, ठीक है। तो इश कॉमे बाल्ड, बाल्ड मींस सून, तो आई विल कम सून। ओके, आई कम सून, क्योंकि अभी हम प्रेजेंट टेंस ही बात कर रहे हैं। यहाँ पे लिसनर्स को मैं दो शब्द और बता दूं, बाल्ड का मतलब है सून, नॉट टकला, सून जल्दी आना, और स्पार्ट का मतलब है लेट। स्पार्ट का मतलब है लेट। स्पेलिंग बोलो। SPA उमलाउट T। उमलाउट क्या होता है? उमलाउट ऐसे होता है कि हम अगर जर्मन में किसी लेटर पे स्ट्रेस करना चाहते हैं तो हम उमलाउट यूज करते हैं। तो वो अभी हम आपको सुनाई में तो एक्सप्लेन नहीं कर सकते, तो आप इसको ऑनलाइन में देख सकते हैं, शायद आपकी कुछ मदद मिल जाए उमलाउट के बारे में। और जैसे कि अगर हेस्ट जो हमने बोला था उसमें डबल S को अपन उमलाउट से रिप्लेस करेंगे तो एक बीटा साइन होता है और उसके ऊपर दो डॉट्स होते हैं, तो डबल S को रिप्लेस कर लेते हैं बीटा और डबल डॉट से जर्मन में। तो तुम चाहो तो HEI डबल ST बोलो या HEI बीटा T बोलो, इट्स द सेम थिंग। हाँ एग्जैक्टली। तो अभी चलो हम काम पे आते हैं। अब मैं पूछता हूँ अर्बाइटिस डू। अर्बाइटिस डू, अर्बाइट का मतलब है काम करना, सो डू यू वर्क, तो अभी मैं बोलूंगी इश अर्बाइटर रेडियो जॉकी। ओके, आई वर्क रेडियो जॉकी। हालांकि थोड़ा टूटा फूटा है, हमें बोलना चाहिए कि आई वर्क एज रेडियो जॉकी। अभी एज को जर्मन में क्या बोलोगे? अब इतना रहने दो टाइम के हिसाब से, बस तुम, क्योंकि हम पहले स्टार्टिंग से शो में बोलते हैं कि हम आपको पूरा तो नहीं सिखा पाएंगे पर इतना सिखा पाएंगे कि अगर आपको कोई जर्मन बंदा आपसे कुछ आगे चल के बात करना चाहता है तो आप फिगर आउट कर लोगे कि वो क्या बोलना चाहता है, या वो फिगर आउट कर लेगा कि आप क्या बताना चाहते हो। अगर आपसे बोलें कि इश अर्बाइते रेडियो जॉकी, तो वो सामने वाला समझ जाएगा, ठीक है, मतलब आप रेडियो जॉकी की जैसे काम करते हैं। तो अभी मैं पूछूं कि वास मार्क्स डू, तो मतलब व्हाट यू डू। अब इसका मतलब हुआ व्हाट डू यू डू, क्योंकि मार्क्स तो माखन अपने देखा है कि वो बटर वाला माखन नहीं, माखन जो एग्जैक्ट है, मतलब कि मेक, आप क्या बना रहे हैं या क्या काम कर रहे हैं, मेक या फिर डू, मार्क्स का मतलब होता है। व्हाट डू यू मेक और व्हाट डू यू डू। ओके, तो मैं बोलूंगा इश हो रे म्यूजिक, सो आई एम मेकिंग म्यूजिक। हो रे नहीं, तुमने मेरे को गलत को सही कैसे बोल दिया श्राव्या तुमने? हो रे का मतलब ये नहीं होता, हो रे का मतलब है to listen. Yeah, good. I am listening to music. इश हो रे म्यूजिक।
तो आगे बढ़ते हैं। तो अच्छा चलो इतने क्वेश्चन पूछ लिए तो मैं तुम श्राव्य एक पर्सनल क्वेश्चन पूछूंगा। बिस्त दू ग्लूकिश। यस, उसका मतलब तो ये है कि आर यू हैप्पी। सोचा है कि हमारे लिसनर्स भी ग्लूकिश होंगे, यानी कि हैप्पी फील कर रहे होंगे, तो अपन लिसनर से बहुत फोर्सफुली पूछते हैं, ठीक है ना, अच्छी तरह से पूछते हैं। दोनों साथ में बोलेंगे 1 2 3 गो। बिस्त दू ग्लूकिश। तो मैं तो यही जवाब सुना चाहती हूँ कि या इश बिन ग्लूकिश। ओके, तो आई एम गुड मीन्स यस आई एम गुड। हमने यस और नो अगर आपको आंसर बोलना हो तो यस के लिए बोलते हैं जा। जा नहीं, जा मतलब तो इसकी स्पेलिंग होती है जे ए, बट हम बोलते हैं या मीन्स यहाँ से गले से निकलना चाहिए। एपिग्लॉटिस एपिग्लॉटिस या। और तो या इश बिन ग्लूकिश मीन्स आई एम हैप्पी। और नो को हम बोलते हैं 9। थोड़ा ध्यान रखिए, 9 इंग्लिश में है नंबर 9 हिंदी का, नंबर 9 को बोलेंगे जर्मन में 9। पर वही अगर आपको नहीं बोलना है तो जर्मन में 9, इंग्लिश वाला 9। चलो वापस से रिवीजन करवाते हैं। वी हिस दू, इसको पहले इंग्लिश में बताओ क्या है इसका मतलब। वी हिस दू, इट्स नॉट हिस हिमांशु, तो वापस बोल रही हूँ हाइस दू। ओके, सो व्हाट आर यू कॉल्ड? सो इश हाउ आर यू कॉल्ड, सॉरी हाउ आर यू कॉल्ड और व्हाट आर यू कॉल्ड, तुम्हारा जवाब तो एक ही होगा कि तुम्हारा नाम क्या है। पर हम जर्मन स्पीकिंग सीख रहे हैं, यहाँ पे ट्रांसलेशन बहुत मायने रखता है। अगर तुमने बोला है वी हिस दू तो वी का मतलब यहाँ हाउ होगा। अगर तुम बोलना चाहती हो कि व्हाट आर यू कॉल्ड तो इसके लिए व्हाट के लिए यूज करेंगे वॉज, तो वॉज हिस दू, पर हम बोलेंगे वी हिस दू। मान ली हार, मैंने मान ली। इश बिन ग्लूकिश, आई एम हैप्पी। तो ठीक है, तुम्हारा जवाब मैं दे देती हूँ। इश हाइसर श्राव्या। इश हाइसर श्राव्या, डांके श्राव्या। बाइटर हिमांशु। ओके, सो वो वोंट्स डू। वो वोंट्स डू। वेयर डू यू लिव? वेयर डू यू स्टे और वेयर डू यू लिव? तो इश वोना इन हैदराबाद। ओके, वॉन कोम्स डू। व्हेन आर यू कमिंग, राइट? और व्हेन यू कम। और व्हेन डू यू, हमने आपको पहले ही बोल दिया हम प्रेजेंट टेंस पे रह रहे हैं, तो हम प्रेजेंट या प्रेजेंट कंटिन्यू सिंपल प्रेजेंट में हम कंसीडर करेंगे एज ऑफ नाउ। तो अभी मेरा जवाब होना चाहिए इश कॉमा स्पार्ट, स्पार्ट इज लेट, या इश कॉमा बाल, बाल मतलब सून। ऐसे सुनाई देता है कि इश्क में बाल मतलब मैं कुछ बाल हूँ मैं। ओ नहीं नहीं नहीं, अपनी सोच अपने पास रखो। ओके, इश्क में बाल। एक और मैं बात बताना चाहूँगा लिसनर्स को कि मैं और श्राव्या कल डिस्कस कर रहे थे, जैसे कि व्हाट्सएप जो कि बहुत चीप तरीका है, मतलब अफोर्डेबल तरीका है, तो इसलिए उसने मेरे को बोला, मैंने इसको बोला कि तुम्हें कल आना है रिकॉर्डिंग पे लिए, जो भी रिकॉर्डिंग का टाइम था हमारा, तो श्राव्या मैडम हमको बोली बिस बाल मतलब सी यू सून। सी यू सून। तो क्यों ना हम अपनी कभी भी अगर बंद करेंगे शो तो ऐसे बोलते हैं, ऐसे बोलेंगे बिस बाल लिसनर्स। हालांकि जर्मन वर्ड नहीं रहेगा पर तो भी हम बोलेंगे ताकि आपको मेन वो 2 शब्द याद रखें जो हम आपको याद करवाना चाहते हैं। और वो कौन से शब्द हैं? बिस बाल। बिस बाल, ये भी पोएटिक है थोड़ा। सी यू सून। जर्मन ही पूरा पोएटिक है। एवरी लैंग्वेज इज पोएटिक। रागिनी में घुल जाओ यार। नहीं, ऐसे भी तो सोच सकते हो, या फिर ऐसे भी सोच सकते हो जो तुम्हें समझ में नहीं आती वो भी पोएट्री है। हाँ। जो तुम्हें समझ नहीं आती वो भी पोएट्री है। या मींस जे ए या। इश बिन ग्लूकिश, आई एम हैप्पी कि हम मजा कर रहे हैं। तो चलो नेक्स्ट क्वेश्चन। बिस दू ग्लूकिश। या इश बिन ग्लूकिश। वॉस मार्क्स डू। इश होरा म्यूजिक मतलब व्हाट्स मार्क डू, तुम अभी क्या कर रही हो? तो इश होरा म्यूजिक, मैं एम लिसनिंग टू म्यूजिक। अरबाइतेस डू। अरबाइतेस डू यू वर्क? You work. Okay, you work. So 9 ich arbeite nicht. Means no, I don't work. Okay, तो अब अगर आप सिर्फ no बोलते हैं तो आप बोलेंगे 9, पर अगर आप don't बोलते हैं तो nicht। हाँ, nicht का मतलब है no. It is a form of अभी हम जैसे बोलेंगे कि मैंने अभी एक यहीं पे एग्जांपल लिया कि डू यू वर्क, तो नो आई डोंट वर्क, तो हम डोंट के बजाय हम डोंट के प्लेस में निश्ट यूज करते हैं। ठीक है, तो बहुत अच्छी बात है। ये नॉर्मली लोग आपसे पूछेंगे अरबाइतेस डू मींस यू वर्क क्वेश्चन मार्क, तो बोलेंगे आप इस तरह से बोलेंगे 9 इश अरबाइते निश्ट मींस आई डोंट वर्क। तो
बेसिकली अब ये सेंटेंस हमने बोल दिए हैं। अगर आपको कुछ समझ नहीं आता तो लिसनर से कुछ आप और जानना चाहते हैं तो आप ऑनलाइन देख सकते हैं ये सारी चीज़ें। बट आशा करते हैं कि आपने जो अभी सीखा होगा, जो सुना होगा, उससे कुछ ना कुछ तो इतना सीखा होगा कि अगर आप ऑनलाइन जाना चाहें तो आप फिगर आउट कर सकेंगे कि हमने क्या सीखा आज। या फिर आप हमारा रिपीट टेलीकास्ट भी सुन सकते हैं। हाँ, रिपीट टेलीकास्ट भी होता है। तो पर सबसे पहले क्विक रिविजन। 9 शब्द हमने सीखे आज। कौन से? WH वाले और एक हाउ वाला। तो उसको क्या जर्मन में बोलते हैं, तो उसको 2 तरीके से हम अभी रिवीजन कराएंगे। श्राव्य पहले ऐसे करेंगे कि तुम मुझसे क्वेश्चन पूछो, मैं 2 बार उस जर्मन में बोलूंगा और फिर मैं आपको वही शब्द जर्मन में बोलूंगा और आपको उसका हिंदी मतलब बताना है 2 बार। ठीक है। या फिर इंग्लिश में। स्टार्ट करो। तो वेयर को क्या बोलते हैं? वेयर, वो। वेयर फ्रॉम, वोवर। वेयर टू, वोरन। ओके। और हु? वर। इट्स नॉट वर, इट्स वेयर। वेयर। और व्हाट? वॉज। ठीक है। व्हेन? वॉन। वॉन। व्हाई? वॉरम। हाउ? वी। हमने कुछ और छोड़ दिया। विच। हाँ, विच इज वेल्शे। 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 तो अब मैं तुमसे पूछता हूँ। वेयर? वो। वोअर। वॉर। वेयर फ्रॉम? वोन। वेयर टू? वॉज। व्हाट यानी क्या? वॉन। वॉन यानी कि व्हेन, कब? वी। वी यानी कि हाउ, कैसे? वेयर यानी कि हु, कौन? वॉरम। वॉरम यानी कि वाई, क्यों? वेल्शे। वेल्शे यानी कि विच, कौन सा? ठीक है भाई, Ich bin glücklich, I am good कि तुम्हें कुछ तो समझ आया श्राव्या। कुछ तो नहीं, बहुत कुछ समझ आया। हाँ, ये तो पक्का हो गया क्योंकि मैं इतने आंसर्स नहीं दे पाया जितने तुम आंट वॉटन कर सकी। आंट वॉटन मतलब आंसर दे सकी। Ich bin glücklich। गुड 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 गुड। तो चलिए एक बार वापस से हो जाए, अब तो मैं सही तरह से बोल के बताऊंगा। ठीक है, तो शुरू। तुम मुझे ऐसे बोलो, तुम मुझे जर्मन में बोलो, मैं उसका इंग्लिश बोलूंगा क्योंकि जर्मन से इंग्लिश इज वेरी इजी। ओके, तो इस बात का बताओ। वेल्शे। Which? वॉरम। When? No, why? Why? वापस से दोहराती हूँ। वॉरम। Why? Warum? Why? Warum? Why? Warum? Why? Why are you forgetting, Himanshu? Ich bin, I am sad. Sad का वो हम नेक्स्ट क्लास में बताएंगे। तो अभी वो। Where? वोहरा। From where? wohin. To where? Wann. When. Where. Who. Was. What. और क्या बच गया, और क्या बच गया? We. How we get. How are you? Right. ठीक है, आशा करते हैं कि आप सबने भी WH क्वेश्चन सीख लिए हैं। और ठीक है, दिस इश बिन श्राव्या एंड इश बिन हिमांशु मंघानी, और मैं हूँ आपका होस्ट एंड दोस्त हिमांशु मंघानी, और आप सुन रहे थे हमारा ब्रांड न्यू शो लर्निंग जर्मन। और प्लीज 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 सुनते रहिए VIT कम्युनिटी रेडियो 90.8 FM। Dear listeners, you're listening to VIT Community Radio 90.8 and this program is Team Speak Time. Hello, hi, Namaste VIT. You're listening to VIT Community Radio 90.8. This is Rujana. Welcome to the show Vijaya Bata. ప్రతి ఒక్కరి జీవితంలో విజయం చాలా ముఖ్యమైనది. మనం దేని కోసం ప్రయత్నించినా అది విజయం కోసమే కదండి. ఇలాంటి విజయం ఒక రోజులో వస్తుందా? రాదు. ఎంతో కృషి చేయాలి, మళ్ళీ మళ్ళీ కృషి చేయాలి. ఎన్నో అవరోధాలు వస్తాయి, వాటిని ఎదుర్కొనాలి. అప్పుడే విజయం మన సొంతం అవుతుంది. అప్పుడే ఆ విజయానికి మనం నిజమైన వ్యక్తులుగా మారుతాం. ఇన్నోవేషన్ డిస్టింగ్విషెస్ బిట్వీన్ అ లీడర్ అండ్ ఫాలోవర్ అన్నారు ఒక వ్యక్తి. ఈ వాక్యం వినగానే మీకెవరు గుర్తొచ్చారండి? అవును, స్టీవ్ జాబ్స్ గారే. ఈ రోజు మనం మాట్లాడబోయే వ్యక్తి స్టీవ్ జాబ్స్ గారి గురించే. ఒకానొక సమయంలో కంప్యూటర్ వెలుగులోకి వచ్చినప్పుడు ఆ కంప్యూటర్ ఒక రూమ్నే ఆక్రమించిందండి. కానీ ఇప్పుడు అదే కంప్యూటర్ ఇంకా బెస్ట్ ఫీచర్స్తో మన జోబులో పెట్టుకునేంత చిన్నదిగా మార్చేశారు. ఇదంతా ఒక్క రోజులో వచ్చిన విజయం కాదు, ఎంతో మంది చాలా కృషి చేశారు. అటువంటి వ్యక్తుల్లో స్టీవ్ జాబ్స్ గారు ఒకరు. స్టీవ్ జాబ్స్ గారు ఒక మంచి మనిషే కాదండి, వ్యాపారవేత్త, యాపిల్ వ్యవస్థాపకుడు, పర్సనల్ కంప్యూటర్ విభాగంలోనే విప్లవం తెచ్చిన మహామేధావి. యాపిల్ సృష్టించిన ప్రభంజనం యావత్ ప్రపంచానికే పాకేసింది. స్టీవ్ జాబ్స్ కృషి ఎంతో ఉందని ప్రపంచం కొనియాడుతుంది.
ఇదంతా ఒక్క రోజులో వచ్చిన విజయం కాదండి. మళ్ళీ చెప్తున్నా, ఆత్మస్థైర్యం, దీక్ష, పట్టుదల, శ్రామికత ఇవన్నీ కలగొలిపితేనే వచ్చింది ఆ విజయం. మానవాళికి అద్భుత బహుమానం స్టీవ్ జాబ్స్ గారు. ఫిబ్రవరి 24, 1955లో శాన్ ఫ్రాన్సిస్కోలో జిందలీ అండ్ శబ్దలీలకు జన్మించారు స్టీవ్ జాబ్స్. ప్రతి ఒక్కరి కుటుంబంలో గొడవలు సహజం. ఇలానే ప్రేమించి పెళ్లాడిన జిందలీ అండ్ శబ్దలీ గారులకు కూడా గొడవలు వచ్చాయి. కానీ ఆ గొడవలు ఎంత దారుణానికి ఒడిగట్టాయంటే వాళ్ళు స్టీవ్ జాబ్స్ గారిని అడాప్షన్కి ఇవ్వడానికి కూడా వెనుకాడలేదు. కానీ శబ్దలీ గారు చదువు అంటే మక్కువ కాబట్టి బాగా చదువుకున్న ఒక కపుల్కి అడాప్షన్కి ఇవ్వాలని నిర్ణయించుకున్నారు. ఈ రోజు మనం చూస్తున్నాం, ఎవరైనా పేరెంట్స్ పిల్లలు వద్దు అంటే డస్ట్బిన్స్ దగ్గర, ప్లాట్ఫామ్స్ దగ్గర వదిలేస్తున్నారు. కానీ ఈ కపుల్ చాలా దూరదృష్టి కలవారు. అందుకే స్టీవ్ జాబ్స్ ని పాల్ అండ్ క్లారా అని బాగా చదువుకున్న వ్యక్తులకు దత్తక్కిచ్చారు. పాల్ అండ్ క్లారా శబ్దలీ గారికి మాట ఇచ్చిన విధంగానే స్టీవ్ జాబ్స్ ని చాలా చాలా బాగా చదివించారండి. ఇప్పుడు మనం చూస్తున్నాం, ఎంతో మంది చదువు లేక తిండి లేక బతుకుతున్నారు. అడాప్షన్ తీసుకున్న వాళ్లకు మళ్ళీ పిల్లలుంటే వీళ్ళని సరిగ్గా చూసుకోరు. కానీ పాల్ అండ్ క్లారా వీళ్లకు భిన్నం. ఎంతో బాగా చూసుకున్నారు స్టీవ్ జాబ్స్ గారిని. నచ్చిన వస్తువులు కొనించి మంచి మంచి చదువులు చదివించడానికి ప్రయత్నించారు. చిన్నప్పటి నుంచి ప్రతిభావంతుడైన స్టీవ్ జాబ్స్ గారు ఇప్పుడు మనం చూస్తున్నాం, ఎవరైనా బాగా ఇంటెలిజెంట్ గా ఉంటే కొంతమంది ఉంటారు, మార్కులు వస్తే చాలు, డిగ్రీ వస్తే చాలు, ఇంకేమీ అవసరం లేదని. కానీ స్టీవ్ జాబ్స్ గారు వీళ్ళకంతా వ్యతిరేకమండి. తను ప్రతిభను గుర్తించుకున్నాడు. ఆయన మనసులో ఎన్నో సంఘర్షణలు, ఏదో చెయ్యాలి, ఇంకా సాధించాలి, ప్రపంచం కోసం ఏదైనా చెయ్యాలి అని తన మనసులో ఎప్పుడూ ఒకటి ఉండేది. అలానే చదివేవాడు. తన క్లాసులో ఉండేటప్పుడు ఆయన చదువు మీద కంటే ఏదో ఒకటి చెయ్యాలి అనే తపనే ఎక్కువగా ఉండేది. కాబట్టి ఆ చదువు అతని ప్రతిభకు సరిపోలేదని ఆయన భావించాడు. కాబట్టి 1972లో రీడ్ కాలేజ్ నుంచి డ్రాప్ అవుట్ అయ్యాడు స్టీవ్ జాబ్స్ గారు. ఈ రోజు మనం అంటుంటాం, స్టీవ్ జాబ్స్, బిల్ గేట్స్ వీళ్ళంతా డ్రాప్ అవుట్స్, కాబట్టి మేము కూడా కాలేజ్కి వెళ్ళకపోతే ఇలాంటి యాపిల్, మైక్రోసాఫ్ట్ కనుక్కుంటామని. కాదండి, అలా అనుకునే వాళ్ళు ఇది వినండి. డ్రాప్ అవుట్ అయిన స్టీవ్ జాబ్స్ గారు ఇంటికి వెళ్ళలేదు. ఏదో ఒకటి సాధించాలి అనే తపన ఆయనను వెంటాడింది కదా. నవ్య భావాలకు నిలయమైనది ఆయన బ్రెయిన్. అక్కడ ఫీజు ఎక్కువైంది కాబట్టి వాళ్ళ పేరెంట్స్ కట్టలేకపోయాడు. ప్లస్ ఆయనకు అక్కడ చదువు నచ్చలేదు. ఆయన ప్రతిభకు సరిపోదని భావించాడు. కాబట్టి తన ప్రతిభకు తగినది ఏదో ఒకటి చేయాలనుకున్నారు కదా స్టీవ్ జాబ్స్ గారు. కాబట్టి తనలాగే తన ఫ్రెండ్స్ కొందరు ఉండేవాళ్ళండి. కాబట్టి ఆ ఫ్రెండ్స్ని దగ్గర తీసుకున్నాడు. వాళ్ళతో కలిసి ఏదో ఒకటి చేయాలని భావించేవాడు. స్టీవ్ జాబ్స్ గారిలాగే సేమ్ ఆలోచనలు కలిగిన వాళ్ళు వాళ్ళ ఫ్రెండ్స్ కూడా ఉన్నారు. మనం అంటుంటాం కదా, ద బర్డ్స్ ఆఫ్ సేమ్ ఫెదర్ ఫ్లాక్ టుగెదర్ అని. అలాగే స్టీవ్ జాబ్స్ గారి ఫ్రెండ్స్ కూడా ఇటువంటి ప్రతిభ కలిగిన వాళ్ళు, ఏదో చెయ్యాలనే తపన కలిగిన వాళ్ళు ఇంకా ఇద్దరున్నారండి. కాబట్టి వీళ్ళ ముగ్గురు కలిసి కార్ గ్యారేజ్ లో ఒక ల్యాబొరేటరీని ఏర్పరచుకున్నారు. నేల మీద పడుకునే వాళ్ళు, చెప్పాను కదా, కోక్ బాటిల్స్ అమ్మినప్పుడు వచ్చిన డబ్బులు చూసి ఆనందపడేవాళ్ళు. ఇటువంటి ఈ కష్టం చూసినప్పుడు ఒక వ్యక్తి అనుకున్నారు, ఇంత యూత్కి, ఇంత ప్రతిభ కలిగిన వాళ్ళకి మనం ఏదో చేయాలి అని వాళ్ళ కోసం ఇన్వెస్ట్ చేశారు. రెట్టించిన ఇంట్రెస్ట్తో ఇంకా ఎక్కువ కృషి చేశారు. స్టీవ్ జాబ్స్ గారు ఇంతే కాదండి, ఖాళీ సమయంలో ఇష్టమైన క్లాసులకు వెళ్ళేవాడు. అదే క్యాలిగ్రఫీ ఏంటా అనుకుంటున్నారా? అదేనండి, అందంగా అక్షరాలను రాయడం. సాఫ్ట్వేర్ ఇంజనీర్ అయిన స్టీవ్ జాబ్స్ గారు అందమైన అక్షరాలు నేర్చుకుని ఏం చేస్తారు అనుకుంటున్నారా? కానీ క్యాలిగ్రఫీ నేర్చుకున్న తర్వాత స్టీవ్ జాబ్స్ గారు ఎప్పుడూ అనుకోలేదు, ఎందుకు ఆ క్లాస్కి వెళ్ళాను, అనవసరంగా డబ్బులు వేస్ట్ చేశా, అనవసరంగా టైం వేస్ట్ చేసుకున్నా అనుకోలేదండి. క్యాలిగ్రఫీ అంటే అందమైన అక్షరాలు రాయడం. లేటర్ ఆన్ స్టీవ్ జాబ్స్ గారు కొన్ని పరికరాలను కనుక్కున్నారు కదా. ఆ పరికరాల్లో ఫాంట్ ఫేసెస్ అని ఉన్నాయి. అంటే డిఫరెంట్ టైప్స్ ఆఫ్ లెటర్స్ ఉంటాయి. ఆయన చెప్తుంటారు, ఆ రోజు నేను క్యాలిగ్రఫీ క్లాసులకు వెళ్ళకపోయింటే ఈ రోజు ఈ అందమైన అక్షరాలు ఈ పరికరాల్లో ఉండేవి కాదు అని. దీన్ని బట్టి ఏం అర్థమవుతుందండి, జీవితంలో మనం ఏం చేసినా అది ఒక మంచి రీజన్ కోసమే. దేనికి ఎప్పుడు రిగ్రెట్స్ ఉండవు. మీరు తెలివిని సంపాదించుకున్నా, ఏమైనా విజ్డమ్ని సంపాదించుకున్నా అవి మనకు ఫ్యూచర్లో ఎప్పుడో ఒకప్పుడు యూజ్ అవుతాయి. కాబట్టి అందుకని మీరేమి టైం వేస్ట్ చేయడం, తాగడం, తిరగడం ఇలాంటివి కాదు. ఇలాంటి మంచి విషయాలను నేర్చుకోండి. ఇవి ఏదో ఒక పాయింట్ ఆఫ్ టైంలో మీ జీవితంలో యూజ్ అవుతాయి. ఇటువంటి చిన్న కార్ గ్యారేజ్ నుంచి బయటకు వచ్చిందే యాపిల్ కంప్యూటర్. మొదట్లో ఎప్పుడైనా తప్పులు సహజమే కదండి. ఈ యాపిల్ కంప్యూటర్లో కూడా కొన్ని తప్పులుండేవి. హరే రామ్ హరే కృష్ణ అని హిప్పీ కల్చర్ ఉర్రూతలూగిపోతుందండి. అలాంటి సమయంలో స్టీవ్ జాబ్స్ గారు అనుకున్నారు, మనం కూడా ఏదో ఒకటి చేయాలి అని. కానీ ఆయన వెళ్ళి అలా చేయలేదు. మంచి ఆహారం దొరుకుతుందని వారానికి ఒక్కసారి కిలోమీటర్లు మేర నడిచి లార్డ్ కృష్ణ టెంపుల్కి వెళ్ళి తినేవాళ్ళు.
దీన్ని బట్టి అర్థమవుతుంది ఆయన రిలీజియస్ గా కూడా ఒకచోటే డివియేట్ అవ్వలేదు. ప్రతి ఒక్కరిని గౌరవించడం స్టీవ్ జాబ్స్ గారి అద్భుత లక్షణం. అదే అంటారు కదండి, సింప్లిసిటీ ఇస్ ద నేచర్ ఆఫ్ గ్రేట్ సోల్స్ అని. ఇది నేను మొన్న ఎక్కడో ఎవరో స్టేటస్ అప్డేట్ చేస్తే అనుకున్నాను. అప్పుడు నాకు మొట్టమొదటిగా గుర్తొచ్చింది స్టీవ్ జాబ్స్ గారే. సైన్స్ పట్ల ఆసక్తి, అభిమానం, ఏదో చెయ్యాలని తపన, ఇవన్నీ ఒక్క రోజులో రాలేదండి. ప్రతి ఒక్కరి జీవితంలో ప్రతి ఒక్కరూ విజయం సాధించాలనుకునే వాళ్ళలో ఒక ఇన్స్పిరేషన్ అంటూ ఎక్కడి నుంచో వస్తుంది. అలాగే స్టీవ్ జాబ్స్ గారికి కూడా ఒక ఇన్స్పిరేషన్ ఒకటి చూసి ప్రభావితుడయ్యాడు. ఏంటా అని ఆలోచిస్తున్నారా? అదేనండి, స్టీవ్ జాబ్స్ గారు చదువుకునేటప్పుడు ఒక శీర్షిక ఉండేది, ద లాస్ట్ హోల్ ఎర్త్ క్యాటలాగ్ అని. ఆ శీర్షికను ఎప్పుడూ చదివేవాళ్ళు స్టీవ్ జాబ్స్. మనలాగా ఆ బుక్ ఈ బుక్ అనవసరమైనవి కాకుండా చాలా సెలెక్టెడ్ గా మంచి పుస్తకాలు చదివేవాడు. అదే అంటారు కదా, బుక్స్ ఆర్ ఆర్ బెస్ట్ ఫ్రెండ్స్ అని. అలాగే స్టీవ్ జాబ్స్ గారు కూడా దీన్ని మంచి స్నేహితుడిగా చేసుకున్నాడు. దాంట్లో ఉన్న విషయాలను తనలోకి తీసుకున్నాడు. ఒకనొకప్పుడు ఆ బుక్ ఆగిపోయిందండి. అప్పుడు బుక్ వెనక తిప్పి చూశాడు. దాన్ని చూసి చాలా మెస్మరైజ్ అయ్యారు స్టీవ్ జాబ్స్ గారు. అక్కడ ఉన్నది ఒక రోడ్డు బొమ్మ. దాన్ని చూసి ఆయన ఎంతగా ఆలోచించారంటే అప్పుడు అనుకున్నాడు, ఆకలితో ఉండండి, మూర్ఖంగా ఉండండి, కానీ మీ పట్టుదలను విడవకండి. అదేనండి ఇప్పుడు మనం కవర్ పేజెస్ పెట్టుకుంటాం కదా, స్టే హంగ్రీ స్టే ఫూలిష్. అది స్టే హంగ్రీ స్టే ఫూలిష్ అంటే అలా ఉండడం కాదు, రెట్టెంతించిన బలంతో పట్టుదలతో ముందుకు సాగాలి అని దాని అర్థం. స్టీవ్ జాబ్స్ గారు ఒకసారి ఇండియాకు వచ్చారు. ఇండియా అంటే ఎంత కల్చరల్ గా, ఎంత సైంటిఫిక్ గా ఎంతో ముందుకు ఉంటుందని స్టీవ్ జాబ్స్ గారు భావించారు. ఇక్కడికి వచ్చిన తర్వాత పువర్ పీపుల్ ని చూశాడు. పావర్టీని చూసి చలించిపోయారు స్టీవ్ జాబ్స్. ఇంత హై ఎక్స్పెక్టేషన్స్ ఉన్న ఇండియాలో ఇలా ఉండడం ఏంటి అని చాలా బాధపడ్డాడు. మనసులో ఏదో తపన, సాంకేతిక విజ్ఞానంతో ఇండియాని ఇంకొంచెం పెద్దగా చేయాలి అని అనుకున్నాడు. ఎవ్రీ డ్రాప్ ఆఫ్ ఓషన్ స్టార్ట్స్ విత్ అ సింగిల్ డ్రాప్ అన్నారు మదర్ తెరెసా గారు. ఇదే ఈయన జీవితంలో కూడా ఉంది. ప్రపంచాన్ని మొత్తం మార్చలేనేమో, కానీ నా అంత కృషి నేను చేయాలి అనుకున్నారు. ఇలా మనలో ఎంతమంది అనుకుంటున్నామండి? కానీ స్టీవ్ జాబ్స్ గారు అలా అనుకున్నారు. అతనిలో అద్భుత శక్తి జ్వలించింది. దీనికి కారణమే ఆయనను యాపిల్ సీఈఓగా చేసింది. కొన్ని కారణాల వల్ల యాపిల్లో ఉన్న తన ఫ్రెండ్స్ తో కొన్ని కారణాల వల్ల ఆయన బయటకు వచ్చేయాల్సి వచ్చింది. కానీ తను పెంచి పోషించిన యాపిల్ కంపెనీయే అతని బయటికి తరిమేయడంతో స్టీవ్ జాబ్స్ గారు చాలా కుంగిపోయారు. కానీ ఆయన ఎప్పుడు బాధపడలేదు. ఆయనను మాత్రమే తొలగించింది యాపిల్, ఆయన తెలివిని, పట్టుదలను కాదు. అదే ఆయన బలం, అవే ఆయన సంపద. మార్కెటింగ్ లో దిట్ట అయిన స్టీవ్ జాబ్స్ గారు, ఆలోచించడంలో దిట్ట అయిన స్టీవ్ జాబ్స్ గారు తన ప్రతిభకు మెరుగులు దిద్దారు. యాపిల్ ని ఇంకొక సంచలనం చేయడానికి ప్రయత్నించారు. బయటకు వచ్చాడు. నెక్స్ట్ కంప్యూటర్ కనుక్కున్నారు. ఇంతతో ఆగలేదండి స్టీవ్ జాబ్స్ గారు. అతని ఫ్రెండ్స్ జాన్ కాలే అనే అతను పెప్సీలో పనిచేసేవాళ్ళు. ఇతన్ని ఎలాగైనా తనలోకి తీసుకొని రావాలి అని అనుకున్న స్టీవ్ జాబ్స్ గారు రెచ్చగొట్టారు. చక్కెర నీళ్ళ అమ్ముతూ బతుకుతావా, ప్రపంచాన్ని ఏమైనా మారుస్తావా అని. అంతే, రెచ్చిపోయిన ఆలోచనతో జాన్ స్కాల్ స్టీవ్ జాబ్స్ తో చేతులు కలిపారు. 1980లో బయటకు వచ్చిన స్టీవ్ జాబ్స్ గారు గ్రాఫిక్స్ అని సరికొత్త ప్రపంచం పిక్సార్ ని కనుక్కున్నారు. ఇక్కడేనండి కార్టూన్స్, అందరికీ ఎంతో ఇష్టమైన కార్టూన్స్ ని కనుక్కున్నారు. టాయ్ స్టోరీ అనే ఫిలిం ని తీశారు. టాయ్ స్టోరీకి ఎన్నో ఆస్కార్ అవార్డులే వచ్చాయి. ఇంతే కాదండి, సంగీతం, చిత్రకళను నవీన యంత్రంలో ఉంచిన అభినవ బ్రహ్మగా మనం స్టీవ్ జాబ్స్ గారిని కొనియాడుతున్నాం. అవరోధాలను అధిరోహించి ఓటమిని తరిమి కొట్టాడు స్టీవ్ జాబ్స్ గారు. అంతా సజావుగా సాగిపోతుంది అన్న స్టీవ్ జాబ్స్ గారి జీవితంలో ఒకానొక భయంకరమైన సంఘటన తెలుసుకున్నారు. అదే ఆయనకు ప్యాంక్రియాటిక్ క్యాన్సర్ ఉందని. ఈ కాలంలో మనం చిన్న జ్వరం వస్తేనే చాలా బాధపడిపోయి ఇంకా ఏమి చెయ్యలేము అనుకుంటున్నాం. అదే క్యాన్సర్ వస్తే మన జీవితం అయిపోయింది అని బాధపడిపోతుంటాం. దీనితోనే చావు తొందరగా వస్తుంది. కానీ స్టీవ్ జాబ్స్ గారు బాధపడలేదు. ఇవన్నీ లైఫ్ లో సహజం అనుకున్నారు. కాబట్టి దాన్ని క్యూర్ చేయడానికి లివర్ ని సర్జరీ చేయించుకున్నారు. లేట్ ఆన్ ఆయనకు తెలిసి ఆయన హెల్త్ క్షీణించిపోతుందని. కాబట్టి తను వాలంటరీగా యాపిల్ కంపెనీ నుంచి బయటకు వచ్చేశారు. ఆయన బయటకు వచ్చారు ఊరికే కాదు, తన సంపదను, అదే తన తెలివితేటలను ప్రపంచానికి వదిలేసి. విన్నారు కదండి స్టీవ్ జాబ్స్ గారి గురించి. అవరోధాలను అధిరోహించిన స్టీవ్ జాబ్స్ గారు ప్రతి ఒక్కరికి రోల్ మోడల్. ఇటువంటి స్టీవ్ జాబ్స్ గారి గురించి మనం ఎంతో నేర్చుకోవాలి. ఈయనలా కాకపోయినా ఈయనలో ఉన్న కొన్ని విషయాలను మనం తెలుసుకొని మంచి పొజిషన్లోకి రావాలి. కాబట్టి స్టీవ్ జాబ్స్ ఈజ్ ఆర్ హీరో, హీఈస్ ద లెజెండ్. ఇలాంటి స్టీవ్ జాబ్స్ గారిని ఎన్నో అవార్డులు వరించాయి. అత్యంత ప్రతిభావంతుడిగా ప్రపంచం గుర్తించింది. మనము గుర్తించాం కదండి. సో ఇప్పటి నుంచి టైం వేస్ట్ చేయకుండా టైం ఇస్ ప్రెషియస్ అని నేర్చుకొని మనం కూడా విజయానికి మెట్లేద్దాం, విజయ బాటలో పయనిద్దాం. ఇలాంటి ఎంతో మంది గొప్ప వ్యక్తుల గురించి తెలుసుకోవడానికి, మన జీవితాలను మార్చుకోవడానికి
వింటూనే ఉండండి విఐటి కమ్యూనిటీ రేడియో 90.8. నేను మీ సృజన. Dear listeners, you're listening to VIT Community Radio 90.8 and this program is Team Speak Time. Hello friends, you are listening to VIT Community Radio 90.8 FM और ये है आपका शो लर्निंग जर्मन और मैं हूँ आपका होस्ट एंड दोस्त हिमांशु मंघानी और मैं हूँ आपकी होस्ट श्राव्या. अच्छा ठीक है यार, बहुत हो गया इंग्लिश और हिंदी. चलो आई स्टार्ट इन जर्मन. हेलो फ्रेंडे. Dies ist VIT Community Radio 90.8 FM Und ihr hörte Learning German. Ich bin हिमांशु मंघानी Und ich bin Shravya. ओके, तो हमने जो पहले हिंदी और इंग्लिश का मिक्सचर बोला था तो हमने उसको जर्मन में बोला. हमने बोला कि Dies ist VIT Community Radio 90.8 FM मतलब That means this is VIT Community Radio 90.8 FM. और फिर बाद में हमने बोला Here is Zohyor learning German. So Zohyoren मतलब to listen. So, you are listening to VIT learning German show. और ich bin हिमांशु मंघानी मतलब मैं हूँ हिमांशु मंघानी. Und ich bin Shravya मतलब and this is Shravya. ओके, तो देखिए अब धीरे धीरे हमने इंट्रोडक्शन तो तुम्हें बता ही दिया है. तो आज सबसे पहले हम क्या पढ़ने वाले हैं? सबसे पहले मुझे तो सुबह सुबह ये याद आ गया कि हम होंगे कामयाब. क्यों, ऐसा क्यों? ऐसे ही मतलब विल पावर बढ़ गया बहुत. तो तब मुझे याद आया कि भाई हमने तो अपने लिसनर्स को विल, शैल और ऐसे मॉडल वर्ब्स के बारे में तो बताया ही नहीं. तो ठीक है, आज सोचा हम आज मॉडल वर्ब्स कवर अप कर लेते हैं, यानी कि विल, शैल, लाइक, वुड, माइट, मे एंड ऑल. ओके, तो इसको बोलते हैं मॉडल वर्ब्स. चलो ठीक है, अब धीरे धीरे हम इतना आगे बढ़ चुके हैं तो अब ये इस मॉड पे आ गए हैं कि हम आज ये पढ़ेंगे. तो सबसे पहले रिवीजन करा देते हैं कि लास्ट 2 क्लासेस में हमने क्या किया. हाँ. हमने कुछ 10 रूट वर्ड्स पढ़े थे. तो वो कौन से थे श्राव्या? 10 रूट वर्ड्स? रूट वर्ड्स जैसे कि मतलब पॉजिटिव प्रोनाउन. अरे हाँ, मेरा का, माइन. भूल गए. तो फॉर हम मेरा का बोलेंगे माइन, तुम्हारा, यानी कि जब हम एक बंदे को स्पेसिफाई कर रहे हैं तब हम बोलेंगे दाइन. पर जब हम बहुत सारे लोगों को स्पेसिफाई कर रहे हैं हम यूज करेंगे यूर. ओह कूल. तो इसको ऐसे बोल सकते हैं, आई के लिए बोलेंगे माइन और आर के लिए बोलेंगे उनसेर और यू के बोलेंगे यू के लिए बोलेंगे दाइन और यू ऑल के लिए बोलेंगे यूर. हाँ. और फिर बाद में ही और इट के लिए सीन साइन और फिर जी के लिए बोलेंगे ईयर. ठीक सारे है? जी के लिए मतलब हाँ. फॉर्मल, इनफॉर्मल जो कुछ भी हो हम ईयर ही यूज हाँ, करेंगे. क्योंकि जी लड़कियों के लिए भी बोलते हैं, रिस्पेक्ट के लिए भी बोलते हैं और दे ऑल के लिए भी बोलते हैं, यानी थर्ड पर्सन प्लूरल के लिए भी बोलते हैं. जी हाँ. और कल हमने आर्टिकल्स भी किए थे, डेफिनेट और इंडेफिनेट आर्टिकल्स के लिए हम कौन सा प्रोनाउन यूज करते हैं. तो द के लिए देर दी दास, मस्कुलिन, फेमिनिन और न्यूट्रल के ऑर्डर था. और फिर ए और एन को बोलेंगे आइन. आइन में ही हम मास्कुलिन और न्यूट्रल के लिए यूज करेंगे आइन और फेमिनिन और प्लूरल के लिए यूज करेंगे आइना. ठीक है, तो बेसिकली 10 वर्ड्स हो गए. आई के साथ माइन, यू ऑल के साथ यूर और यू सिर्फ सिंगुलर है उसके लिए डाइन. आर के लिए उनसेर, ही और इट के लिए सीन और जाय के लिए नहीं साइन. हिमांशु ओके, साइन. तुम्हारा ये आई और ई का चक्कर कब चलेगा मुझे नहीं पता. अब पता नहीं, कभी तो सही होगा ही होगा. देखते सही करा देती हूँ, मैं ही सही कराऊंगी तुम्हें. जरूर. और जी के लिए बोलेंगे आयर. हाँ ठीक है, चलो बहुत बढ़िया. तो अब मॉडल वर्ब्स के बोलते सबसे पहले बताओ कि वोलन का मतलब क्या होगा. वोलन मतलब विल. तो अच्छा ठीक है, मैं अभी आपको याद होगा कि हमने पिछले थोड़े बहुत क्लासेस के पहले हमने आपको ये बताया कि हम डिफरेंट काइंड्स ऑफ वर्ब्स यूज करते हैं और उसमें डिफरेंट केसेस होते हैं, यानी फर्स्ट पर्सन सिंगुलर, फर्स्ट पर्सन प्लूरल, ऐसे. तो वापस से हम विल यानी कि वोलन एज इन जर्मन हम ऐसे ही करेंगे. तो अभी मैं इश के लिए बोलूंगी विल, दू के लिए बोलूंगी विल्स्ट,
यानी कि विल में एस टी डालो, एर जी और एस उसमें भी बोलूंगी विल, वियर के लिए बोलूंगी वॉलन, यू रूट वर्ड को कोई छेड़खानी नहीं करेंगे, याद रख लेना भाइयों, और ईयर के लिए बोलेंगे वॉल्ट, और फिर जी के लिए बोलेंगे विल। ओके तो मतलब कुछ इसको ऐसे ही याद करें ना, क्योंकि ये ऑर्डर तो हमेशा सेम ही रहने वाला है। हाँ। क्यों ना इनको याद ही कर लें, क्योंकि इसमें थोड़ा सा चेंज है, क्योंकि हमने बोला था कि जो थर्ड पर्सन सिंगुलर है ही शी और इट, उसमें टी लगता है हाँ। ये हटा के, बट इस केस में नहीं है। तो ये वोलन वाला जो वर्ड है, ये मॉडल वर्ब्स को हम आपको एक पैरोडी की तरह याद करा देंगे, क्योंकि आपको ऐसे सोचना नहीं होगा कि फर्स्ट पर्सन सिंगुलर है या सेकंड पर्सन सिंगुलर। अगर आपको अपने आप ये शब्द एक जुगलबंदी में याद हैं, रटे हुए हैं, तो आप आगे चल के भी इन्वेंट कर सकते हैं, कुछ डिस्कवर कर सकते हैं किसी सेंटेंस में, और कुछ समझ सकते हैं उस सेंटेंस के थ्रू। हाँ, और लिसनर्स में आपको ये भी बता दूं, हम यूजुअली हमने आपको पहले जब हम आपको वर्ब सिखा रहे थे, हमने आपको ये बोला कि अगर मैं लूंगी गेहन यानी टू गो, तो उसमें से मैं ईएन हटा दूंगी और मेरा गे बन जाएगा मेरा मॉडल मतलब मेरा रूट वर्ड। सही एकदम। पर यहाँ पे ऐसा नहीं है, मैं यहाँ पे मेरा विल का मतलब है वॉलन, बट मैं वॉल यूज नहीं कर रही हूँ यहाँ पे, मैं विल ही यूज कर रही हूँ यहाँ पे। तो इसलिए इसका मतलब ये हुआ, इन शब्दों को याद ही कर लीजिए, क्योंकि ये बहुत ज़्यादा यूज होते हैं, और इसलिए आप यार हमें कामयाब होना है तो हाँ, हमें ये शब्द सीखने पड़ेंगे। हाँ ज़रूर ज़रूर, क्यों नहीं सीखेंगे। तो लो चलिए, आज हम विल को भी सबसे पहले स्टार्ट करते हैं। विल को वांट विल या वांट, इन दोनों के लिए आप बोल सकते हैं वोलन रूट वर्ड, इश्क के साथ लगेगा विल, डू के साथ लगेगा विल्स्ट, ईयर एस जी के साथ लगेगा विल, और वेयर जी जाय के साथ लगेगा वोलन, और आयर के साथ लगेगा वोल्ट। तो उस केस में आप आयर के साथ लगेगा यहाँ पे, चलिए ठीक है, वोल्ट। और तो इस केस में यूँ भी देख सकते हैं कि दो चीज़ें अलग है, बाकी वही रूल फॉलो कर रहा है। डू के लिए हम एस टी लगाते हैं तो वो विल्स्ट है ही, और थर्ड पर्सन प्लूरल के लिए जाय होता है, तो इस केस में भी कोई छेड़खानी नहीं है, और ना ही फर्स्ट पर्सन प्लूरल के लिए। और रही बात आयर यू ऑल के लिए, तो टी लगता है, तो इसमें भी टी लगा है। तो दो केस बिल्कुल अलग हैं जो रूल को फॉलो नहीं कर रहे, जैसे कि इश्क का वोल नहीं है, इश्क का विल ही है, और एयर एस जी का भी विल ही है। हाँ, यहाँ पे बस चेंज हुआ है इश में और एर जी एस में, बाकी सब में जो हम नॉर्मल कंडीशंस लेते हैं वही है। तो देखिए, एक ये चीज़ भी ऑब्जर्व करी है कि अगर आप इश, एयर, एस और जी के लिए बोलेंगे, तो ये जो 6 मॉडल वर्ब्स हम पढ़ने वाले हैं, उन सब में कोई चेंज नहीं होता, चारों के लिए एक ही है। जैसे कि वोलन के लिए विल है, तो इश विल, एर विल, एस विल, जी विल। और यही अगर आप कोनन बोलेंगे तो उसका कान है, तो इश कान, एर कान, जी कान, एस कान। ठीक है, कॉनन को तो बगल में रखो, अभी पहले विल का तो क्लैरिफाई कर दो। बट ये प्रिंसिपल अच्छा है काफ़ी, कि मतलब आप उसी ऑर्डर में तो याद कर सकते हैं जो आपके रूल है, पर मेन बेसिकली याद ये रखिए कि आई यानी कि जो फर्स्ट पर्सन सिंगुलर है और जो थर्ड पर्सन सिंगुलर है, उनके लिए एक ही यूज होगा। कहने का मतलब, एक बात बोलूं, तुम इतना ग्रामर ना तुम जितना रटोगे उतना ही मुश्किल हो जाएगा, तुम जितना प्रैक्टिस करोगे एग्जाम्पल्स लेके उतना ही तुम्हारे लिए आसान हो जाएगा। हाँ, बट ये एक बचपन में तुमने तो याद नहीं किया कि हम ए एप्पल बोलेंगे या एन एप्पल बोलेंगे, वो बस तुम सीखते रहे, मतलब हर रोज तुम दोस्तों से बात करते रहे, तो तुम्हें आया, तो वापस हम अपने जीपी, वो क्या था तुमने क्या बोला था लास्ट क्लास में, हमारा सिग्नेचर, अच्छा हमारे शो का सिग्नेचर, जीवीपी, ग्रामर, वोकैबुलरी एंड प्रैक्टिस। तो जीवीपी फॉलो करते रहिए और सीखते रहिए। हाँ, बट जिससे जो पर अपन ने वॉवल्स जो पढ़े रहे थे, क्योंकि हमको पता था ए ई आई ओ यू, तो उस बेस पे अपन सब लगा देते थे। हाँ, तो अब इस केस में भी हाँ, तो इस केस में भी ये बेसिक हो सकता है कि जो इश और एयर जी एस है, तो उसके लिए कोई चेंजेस, मतलब चारों के लिए एक ही वर्ड है, कोई मतलब चेंज नहीं है। तो इसलिए आपका थोड़ा मतलब याद करने का लोड कम हो जाएगा। आप मतलब देख सकते हैं कि अगर आपको इश पता है विल, तो इसका मतलब आपको एयर जी और एस का भी मतलब पता ही है कि उसके लिए क्या यूज़ करेंगे, विल ही यूज़ करेंगे। तो सबसे पहले चलिए इन दोनों केसेस को ही हम कवर करते हैं। अब सबसे पहले 6 वर्ब्स पढ़ा देते हैं, और उसके बाद इश, एयर, जी के लिए क्या बोलेंगे वो बता देंगे, फिर उसके बाद हम दूसरे केसेस पे आएंगे। ठीक है? तो हमने वोलन का बता दिया कि इश, एयर, एस और जी, यानी कि फर्स्ट पर्सन सिंगुलर और थर्ड पर्सन सिंगुलर के लिए विल लगेगा। तो अब सेकंड वर्ड करते हैं कोनन। कोनन का मतलब बताओ। कोनन का मतलब होता है कैन, आई कैन। सो उसके लिए हम इश, एर, जी, एस के लिए यूज करेंगे कान, KANN, राइट, कान। ओके, और मे और अलाउ को बोलेंगे डुरफन, ड्यूरफन। और उस केस में इश के लिए और एयर,
हाँ, और म्योखन का मतलब है वुड लाइक टू। सो उसके लिए हम इश और एरजी एस के लिए यूज करेंगे म्योखे। मॉकटे 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 यूज करेंगे। और एक और है कौन सा है जिसको हम बोलते हैं लाइक टू? लाइक टू, हाँ, मॉर्गन। नहीं, यहाँ पे सब यूजली कंफ्यूज हो जाते हैं। मॉर्गन का मतलब है लाइक, और जब हम बोलते हैं मॉकटेन उसका मतलब है लाइक टू। मॉर्गन मतलब MOGEN। सो उसके लिए हम यूज करेंगे लाइक। अगर मैं बोलूंगी आई लाइक द बुक, सो मैं बोलूंगी इश माग दास बुक। और अगर मैं बोलूंगी वुड यू लाइक टू हैव समथिंग, सो वहाँ पे वुड यू लाइक टू, उस केस में मैं यूज करूंगी म्योक्टन। हाँ, तो अब वापस से मैं आपको एक और बार मॉडल वर्ब्स रिवाइज करा देती हूँ। तो ठीक है, हमने अब तक क्या सीखा था? मैं आपको ये बोलूंगी कि इश RZS के लिए हम कौन से वर्ब्स यूज करेंगे। तो वॉलन मतलब विल, उसके लिए हम यूज करेंगे विल। कैन के लिए हम यूज करेंगे कान, जिसका रूट वर्ड है कॉनन। और डुरफन मतलब कि मे और अलाउ, और सोलन मतलब शुड, मूसन मतलब मस्ट, मॉक्टन मतलब वुड लाइक टू, और मागन मतलब लाइक टू। तो ठीक है, सबसे पहले 7 वर्ड्स के मीनिंग याद करा देते हैं। तो मैं तुमसे बोलूंगा, तुम उसका इंग्लिश बताना कि क्या बोलते हैं। ठीक है श्राव्या, तैयार हो? ठीक है 3 भाई, 2 1 बोलते हैं। 0। वूलन वॉलन। वॉलन मतलब विल। और कॉनन कॉनन मतलब कैन। सोलन मतलब शुड। मॉक्टन मतलब वुड लाइक टू। मूसन मतलब मस्ट। और डुरफन मतलब मे। मागन लाइक लाइक टू। ओके कूल। इट्स नॉट मागन, इट्स मॉर्गन। ओके, तो अब ऐसे कर सकते हैं। वोलन के लिए क्या है जो हमने केसेस पढ़े हैं? विल। सोलन के लिए सोल। मूसन के लिए मूस। मॉक्टन के लिए मॉक्टे। हाँ। और डॉर्फन के लिए डार्फ। और कोनन के लिए कान कान। ठीक है, कॉनन के लिए कान और सोलन के लिए शुड सोल। और रही बात अब इस केस में डू पे आ जाते हैं, जो कि सेकंड पर्सन सिंगुलर है। तो उस केस में रूल वही लगेगा, EN हटा के ST लगाना है। बट एक जगह डिफरेंट है, जो कि है मोसन वाला केस, उसमें मुस्ट बोलेंगे, मूसन नहीं बोलेंगे। मुस्ट। तो एक ही इसका एक्सेप्शन है, बाकी वही रूल है जो हमने आपको पहले बता चुके हैं कि EN हटाकर ST लगाना है। तो वोलन का हो जाएगा वोल्स्ट, कोनन का हो जाएगा कोन्स्ट, सोलन का हो जाएगा सोल्स्ट, और डुरफन का हो जाएगा डार्फ्स्ट। और फिर रही बात मॉकटन की, तो उस केस में जाएगा मॉकटेस्ट। और मूसन के लिए हो जाएगा मूस मूस्ट। ओके, कोई इसमें एक्सेप्शन नहीं है, मैं शायद गलत बोल गया। नहीं है, क्योंकि यहाँ पे तुम ST लगाओ, मूस में ऑलरेडी डबल S है, तो तुम तीसरा S तो लगाओगे नहीं, तो इसलिए वो बनेगा मूस्ट। ओके, तो काम अपना आसान हो गया। आपने 3 केसेस पकड़ लिए सिंगुलर वाले, जिसमें फर्स्ट पर्सन सिंगुलर और थर्ड पर्सन सिंगुलर के लिए एक ही शब्द यूज करना है, जो कि रूल से थोड़ा सा अलग है। और रही बात सेकंड पर्सन सिंगुलर की, मतलब डू की, तो उस केस में हमें ST ऐड कर दो। वही हमारा पुराना रूल। फर्स्ट पर्सन के लिए जो हमने वर्ड यूज किया, उसके लिए ST ऐड कर दो, सिंपल। ठीक है, और अब थर्ड केस आ जाते हैं, जो कि है हमारा थर्ड पर्सन प्लूरल और फर्स्ट पर्सन प्लूरल। जिस केस में हमने बोला था रिस्पेक्ट करते हैं, तो इसके लिए कैपिटल S लगा देंगे जी में। और अगर थर्ड पर्सन प्लूरल की बात करें तो जी है नॉर्मल, मतलब दे ऑल, और यूं बोलेंगे वेर मतलब आर, फर्स्ट पर्सन प्लूरल के लिए। तो इस केस में भी कोई टेंशन नहीं, कोई भी दिक्कत नहीं होगी। तुमने जो पहले के रूल्स पढ़ रखे हैं वही पता होने चाहिए, तो इसमें भी कोई चेंज नहीं है। और बस तुम्हें रूट वर्ड पता होना चाहिए क्या है। तो ठीक है, तो सबसे पहले रूट वर्ड भी बताओ श्राव्या, और उसको क्या बोलेंगे वो भी बताओ श्राव्या। ठीक है, याद रखिए दोस्तों, अभी हम विर और जी को पकड़े बैठे हैं, और उसके लिए कोई भी रूट वर्ड में चेंज नहीं है। तो आपके पास एक अच्छा मौका है कि आप रूट वर्ड के मीनिंग्स भी जान सकें, क्योंकि अब जो यूज कर रहे हैं हम रूट वर्ड्स, वो एज इट इज वाले रूट वर्ड्स हैं, कोई चेंज नहीं है। क्योंकि ग्रामर कहती है जब एकता है तो कोई चेंज नहीं है, कोई भी तुम्हें बदल नहीं सकता। एकता एंड ऑल, ओके फाइन। तो ठीक है, चलो शुरू करते हैं। अभी मैं शुरू से करती हूँ। वॉलन, वॉलन मतलब विल या वांट। सो मैं इश और SDS के लिए यूज करूंगी विल। डू के लिए यूज करूंगी विल्स। विर जी यानी कि सारे प्लूरल्स, आर एंड दे ऑल, उनके लिए यूज कर ईयर यानी कि यू ऑल, उसके लिए मैं यूज करूंगी वॉल। श्राव्या, ये बाद में करेंगे, अभी सिर्फ उस वाले केस को पकड़ो, विर जी और जाय वाले केस को, क्योंकि तुम्हें सिर्फ रूट वर्ड बताना है, हिमांशु। चलो ठीक है श्राव्या, तुम रहने दो, मैं ही स्टार्ट कर लेता हूँ। ठीक है, तो विर जी, विर मतलब वी, जी मतलब दे, और जी यानी कि S जिसमें छोटा है, मतलब यू विथ रिस्पेक्ट।
अगर मुझे बोलना हो वी विल, यू विल और दे विल, तो मैं बोलूँगा विर वोलन, जी वोलन, जी वोलन। कॉनन के लिए बोलूँगा विर जी कोनन। और डुरफन के लिए बोलूँगा जिसका मतलब है मी और अलाउ। कहने का मतलब अगर मैं बोलना चाहूँ वी मे अलाउ तो विर डुरफन। अगर मैं बोलूँ शी मे अलाउ तो मैं बोलूँगा जी डुरफन, मतलब स्मॉल एस आई और ई, जी डुरफन। अगर मैं बोलना चाहूँ दे मे अलाउ तो उसके लिए बोलूँगा जी डुरफन। फ़र्क सिर्फ इतना सा है कि जो छोटा जी था, कहने का मतलब जिसमें छोटा एस था, जिसके लिए हमने बोला था शी, अगर उस छोटे एस में बड़ा एस कर दो यानी कि जी, तो वो हो जाएगा यू विथ रिस्पेक्ट, यानी अगर रिस्पेक्ट देना हो। वेरी सिंपल। चौथा वर्ड सोलन। जोलन मतलब शुड। अगर मुझे बोलना हो वी शुड तो मैं बोलूँगा विर जोलन। अगर मुझे बोलना हो शी शुड तो मैं बोलूँगा जी जोलन। ठीक है, बहुत ईजी है। जो वर्ड था वो रूट वर्ड बिल्कुल चेंज नहीं हुआ, जैसा कि मैं हमेशा बोलता आया हूँ कि एकता में रहो, तो इसलिए कोई चेंज नहीं है। अब आगे बढ़ते हैं। मूसन। श्राव्य, तुमने बताया था कि म्यूजन का मतलब होता है मस्ट, तो उस केस में अगर अपन बोलना चाहें वी मस्ट तो अपन बोलेंगे विर मूजन। अगर बोलना चाहें शी मस्ट तो क्या बोलेंगे? अरे भाई बहुत सिंपल है, मतलब जी मूजन। अब आगे बढ़ते हैं। मॉकटन मतलब वुड लाइक टू। अगर बोलें हम वी वुड लाइक टू तो क्या बोलेंगे? हम बोलेंगे विर मॉकटन। अगर हम बोलना चाहें शी वुड लाइक टू तो वो भी बहुत इजी है, सिंपल से बोल दो जी मॉकटन। तो अब तुम अच्छी तरह से समझ गई होगी श्राव्या, और मुझे लगता है हमारे लिसनर्स भी अच्छी तरह से समझ गए होंगे कि अगर विर जी वाला केस है, जो कि हम बोलते हैं एकता वाला, रिस्पेक्ट वाला, तो उसमें कोई भी छेड़खानी नहीं है, रूट वर्ड ऐसा का ऐसा ही रहेगा। तो अब मैं वापस से एक क्विक रिकैप दे देता हूँ जो हमारे लिसनर्स के लिए बहुत 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 ही अच्छा होगा। कुछ भी मैं गैप नहीं दूंगा, सीधा वर्ड बोलूँगा, उसका मीनिंग बोलूँगा और कॉन्जुगेशन बता दूंगा। ठीक है, तो स्टार्ट करते हैं। 3, 2, 1 स्टार्ट। वोलन मीन्स विल या वांट। इश विल, डू विल्स्ट, एयर एस जी विल, विर जी वोलन, इहर वोल्ट। सेकेंड वर्ड कोनन। कोनन मीन्स कैन। इश कान, डू कांस्ट, एयर एस जी कान, विर जी कोनन, इह कोंट। अब आगे चलते हैं। थर्ड वर्ड डुरफन, विच मीन्स मे और अलाउ। इश डाफ, डू डाफ्स्ट, एयर एस जी डाफ, विर जी डुरफन, इहर डुर्फ्ट। अब हम आगे बढ़ते हैं हमारे चौथे शब्द पर, यानी कि फोर्थ वर्ड, जो कि है जोलन। जोलन मीन्स शुड। सो इश जोल, डू जोल्स्ट, एयर एस जी जोल, विर जोलन, इहर जोल्ट। वंडरफुल। फिफ्थ वर्ड जो कि है म्यूजन। म्यूजन का मतलब मस्ट। आई मस्ट, इश मूज, यू मस्ट, डू मुस्ट, ही शी और इट मस्ट, इसको बोलेंगे एयर जी एस मुस। वी मस्ट या फिर शी मस्ट, उसको बोलेंगे विर जी मूजन। यू मस्ट, उसको बोलेंगे इहर मुस्ट। अब आखिरी वर्ड जो कि बहुत सिंपल है, मॉकटन, वुड लाइक टू, तो इसका कॉन्जुगेशन है इश मॉकटे, डू मॉकटिस्ट, एयर एस जी मॉकटे, विर जी मॉकटन, एयर मॉकटेट। तो आशा है कि आपको अब सब समझ आ गया होगा, और श्राव्या तुमको भी अच्छी तरह से समझ आ गया होगा कि मॉडल वर्ब्स क्या होते हैं और इनका यूसेज क्या है और इनका कॉन्जुगेशन किस तरह से होता है। 6 रूट वर्ड्स थे जो कि थे वोलन, कोनन, डुरफन, जोलन, मूसन, मॉकटन। वोलन मतलब विल और वांट, कोनन मतलब कैन, डुरफन मतलब मे और अलाउ, जोलन मतलब शुड, मूसन मतलब मस्ट, मॉकटन मतलब वुड लाइक टू।
करती हूँ कि हमने आज आप लोगों को बहुत कुछ सिखाया है। तो यहाँ पे हम साइन ऑफ करते हैं। मैं हूँ श्राव्या कर्रा और मैं हूँ हिमांशु मंघानी और आप सुन रहे हैं अपना फेवरेट शो लर्निंग जर्मन और ये है VIT कम्युनिटी रेडियो 90.8 FM। Dear listeners, you're listening to VIT Community Radio 90.8 and this program is Team Speak Time. హాయ్ హలో VIT, మీరు వింటున్నారు VIT కమ్యూనిటీ రేడియో 90.8 FM. నేను మీ వైషు. ఈ చందమామ కథల ద్వారా మంచి మంచి కథలు చెప్పడానికి వచ్చేసానండి. ఈ ఆలస్యం చేయకుండా స్టార్ట్ చేసేద్దాం. కథ నిజాయితీ. సీతాపురం అనే ఊరిలో రామయ్య కట్టెలు కొట్టుకుంటూ జీవనం సాగించేవాడు. రోజులాగానే అడవికి వెళ్ళాడు. చెరువు గట్టు మీద ఉన్న చెట్టు ఎక్కి కట్టెలు కొడుతుండగా తన చేయి జారి గొడ్డలి చెరువులో పడిపోయింది. తన జీవన ఆధారమైన గొడ్డలి నీటిలో పడిపోవడంతో రామయ్య చాలా బాధపడ్డాడు. విచారంతో ఇంటికి వెళ్లకుండా చెరువు గట్టు మీద కూర్చొని ఏం చేయాలో తెలియక ఆలోచనలో పడ్డాడు. అతని బాధ చూసిన జలదేవత నీటిలో ఎంచి బయటకు వచ్చి రామయ్యకు దర్శనమిచ్చింది. జలదేవత రామయ్య విచారానికి గల కారణం తెలుసుకొని నీటిలోకి వెళ్లి వెండి గొడ్డలి తెచ్చి రామయ్యకు ఇచ్చింది. రామయ్య ఆ వెండి గొడ్డలి తనది కాదన్నాడు. దీంతో జలదేవత మళ్లీ నీటిలోనికి వెళ్లి బంగారు గొడ్డలితో బయటికి వచ్చింది. దానిని రామయ్యకు ఇచ్చింది. కానీ రామయ్య ఆ గొడ్డలి తనది కాదు అన్నాడు. జలదేవత మళ్లీ నీటిలోకి వెళ్లి మామూలు ఇనుప గొడ్డలితో బయటకు వచ్చింది. తన ఇనుప గొడ్డలిని చూసిన రామయ్య సంతోషంతో ఆ గొడ్డలి తనదే అంటూ రుణపడి ఉంటానంటూ చెప్పాడు. తన నిజాయితీని మెచ్చిన జలదేవత రామయ్యకు వెండి, బంగారం మరియు ఇనుప గొడ్డలి 3 ప్రసాదించింది. రామయ్య సంతోషంగా ఇంటికి వెళ్ళాడు. రామయ్య జరిగిన విషయాన్ని తన భార్యతో చెబుతుండగా దొంగచాటుగా సీతయ్య విన్నాడు. సీతయ్య కూడా ఆ మరునాడు రామయ్య లాగానే అడవికి వెళ్ళాడు. సీతయ్య చెరువు గట్టు మీద ఉన్న అదే చెట్టును ఎక్కి కట్టెలు కొడుతూ కావాలనే తన గొడ్డలిని నీటిలో పడేశాడు. కావాలనే గట్టు మీద కూర్చొని గట్టిగా ఏడ్చాడు. ఇది చూసిన జలదేవత నీటిలో ఎంచి బయటకు వచ్చి సీతయ్య బాధకు గల కారణం తెలుసుకుంది. దీంతో జలదేవత నీటిలోకి వెళ్లి ఇనుప గొడ్డలితో బయటకు వచ్చింది. కానీ సీతయ్య అది తనది కాదంటూ అబద్ధం చెప్పాడు. దీంతో జలదేవత మళ్లీ నీటిలోకి వెళ్లి బంగారు గొడ్డలితో బయటకు వచ్చింది. బంగారు గొడ్డలి చూసిన సీతయ్య అది తనదే అంటూ ఆనందించాడు. నిజం తెలిసిన జలదేవత మూర్ఖుడా, అతి ఆశ పడతావా, నిజాయితీగా బతకాలి అంటూ కోపగించుకుంది. ఈ కథ ద్వారా మనకు ఏం తెలిసింది? అతి ఆశ పడకూడదు, ఇతరుల వస్తువులకు ఆశపడకూడదు, నిజాయితీగా ఉండాలి. అప్పుడు రామయ్యలా మనకు మంచే జరుగుతుంది. ఇంకా మంచి కథలు వినాలనుకుంటే వింటూనే ఉండండి VIT కమ్యూనిటీ రేడియో 90.8 FM. మీ వైషు. Dear listeners, you had listened to the program Team Speak Time in VIT Community Radio 90.8. Thank you for listening. காரசாரம் VIT பண்பலையின் விவாத மேடை. ஆரோக்கியமான வாதங்களுடன், அன்றாட நிகழ்வுகளின் தரவுகளுடன், மக்களின் குரல்கள் ஒன்றிணையும் கருத்துக்களம். வணக்கம் நேர்களே, இது VIT பண்பலை 90.8. இது உங்கள் நிகழ்ச்சி காரசாரம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பார்க்க போற தலைப்பு கோடைக்காலம். கோடை காலத்துல என்னென்ன பிரச்சனைகள் வருது, நம்மளை வந்து எப்படி பாதுகாத்துக்கலாம் அப்படின்றத பத்தி தான் நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சியில பேச போறோம். நிகழ்ச்சிக்கு போறதுக்கு முன்னாடி என் கூட இருக்க என் நண்பர்களை அறிமுகப்படுத்துறேன். வணக்கம், இது சௌபாக்கியா. வணக்கம், இது கீர்த்தனா. வணக்கம், இது ஜனனி. வணக்கம், இது சஞ்சு. வணக்கம், இது சுபஸ்ரீ. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில எதை பத்தி பேச போறோம்னா, கோடைக்காலம் அப்படின்னாலே பொதுவா வெளில போறவங்களுக்கு மட்டும் இல்லாம வீட்டுல இருக்க சின்னவங்க பெரியவங்க எல்லாருக்குமே உடல் ரீதியான நிறைய பிரச்சனைகள் வரும். அது வந்து நம்ம எப்படிலாம் தடுக்கலாம், எப்படிலாம் கம்மி பண்ணலாம், இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சௌபாக்கியா? என்னென்ன உணவு வகைகள்லாம் எடுத்துக்கிட்டா நம்ம வந்து வெய்ய காலத்துல இன்னும் நமக்கு வந்து கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கும், வயசானவங்களுக்கு உடம்புக்கெல்லாம் எதுவும் வராது? ஏன்னா பாத்தீங்கன்னா மொத்த காலத்துலலாம் கம்பேர் பண்ணா வெயில் காலம் வந்துருச்சுனாவே அவங்களுக்கு வந்து அந்த சுறுசுறுப்புன்றது ஒண்ணு இருக்கவே இருக்காது. இதுக்கு வந்து ஏதாவது வழிகள் இருக்கா? நீங்க என்ன நினைக்கிறீங்க இதை பத்தி?
இப்போ கோடை காலம்னு வரும்போது லைட் வெயிட் ஃப்ரூட்ஸ் நிறைய சாப்பிட்லாம். வாட்டர் கண்டென்ட் இருக்கிற ஃபுட்டை வந்து நம்ம நிறைய எடுத்துக்கலாம். அதாவது இப்போது பெரியவங்களால 2 வேளையும் பாத் பண்ண முடியாது. ஸோ நம்மள மாதிரி யங்ஸ்டர்ஸ்லாம் 2 டைம்ஸ் பாத் பண்ணலாம். அது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். நிறைய ஃபுட் ஐட்டம்ஸ் தான் நம்ம வந்து கொஞ்சம் கண்ட்ரோல்டாக இருக்கணும். இப்போ சௌபாக்கியா வந்து உணவு வகைகளை மட்டும் சொன்னாங்க. இது வந்து நமக்கு. சஞ்சு, நீங்க என்ன நினைக்கிறீங்க? வெயில் காலத்துல வந்து மனுஷங்க நம்மளுக்கு மட்டும்தான் இது மாதிரி சில பிரச்சனைகள்லாம் இருக்கா, இல்ல நம்மளை தவிர்த்து ஹியூமன் பீயிங்ஸ் தவிர மிச்சது இருக்கு இல்லையா, பறவைகளா இருக்கட்டும், விலங்குகளா, அவங்களெல்லாம் நம்ம வந்து எப்படி செக்யூர் பண்ணலாம்? சௌபாக்கியா சொன்ன மாதிரி நம்மளை வந்து நிறைய நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு. ஆனால் அதை விட நம்மளை விட பாதிக்கப்படுறது மற்ற மிருகங்கள் தான். ஸோ அதுங்களெல்லாம் வந்து நம்ம நல்லா பார்த்துக்கணும். முக்கியமாக வந்து வெளில தண்ணி வைக்கிறது, அதுங்களுக்கு முடிஞ்ச ஏதாவது சாப்பாடு, முக்கியமாக வந்து ரோட்டில் இப்போ இருக்கிற மாதிரி மரங்கள் அந்த மாதிரிலாம் இருக்கிறதில்ல. ஸோ அவங்களுக்கு ஷெல்டர் அப்படின்றது ஒன்று இல்லாமல் இருக்குது. ஸோ அதுக்கு ஏதாவது வழிகள் செஞ்சால் நல்லாயிருக்கும். இப்போ சஞ்சு பேசினதை கேட்டீங்க இல்லையா ஜனனி? நீங்க வந்து வெயில் காலத்துல வந்து நீங்க எதெல்லாம் கடைப்பிடிக்கிறீங்க? உங்களை பாதுகாத்துக்கதா இருக்கட்டும், இல்ல நம்ம சுற்றுச்சூழலை பாதுகாத்ததா இருக்கட்டும், நீங்க எந்த மாதிரி வழியெல்லாம் ஃபாலோ பண்றீங்க? இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஹெல்த்து தான் ஃபர்ஸ்ட் முக்கியம். நம்மளுக்கு சம்மர் சீசன் பார்த்திங்கன்னா ஹெல்த்து தான் வந்து ரொம்ப இதுவாகிடும். நம்ம சரியாக சாப்பிட மாட்டோம். ஃபர்ஸ்ட் சில்ட்ரன்லாம் வந்து கன்ஃபார்மாக எடுத்துக்க மாட்டாங்க. நம்ம விளையாட்டு வருவாங்க, அப்படியே விளையாட்டு வந்துட்டு அப்படியே போய் படுத்துக்கிறது அந்த மாதிரிலாம் செய்வாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு நல்ல ஹெல்த்தி ஃபுட்ஸ் கொடுத்தோன்னா சம்மர் சீசன் அப்போது அவங்க வந்து இன்னும் நல்லா வந்து ஹெல்த்தாக இருப்பாங்க. அதே மாதிரி சில்ட்ரன்ஸ்லாம் கன்ஃபார்மாக வந்து 2 வேளை வாத் பண்ண மாட்டாங்க. அதாவது நான் சொல்கிற பசங்க வந்து ஒரு 7 to 12 ஏஜில் இருக்க பசங்களாம் வந்து ரொம்ப வால் பண்ணுவாங்க. அப்போ அப்படி இருக்கும்போது அவங்களையும் நம்மளை வந்து அவங்களெல்லாம் வந்து ஒழுங்காக பார்த்துக்கிட்டு நல்லா ஹெல்த் ஃபுட்ஸ் கொடுத்துட்டு அவங்கள வந்து அப்படி பார்த்துக்கணும். அண்ட் அனிமல்ஸ் பார்த்திங்கன்னா அனிமல்ஸ்க்குலாம் வந்து நிறைய பிரச்சனை இருக்கும். டாக்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய எங்கள் வீட்டில் நாய் இருக்கிறதுனால எனக்கு இது தெரியும். நிறைய வந்து அதுக்கெல்லாம் முடியெலாம் கொட்டும். வேக்சினேஷன் ப்ராப்ளம்லாம் வந்து அப்போ தான் வரும். ஊசி போடுறதுலாம் வந்து அந்த டைமுக்கு தான் கரெக்டாக அதுங்களுக்கும் வந்து நம்ம வந்து கரெக்டாக பார்த்துக்கணும். அனிமல்ஸுன்ட்டு விட்டுடக்கூடாது. அனிமல்ஸ்னாலையும் சில்ட்ரன்ஸுக்கெலாம் வந்து நிறைய சம்மர் சீசன்ஸ்லாம் நிறைய வந்து நிறைய டிசீஸ்லாம் இருக்கும். கீர்த்தனா, இப்போ ஜனனி பேசினதை நீங்கள் கேட்டீங்க இல்லையா? இப்போ நம்மளை வந்து நம்ம கூட இருக்கவங்களாம் வந்து உணவு வகைகளை பற்றி பேசினாங்க, சுற்றுச்சூழல் பற்றி பேசினாங்க. இது மட்டும்தான் நம்மளுக்கு வந்து கோடை காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளா, இல்லை இது தவிர்த்து சிலதெல்லாம் இருக்கா? இது மட்டும் பிரச்சனை இருக்குது நம்ம சொல்ல முடியாது. இதை தவிர்த்து நம்மளுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது. நம்ம போடுற ட்ரெஸ்லேருந்து எல்லாமே இப்போ பார்த்திங்கன்னா வந்து நம்ம பிளாக் கலர் ட்ரெஸ்ஸஸ்லாம் அவாய்ட் பண்ணோம். ஏன்னா வந்து பிளாக் வந்து இப்போ வந்து ஹீட் அப்சர்வ் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து நம்ம சின்ன பசங்களுக்குலாம் போடப்போ வந்து அந்த ட்ரெஸ்ஸு கலர்ஸ்லாம் இப்போ வந்து டார்க் கலர்ஸ்லாம் போட்டிங்கன்னா டார்க் கலர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வந்து ஹீட்டை ரொம்ப அப்சர்வ் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கலர்ஸை கூட நம்ம பார்த்து தான் பண்ண வேண்டியது. அப்புறமேட்டு வந்து இந்த ஃபுட் ஐட்டம்ஸில் பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஃப்ரூட்ஸ் எல்லாம் நிறைய எடுத்துக்கலாம். ஃப்ரூட்ஸில் கூட ஹீட்டான ஃப்ரூட்ஸு, நம்ம கூலான ஃப்ரூட்ஸு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் பார்த்து எடுத்துக்கலாம். மெயினாக வந்து நம்ம ஐஸ் வாட்டர் குடிக்கிறத வந்து அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா வந்து ஐஸ் வாட்டர்னு நம்ம அதை குடிச்சிடும் பார்த்தா, ஆனால் வந்து அதுவே வந்து நம்ம ஐஸ் வந்து ரொம்ப இது பண்ண வந்து அதுவே ரொம்ப ஹீட் அதிகமாக கொடுக்கும். இந்த மாதிரி விஷயங்களை நம்ம தவிர்த்துக்கலாம். நம்ம குடிக்கிற தண்ணியிலேருந்து எல்லாமே வந்து கொஞ்சம் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டா தான் வந்து நம்ம சம்மர்லேருந்து அவாய்ட் பண்ணி இருக்க முடியும். இப்போ நீங்கள் பேசும்போது எனக்கு ஒன்று ஞாபகம் வந்துச்சு கீர்த்தனா. இதே மாதிரி வெயில் ஆரம்பித்தோடனே எல்லாருக்கும் ஒரு பழக்கம் இருக்கும். குளிக்கும் போது வந்து ஜில் தண்ணியில் குளிக்கும் போது அது நல்லாயிருக்கும். ஆனால் அது வந்து அப்படி குளிக்கிறதுனால நம்ம உடம்புல இருக்க ஹீட் இது இருக்கு இல்லையா, அது வந்து இன்னும் இன்க்ரீஸ் தான் ஆகும். ஸோ வந்து குளிக்கச்சா அது நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பச்சை தண்ணியில் குளிக்கிறத அவாய்ட் பண்ணணும். சௌபாக்கியா, வேறு ஏதாவது நீங்கள் உங்களோட கருத்து வேறு ஏதாவது இருக்கா? இப்போது 2 டைம்ஸ் பாத் பண்ணோன்னு சொன்னாங்க இல்லையா, நிறைய பேரால் அது கண்டிப்பாக முடியாது. ஸோ ஒரு டைம் பாத் பண்ண முடியும். இந்த கூல் சோப்ஸு அது மாதிரியெல்லாம் இருக்கலாம். ஸோ அது மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணலாம். கூல் பவுடர்ஸ் அதெல்லாம் கூட யூஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் சொன்னீங்களே சௌபாகியா, கூல் பவுடர்ஸ் அப்படிலாம் யூஸ் பண்ணலான்ட்டு. இப்போ வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுதுன்னா, கூல் பவுடர்ஸ் வந்து லைக் அமெரிக்காவில் வந்து ஒரு சில பிராண்ட் சோப் அண்ட் பவுடர்ஸ்லாம் வந்து ஸ்டாப் பண்ணிட்டுருக்காங்க. பிகாஸ் அவங்களுக்கு வந்து அதனால வந்து கூல் பவுடர்ஸ்னால கேன்சர் வருதான். ஸோ அப்படி இருக்காமல் கூல் பவுடர்ஸ் மட்டும் யூஸ் பண்ணாமல் லைக் நேச்சுரலாகவே எதனா பவுடர் அந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். நீங்கள் சொல்கிற மாதிரி பவுடர்ஸ், காஸ்மெட்டிக்ஸ்லாம் கெமிக்கல்ஸ் இருக்குது. அது வந்து நம்ம ஃபுல்லாக அதை மட்டுமே ஃபாலோ பண்ணுறதுனால பிரச்சனைகள் வரும். என்ன செஞ்சு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அது இல்லாமல் நேச்சுரலாக இருக்குல்ல, அந்த மாதிரி யூஸ் பண்ணுறது ஏதாவது இருந்தால் சொல்லுங்களேன். சொல்லணுன்னா முக்கியமாக வந்து ஹெர்பல் அந்த மாதிரி நமக்கே நேச்சுரலாக செஞ்சு போடுற மாதிரி யூஸ் பண்ணோம். ஏன்னா கெமிக்கல்ஸ்ன்னு பார்க்கும்போது வந்து எல்லாரோடைய பாடிக்கும் வந்து சூட் ஆகும்
பண்ணுவோம்னு சொல்ல முடியாது. சில பேருக்கு அதனாலேயே நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும், சென்சிட்டிவ் ஸ்கின்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ வந்து நமக்கு தெரிஞ்ச வீட்லேயே என்ன பண்ணலாம், ஆலோவேரா போடலாம், மஞ்சள் ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஸோ அது மாதிரி யூஸ் பண்ணலாம். எனக்கு கேட்டால் கெமிக்கல்ஸ் அவாய்ட் பண்ணுறது நல்லது. வெய்ய காலத்தில் மஞ்சள் சொல்கிறீங்களே, மஞ்சள் யூஸ் பண்ணலாமா சஞ்சு? யூஸ் பண்ணலாம், தப்பில்லை. சௌபாக்கியா, நீங்கள் கொஸ்டின் கேட்குறது எனக்கு புரியுது. மஞ்சள் வந்து வெறும் மஞ்சளை வந்து போட்டால் சில பேருக்கு அது வந்து ஒரு மாதிரி இன்ஃபெக்ஷன் மாதிரி வரும். அதை அவங்க மீன் பண்ணலாம். அவங்க மீன் பண்ணுறது என்னன்னா, இவங்க சொன்னாங்க இல்லையா, இப்போ கெமிக்கல்ஸ் இருக்குது, அதனால பவுடர்ஸ்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும். அந்த ஒரு காரணத்தினால இவங்க சொல்கிறத நம்ம வந்து அக்செப்ட். பவுடர்ஸ் யூஸ் பண்ணலாம், தப்பு இல்லை. ஆனால் நம்ம பவுடர்ஸ் யூஸ் பண்ணுறது அதுவே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போடுறப்ப அது நல்லாயிருக்கும். கொஞ்ச நேரம் நம்ம ஸ்வெட்டிங் ஆக 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 அதுவே ஒரு மாதிரி கசன்னு ஆகிற மாதிரி இருக்கும். அது வந்து இரிட்டேட்டிங்காக தான் இருக்குமே கண்டி, அது வந்து நம்மளுக்கு வந்து கூலாக படுத்துன்றது எந்த இதுவும் கிடையாது. அது நீங்கள் சொன்னீங்களா சௌபாகியா, மஞ்சள் யூஸ் பண்ணலாமா? மஞ்சள் வந்து ஒரு ஆன்டிபயோட்டிக். அது வந்து யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து டிசீஸ்லாம் கொஞ்சம் கம்மியாகும். அண்ட் அதே டைமில் சம்மர் சீசன்ஸில் அது யூஸ் பண்ணோன்னா அது நம்மளை கூல் பண்ணும். இவங்க சொன்னாங்கல்ல பவுடர், நான் சொன்ன மாதிரி பவுடர்லாம் வந்து எல்லாத்தையும் யூஸ் பண்ண முடியாது. ஒரு சில பேருக்கு அது கெமிக்கல் எஃபெக்ட் ஆகும். அந்த மாதிரி அதுக்காக தான் கூல் ஆகிறதுக்கு தான் மஞ்சள் வந்து நம்ம சம்மர் சீசன்ஸில் யூஸ் பண்ணலாம். ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, மஞ்சள் போட்டுட்டு கண்டிப்பாக நம்மளால் வெயிலுக்கு போக முடியாது. ஸோ மஞ்சள் போட்டுட்டு வெயிலில் போகிறத அவாய்ட் பண்ணலாம். இப்போ நீங்கள் இவ்வளோ பேசுனீங்கல்ல ஜெரடி, உங்களை நீங்கள் வந்து எப்படி பாதுகாத்துக்கிறீங்க வெயிலேருந்து? வெயிலேருந்து என்ன நான் எப்படி பாதுகாத்துப்பேன்னா, லைக் நான் இந்த மாதிரி வந்து சன்ஸ்க்ரீன் போடுறது, அண்டு இப்போ வெக்கேஷன் டைம்னா ஹில் ஸ்டேஷன்ஸ் அந்த மாதிரி எங்கன்னா போகிறது, பிளாக் ட்ரெஸ்ஸஸ் அவாய்ட் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் செய்யலாம். வெயிலில் போகும்போது க்ளவுஸ் போட்டுருக்கிறது, சாக்ஸ் போட்டுக்கணுன்னா இந்த மாதிரி அலர்ஜிலாம் வராமல் இருக்கும். அதே மாதிரி சின்ன பசங்களுக்கு சாக்ஸ் போட்டு விளையாட அனுப்பக்கூடாது. அது ஒரு முக்கியமான ரீசன். ஏன்னா அவங்க வந்து விளையாட போகும்போது அந்த வேர்வை தண்ணியில் சாக்ஸுக்கு வந்து அப்சர்வ் பண்ணிக்கிறது தான் இருக்கே கண்டி, அதை வெளில பண்ணுற இது கிடையாது. ஸோ அப்போ அதனால் என்ன பண்ணோம், அந்த சாக்ஸ் வந்து அப்படியே அவங்க பசங்களுக்கு காலில் வந்து ஏதாச்சும் புண்ணு வர மாதிரி அந்த மாதிரிலாம் கூட ஆகிடும். சஞ்சு, இப்போ நம்ம வந்து நம்மளை பற்றி மட்டும் தானே பார்த்தோம். இப்போ வெயில் காலம் அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சிச்சாலே எல்லா ஏரியாலையும் வந்து தண்ணி வந்து கம்மியாக தான் இருக்கும். தண்ணி வந்து அவ்வளோ இப்போ வின்டர் சீசனில் அவ்வளோ மழை பெஞ்சாலும் தண்ணி பஞ்சம் அப்படின்றது வந்து வந்துடும். இப்போ ஆரம்பிக்கலனாலும் இன்னொரு 1 மந்த்குள்ளே அது வந்துடும். இதுக்கு ஏதாவது வழி சொல்கிறீங்க? முக்கியமாக சொல்லணுன்னா, வெயில் காலத்தில் மழை வந்து ரொம்ப கம்மியாயிடும். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் பார்த்திங்கன்னா தண்ணிக்கு பஞ்சம் அப்படின்றது நிறையவே இருக்கும். ஆனால் அதையும் பொருட்படுத்தாமல் நிறைய பேர் வந்து தண்ணியை ரொம்ப வீணாக வேஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம வந்து வெஜிடபிள் வாட்டர் அது மாதிரி இருக்கிறத எல்லாத்தையும் வந்து நம்ம செடிங்களுக்கு ஊற்றி ஏதோ ஒரு வகையில் அது உபயோகப்படுத்திக்கலாம். ரீசைக்ளிங் வாட்டர் அது மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. வாஷிங் மிஷின்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. அதே வாட்டரை வந்து மற்ற கீழே ஃப்ளோர் வாஷ் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்களுக்கு யூஸ் பண்ணாலே போதும். 90% ஆஃப் வாட்டர் சேவ் பண்ணலாம். அவங்க சொல்கிறது கரெக்ட் தான். வந்து தண்ணியை வந்து நம்ம ரொம்ப சேவ் பண்ணோம். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரீட் சைட்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வீட்டில் தண்ணி வரும், இன்னொரு வீட்டில் தண்ணி வர. இந்த இதில் இது எது காரணம்னு பார்த்தீங்கன்னா போர்வெல்ஸ். இந்த போர்வெல்ஸ் வந்து பக்கத்து போட ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னே ஒரு வீட்டில் தண்ணி வரும்போது இன்னொரு வீட்டில் வந்து கம்மியாயிடும். அந்த டைமில் வந்து நம்ம எவ்வளோ தண்ணி நம்மளால் சேவ் பண்ண முடியுமோ அவ்வளோதான். இப்போ துணி துவைச்சிட்டு நம்ம அலசுற தண்ணியை கீழே ஊற்றுறதுக்கு பதிலாக அது நம்ம வந்து வேறு எதுக்காச்சும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எவ்வளோ நம்மளால் தண்ணியை சேவ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சேவ் பண்ணிகிட்டே வந்தால் வந்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ இது பண்ணிக்கலாம். நம்ம இப்போ தண்ணி சொன்னோன்னே எனக்கு ஒரு பாயிண்ட் ஞாபகம் வருது. கண்டிப்பாக வெயில் காலத்தில் மத்தியான டைமில் நம்ம செடிக்கு கண்டிப்பாக தண்ணி ஊற்றக்கூடாது. ஸோ செடிக்கு தண்ணி போடுறதா இருந்தால் ஈவினிங் டைம்ஸில் போடலாம். அது வீட்டை சுற்றி சில்லுன்னு இருக்கும். ஆமாம், இவங்க சொல்கிறதும் கரெக்டு தான். இப்போ வந்து எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் அந்த வந்து நம்ம சன் தான் அப்சர்வ் பண்ணமேக்க வந்து அந்த செடிக்கு வந்து எந்த யூஸும் இல்லை. கரெக்டாக தான் சொன்னீங்க நீங்கள். அனிமல்ஸ் எந்த அளவுக்கு சேவ் பண்ணுறோமோ அதே மாதிரி செடிங்களையும் வந்து வெயில் காலத்தில் கொஞ்சம் ஓரமாக வெயில் ரொம்ப படாத இடத்துல வச்சாலே அது வாடி போகிறத தவிர்க்கலாம். இப்போ நீங்கள் சொன்ன கருத்துக்கள் எல்லாமே சரி. இதில் வந்து நீங்கள் எதெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஈவினிங் டைம்ஸில் வந்து செடிக்கு தண்ணி ஊற்றுறது, அதுக்கப்புறம் வந்து வெளில வந்து பேர்ட்ஸ்க்கு அந்த மாதிரி தண்ணி வைக்கிறது, அப்புறம் இவ்வளோ தான் ஃபாலோ பண்ணுறது. வெளில போகும்போது கையில் க்ளவுஸ் அது மாதிரி போட்டுட்டு போகலாம். மோஸ்ட்லி வந்து 12 to 3 அந்த மாதிரி ரொம்ப வெயில் அதிகமாக இருக்கிற சமயத்தில் வெளில போகாமல் இருக்கலாம். லோஷன்ஸ் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது, நிறைய போட வேண்டாம். இப்போ சஞ்சு சொன்ன கருத்து கேட்டிங்கல்ல சௌபாக்கியா, நீங்கள் ஏதாவது நினைக்கிறீங்களா? நான் பண்ணுறது அப்படின்னு பார்த்தா, காட்டன் க்ளோத்ஸ்லாம் ரொம்ப வெயிலில் காயப்படக்கூடாது. ஸோ அது தவிர்க்கலாம். நம்ம வந்து நிழலில் காய போட்டால் கிளாத்ஸ்க்கும் கொஞ்சம் ரொம்ப நாள் வரும். அதே வெயிலில் போட்டால் சீக்கிரமாக ஃபேட் ஆகிடும். இப்போ வந்து எனக்கு வந்து மனசில் இருக்க ஜென்ரலான ஒரு டவுட்,
வின்டர் சீசன்ல தான் நிறைய குளிர்காலம், அதுல வந்து நம்மளுக்கு வரக்கூடிய ஃபீவரை விட இந்த வெயில் காலத்துல வரக்கூடிய ஃபீவர் தான் நம்மள வந்து ரொம்ப தாக்குதுன்னு சொல்றாங்க. இத பத்தி ஏதாவது தெரியுமா? பார்த்தீங்கன்னா சிக்கன் பாக்ஸ் சின்ன பசங்களுக்குலாம் வந்து சீக்கிரம் வந்துடும். அவங்களுக்கு வந்து ஹியூமினிட்டி பவர் கம்மியாக இருக்கிறதுனால அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் அது வந்து இதுவாகும். அவங்களுக்கு ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு நம்ம வேக்சினேஷன்ஸ்லாம் முன்னாடியே போட்டு வைக்கணும். பட் நிறைய பேர் வந்து அதெல்லாம் வந்து அலட்சியமாக விட்டுடுறாங்க. அதை வந்து அப்படி பண்ணாமல் நம்ம செய்யணும். அது கரெக்டாக ஃபாலோ பண்ணால் டிசீஸ்லாம் வராமல் இருக்கும். அண்ட் இந்த மெட்ராஸ் ஐ சம்மர் சீசன்ஸில் தான் வரும். மெட்ராஸ் ஐ அதுக்கு வந்து ஐ வந்து நல்லா நம்ம இது பண்ணணும்னா ஹீட் ஆகாமல் பார்த்துக்கணும். அதை வந்து கூல் பண்ணுறதுக்கு லைக் குக்கும்பர் பொட்டேட்டோ வந்து யூஸ் பண்ணலாம். நைட்டு தூங்கும்போது அது வச்சுட்டு படுத்தோம்னா யாருன்னா இருக்கட்டும், கேர்ள்ஸ் மட்டும் தான் இல்லை, பாய்ஸ் கூட செய்யலாம். இப்போ லேப்டாப்ஸ்லாம் நிறைய பேர் அவங்கள தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ குக்கும்பர் பொட்டேட்டோஸ்லாம் நைட்டு தூங்கும்போது வச்சுட்டு படுத்தோம்னா அப்போ வந்து அதோடைய சில்னஸ் வந்து நம்மளுக்கு நெக்ஸ்ட் டே மார்னிங் ஃபுல்லாக வரும். நைட்டு வந்து ஏசி போட்டுட்டு படுக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த ஏசி கூட ஒரு கைண்ட் ஆஃப் ஹீட் தான். அது எப்படி பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வந்து ரூமுக்கு போகிறதுக்கு முன்னாடியே ஃபுல்லாக அதை போட்டு கூல் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அதை ஆஃப் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் போய் நம்ம தூங்கணும். ஃபர்ஸ்டே வந்து போட்டுட்டு போய் படுக்கக்கூடாது. அதுவும் நம்மளுக்கு வந்து பாடி வந்து ஹீட் தரும். ஏசி காற்று நம்மளுக்கு ஹீட் தான். நம்ம நினைக்கிறோம் அது ரொம்ப சில்லுன்னு இருக்குது, அப்படிலாம் கிடையாது, அது ஹீட் தான். நீங்கள் இப்போ சொன்னீங்கல்ல ஜனனி, அப்போ வந்து எனக்கு ஒரு பாயிண்ட் ஞாபகம் வந்துச்சு. கண்ணு அப்படின்னோடனே வெயில் காலத்தில் வந்து நம்ம உடம்புல முதல்ல அஃபெக்ட் ஆகிற விஷயம் வந்து கண்கள் தான். அந்த கண்களை நம்ம எப்படி பாதுகாத்துக்கலாம்னா, இப்போ ஐ மாஸ்க்குன்னு ஒன்று வருது. அது வந்து எல்லாராலையும் வாங்க முடியாது. வாங்க முடியறவங்க வாங்கிப்பாங்க. அது வாங்க முடியாதவங்க இப்போ வெயிலில் போயிட்டு வந்துட்டோ இல்லை ஒரு நாள் பூரா ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா, ஆஃபீஸ் போகிறவங்க, அவங்களாம் ஒரு நாள் ஃபுல்லாக ஒர்க் பண்ணிட்டு நைட்டு வீட்டுக்கு வந்தோடனே ஒரு பவுலில் தண்ணி எடுத்துக்கிட்டு கண்ணை வந்து அந்த தண்ணியில் வச்சோன்னா அவ்வளோ ஒரு குளிர்ச்சி. கண்ணுக்கு வந்து வரக்கூடிய பாதி பிரச்சனைகளை வந்து இது தடுக்கும். இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் சொன்னது கரெக்ட் தான். ஆனால் வந்து தண்ணியில் டைரெக்டாக தண்ணி போடக்கூடாது. போட்டால் வந்து அது ப்ராப்ளம் ஆகும். அதனால் வந்து அதை அவாய்ட் பண்ணலாம். அதுக்கு பதிலாக வந்து இந்த வெள்ளரிக்காய் அதெல்லாம் கண்ணில் வைப்பாங்களே, அது மாதிரி பண்ணலாம். முக்கியமான உடம்பு பிரச்சனைங்க வரத்துக்கு முக்கியமான காரணமே நம்ம மட்டும்தான். ஏன்னா நிறைய தண்ணி குடிக்கிறது இல்லை இப்போல்லாம். நிறைய பேர் ஒரு நாளைக்கு 1.5 லிட்டர் தண்ணியாவது குடிக்கணும், ஆனால் அந்த அளவுக்கு கூட நம்ம எடுத்துக்கிறது இல்லை. அப்புறம் வாட்டர் கண்டென்ட் இருக்கிற ஃப்ரூட்ஸ் அது மாதிரி நிறைய எடுத்துக்கலாம். முக்கியமாக யாரும் தலைக்கு எண்ணெய் வைக்கிறது இல்லை. அது மாதிரி நிறைய பிரச்சனையாலேயே உடம்பு ரொம்ப ஹீட் ஆகுது. நம்மளை இந்த மாதிரி பாதுகாத்துக்கிட்டாலே போதும், உடம்புக்கு எந்த பிரச்சனையும் வராது. இப்போ சஞ்சு சொன்னாங்க இல்லையா, அதே மாதிரி தான். அதே சமயம் இப்போ நம்ம வெளில ட்ராவல் பண்ணும்போது மோஸ்ட்டாக இப்போ எல்லா இடங்களையும் கிடைக்கிறது வந்து கூல் ட்ரிங்க்ஸ் அப்படின்னு ஒன்று வச்சுறாங்க. அதை நம்ம வந்து அப்படியே ஃப்ரிட்ஜ்லேருந்து வச்சு கொடுப்பாங்க. அது குடிக்கும் போது அவ்வளோ ஜில்லுன்னு இருக்கும். அது வந்து எவ்வளோ வந்து உடம்புக்கு கெட்டது தெரியுமா? அதெல்லாம் தவிர்த்துட்டு நம்ம வந்து ஃப்ரெஷ் ஜூஸஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். ஏன்னா அந்த இயற்கை பழங்கள்லேருந்து போடுற ஜூஸ் அது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. வெயில் காலத்தில் எடுத்துக்கிட்டா நம்ம உடம்புல இருக்க சூட்டை வந்து அது அவ்வளோ தணிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சௌபாக்கியா? இப்போ ஃப்ரெஷ் ஜூஸ்ன்னு சொல்கிறீங்க. ஃப்ரெஷ் ஜூஸ்லேயே நிறைய பேர் ஐஸ் க்யூப்ஸ் போட்டு அதெல்லாம் குடிக்கிறாங்க. அதெல்லாம் ரொம்பவே தப்பு. ஐஸ் க்யூப்ஸ் பதிலாக ஐஸ்கிரீம்ஸ் போட்டு ஜூஸ் குடிக்கலாம். அதுவும் ஒரு விதமாக டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். அது ஐஸ் க்யூப்ஸு, இந்த ஐஸ் அப்படின்னாலே அது வந்து ஹீட்டுங்க. ஐஸுக்கோட இன்னொரு பேரே வந்து அந்த ஹீட்டுன்னு தாங்க சொல்லுவாங்க. கரெக்டாக சொல்கிறது கரெக்ட் தான். இப்போ வந்து நம்மளை கூல் படுத்திக்கிற மாதிரி எந்த மாதிரி விஷயம் சொன்னால், கண்ணுக்கு வெள்ளரிக்காய் வைக்கலாம் அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. அதே மாதிரி ஒன்று இருக்குங்க. நம்ம அது வீட்டில் சொல்லுவாங்க வெந்தயம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து நைட்டில் ஊற வச்சுட்டு அந்த நைட்டில் அந்த ஊற வச்சதை வந்து நம்ம வந்து மார்னிங் சாப்பிடும்போது வந்து அது வந்து அவ்வளோ வந்து உடம்புக்கு குளிர்ச்சி, அவ்வளோ ஹீட்டை தணிக்கக்கூடிய அந்த இது வந்து நம்ம வெந்தயத்துக்கு இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வந்து நிறைய இருக்கு நம்ம பாடியை கூல் பண்ணிக்கிறதுக்கு. இதுவரை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்த காரசாரம் நிகழ்ச்சியில சிறு இடைவேளைக்கு அப்புறம் நாங்கள் திருப்பி வந்து டாபிக்கை பற்றி பேசுவோம். விஐடி வானொலி உங்களின் செவிகளில் தேனை பாய்ச்சிடுதே. மனதின் கவலைகள் மறந்து போயிடும், மாயம் செய்திடுமே. இது காற்றின் அலை, பொங்கும் பாட்டின் அலை, நம் வீட்டோடும் நாட்டோடும் நடமாடி சுவை சேர்க்கும். விஐடி வானொலி உங்களின் செவிகளில் தேனை பாய்ச்சிடுதே. வணக்கம், இது விஐடி பண்பலை 90.8. இன்னைக்கு நம்ம காரசாரம் நிகழ்ச்சியில பேசிட்டு இருந்த தலைப்பு கோடைக்காலம். கோடை காலத்துல இது வரைக்கும் நம்ம வந்து உணவு வகைகள் பார்த்தோம், விலங்குகளை எப்படி பாதுகாக்கிறதுன்னு பார்த்தோம், தண்ணி பிரச்சனைகள் கூட சொன்னாங்க. இப்ப கீர்த்தனா சொன்னாங்க இல்லையா, நீங்க சொன்னீங்க இல்லையா வீட்டுல இருக்க வெந்தயம், அதான சொன்னீங்க. இது மாதிரி வீட்டுல இருக்க சின்ன சின்ன உணவுகள்
அதை எடுத்துக்கிட்டாலே நம்ம உடம்புக்கு வர பிரச்சனைகள் அதெல்லாம் தடுக்கலாம் நீங்க சொன்னீங்களே, இதை பத்தி இன்னும் கொஞ்சம் பிரீஃபா சொல்றீங்க? ஆமாம், நம்ம வெளியே போயிட்டு அந்த ஜூஸ்லாம் வாங்கி குடிக்கிறதுல அவங்க வந்து எதில் எந்த தண்ணியில் போடுவாங்க தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரோட் சைடில் இந்த தள்ளு வண்டியில் வச்சுருப்பாங்க அந்த கூழ், அது கூழுன்னு வச்சுட்டு அது கூட காரசாரமாக என்னென்ன வச்சுருப்பாங்க, அந்த வத்தல் சம்திங் எதேதோ வச்சுட்டு இருந்தாங்க. அதுவே எவ்வளோ சுடுன்னு தெரியாமல் அதெல்லாம் வாங்கி குடிச்சிட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம வீட்லேயே வந்து ட்ரை பண்ணிக்கலாம். நார்மலாக நம்ம ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்து ஜூஸ் போட்டு குடிக்கிறது, எதுவுமே இல்லைன்னா கூட வெறும் அந்த லெமன் ஜூஸ் கூட நம்ம போட்டு குடிக்கலாங்க. அதுவே நம்மளுக்கு வந்து எவ்வளோ இதுவாக இருக்கும். இதெல்லாம் விட்டுட்டு நம்ம வெளியே போய் தேட வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. அதே மாதிரி இந்த வெயில் காலம் ஆரம்பிச்சோடனே நம்மலாம் வந்து பொதுவாக நம்ம இப்போ இருக்க ஜென்ரேஷன்லேயே வந்து வெளில போனாலே ஜங்க் ஃபுட்ஸ்னு ஒன்று ஆரம்பிச்சுறாங்களே, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஜனனி? வெயில் காலத்தில் ஜங்க் ஃபுட் சாப்பிடவே கூடாது. ஏன்னா வந்து அது ஆல்ரெடி ஹீட் பாடிக்கு. அதை இன்னும் வெயில் காலத்தில் எடுத்துக்கிட்டோன்னா நம்மளுக்கு வந்து இன்னும் தான் ஹீட் ஆகும். லைக் இப்போ கீர்த்தனா சொன்ன மாதிரி லெமன் ஜூஸ் எடுத்துக்கலாம். ரொம்ப வெயிலாக இருக்கும் அந்த டைமுக்கு எடுத்துக்கினாலும் அது நம்மளுக்கு கோல்டாகிடும். அது நம்ம ஈவினிங் டைம்ஸ்லையோ இல்லை மார்னிங் டைம்ஸ்லையோ அதை எடுத்துக்கலாம். லெமன் ஜூஸ் ஒரு நாளைக்குனாலே நம்ம பாடியில் ஹீட் குறைஞ்சிடும். அண்ட் ஈவினிங் வந்து குளிக்கிறதுக்கு முன்னாடி லெமன் ஜூஸ் எடுத்துக்கணும். ஜங்க் ஃபுட் சொன்னீங்கல்ல ஜன்னி, கரெக்டு தான். இந்த பீஸா பர்கர்லாம் மத்தியானத்தில் சாப்பிட்றாங்கங்க, எப்படி சாப்பிட்றாங்கன்னே தெரியலங்க. அது கரெக்ட், அது மத்தியானத்தில் வந்து சாப்பிடக்கூடாது. நிறைய வந்து காரமாக இருக்கிற உணவுலாம் எடுத்துக்க வேண்டாம். இப்போ இருக்கிறவங்க வந்து அந்த மாதிரி உணவு தான் ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க. வெயில் காலத்தில் சுத்தமாக அதை சாப்பிட்டோன்னா இன்னும் நமக்கு உடம்புக்கு காரம் ஒத்துக்காது. ஸோ அதனால் நிறைய பிரச்சனைகள் வரும். அதனால குளிர்ந்த உணவுகளை எடுத்துக்கலாம். இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா, இது எல்லாமே ஓகே, பட் நம்மளே வந்து நம்ம கண்ட்ரோல்ல இருக்க மாட்டோம். இப்போ சௌபாக்கியா நீங்க சொன்னீங்க இல்லையா, பீஸா பர்கர் அதெல்லாம் நீங்க சாப்பிடாம இருப்பீங்க. ஜனனி நீங்க சொல்லுங்க, வாரத்துல ஒரு தடவை இல்ல மாசத்துல ஒரு தடவை நீங்க அதை பார்த்தாலே அதை சாப்பிடணும் அப்படி. இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா, இதெல்லாம் வந்து நம்மளாலேயே நம்மளை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாத ஒரு விஷயம். இப்போ போறோம் நோட்டீஸ்ல வந்து ஆஃபர் பீஸா அப்படின்னா நம்மளே போய் வாங்கி சாப்பிட்ருவோம். இப்போ கீர்த்தனா நீங்க வந்து இப்போ சாப்பிட்டதுக்கு அப்புறம் நம்ம வந்துச்சுன்னா என்னங்க பண்றது? சரி நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியல, நம்ம வந்து சாப்பிட்றோம், வெயில் அதெல்லாம் எடுத்துக்கவே கூடாது, எடுத்துக்கிறோம். அதை எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறமா இது பண்ணுங்க, அட்லீஸ்ட் அது சாப்பிட்டீங்களா சரி விடுங்க, இது பார்த்து பண்ணுங்க, இது வந்து உடம்புக்கு கொஞ்சம் குளிர்ச்சியாவது இருக்கும் அப்படின்னு நம்ம வெளியே ஒரு நாள் ஃபுல்லாக வந்து அந்த இப்போ சொல்ல பீஸா பர்கர்ஸ் அதெல்லாம் சொல்லுவாங்க, அது வந்து எப்பயாச்சும் ஒரு வாட்டி தாங்க எடுத்துக்க முடியும் நம்மள. இப்போ அதுதான் கண்ட்ரோல் பண்ண முடியல சொல்ல, கண்ட்ரோல் பண்ண முடியல அது எதுவுமே பண்ண முடியாதுங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி மற்ற உணவு வகைகளை சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலலாம் மோஸ்ட்லி வந்து நிறைய இந்த மாதிரிலாம் செய்ய மாட்டாங்க. அதுக்கு வந்து நம்ம இந்த பருப்பு ஐட்டம்ஸ்லாம் வந்து நிறைய சேர்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த குளிர்பானங்கள்லாம் சொன்னீங்க பார்த்தீங்களா, அது வந்து 4 பிளெயின் ஜூஸுன்னு ஒன்று இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து இந்த கேஸஸ்லாம் இருக்குது. அந்த கேஸஸ்லாம் வந்து அது எதுக்குமே யூஸ் கிடையாது, வெறும் கேஸ் அவ்வளோதான். அதெல்லாம் சாப்பிட்றதுனால வந்து ஹீட்டு தணிக்கும் அந்த மாதிரிலாம் எனக்கு எதுவும் தெரியல. பட் வந்து எவ்வளோ கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அவ்வளோ நம்ம கண்ட்ரோல் பண்ணி. கண்டிப்பாக கீர்த்தனா நீங்கள் சொன்னீங்க இல்லையா, பருப்பு சாப்பிடலாம். சம்மர் சீசன் அப்படின்னு வரும்போதே நம்மளால் நிறைய ஃபுட்டு எடுத்துக்க முடியாது. ஸோ இதெல்லாம் தவிர்க்கலாம்னா இதுக்கு பதிலாக நம்ம பல்சஸ் அது மாதிரி ஊற வச்சு சாப்பிடுவாங்க இல்லையா தானியங்கள், அதெல்லாம் கண்டிப்பாக எடுத்துக்கலாம். சௌபாக்கியா நீங்க இப்ப சொன்ன உடனே தான் எனக்கு வந்து ஒன்று ஸ்ட்ரைக் ஆச்சு. சம்மர் ஆரம்பிச்சிச்சுனாலே நம்மளால ஹெவியா எந்த ஒரு ஃபுட் இன்டேக்கும் வந்து நம்மளுக்கு போகவே போகாது. அதனால நம்மள மாதிரியே தான் வீட்டில் இருக்க பெரியவங்களும், அவங்க வந்து ஆல்ரெடி வயசானவங்க, அவங்களால வந்து இப்போ சம்மர் சீசன் ஆரம்பிச்சிருச்சுன்னா நம்மள மாதிரி அவங்களால ஒரு வேளை கூட ஃபுல் அதான் இவங்க சொன்ன மாதிரி பருப்பில் செய்கிற சாம்பாரோ ரசமோ அதெல்லாம் கூட அவங்களால சாப்பிட முடியாது. அவங்களெல்லாம் நம்ம இன்னும் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணலாம்? அதுதான் சாப்பிட முடியல, இது சாப்பிட்டா அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சஞ்சு? இப்போ இருக்கிறவங்க பார்த்தா பழைய காலத்து உணவுன்ற மாதிரி நிறைய விஷயங்களை மறந்துட்டாங்க. அப்போ இருக்கிறவங்களாம் பானையில் அந்த மாதிரி தண்ணி வச்சு குடித்தாங்க. ஆனால் இப்போ இருக்கிறவங்க எல்லோரும் ஃப்ரிட்ஜ் வாட்டர் அந்த மாதிரி தான் எடுத்துக்கிறாங்க. அதெல்லாம் சுத்தமாக உடம்புக்கு நல்லதே இல்லை. கேழ்வரகு, ராகி, ஓட்ஸ் அந்த மாதிரி உணவுகளை எடுத்துக்கலாம். காலையில் சாப்பிட்டா அதெல்லாம் ரொம்ப நல்லது. முக்கியமாக மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே மத்தியானம் சாப்பிட முடியலனா கூட காலையில் சாப்பிடலாம். வெயில் காலங்களில் வந்து மோஸ்ட்லி பசி எடுக்காது, சில பேர் சாப்பிடாம கூட அப்படியே இருப்பாங்க. ஏதாவது லைட்டாக ஜூஸ் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டால் கூட போதும், நிறைய ஹெவி ஃபுட்ஸ் எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் சொன்ன மாதிரி சஞ்சு, இப்போ வந்து ஃப்ரிட்ஜ் வாட்டர்ஸ் தான் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. ஃப்ரிட்ஜ் வாட்டரும் சூடு தான், அது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. அண்ட் நீங்கள் சொன்னீங்களா ஓட்ஸ் கூட ஒரு கைண்ட் ஆஃப் ஹீட் தான் பாடிக்கு, அதையும் எடுத்துக்காமல் அவாய்ட் பண்ணலாம். இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா,
இது மாதிரி நம்ம ஃப்ரெஷ் ஜூஸஸ் குடிக்கலாம், இது மாதிரி ஹெவி ஃபுட்டெல்லாம் அவாய்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஃப்ரெஷ் ஜூஸுன்னும் போது அது வந்து வெளிக்கடை அப்படின்னு பண்ணி நம்ம தேடி குடிச்சோம்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஃப்ரிட்ஜ் வாட்டர் வந்துடும், ஐஸ் க்யூப்ஸ் வந்துடும். ஏன்னா கடை அப்படின்னு ஒன்று போயிட்டாலே அவங்க பழத்தில் தான் அதை நம்ம முன்னாடி தான் பண்ணுவாங்க, பட் நம்ம முன்னாடியே தான் அவங்க வந்து ஐஸ் க்யூப்ஸும் போடுவாங்க, மில்க்கு கூட வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு தான் யூஸ் பண்ணுவாங்க. அதனால மோஸ்ட்டாக வந்து வெளில போகிறதே அவாய்ட் பண்ணலாம், வெளில சாப்பிட்றதையாவது அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீர்த்தனா? மோஸ்ட்லி வந்து யாருக்குமே வெயில் காலத்தில் வந்து சாப்பாடு உள்ளே இறங்கவே இறங்காது. சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க யாராக இருந்தாலும் சரி உள்ளே வந்து சாப்பாடுன்னு வந்து இறங்கவே இறங்காது. அது வந்து நம்ம எப்படிலாம் வேணும், இப்போ வந்து நம்மளுக்கு வந்து இந்த கூல் தர ஐட்டம்ஸ்லாம் வந்து நம்ம என்ன சொல்ற ரெடிமேடாகவே வச்சுருக்கணும். அது வந்து நம்ம பசிக்கும் போது எந்த டைமில் பசிக்கிற மாதிரி இருக்கோ அப்போ வந்து அப்போவே எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருந்தால் வந்து நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து பசிக்கும், ஆனால் அந்த டைமில் போயிட்டு நம்ம எடுத்து சாப்பிட்டு என்னடா இந்த இரிட்டேட்டிங்காக இருக்கும் இந்த வெயில் காலத்தில் போயிட்டு என்னடா இது இப்போ போயிட்டு எடுத்து சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது வந்து நம்ம ரெடிமேடாக இருந்துச்சுன்னா அது சாப்பிட்றதுக்கும் நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ வெயில் காலம்னு பேசுகிறீங்க இல்லையா, பொண்ணுங்களுக்கு முக்கியமாக வர ஒரு விஷயம் பிம்பிள்ஸுங்க. அப்போது இன்டேக்கை விட நம்ம ஃபேஸ்க்கு நிறைய ஃபேஸ் பேக் மாதிரி அது மாதிரிலாம் கூட நிறைய ட்ரை பண்ணுறாங்க. நீங்கள் சொன்ன உடனே தான் எனக்கு இந்த கொஸ்டின் ஞாபகம் வருது. வெயிலுன்னு பார்த்தா ஒரு காலையில் ஒரு 11 மணிக்கு மேலே வெளில தினமும் வர மாதிரி நம்மளே இருக்கட்டும், காலேஜ்க்கு நம்ம வருவோம் இல்லையா, தினமும் வந்து 11 அது மாதிரி வந்துட்டு 2 மணிக்கு வரதெல்லாம் பார்த்தோன்னா நம்மளாலேயே உணர முடியும் நம்மளுக்கு தோலில் வந்து நிறைய வந்து பிரச்சனைகள் வரும். ஒன்று கலர் போயிடும், இல்லை வந்து ஏதாவது ரேஷஸ் மாதிரி வரும், இல்லைன்னா இவங்க சொல்கிற மாதிரி பிம்பிள் அது மாதிரி நிறைய வரும். இதுக்கெல்லாம் ஏதாவது டிப்ஸ் கொடுக்குறீங்களா சஞ்சு? அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி நீ ஃபேஸு தான் வந்து முதல்ல பார்த்துக்கணும், வெளில அப்ளை பண்ணுறது அது மாதிரி சொன்னாங்க. பட் எனக்கு கேட்டால் இன்டேக் ஒழுங்காக எடுத்துக்கிட்டாவே வெளில அது மாதிரி எதுவும் வராது. ஸோ அடிஷ்னலாக ஃபேஸ்க்கு போடுறது பதிலாக நம்ம இன்டேக்கை ஒழுங்காக எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து ஹீட்டுக்கு முக்கியமான காரணம் நம்ம உடம்பு நம்ம சரியாக பார்த்துக்கிறது இல்லை. தண்ணி அந்த மாதிரி நிறைய விஷயங்களை குடித்தாலே சூடாகாமல் இருந்தாலே பிம்பிள்ஸ்லாம் நிறையவே அவாய்ட் பண்ணலாம். இப்போ இன்டேக்குன்னு சொல்கிறீங்க இல்லையா, டேன் எல்லாம் ஆச்சுன்னா எப்படி நம்ம இன்டேக் ஃபுட்டால் சரி பண்ண முடியும்? இன்டேக் ஃபுட்டால் சரி பண்ண முடியும் டேன்லாம் ஆச்சுன்னா, லைக் ஸ்ட்ராபெரி, ஆப்பிள் அந்த மாதிரி எல்லாம் ஃப்ரூட்ஸில் வந்து அந்த மாதிரி சாப்பிட்டோன்னா நம்மளுக்கு டேன் போகிறதுக்கு 90% சான்சஸ் இருக்குது. உண்மையிலே சொல்லணும்னா ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிட்டாலே பாதி பேர் சீக்கிரமாகவே கலர் ஆகிடுவாங்க. பை பர்த்ன்றதை விட ஃப்ரூட்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ அதை எடுத்துக்கிட்டாவே போதும், வெளி தோற்றத்தில் நம்ம ஏதாவது செய்யணுன்ற அவசியம் இல்லை. ரொம்ப டியூரேஷன் ஆகும் இல்லையா இன்டேக் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதுக்கு பதிலாக நம்ம வெளியே அப்ளை பண்ணால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வெளியே அப்ளை பண்ணால் சொல்கிறீங்கல்ல, உங்களுக்கு அதுக்கு மட்டும் டைம் ஆகாதா? ஆமாம், அது இவங்க சொல்கிறதும் கரெக்டு தான். இன்டேக்கை விட வெளியே தோற்றம் தாங்க இன்னும் அதிகமாகும். நீங்கள் ஒரு 5-6 மந்த் ட்ரை பண்ணால் தான் வந்து வெளியே பண்ணுறது வந்து அவ்வளோ டைம் ஆகும். நம்ம இன்டேக்குன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஒரு 2 மந்த்ஸ் நம்ம யூஸ் பண்ணாலே கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து வெளியே தோற்றத்துலேருந்து அது கலர் கொடுக்கவோ இல்லைன்னா அந்த பிம்பிள்ஸ் வந்து மறையவோ கண்டிப்பாக 2 மந்த்ஸில் கண்டிப்பாக சரியாகுங்க. இன்டேக் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெல்த்தாகவும் இருப்பீங்க. சும்மா ஃபேஸ்க்கு மட்டும் அப்ளை பண்ணுறதுனால என்ன இருக்கும், ஹெல்த்தாகவும் ஆகலாம். இன்டேக் நம்ம நல்லா ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட்டோன்னா லைக் 50% ஹெல்த்தும் 50% பியூட்டியும் அப்படி கேர் ஆகிடும். இப்போ நம்ம வந்து நம்மளை எப்படி பாதுகாத்துக்கலாம் அப்படின்றத பற்றி பேசிட்டோம். உணவுகள் இன்டேக் பற்றியும் ரொம்ப நல்லா சொன்னீங்க. இப்போ நம்ம சுற்றுச்சூழலை பற்றி பேசலாமா? ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் வந்து மரம் செடி அப்படின்ற ஒரு விஷயமே இல்லாமல் வந்துட்டு இருக்கு. இதில் வெயில் காலம் இருந்தால் இருக்கிற 1-2 நம்ம வீட்டிலேயே கூட பார்த்துருப்போம். நம்ம வீட்டிலே வந்து தொட்டியில் 2 செடி தான் வச்சுருப்போம். வெயில் காலம் ஆரம்பித்தோடனே அந்த 2த்துலேயே ஒன்று வந்து வாடி போயிடும், அதையும் நம்ம கண்டுக்காமல் விட்டுருவோம். இதை பற்றி நீங்கள் ஏதாவது சொல்ல நினைக்கிறீங்களா? உண்மையிலே சொல்லணுன்னா வந்து நிறைய மரங்களை இப்போ வெட்டி அழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன தான் அதுக்காக அஃபாரஸ்டேஷன் அப்படின்ற மாதிரி ப்ரோக்ராம்ஸ்லாம் பண்ணி 1000 மரங்கள் நடுறோம், இத்தனை கோடி மரங்கள் அப்படின்னாலும் அதுக்கான ஈடு கட்ட முடியாது. எத்தனை மரங்களை அழிக்கிறோமோ அதுக்கு ஈக்குவலாக இது பண்ணாலும் சத்தியமாக நம்மளால் திருப்பி அந்த மரங்களை நம்மளால் கொண்டு வர முடியாது. மரங்கள்னு படைக்கப்பட்டதே வந்து நம்மளுடைய வாழ்வுக்காக தான், எல்லாமே நம்மளுடைய நலனுக்காக தான் வந்தது. ஆனால் அதையே அழித்து நம்ம எல்லாத்தையும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதனால் அட்லீஸ்ட் நம்மளால் அத்தனை மரங்களை நட முடியலனாலும் வீட்டுக்கு ஒரு மரம் வளர்க்குறது நமக்கும் நல்லது, சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் நல்லதுன்னு ஃபீல் பண்ணுறேன். இப்போ மரம் சொல்கிறீங்க இல்லையா, மரத்தால் எத்தனையோ ஸ்பீஷஸ் பாதிக்கப்படுதுங்க மரம் வெட்டினா. இப்போ வேலூரில் பார்த்தீங்கன்னா குருவியே இல்லைங்க. யாராவது குருவி பார்க்குறீங்களாங்க வேலூர்? இப்போ குருவின்னதுக்கு அப்புறம் தான் ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு. குருவிகள் இல்லை எந்த ஒரு பறவைகளாகவே இருக்கட்டும், வெயில் காலத்துல வந்து நம்மளுக்காவது இருக்கிறதுக்கு இடம் இருக்கு, அவங்களுக்கு இருக்கிறதுக்குன்னு இருந்த இடம் நம்ம தான் வந்து இது பண்றோம், மரம் வெட்டுறது அந்த மாதிரி சில விஷயம்லாம் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. அதனால அவங்களுக்கு வந்து நம்ம வந்து இந்த கோடை காலத்துல உதவலாம் அப்படின்னு நினைச்சோம்னா, தினமும் நம்ம வீட்டில் வந்து ஒரு பவுலில் ஒரு தண்ணி வச்சோம்னா அது அந்த ஒரு விஷயத்தையாவது நம்ம வந்து பறவைகள் விலங்குகள் அவங்களுக்குலாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலான்னு நான் நினைக்கிறேன்.
நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான். இப்போ வந்து வெளியே வைக்க முடியலனா கூட நம்ம வீட்டுக்கு வெளியே ஒரு பவுலில் தண்ணி வச்சுட்டு அது வந்து நம்ம போகிற வர ஸ்ட்ரீட் டாக்ஸுக்காக வச்சு யூஸாக இருக்கும். ஏன்னா வந்து அவங்களுக்குலாம் வந்து டெய்லியும் போயிட்டு தண்ணி வைக்கணும், அதெல்லாம் வந்து யாரால முடியாது. நீங்கள் ஒரு நாளைக்கு மார்னிங் எடுத்துகிட்டு வந்து வெளியே தண்ணி வச்சுட்டு அது போகிற வரப்பெல்லாம் வந்து குடிச்சிக்கும். இப்போ வந்து நம்ம ஒரு நாள் வந்து வைக்க ஆரம்பித்தாலே அதுக்கே வந்து காமன் சென்ஸ் வந்துடும், இந்த வீட்டுக்கு வெளியே வந்து தண்ணி வைப்பாங்க நம்ம போய் குடிக்கலாம் அப்படின்ற அளவுக்கு வந்து ஒரு காமன் சென்ஸ் வந்துடும். அதே மாதிரி வந்து நீங்கள் மரம் நடணும், ஒரு வீட்டுக்கு ஒரு மரம் நடணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போல்லாம் மரம் நட எங்கெங்க இடம் இருக்குது, எல்லா இடத்துலையும் ஃப்ளாட்ஸ் ஃபுல்லாமே வீடு ஒட்டி ஒட்டி தாங்க இருக்குது. அப்படி சொல்லலை, அட்லீஸ்ட் வீட்டில் வந்து இப்போ க்ரீன் ஹவுஸ் அப்படின்ற மாதிரி மொட்டை மாடியில் வைக்கிறது, இந்த டயர் அந்த மாதிரி வேஸ்ட் இதில் வைக்கிறது கூட நிறைய விஷயம் இருக்குது. முயற்சி செய்யணும்னு நினச்சா எத்தனை மரங்களை வேணால் நடலாம். இப்போ வந்து வெயில் காலத்துல வந்து மரம் நம்மளால வந்து அவ்வளோவா நம்மளுக்கே தண்ணி இருக்கிறது வந்து நம்ம யூசேஜே நம்ம ரெடியூஸ் பண்ணி தான் நம்மளுக்கு வந்து ப்ராப்பரா வாட்டர் இதெல்லாம் இருக்கும். இப்போ வந்து வெயில் காலத்துல வந்து நீங்க மரம் அப்படின்னு ஒன்று வச்சீங்கன்னா சில மரங்கள்லாம் இருக்கும், அவங்களுக்கு வந்து தண்ணியை விட இந்த சன்லைட்டு தான் அது. இப்போ மாங்காய் மரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே மாங்காய் மரத்துக்கு வந்து நம்ம வந்து இப்போ சாதாரணமா மொத்த ஒரு ஃப்ளவர் பிளான்ட்டோ அந்த மாதிரி ஒரு பிளான்ட்டுக்கு ஊற்றுறதை விட மாங்காய் மரத்துக்கு வந்து அவ்வளோ தண்ணி நம்ம செலவு பண்ண வேண்டாம். சன்லைட் இருந்தாலே போதும், நமக்கு அது வந்து மாங்காய் அப்படின்ற ஒரு இது ஃப்ரூட்டையும் தரும். அந்த மாங்காய் மரமே ஹீட்டு தானேங்க? மாங்காய் மரம் ஹீட்டு தான், பட் நம்ம சாப்பிடாம இருக்க மாட்டோம் இல்லையா, அதனால நமக்கு வந்து ஷெல்டர் கிடைக்கும். அது அந்த ஒரு மரம் வளர்றதுனால நிறைய பறவைகள் அதில் இருக்கலாம், அந்த மாதிரி சொல்ல வந்து. எல்லாரும் மரம் நடுறோம் சொல்கிறாங்களே, எல்லார் வீட்லேயும் மணி பிளான்ட் வைக்கிறாங்கங்க, அதால ஒரு யூஸும் இல்லை. அது வெறும் ஷோக்கு மட்டும்தான் அப்படின்றது நம்ம மக்கள் புரிஞ்சிக்கல. இப்போ வரைக்கும் நம்ம நிகழ்ச்சியில் வந்து நம்ம நிறைய விஷயத்தை பற்றி பார்த்தோம். மோஸ்ட்டாக எனக்கு வந்து நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அந்த குட்டி குட்டி விஷயம்லாம் நம்ம ஃபாலோ பண்ணாலே வெயில் காலத்தில் வந்து நம்மளை மட்டும் நம்ம பாதுகாத்துக்காம நம்ம சுற்றுச்சூழல் நம்மளை தவிர்த்து இருக்க உயிர் ஜீவிகள் அவங்க எல்லாரையுமே நம்ம பாதுகாக்கலாம் அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் வந்து கொஞ்சம் பயனுள்ள விஷயங்கள் நிறைய சொன்னீங்க. கீர்த்தனா சொன்ன மாதிரி வீட்டில் இருக்க சின்ன சின்ன வெந்தயம் அதெல்லாம் பயன்படுத்துறதுனாலே நம்ம வந்து நம்ம உடம்புல இருக்க சூட்டை தணிக்கலாம். அப்புறம் ஜனனி சொன்ன மாதிரி நிறைய காஸ்மெட்டிக்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதை குறைச்சிக்கிட்டு நம்ம சஞ்சு சொன்ன மாதிரி இயற்கையாக இருக்க இந்த மஞ்சளோ இது மாதிரி ஏதாவது பண்ணலாம். அப்புறம் சௌபாக்கியா சொன்ன மாதிரி வெளில போய் சாப்பிட்றாங்க ஐஸ் கியூப்ஸ்க்கு பதிலாக ஐஸ்கிரீமையாவது போடலாம். அந்த மாதிரி சில விஷயத்தெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணால் நம்மளையும் நம்ம பாதுகாத்துக்கலாம், நம்ம ஹெல்த்தியாகவும் இருக்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் பார்த்துட்டு இருந்த கோடை காலத்தை வந்து நீங்கள் எல்லாரும் பயனுள்ளதாக உங்களுக்கு இருக்கும்னு நான் நம்புகிறேன். இத்துடன் விடை பெறுகிறோம். உங்கள் சுபஸ்ரீ, சௌபாக்கியா, கீர்த்தனா, ஜனனி, சஞ்சு. இது உங்கள் விஐடி பண்பலை 90.8 உங்கள் காரசாரம் நிகழ்ச்சி நிறைவடைகிறது. நன்றி. நேர்கள் இதுவரை கேட்டது விஐடி பண்பலை 90.8 காரசாரம், மக்களின் குரல்கள் ஒன்றிணைந்த கருத்துக்களம். தமிழ்ச்சுடர், வாழ்வும் இலக்கியமும் சங்கமிக்கும் ஒலி ஓவியம் உங்கள் விஐடி பண்பலை 90.8. இன்றைய தமிழ் ஓவியம் தீட்டுபவர் ஜெயஸ்ருதி. வணக்கம். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை, பொறுத்தார் பூமி ஆழ்வார், பொங்கினவர் கடல் ஆழ்வார் என்னும் பழமொழியை நாம் அறிந்திருப்போம். எவரேனும் மற்றவர்களால் துன்பம் அடையும் போது ஆறுதலுக்காக இதை கூறுவார்கள். பெரியவர்கள் பொறுமை என்னும் இந்த பண்பு நம்மிடம் இருக்க வேண்டும் என்று விரும்பினர். பிறர் தரும் துன்பங்களை பொறுத்து கொள்ள அறிவு வேண்டும். பிறர் செய்யும் தீங்குகளை பொறுத்து கொள்பவர்கள் நீண்ட காலம் இந்த உலகத்தில் வாழ்வார்கள். பொறுமை குணமுடையவன் அடிக்கடி உணர்ச்சி வசப்பட மாட்டான். அதனால் அவனுடைய உடல்நிலை ஒரே சீராக இருக்கும். உடலை ஒரே சீராக வைத்திருப்பவர்கள் நீண்ட காலம் உயிர் வாழ்வார்கள். பொறுமை குணம் இல்லாதவர்கள் அடிக்கடி உணர்ச்சி வசப்படுவார்கள். இதனால் உடலின் நலமும் அடிக்கடி சீர்குலைகிறது. ஒழுங்காக இருக்கும் இரத்த ஓட்டம் திடீரென விரைந்து பாய தொடங்குகிறது. இதனால் நாம் நீண்ட காலம் உயிரோடு வாழ இயலாமல் போகிறது. இது நானாக சொல்கிற கருத்தில்லை, மருத்துவ நூலார் கண்ட உண்மை இது. இப்படி பொறுமையாக இருக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது உங்களுக்கு சில ஐயங்கள் தோன்றலாம். யார் எதை செய்தாலும் பொறுத்து கொள்வதா? எந்த நிலையிலும் பொறுத்து கொள்வதா? நாம் அழிய நேரிட்டாலும் பொறுத்து கொள்வதா? எந்த நிலையிலும் பொறுத்து கொண்டிருந்தால் அதன் பிறகு என்ன இருக்கிறது என்ற வினாக்கள் உங்கள் உள்ளத்தில் எழும். பொதுவாக கூறினால் யார் எதை சொன்னாலும் செய்தாலும் எந்த நிலையிலும் பொறுமையாக இருக்க வேண்டும். பொறுமைக்கும் எல்லை உண்டு என்பர் சிலர்.
இது தவறு. பொறுமைக்கு எல்லையே இல்லை. அப்படியே எல்லை உண்டு என்று கருதினாலும் அந்த எல்லை தீமை செய்பவன் திருந்தினாலும் செய்வனாக மாறுவதே பொறுமையின் எல்லை என்கிறார் முகமது நபி. நிலம் பயன்பாடுடையது. பயன்படு பொருள்கள் பல பல தருவது. இந்த நிலத்தையே நாம் அகழ்ந்து துன்புறுத்துகின்றோம். ஆயினும் நிலம் அகழ்வாருக்கு தீங்கு தருவதில்லை, மாறாக பயன்களையே தருகிறது. ஒருவரால் பிறர் செய்யும் தீமையை பொறுத்து கொள்ள முடியவில்லை என்று வைத்துக் கொள்வோம். அப்படிப்பட்டவனுக்கு முதலில் தோன்றுவது எது? சினம். சினம் தோன்றினால் என்ன ஆகும்? தான் எதை பேசுகிறோம் என்பதே அவன் உணரமாட்டான். எதை செய்கிறோம் என்றே சிந்தித்து பார்க்க மாட்டான். ஆகையால் அறிவு ஒழுக்கங்கள் தன்னை விட்டு நீங்காமல் இருக்க வேண்டும் என ஒருவன் விரும்புவார் ஆயின் பொறையுடைமை தன்னிடம் நீங்காமல் பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஒருவர் மற்றவருக்கு தீங்கு செய்கின்றார். தீங்கு செய்யப்பட்டவர் அந்த தீங்கை பொறுத்து கொள்கிறார். இதையெல்லாம் அறிந்தவர்கள் தீங்கு செய்தவனையா பாராட்டுவார்கள்? அந்த தீமையை பொறுத்து கொண்டவனையே பாராட்டுவார்கள். அதே சமயம் பழிக்க பழி வாங்கினால் அவனும் தவறு செய்தான், இவனும் தவறு செய்தான் என்று கூறுவர். பட்டப்படிப்பு படித்த ஒரு இளைஞன் அரசு வேலைக்கு முயன்று கொண்டிருந்தான். ஓய்வு நேரங்களில் தன் உடல் மன வலிமையால் பணிபுரிய முடிவு செய்தான். அதனால் கட்டட தொழிலாளியாக வேலைக்கு சேர்ந்தான். அங்கு ஒருவர் எல்லாரையும் வம்பு இழுப்பதையே வேலையாக கொண்டிருந்தார். அவர் அந்த இளைஞனை பார்த்து, நீ போலீஸ் வேலைக்கு சேர போனியாமே, என்ன ஆச்சு என்று கிண்டலாக கேட்டார். எல்லா தேர்வுகளும் நன்றாகத்தான் செய்தேன் என்று அவன் கூறினான். அப்படியா, சுவர் கட்ட சொன்னாங்களா என்று கேலி செய்தார் அவர். அதோடு நிற்காமல், படித்தவன் பாட்டை கெடுத்தான், எழுதினவன் ஏட்டை கெடுத்தான், இவன் எல்லாத்தையும் கெடுத்தான் என்று பேசினார் அவர். இதை கேட்டு மற்றவர்களும் சிரித்தனர். அவனோ எதுவும் பேசவில்லை. அவன் வேலையை செய்து கொண்டிருந்தான். இப்படி அவனை கேலி பேசிக்கொண்டே தன் உணவை எடுத்த பொழுது கை தவறி உணவு கீழே விழுந்தது. உடனே அந்த இளைஞன் அவரை அழைத்து தன் உணவை அவருக்கு பகிர்ந்து கொடுத்து உண்டான். அப்போது மனம் திருந்தி அவர் இளைஞனை நோக்கி, நான் உன்னை அடிக்கடி இகழ்ந்து பேசினேன், என்னை வெறுக்காமல் எனக்கு நல்லது செய்கிறாயே என்று கேட்டார். அதற்கு அந்த இளைஞன், நாம் இந்த பூமி தாயை குத்தி வெட்டினாலும் அவளே நம்மை தாங்குகிறாள், அதுபோல நம்மை இகழ்பவரையும் பொறுத்து கொள்ள வேண்டும் என்று சொல்ல, அதே சமயம் அங்கு வந்த தபால்காரர் ஒரு கடிதத்தை அந்த இளைஞரிடம் கொடுத்தார். அது போலீஸ் வேலைக்கான உத்தரவாக இருந்தது. இதையே வள்ளுவர் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை என்று கூறுகிறார். நாம் நம்மை இகழ்வார் மேல் கோபம் கொள்ளக்கூடாது. முடிந்தால் குற்றங்களை திருத்த வேண்டும் அல்லது பொறுத்து கொள்ள வேண்டும். பொறுத்தாளும் பண்பு ஒரு வலிமை, வெற்றிகளை தருவது, இன்பத்தையும் தருவது. பொறுத்தாற்றல் பண்புகள் அனைத்திற்கும் மேற்பட்ட பண்பாகும். பொறுத்தாளும் பண்பை வளர்த்து உறுதிப்படுத்துவது நல்லது. நம்மை வளர்த்து கொள்வதே ஆகும். தூய்மையை வளர்த்து கொள்ள வேண்டும். தகுதிகள் பலவற்றையும் முயன்று அடையுங்கள். சிந்தியுங்கள், செயல்படுங்கள். நன்றி. நேயர்கள் இதுவரை கேட்டது வாழ்வையும் இலக்கியத்தையும் இணைத்த ஒலி ஓவியம் தமிழ் சுடர். இன்றைய தமிழ் ஓவியம் தீட்டியவர் ஜெயஸ்ருதி. இது உங்கள் VAT பண்பலை 90.8. Dear listeners, welcome to the Silver Lining Show in VIT Community Radio 90.8. The program to reach heights, a motivation to enhance the positivity in you. Greetings, this is VIT Community Radio 90.8. You are listening to the Silver Lining Show, a ray of hope in the direst situations with me, Manish Deo. Success depends on our capability to overcome all odds thrown at us. But more than that, it also depends on our attitude and how we go about our business. Today's session, we take a look at the lives of 3 of the world's most famous, successful, phenomenal, inspirational, and influential women. We familiarize ourselves with the struggles they faced and know firsthand how real it all really seems. They all, in fact, all of us, start at the very same place in the world. We are born as children with absolutely no possession apart from, well, ourselves. The world does things to us and we do things to the world. How much we are capable of serving the world and how much we are able to make the world reward us
is kind of a way to gauge the level of success that we enjoy. How to be influential and reach the top of the world? Here we shall talk about the story of a woman born in Chennai, the chief executive officer of PepsiCo, and a constant member of both Forbes and Times Magazine's lists of most influential people or women in the world. We are talking about Indira Krishnamurthy Nui. It's a very simple tale of a very simply powerful woman, a story of an Indian girl who comes from traditionally famous yet conservative Chennai, who pursued higher education in the United States without a safety net and little money to keep herself going. If she failed, she'd fail her very own self. A story of this very determined girl who, while studying in Connecticut, worked as a receptionist from midnight to sunrise to earn money and struggled to put together $50 to buy herself a western suit for her first interview out of Yale, where she had just completed her master's program. Incidentally, she was not very comfortable trying out a formal western outfit and ended up buying trousers which reached down only till the ankles. Rejected at the interview, she turned to her professor, who asked her what she would have worn had she been in India. To her reply that it would definitely have been a sari, her professor suggested her to be simply herself and stick to what she was comfortable with. She did the same for her next interview. She got the job and follows the philosophy right to this date in her career. She has been herself, never tried to change her basic beliefs, derived strength from her traditions and the ground reality of who she really is. According to her, she feels so secure being herself, she does not have to pretend to be American to play in corporate life. It all comes natural to her by sticking to her own heritage. Indira's mother would ask her and her sister as kids what they would like to be when they grew up. Every day the best idea was rewarded. This conditioned Indira to think out of the box, consider many possibilities, to think and to dream of herself. She managed to get into IIM Kolkata, and this fiery urge made her be president and chief executive officer of Pepsi Company and also get appointed as a member of the board of directors. She hasn't looked back since, and we are proud to have her inspire us to follow her footsteps in being professional and in whatever we do, and yet stick to our roots and our culture. While America has been very demanding and yet kind in many aspects to Indira, there is another American who has steadily risen from the annals of media to assume the epitome position in world television hosting, speaking out for human rights and the like. We are talking about Oprah Winfrey. Born to an unwed teenage mother, Oprah Winfrey spent her first years on a farm with her grandmother in Mississippi, while her mother looked for work in the north. Life on the farm was primitive, but her grandmother taught her to read from an early age. At the age of only 3, Oprah was able to recite poems and many verses from the Bible in the local churches. Despite the hardships of the physical environment, she was much cherished by her grandmother and the local community as a gifted child. Their loving support was all set to help her grow as a talented individual. However, events started changing for the worse when she was 6 years old. She was sent to Milwaukee to live with her mother, who had finally been able to find a job as a housemaid. During the days when she was at home and her mother was away at work, she was reportedly molested by many people, some of them even known persons. This abuse was emotionally devastating. She once tried running away, but she was eventually rounded up and sent to a juvenile home. There, however, she was denied permission to join in because all the beds were taken and they had no space to accommodate her. She eventually went to Tennessee to live with her father. Her father was a strict disciplinarian. However, he was able to give his daughter the secure home life that she desperately needed. He saw to it that she met a curfew, kept in order, and read books often. In fact, she had to complete a new book every week and write a book review. Oprah feels that though he was strict in his own way, he had plenty of concerns about getting her to do what was the best possible thing in life. He would not accept anything lesser than whatever he thought was best for her. In this kind of a structured environment,
Oprah was able to polish her skills and flourish. She was able to flower into an honor student, winning prizes for oratory and dramatic recitation. After a disrupted and troubled childhood, Winfrey's first break came when she was offered a job on television as a co-news anchor. It soon became clear that she was unsuited to hard news reporting, as she often had to fight back tears while reading stories that touched her. But this apparent shortcoming led to her becoming co-host of another local talk show in 1977. She took it as an early lesson in the fact that failing is part of succeeding. So go ahead, she says, fall down. The world looks different from the ground. Winfrey has found her niche. Her rare ability to connect emotionally and intellectually with a wide range of topics made her an instant success, leading to the launching of the Oprah Winfrey Show in 1986. Within 5 months, the show was reaching more than 10 million viewers in 192 cities every day. The following year, Winfrey formed Harpo, that is Oprah or OPRAH, spelled backwards, Productions, and in 1988 she bought a production studio in Chicago and took over production and ownership of the show. Despite her growing wealth and power, she continued to maintain an emotional and personal connection with her audience and has said on numerous occasions, "I still have my feet on the ground. I just wear better shoes." A wise leader, Winfrey remains loyal to the early members of her successful startup, acknowledging their contribution to Harpo's growth. "Lots of people want to ride with you in the limo," she has said, "but what you want is someone who will take the bus with you when the limo breaks down." She believes in treating her staff well, and her employees have access to office amenities similar to those at Google. "Most importantly," says Winfrey, "I don't yell at people, I don't mistreat people, I don't talk down to people, so no one else in this building has a right to do it." Winfrey has said on numerous occasions that success is a choice, and that the path to success is to identify your passions, define significant goals, and then work really hard. The big secret in life is that there's no big secret. Whatever your goal, you can get there if you are willing to work, as she says. Also, she maintains that work should be fun. "You know you're on the road to success if you would do your job and not be paid for it," she says. "If you do work that you love and the work fulfills you, the rest will come automatically." In 2012, Winfrey decided to quit the show to focus on her own television network, that is the Oprah Winfrey Network or OWN. As with any new venture, it will take time to hire the right team and create a winning product. But Winfrey is undaunted and says, "I believe that one of life's greatest risks is never daring to risk." She has been listed by the Forbes magazine as one of the most influential people in the world. At a point, she was the richest African American woman, and today her estimated worth is well above $2 billion United States dollars. She is an example of where life can take you. It can indeed show you the best and the worst sides, and all you can do is to keep your head together, to polish your skills, and survive in whatever conditions you might find yourself in. Our final entry for today's session is none other than who is arguably one of the finest female authors we have alive today. A person whose fan following almost considers her as their queen, and who commands the loyalty and the hearts of millions of her fans around the globe. She is none other than J.K. Rowling. Joan Kathleen Rowling was born in a small Gloucestershire town in 1965 and spent most of her early life pursuing creativity. As a child, she used to write fantasy stories and narrate it to her sister. She began writing at the age of 6 with a story called Rabbit, which she never managed to finish. In school, she showed great interest for knowledge and literature. After high school, Rowling went to Exeter University, where she earned a degree in French. She even studied in Paris for a year
and then went back to London, where she did a number of jobs and even worked as a secretary for a publishing company where her work was to send out rejection slips. In the year 1990, her mother died, and in order to deal with the grief, she left for Portugal to teach English. There she married a television journalist, but their marriage didn't last. In 1993, she returned back to England with an infant daughter in her arms. J.K. Rowling started thinking herself as a failure, which led to depression. Things were not turning out the way she wanted. Since childhood, she had dreamed of being a creative success in literature or any other art form, but her life was neither creative nor successful. All she had was a failed marriage and was living on benefits and social security paycheck. She lived in a mice-infested flat in Edinburgh and fought poverty and depression every day to raise her daughter Jessica. But Rowling acknowledges that depression and lack of success made success all the more important for her. With nothing more to lose, she decided to not give up on her dreams and create a fantasy world with intriguing characters that she wished to meet when she was a teenager. She sat in cafes sipping hot coffee and started writing on the manuscript of Harry Potter and the Philosopher's Stone while her daughter slept in a pram. Although she wrote the manuscript with great fervor, her work was rejected by 9 publishers. Finally, Bloomsbury took her in, but published the book with her initials because the publisher feared that boys would not be interested to read the book if they knew it was written by a woman. Scholastic Books bought the American rights for $105,000, and the book was published in America as Harry Potter and the Sorcerer's Stone. What happened next is history. The Harry Potter books are now considered one of the best series of all time and have inspired a movie series which also enjoys a cult fan following. She said, "I think you have a moral responsibility when you've been given far more than you need to do wise things with it and give intelligently." From being a depressed single mother to becoming one of the world's most renowned and wealthy personalities, J.K. Rowling is the perfect example of an against-the-odds success. Her story teaches us to never give up on our dreams, even in somber days of life. I guess sometimes passion provides enough fuel to continue the drive. As a tribute to these wonderful ladies who have faced life and emerged victorious, we have nothing to tribute but to salute them for their indomitable spirit. They have indeed proved that whatever odds life may throw at us, whatever way life can make our skies run dark with angry clouds, there shall always remain a silver lining to these crowds, indicating a hope for better days and a better future. It is our hope and indomitable spirit that will lead us to utilize our skills smartly and lead us to success. This is Manish Deo signing out, and you are listening to the Silver Lining Show, a ray of hope in the direst situations, only on VIT Community Radio 90.8. Dear listeners, you had listened to the program Silver Lining Show. We will meet you with another interesting positive topic in our next show. Till then, tune in to VIT Community Radio 90.8. Hello everybody. This is VIT Community Radio 90.8 and you are listening to Second Look. By now, you must have gotten used to my voice as courtesy demands. To all those who don't know me, I am Vibisha and we have a special guest today. He's already been here. Let us welcome Gaurav onto our show. Hello Gaurav. Hi Vibisha. Hi everyone. So, how was your day today? I had classes continuously. It was hectic. So how was your day? Same here. I had classes from 8 a.m. Then I had assignments to submit. And you know what? I'm waiting for the weekend to come. But anyways, after this ends, term and drama will unfold. So what are we gonna talk about today? Why don't we talk about the Chronicles of Narnia and reminisce our childhood today?
Oh, yes. Let's so do it. Oh, yeah. The Chronicles of Narnia is a series of fantasy films from Walden Media based on a series of novels by C.S. Lewis. From the 7 novels, 3 film adaptations have been done so far: The Lion, The Witch and the Wardrobe, Prince Caspian, and The Voyage of the Dawn Treader, which have grossed over $1.5 billion worldwide among them. The series revolve around the adventures of children in the world of Narnia, guided by Aslan, a wise and powerful lion that can speak and is a true king of Narnia. The children heavily featured in the films are the Pevensey siblings, and a prominent antagonist is a white witch, also known as Jadis. The first 2 films were directed by Andrew Adamson, and the third film was directed by Michael Apted. The third film is the best of the Chronicles to be released in real 3D. Lewis never sold the film rights to Narnia series during his lifetime, as he was that any cinematic adaptation could render the more fantastical element and characters of the story. Only after seeing a demo reel of GCI Animal did Dr. Jishman, Lewis, steps in and literary executor and film co-producer, gave approval for the film adaptation. Although the plan was originally to produce the films in the same order as the book series, it was reported that The Magician's Nephew, which recounts the creation of Narnia, would be the 4th feature film in the series, instead of The Silver Chair. It was rumored that The Magician's Nephew was chosen as an attempt to reboot the series after the release of The Voyage of the Dawn Treader grossed less when compared to the 2 previous films. In March 2011, Walden Media confirmed that they intended The Magician's Nephew to be next in the series, but stressed that it was not yet in development. The first installation in the Chronicles of Narnia, The Lion, The Witch and the Wardrobe, is a 2005 high fantasy film directed by Andrew Adamson and based on The Lion, The Witch and the Wardrobe, the first published and the second Chronicle novel in C.S. Lewis' children epic fantasy series. It was co-produced by Walden Media and Walt Disney Pictures and distributed by Buena Vista Pictures. William Mosley, Anna Popplewell, Skander Keynes, and George Henley play Peter, Susan, Edmund, and Lucy, 4 British children evacuated during the builds to the countryside, who finds a wardrobe that leads to the fantasy world of Narnia. They there ally with the lion Aslan against the force of Jadis, the White Witch. The screenplay based on the novel by C.S. Lewis was written by Christopher Marcus and Stephen McFly. The film was released on December 9, 2005 in both Europe and North America to positive reviews and was highly successful at the box office, grossing more than $745 million worldwide, making it 2005's 3rd most successful film. It won the 2005 Academy Award for Best Makeup and various other awards. An extended edition was released on December 12, 2006 and was only made available on DVD until January 31, 2007 when it was discontinued. It was the best-selling DVD in North America in 2006, taking in $332.7 million that year. The Lion, The Witch and the Wardrobe was the first of 3 adaptations of C.S. Lewis's series so far released, and was followed by Prince Caspian in 2008 and The Voyage of the Dawn Treader in 2010. The 3 films have grossed over $1.5 billion worldwide among them. In the London suburb of Finchley, the Pevensey children, Peter, Susan, Edmund and Lucy, are endangered by a Second World War attack of German bombers by Nazi Germany's Luftwaffe. They are then evacuated to the country home of Professor Digory Kirky, who is not astounded to having children in his house, as Mr. McAday, the strict housekeeper, explains. While the Pevens are playing hide and seek, Lucy discovers a wardrobe and enters a Winterfell fantasy world called Narnia. Seeing a lamppost, Lucy encounters a faun, Mr. Tumnus, who explains the land she has entered and invites her to his home. He puts Lucy to sleep by playing a lullaby on his flute. When Lucy wakes up, she finds Tumnus grieving, and he explains that Jadis, the White Witch, has cursed Narnia and has been winter for 100 years. If a human is encountered,
they are to be brought to her. Tumnus cannot bring himself to kidnap Lucy, so he sends her home. When she returns to Professor Kirk's house, hardly any time has passed in the normal world. Her siblings do not believe her story, and when they look in the wardrobe to see only a normal bag. One night, Edmund follows Lucy into the wardrobe. He enters Narnia as well, and after searching for Lucy, he meets the White Witch, who claims to be Queen of Narnia. She offers him Turkish delight as well as the prospect of becoming king and having power over his siblings if he brings them to her castle. After she departs, Edmund and Lucy meet again and return. Lucy tells Peter and Susan what happened, but unfortunately, Edmund lies. Professor Kirk talks with Peter and Susan and suggests she's telling the truth, though they are unconvinced. While running away from Mrs. Macready after accidentally breaking a window, the four siblings retreat to the wardrobe and enter Narnia. They discover Mr. Tumnus has been taken by the witch and meet Mr. and Mrs. Beaver, who tell them about the Aslan. According to the Beaver, Aslan intends to take control of Narnia from the witch. The four must help Aslan. It has been prophesied that if two sons of Adam and two daughters of Eve sit in the four thrones, the White Witch's reign will end. Edmund sneaks off to visit the witch. When he arrives at her castle, she is angry that he did not deliver his siblings. The witch sends wolves to hunt down the children and the beaver, who barely escape. Edmund is changed in the witch dungeon where he meets Tumnus. The witch demands that Edmund reveal where his siblings are. After Tumnus claims that Edmund does not know anything, the witch tells Mr. Tumnus that Edmund betrayed him, then turns Tumnus to stone. While Peter, Lucy, Susan, and the beavers travel, they hide from what they believe to be the White Witch. It is really Father Christmas, a sign that the witch's reign is ending. Father Christmas gives Lucy a healing cordial, a drop of which will bring back to life anyone injured, and a dagger to defend herself. Susan receives a bow and arrow and a magical horn that will summon help from when blown, and Peter a sword and a shield. After evading wolves led by Mugrin, the group reaches Aslan camps. Aslan is revealed as a huge and noble lion who promised to help Edmund. Later, two wolves ambush Lucy and Susan. When Peter intervenes, Mogrim attacks him and Peter kills him. Some of the Aslan's troop follow the other wolves to the witch camp and rescue Edmund. Peter is knighted by Aslan. The White Witch journeys to Aslan camps and claims Edmund, but Aslan secretly offers to sacrifice himself instead. That night, as Lucy and Susan cowardly watch, Aslan is killed by the White Witch. In the morning, he is restarted because there is a magic deeper still the witch does not know. Aslan takes Susan and Lucy to the witch's castle, where he frees the prisoner that the White Witch turned to stone. Edmund persuades Peter to lead Aslan's army to fight the White Witch's forces. To stop the witch from attacking and killing Peter, Edmund attacks the White Witch and destroys her wand, but is gravely wounded by her. As the witch fights Peter, Aslan arrives with reinforcements and kills her. After Edmund is revived by Lucy's cordial, the Pevensies become kings and queens. 15 years later, the Pevensey children have grown into young men and women. While chasing a white stag through the forest, they encounter the lamppost that Lucy saw on her first trip to Narnia. They make their way through trees, arriving in the wardrobe at the same time, and the day they left, becoming children again. Lucy later attempts to return to Narnia via the wardrobe, but Professor Kirk tells her he has tried for many years and they will probably return to Narnia when they least expect it. The next installation in the Chronicles of Narnia, Prince Caspian, is a 2008 American high fantasy film based on Prince Caspian, the second published fourth chronicle novel in C.S. Lewis' epic fantasy series, The Chronicles of Narnia. It is the second in Chronicles of the Narnia film series from Walden Media, following The Chronicles of Narnia Lion, The Witch and the Wardrobe 2005. The four Pevensey children, William Moseley, Anna Popwell, Skander Keynes, and George Henley, return to Narnia to aid Prince Caspian in his struggle with the secret help of Aslan for the throne against his corrupt uncle, King Miraz.
The film was released on May 16, 2008 in United States and on June 26, 2008 in United Kingdom. The screenplay based on the novel by C.S. Lewis was written by Stephen McFeely and Christopher Marcus. Prince Caspian is also the last Narnia film to be co-produced by Walt Disney Pictures, as 20th Century Fox became the distributor for the next film. The Chronicles of Narnia, The Voyage of the Dawn Treader. Work on the script began before The Lion, the Witch and the Wardrobe was released, so filming could begin before the actors grew too old for their parts. Director Andrew Adamson wanted to make the film more spectacular than the first and created an action sequence not in the novel. The Narnians were designed to look wilder as they've been hiding from persecution, stressing the darker tone of the sequel. The filmmakers also took a Spanish influence for the antagonist race of the Telmarines. Filming began in February 2007 in New Zealand, but unlike the previous film, the majority of shooting took place in Central Europe because of the larger sets available in those countries. To keep costs down, Adamson chose to base post-production in the UK because of recent tax credits here. The film was moderate success in the United States and Canada, with a total sum of $141 million and $278 million in rest of the world. It received generally positive reviews from the film critics. The film became 2008 10th highest grossing film worldwide, 1,300 Narnian years after the events of the previous movie, Caspian, a Telmarine prince, and heir to the Telmarine thrones, is informed by mentor Dr. Cornelius that his uncle Miraz is plotting to kill him and seize the thrones for himself and his newborn heir. Cornelius gave him the Queen Susan's ancient magical horn, instructing him to blow it. Only at his highest need, Caspian flees into the wood where he encounters two Narnian dwarfs, Trumpkin and Nika Brick, and a talking badger named Truffle Hunter. Being chased by Telmarine guards and feeling threatened by Narnians, Caspian blows Susan's horn. In England, where only 1 year has passed, the Pevensey children are waiting for a tube train when the station suddenly starts collapsing, and they're magically transported to Narnia. At first, they're overjoyed, but soon realize that much time has passed since their last visit, and their castle at Cair Paravel is in ruin with evidence it was attacked by catapults. In the Telmarin castle, the lords of the council learn that Prince Caspian is gone, and Miraz, using Trumpkin, who's been captured, persuades them to attack the Narnians to retrieve Caspian while secretly plotting to kill him instead. Lord Sopespian suspects Miraz's motives and discusses his treasonous thoughts with his ally, General Glossel. The Pevenses save Trumpkin from being drowned by two Telmarines. He realizes that the four children are the king and queen of old and they continue on together. Lucy glimpses Aslan and tries convincing the others that she has seen him. Only Edmonds believe her. Nika Brick and Truffle Hunter led Caspian to a gathering of the old Narnians where he convinced them to help him win his throne so he can return their land. They meet the Pevenses and Trumpkin and all journey to Aslan Howe. Peter decides they will kill Miraz Castle, rejecting Lucy's advice that they wait for Aslan to return. The Narnians raid Miraz Castle, but Caspian ruined the play by freeing Cornelius instead of opening the gate. He learned that Miraz killed his father, confronts Miraz but is wounded. Overwhelmed, Peter calls for a retreat. Peter, Susan, Edmund, Caspian and Narnians escape with heavy losses. Upon returning to Aslan, how Peter and Caspian urge, while back at the castle, Miraz is crowned king. Nika Brick, with the aid of a hag and a werewolf, offers Caspian his help to guarantee victory. The hag uses black sorcery to summon Jadis, the White Witch. From inside a wall of ice, the White Witch tries convincing Caspian to free her when Peter, Edmund, Lucy and Trumpkin arrive. Peter kills the hag, Edmund kills the werewolf, and Trumpkin stabs Nika Brick when he attacks Lucy. Peter knocks Caspian aside to face the witch himself, but begins to be entranced until Edmund shatters her eyes, destroying the witch's apparition. As Miraz and his army arrive at Aslan's Howe, Caspian suggests Peter and Miraz duel to the death.
with the loser's army to surrender to buy Lucy and Susan time to find Aslan. Miraz agrees to the duel, not wanting to look like a coward in front of his men. The girls are attacked by Telmarine soldiers, so Susan remains behind to fight them while Lucy continues alone. Peter defeats Miraz and gives Caspian a sword to finish him off, but Caspian spares Miraz's life. Sopespian kills Miraz with one of Susan's arrow and accuses the Narnians, leading to a battle with the Telmarines gradually winning. Lucy finds Aslan in the woods and he awakens the trees, turning the battle in the Narnians' favor. Sopespian orders retreat to a bridge where they are confronted by Lucy and Aslan. Aslan summons the river god, who destroys the bridge, killing many of the soldiers, swallowing Sopespian and winning the battle. Caspian invites the Telmarines to remain in Narnia, if they will coexist peacefully with the Narnians, but if they wish, they can return to the human world from which they originally come to Narnia. Some, including General Gozule, agree to do so, and Aslan creates a portal for them and 4 Pevensies. Susan kisses Caspian, knowing they will never meet again. As Aslan told her and Peter that they will never return to Narnia, the Pevensies return to England, leaving Caspian as king. The Chronicles of Narnia, The Voice of the Dawn Trader, is the next installation. It is a 2010 American fantasy adventure film based on The Voice of the Dawn Trader, the third novel in C.S. Lewis's epic fantasy series. It is the third installment in the Chronicles of Narnia film series from Walden Media and the final film in the series to be produced by Walden Media. This is the only film in the series to be distributed by 20th Century Fox, as Walt Disney Pictures chose not to produce the film after a budget dispute with Walden Media. It is the only film in the series to be released in digital 3D. The film is set 3 Narnian years after the event of Prince Caspian. The 2 youngest Pevensie siblings, Edmund and Lucy, are transported back to Narnia along with their cousin Eustace Scrubb. They join the new king of Narnia, Caspian, in his quest to rescue 7 lost lords and to save Narnia from a corrupting evil that resides on a dark island. Each character is tested as they journey to the home of the Great Lion Island at the far end of the world. Development on The Voyage of the Dawn Trader began in 2007 while Prince Caspian was still in production. Filming was supposed to take place in Malta, the Czech Republic and Iceland in 2008, with Mikkel Apted as its new director for a planned release in 2009. But production was halted after a budgetary dispute between Walden Media and Walt Disney Pictures concerning Prince Caspian's performance at the box office, resulting in Disney departing the production and being replaced by 20th Century Fox. Filming later took place in Australia and New Zealand in 2009 and was converted into 3D in 2010. It was released in traditional 2D, real 3D and digital 3D and a limited release in 4D. The screenplay, based on the novel by C.S. Lewis, was written by Christopher Marcus and Stephen McFeely. In October 2011, Douglas Grisham stated that Walden Media's contract with the C.S. Lewis estate had expired, hinting that Walden Media's lapse in renegotiating their contract with the C.S. Lewis estate was due to internal conflicts between both the companies about the direction of future films. Although there is currently on the film rights, on October 1, 2013, the C.S. Lewis company announced that the Chronicles of Narnia, The Silver Chair, was officially in pre-production, after Walden Media's contract of the series film rights expired in 2011. It was originally assumed that 2014 would be the earliest that production on other Narnia films could begin, according to the moratorium placed on the C.S. Lewis estate right to sell the books film option. On October 1st, 2013, the C.S. Lewis Company announced that it had entered into an agreement with the Mark Gordon Company to produce the Chronicles of Narnia, The Silver Chair, based on The Silver Chair, by C.S. Lewis. Mark Gordon and Douglas Gresham, along with Vincent Sieber, the Los Angeles-based director of the C.S. Lewis Company, would serve as producers and work with the Mark Gordon Company on developing the script. On December 5th, 2013, it was announced that David Magee would write the screenplay.
In July 2014, the official Narnia website allowed the opportunity for fans to suggest name for the Lady of the Green Kirtle, the main antagonist. The winning name is to be selected by Mark Gordon and David Magee for use in the final script of the Chronicles of Narnia, The Silver Chair, while the film's producer have been calling the film a reboot to the series. In actuality, this is referring to the fact that the film was a new creative team not associated with those who worked on the previous 3 films. The film itself is still considered to be a sequel to the film adaptation of The Voice of the Dawn Treader, but on August 9, 2016, it was announced that Sony Pictures and Entertainment One will finance and distribute the 4th film with both Mark Gordon Company and C.S. Lewis Company. Hey, you fabulous listeners! I think it's time for us to stop talking and let you guys watch this. Keep listening to VIT Community Radio 90.8. This is Second Look with Vibisha and Gaurav. See you all next time. Until then, it's a big bye from Vibisha and Gaurav. Bye. It's story time. In VIT Community Radio 90.8, you're going to listen to a short story written and narrated by Professor Pranesh Kumar, VIT University. Title of the story: The Changes of Time. Time, the fastest and cruelest magician, did not spare her. I gazed at her for a long time. Mashing beetle leaf, preparing pan, she did not notice me. With great seriousness and much care, she opened a small box lying beside her. From it, she took a polythene bag and carefully unwinded it, took out a pinch of tobacco, and crushed it along with other ingredients. 70% of her hair has lost its color. My curiosity about her grew more and more. As I sat there, inhaling the fresh smell of pan, I must talk to her, I said to myself. I got up and found a suitable place beside her. She smiled at me with her toothless gums, while her hands were busy rearranging the contents in the pan box. The skin of her arm seemed coarse like the epidermis of an old tamarind tree. She herself was like an old tree that had witnessed many springs and summers. Dressed in a white saree and without a blouse, she looked like a typical old woman from South Tamil Nadu. Each time she moved her head, her heavy pampadums, these are nothing but ornaments meant for the ear, moved to and fro rhythmically. She must not have felt the unease, used as she was to those 2 pampadums from her early teens. They were huge pieces of gold ornament, different shapes, cubes, circles, triangles, and horseshoes closely packed with the usual wax stuffing. She could often be seen seated on the veranda of that old house with tiled roof. Nobody knew her name. People called her member's wife, since her husband became a panchayat member. Being the senior most person in the area, people from the surrounding area called her great grandma in respect. She lived with her younger son's family. We both gazed at each other until I broke the ice by asking her about the tattoo on her arms. She had tattooed the picture of a peacock across her biceps. The peacock had lost its vigor as the skin that supported it has withered. For a fraction of a second flashed across my mind the modern tattoos that movie artists and DJs have on them. I asked her the intention behind her tattooing and why a peacock. She opened her mouth carefully, holding her head upwards so that the pan from her mouth did not spill. Son, while we live, we earn many things and lose many things. But we can never take anything to the grave except this tattoo. She stressed that none could snatch it away from her. Saying this, she carefully spat out the pan juice. I was taken aback by the philosophical attitude she had for a simple tattoo. Her immediate and sharp answer was impressive, but her reply to my next question was only a stale smile. It was about her age. Might be she did not know her exact age, or she did not wish to reveal it. I don't know for sure. I did not question her anymore, but she started talking. She murmured the names of Tamil months: Thai, Margari, Pankini, Chittirai. It will rain today, she said to herself. She must have observed the casual smile and expression on my face. She continued, I am sure it usually rains on the final day of Mandakiyat festival. It's a local temple festival of South Kanyakumari, but only if the deity is pleased. She seemed to have memorized the dates of local festivals and the names of local deities.
Soon she was interrupted by her daughter-in-law approaching her with a tumbler of tea. Placing the tea beside her mother-in-law, she disappeared into the house. Spitting out the remaining pan from her mouth, the great-grandma stared into the tea for a while. With a deep sigh, she lowered her voice to speak again. Today's women are indolent. They don't know the pleasure of working. They enjoy only staring at the television for hours together. When we were young, we never had the time to stare at anything. We took great pleasure in working for the family. During harvest season, my husband and I used to join the workers to make things easy. He worked hard till his end. There was a great pause. We used to work in full swing throughout the season. During the tamarind season, I buried myself in hectic work. Shelling the tamarind was my prime job then. My daughter and younger brother shared the work with me. We used to divide the heap of tamarind among ourselves and were confined to labor even till after midnight until our share of work was totally completed. Piercing out the seed from the ripe tamarind was the next task. Our happiness knew no bounds since the work was completed in the midst of the heaps of mangoes and jackfruit and other festive eatings. Hearing this from her, I said to myself that she is not aware of the multi-dimensional task that today's women handle. So much for the joys of an uncluttered childhood, she continued. Apart from all this, I had the regular task of preparing palm jaggery from palm juice. Early in the morning before dawn, palm tree climbers would collect palm juice from the small pots tied to the treetop. Those climbers would howl and shriek from the treetop to convey the message that their work was done. As soon as he received the signal, my younger brother would run to collect the juice and bring it home. It would be brought ice cold. I boiled it using dried leaves and finally prepared palm jaggery. During the peak season, we might even get 30 cakes a day. That was our prime source of income. Now all those things have become a matter of past. She sighed nostalgically. When great-grandma narrated these mundane events, I could visualize them in my mind. I said to myself, she is grieving over a lost culture. This culture must have been prevailed some 75 to 80 years back, roughly in the 1930s. Today, her granddaughter is working for a leading multinational IT company in Chennai. The sharp contrast from palm jaggery to an IT company shouts out loud that change is inevitable. Before she could continue, someone called out to me from behind. It was my friend for whom I had been waiting. We usually played cricket with a few others in a large ground behind the great-grandma's house. The match must have begun and I had to join them. I shook my head to her, telling that I had to leave. Her eyes wore a pathetic expression to convey, "Wait, I have more to say," but her lips remained silent. I left her to join my friends, and from a far distance, I turned back to get a glimpse of her. I could hardly see her. She sat there sipping her tea. By that time, it must have gone cold. Currents of thought about the giant running wheel called time and the disability and helplessness of man or any other mighty power to stop or alter it flashed over my inner mind. Dear listeners, you had listened to a short story written and narrated by Professor Pranesh Kumar, VIT University, in VIT Community Radio 90.8. This song is presented by SparkX Music Band. வேரோடு வேராக வளரும் பயிருக்குள் ஒன்றி வாழும் உழவர் நேரம்.
நம்பிக்கை விதைக்கின்றாய் கனிகளை விளைவித்து பிறர் வாழ உன் வாழ்வை தியாகம் செய்தாய். தீயதை எரித்து கொளுத்து அன்பினை நெருப்பை நிறுத்து எரிந்த தீயதை காற்றோடு அனுப்பிடு. நேரம் நல்ல நேரம் மாற்றம் புது மனிதன் உன்னோடு உருவாகட்டும். மார்கழி விடை பெற்றால் தெய்வங்கள் பிறக்கின்றாள். தமிழர் கொண்டாடும் சொர்க்க நாளிது. நல்லதோர் முதுமொழியாம் காலை பொழுதினிலே தமிழர் கொண்டாடும் சொர்க்க நாளிது. உள்ளமும் உடலும் வாழ்க்கையில் வளர்ந்திட தைமகள் பிறந்து விட்டாளே. கவலை கஷ்டங்கள் வாழ்க்கையில் வரைந்திட தைமகள் பிறந்து விட்டாளே. வேரோடு வேராக வளரும் பயிருக்குள் ஒன்றி வாழும் உழவனே. நம்பிக்கை விதைக்கின்றாய் கனிகளை விளைவித்து பிறர் வாழ உன் வாழ்வை தியாகம் செய்தாய். This song is presented by Spark X Music Band. மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய், அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டு மோகம் கொண்டாய். மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய், அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டே மோகம் கொண்டாய். காலை கதிரே உன் பனித்துளி நான் தினம் என்னை கிள்ளியே நீ எழுப்பி விட்டாய். மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய், அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டே மோகம் கொண்டாய். தூரிகை கொண்டு தீண்டியே தூக்கங்கள் குறைத்தாய். பூமகள் என்று என்னையே போர்வைக்குள் இழுத்தாய். நிலவோடும் நிலம் மீதும் என்னை ஏந்தியே நீலவானிலே நெஞ்சோடு சாய்ந்தாடும் தென்றலே. நம்மை கண்டு நட்சத்திரம் வெட்கப்பட்டு கண்மறைக்கு. மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய், அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டு மோகம் கொண்டாய். வானவில் வண்ணம் கூட்டியே வார்த்தைகள் வரைந்தாய். தேன் துளி என்று என்னையே நாக்கினுள் ஒலித்தாய். விழியோரம் நடை போடும் ஆசை மேகமே எந்தன் ஜீவனே, கரம் சேர்த்து நடமாடும் சொந்தமே. உன்னை போல மின்னல் கூட மின்னி மின்னி முத்தம் போடும். மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய், அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டே மோகம் கொண்டாய். மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய், அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டே மோகம் கொண்டாய்.
காலை கதிரே உன் பனித்துளி நான் தினம் என்னை கிள்ளியே நீ எழுப்பி விட்டாய். மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய். அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டு மோகம் கொண்டாய். கேட்ட பாடலை இசையமைத்து பாடியவர் முருகானந்தம். பாடல் வரிகள் பவித்ரா. தயாரிப்பு VIT பண்பலை 90.8. இப்பாடலை வழங்குபவர் இளையகானம் சி இளையராஜா. கண்ணே ஒன்ன காணாம நான் கவி பாடுறேன். நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தினவாடுறேன். மதுர மல்லி வாசம் உன்னை பார்த்தாலே பேசும். ஓம் கொலுசு சத்தம் கேட்டு அந்த கோயில் மணியாடும். கண்ணே ஒன்ன காணாம நான் கவி பாடுறேன். நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தினவாடுறேன். ஆத்துக்குள்ள ஊத்து தோண்டி விளையாடினோம். கூட்டாஞ்சோறு ஆக்கி நாம பசியாரினோம். பள்ளி கூட பாடம் மறந்து அடி வாங்கினோம். அம்மா அப்பா பேர சொல்லி கதை பேசினோம். காலம் போட்ட கோணம் அழிஞ்சு தசை மாறினோம். கண்ணே ஒன்ன காணாம நான் கவி பாடுறேன். நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தினவாடு. நொங்குரோத வண்டி ஓட்டி நான் ஓடினோம். மண்குதிர மேல நின்று சதிராடினோம். அந்த நாலு நெஞ்சுக்குள்ள அலப்பாயுதே. நஞ்சு போன ஞாபகங்கள் மனமாளுதே. பாதையெல்லாம் பார்த்து பார்த்து விழிவாடுதே. கண்ணே ஒன்ன காணாம நான் கவி பாடுறேன். நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தினவாடுறேன். வெள்ளருக்கு வெட்டி வந்து பேயோட்டினோம். செங்கல் மேல பானை வச்சு தீ மூட்டினோம். அந்த நாலு நெஞ்சுக்குள்ள கடம் போடுதே. எந்த நாலு நீயும் வருவே விட தேடுதே. ஆசையெல்லாம் இதையே கேட்டு தினவாடுதே. கண்ணே ஒன்ன காணாம நான் கவி பாடுறேன். நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தினவாடுறேன். மதுர மல்லி வாசம் உன்னை பார்த்தாலே பேசும். ஓம் கொலுசு சத்தம் கேட்டு அந்த கோயில் மணியாடும். கண்ணே ஒன்ன காணாம நான் கவி பாடுறேன். நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தினவாடுறேன். இப்பாடலை வழங்கியவர் இளையகானம் சி இளையராஜா.
வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம் கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம் வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம் கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம் எண்ணங்கள் தொடும் உயரம் விண்ணளவு நாம் அறிவோம் ஒன்று கூடி எல்லோரும் கொண்டாடுவோம் ஃபெஸ்டிவிட்டி ஃபெஸ்டிவிட்டி இதுவே விஐடியின் ஃபெஸ்டிவிட்டி ஃபெஸ்டிவிட்டி ஓ ஃபெஸ்டிவிட்டி நாமெல்லாம் ஒரு குடும்பம் விஐடி நம் குடும்பம் உலகெங்கும் பரவி நிற்கும் விஐடி நம் குடும்பம் வேந்தரெனும் தலைமையின் கீழ் செயல்படும் ஒரு குடும்பம் வேந்தரெனும் தலைமையின் கீழ் செயல்படும் ஒரு குடும்பம் மனமகிழ்ந்து எல்லோரும் கொண்டாடுவோம் ஃபெஸ்டிவிட்டி ஃபெஸ்டிவிட்டி இதுவே விஐடியின் ஃபெஸ்டிவிட்டி வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம் கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம் ஃபெஸ்டிவிட்டி ஓ ஃபெஸ்டிவிட்டி ஃபெஸ்டிவிட்டி ஓ ஃபெஸ்டிவிட்டி பல வண்ண பாடல்கள் மயிலாடும் மாட்டங்கள் பளிச்சிடும் திறமைகள் ஒளிர்விடும் சிகரங்கள் அதுதொடும் உயரங்கள் என்றென்றும் நிலைத்திடும் அதுதொடும் உயரங்கள் என்றென்றும் நிலைத்திடும் விண்வியக்கும் ஒரு சொர்க்கம் இனி இங்கே அமைந்திடும் ஃபெஸ்டிவிட்டி இதுவே விஐடியின் ஃபெஸ்டிவிட்டி வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம் கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம் வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம் கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம் எண்ணங்கள் தொடும் உயரம் விண்ணளவு நாம் அறிவோம் ஒன்று கூடி எல்லோரும் கொண்டாடுவோம் ஃபெஸ்டிவிட்டி ஃபெஸ்டிவிட்டி இதுவே விஐடியின் ஃபெஸ்டிவிட்டி ஃபெஸ்டிவிட்டி ஓ ஃபெஸ்டிவிட்டி This song is presented by SparkX Music Band. வேரோடு வேராக வளரும் பயிருக்குள்
என்னை காற்றோடு அனுப்பிடு. நேரம் நல்ல நேரம், மாற்றம் புது மாற்றம், புது மனிதன் உன்னோடு உருவாகட்டும். மார்கழி விடை பெற்றால் தெய்வங்கள் பிறக்கின்றாள். தமிழர் கொண்டாடும் சொர்க்க நாளிது. நல்லதோர் முதுமொழியாம் நற்காலை பொழுதினிலே தமிழர் கொண்டாடும் சொர்க்க நாளிது. உள்ளமும் உடலும் வாழ்க்கையில் வளர்ந்திட தைமகள் பிறந்து விட்டாளே. கவலை கஷ்டங்கள் வாழ்க்கையில் வரைந்திட தைமகள் பிறந்து விட்டாளே. வேரோடு வேராக வளரும் பயிருக்குள் ஒன்றி வாழும் உழவனே. நம்பிக்கை விதைக்கின்றாய், கனிகளை விளைவித்து பிறர் வாழ உன் வாழ்வை தியாகம் செய்தாய். This song is presented by Spark X Music Band. வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம், கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம். வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம், கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம். எண்ணங்கள் தொடும் உயரம் விண்ணளவு நாம் அறிவோம். ஒன்று கூடி எல்லோரும் கொண்டாடுவோம் ஃபெஸ்டிவிட்டி. Festivity, இதுவே VIP in festivity, festivity, oh festivity. நாம் எல்லாம் ஒரு குடும்பம், விஐடி நம் குடும்பம். உலகெங்கும் பரவி நிற்கும் விஐடி நம் குடும்பம். வேந்தரெனும் தலைமையின் கீழ் செயல்படும் ஒரு குடும்பம். வேந்தரெனும் தலைமையின் கீழ் செயல்படும் ஒரு குடும்பம். மனமகிழ்ந்து எல்லோரும் கொண்டாடுவோம் ஃபெஸ்டிவிட்டி, ஃபெஸ்டிவிட்டி, இதுவே விஐடியின் ஃபெஸ்டிவிட்டி. வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம், கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம். ஃபெஸ்டிவிட்டி, ஓ ஃபெஸ்டிவிட்டி, ஃபெஸ்டிவிட்டி, ஓ ஃபெஸ்டிவிட்டி. பல வண்ண பாடல்கள், மயிலாடும் மாட்டங்கள், பளிச்சிடும் திறமைகள், ஒளிர்விடும் சிகரங்கள், அது தொடும் உயரங்கள் என்றென்றும் நிலைத்திடும். அது தொடும் உயரங்கள் என்றென்றும் நிலைத்திடும். விண்வியக்கும் ஒரு சொர்க்கம் இனி இங்கே அமைந்திடும். ஃபெஸ்டிவிட்டி, இதுவே விஐடியின் ஃபெஸ்டிவிட்டி. வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம், கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம். வண்ணமய குதூகலம்.
என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய், அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டு மோகம் கொண்டாய். மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய், அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டே மோகம் கொண்டாய். காலை கதிரே உன் பனித்துளி நான், தினம் என்னை கிள்ளியே நீ எழுப்பி விட்டாய். மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய், அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டே மோகம் கொண்டாய். தூரிகை கொண்டு தீண்டியே தூக்கங்கள் குறைத்தாய். பூமகள் என்று என்னையே போர்வைக்குள் இழுத்தாய். நிலவோடும் நிலம் மீதும் என்னை ஏந்தியே நீலவானிலே நெஞ்சோடு சாய்ந்தாடும் தென்றலே. நம்மை கண்டு நட்சத்திரம் வெட்கப்பட்டு கண்மறைக்கு. மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய், அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டு மோகம் கொண்டாய். வானவில் வண்ணம் கூட்டியே வார்த்தைகள் வரைந்தாய். தேன் துளி என்று என்னையே நாக்கினுள் ஒலித்தாய். விழியோரம் நடை போடும் ஆசை மேகமே எந்தன் ஜீவனே, கரம் சேர்த்து நடமாடும் சொந்தமே. உன்னை போல மின்னல் கூட மின்னி மின்னி முத்தம் போடும். மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய், அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டே மோகம் கொண்டாய். மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய், அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டே மோகம் கொண்டாய். காலை கதிரே உன் பனித்துளி நான், தினம் என்னை கிள்ளியே நீ எழுப்பி விட்டாய். மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய், அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டு மோகம் கொண்டாய். கேட்ட பாடலை இசையமைத்து பாடியவர் முருகானந்தம். பாடல் வரிகள் பவித்ரா. தயாரிப்பு VIT பண்பலை 90.8. மானங்கருக்குதடி மின்னிருட்டு கம்முதடி, மானங்கருக்குதடி மின்னிருட்டு கம்முதடி. மேகம் உருளுதடி மாறி மழை பெய்யுதடி, மேகம் உருளுதடி மாறி மழை பெய்யுதடி. மானங்கருக்குதடி காடு காலனி எங்கும் களையெடுக்க போற புள்ள, காடு காலனி எங்கும் களையெடுக்க போற புள்ள. என் மனச பறி கொடுத்து உனக்காக காத்திருந்தேன், என் மனச பறி கொடுத்து உனக்காக காத்திருந்தேன். காலங்கடத்தாதடி காலங்கடத்தாதடி என் கண்ணே என் கண்மணியே, நான் உனக்காக காத்திருக்கேன் பொன்னே என் பூங்கொடியே. காலங்கடத்தாதடி என் கண்ணே என் கண்மணியே, நான் உனக்காக காத்திருப்பேன் பொன்னே என் பூங்கொடியே. மானங்கருக்குதடி மானங்கருக்குதடி மின்னிருட்டு கம்முதடி, மானங்கரு
மனசெல்லாம் வெள்ளையடி கண்ணு ரெண்டும் ஜொலிக்குதடி மனசெல்லாம் வெள்ளையடி கண்ணு ரெண்டும் ஜொலிக்குதடி வச்ச கண்ணு நோகாம ஒன்ன பார்க்க தோணுதடி வச்ச கண்ணு நோகாம ஒன்ன பார்க்க தோணுதடி காலம் கடத்தாதடி என் கண்ணே என் கண்மணியே நான் உனக்காக காத்திருப்பேன் பொன்னே என் பூங்கொடியே காலம் கடத்தாதடி என் கண்ணே என் கண்மணியே நான் உனக்காக காத்திருக்கேன் பொன்னே என் பூங்கொடியே மானங்கருக்குதடி மின்னிருட்டு கம்முதடி மானங்கருக்குதடி மானாமதுரச்சந்த மறிக்கொழுந்து வாங்கி வாரேன் மானாமதுரச்சந்த மறிக்கொழுந்து வாங்கி வாரேன் தஞ்சாவூர் மேளம் வச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன் தஞ்சாவூர் மேளம் வச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன் மானாமதுரச்சந்த மறிக்கொழுந்து வாங்கி வாரேன் தஞ்சாவூர் மேளம் வச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன் காலம் கடத்தாதடி என் கண்ணே என் கண்மணியே நான் உனக்காக காத்திருக்கேன் பொன்னே என் பூங்கொடியே காலம் கடத்தாதடி என் கண்ணே என் கண்மணியே நான் உனக்காக காத்திருப்பேன் பொன்னே என் பூங்கொடியே மானங்கருக்குதடி மின்னிருட்டு கம்முதடி மேகம் ஊருளுதடி மாறி மழை பெய்யுதடி தந்தை எனும் மந்திர சொல் தாலாட்டுமே என்னை என்றும் தந்தை போல தோழன் இல்லை என் தந்தை இன்றி தெய்வம் இல்லை வரமாய் வந்த தெய்வம் நீ தவமாய் கிடைத்த செல்வம் நீ என்னென்னம் நீ வந்தம் நீ எந்த தந்தை நீ தந்தை எனும் மந்திர சொல் தாலாட்டுமே என்னை என்றும் உன் கரம் பிடித்து நடைபயின்றேன் நீ தோள் சுமந்தாய் உலகை ரசித்தேன் உனை உருக்கி என்னை வளர்த்தாய் நீ ஒளி கொடுத்தாய் நல் வழி நடந்தேன் தவம் என்ன செய்தனோ நான் உந்தன் மகனாய் பிறக்கவே என்னென்னம் நீ வண்ணம் நீ எந்த தந்தை நீ தந்தை எனும் மந்திர சொல் தாலாட்டுமே என்னை என்றும் தந்தை போல தோழன் இல்லை என் தந்தை இன்றி தெய்வம் இல்லை காதல் கொண்டேன் காத்திருந்தேன் நீ கரம் கொடுக்க நான் கரை சேர்ந்தேன் சோர்ந்திருந்தேன் சேர்ந்து நின்றாய் வீழும் முன்னே நீ தாங்கிக் கொண்டாய் இனி
இனிவரும் பிறவியும் நான் உந்தன் மகனாய் பிறக்கவே வரம் ஒன்று கேட்கிறேன், அதை தருவாய் தந்தை எனும் மந்திர சொல். தாலாட்டுமே என்னை என்றும், தந்தை போல தோழன் இல்லை, என் தந்தை இன்றி தெய்வம் இல்லை. வரமாய் வந்த தெய்வம் நீ, தவமாய் கிடைத்த செல்வம் நீ, என் எண்ணம் நீ, வண்ணம் நீ, எந்த தந்தை நீ. கேட்ட பாடலை பாடியவர் அஜய் ரமணா, இசை முருகானந்தம், பாடல் வரிகள் முனைவர் மோகன ஸ்ரீனிவாசன், தயாரிப்பு விஐடி பண்பலை 90.8. थोड़ी आवारगी, हल्की सी बंदगी, चुटकी भर बेखुदी, जरा सी गफलती. थोड़ी आवारगी, हल्की सी बंदगी, चुटकी भर बेखुदी, जरा सी गफलती. यारों का जो साथ हो, यारों का जो साथ हो, कहो यलगार है तब तक है अपना यार तू जब तक, कहो यलगार है तब तक है अपना यार तू जब तक. शहरों की गलियों में, चने की फलियों में, लहरों में झाग है जैसे, सिगरी में आग है जैसे. बुलंद है अपनी यारी, हो गम चाहे दुश्वारी, पड़ी जब किस्मत भारी, बांट ली हिस्सेदारी. चाहे शहर का हाला पिया बन के हम प्यारा, है रूठी प्रीतम जब जब मना लाया है तू तब तक. वो फटफटी की सवारी, सड़कों पे लहरी मारी, जीने का मरकज यारी, है मौजों की फुलवारी. कहो यलगार है तब तक है अपना यार तू जब तक, कहो यलगार है तब तक है अपना यार तू जब तक. It's story time. In VIT Community Radio 90.8, you are going to listen to a short story written and narrated by Professor Pranesh Kumar, VIT University. Title of the story: The Changes of Time. Time, the fastest and cruelest magician, did not spare her. I gazed at her for a long time. Mashing betel leaf, preparing pan, she did not notice me. With great seriousness and much care, she opened a small box lying beside her. From it, she took a polythene bag and carefully unwinded it, took out a pinch of tobacco and crushed it along with other ingredients. 70% of her hair has lost its color. My curiosity about her grew more and more. As I sat there inhaling the fresh smell of pan, I must talk to her, I said to myself. I got up and found a suitable place beside her. She smiled at me with her toothless gums, while her hands were busy rearranging the contents in the pan box. The skin of her arm seemed coarse like the epidermis of an old tamarind tree. She herself was like an old tree that had witnessed many springs and summers. Dressed in a white saree and without a blouse, she looked like a typical old woman from South Tamil Nadu. Each time she moved her head, her heavy pampadums, these are nothing but ornaments meant for the ear, moved to and fro rhythmically. She must not have felt the unease, used as she was to those two pampadums from her early teens. They were huge pieces of gold ornament, different shapes, cubes, circles, triangles, and horseshoes closely packed with the usual wax stuffing. She could often be seen seated on the veranda of that old house with tiled roof. Nobody knew her name. People called her member's wife since her husband became a panchayat member. Being the senior most person in the area, people from the surrounding area called her great grandma in respect. She lived with her younger son's family.
We both gazed at each other until I broke the ice by asking her about the tattoo on her arms. She had tattooed the picture of a peacock across her biceps. The peacock had lost its vigor as the skin that supported it has withered. For a fraction of a second flashed across my mind the modern tattoos that movie artists and DJs have on them. I asked her the intention behind her tattooing and why a peacock. She opened her mouth carefully, holding her head upwards so that the pan from her mouth did not spill. Son, while we live, we earn many things and lose many things. But we can never take anything to the grave except this tattoo. She stressed that none could snatch it away from her. Saying this, she carefully spat out the pan juice. I was taken aback by the philosophical attitude she had for a simple tattoo. Her immediate and sharp answer was impressive, but her reply to my next question was only a stale smile. It was about her age. Might be she did not know her exact age, or she did not wish to reveal it. I don't know for sure. I did not question her anymore, but she started talking. She murmured the names of Tamil months: Thai, Margari, Pankini, Chittirai. It will rain today, she said to herself. She must have observed the casual smile and expression on my face. She continued, I am sure it usually rains on the final day of Mandakiyat festival. It's a local temple festival of South Kanyakumari, but only if the deity is pleased. She seemed to have memorized the dates of local festivals and the names of local deities. Soon she was interrupted by her daughter-in-law approaching her with a tumbler of tea. Placing the tea beside her mother-in-law, she disappeared into the house. Spitting out the remaining pan from her mouth, the great-grandma stared into the tea for a while. With a deep sigh, she lowered her voice to speak again. Today's women are indolent. They don't know the pleasure of working. They enjoy only staring at the television for hours together. When we were young, we never had the time to stare at anything. We took great pleasure in working for the family. During harvest season, my husband and I used to join the workers to make things easy. He worked hard till his end. There was a great pause. We used to work in full swing throughout the season. During the tamarind season, I buried myself in hectic work. Shelling the tamarind was my prime job then. My daughter and younger brother shared the work with me. We used to divide the heap of tamarind among ourselves and were confined to labor even till after midnight until our share of work was totally completed. Piercing out the seed from the ripe tamarind was the next task. Our happiness knew no bounds since the work was completed in the midst of the heaps of mangoes and jackfruit and other festive eatings. Hearing this from her, I said to myself that she is not aware of the multi-dimensional task that today's women handle. So much for the joys of an uncluttered childhood, she continued. Apart from all this, I had the regular task of preparing palm jaggery from palm juice. Early in the morning before dawn, palm tree climbers would collect palm juice from the small pots tied to the treetop. Those climbers would howl and shriek from the treetop to convey the message that their work was done. As soon as he received the signal, my younger brother would run to collect the juice and bring it home. It would be brought ice cold. I boiled it using dried leaves and finally prepared palm jaggery. During the peak season, we might even get 30 cakes a day. That was our prime source of income. Now all those things have become a matter of past. She sighed nostalgically. When great-grandma narrated these mundane events, I could visualize them in my mind. I said to myself, she is grieving over a lost culture. This culture must have been prevailed some 75 to 80 years back, roughly in the 1930s. Today, her granddaughter is working for a leading multinational IT company in Chennai. The sharp contrast from palm jaggery to an IT company shouts out loud that change is inevitable. Before she could continue, someone called out to me from behind. It was my friend for whom I had been waiting. We usually played cricket with a few others in a large ground behind the great-grandma's house. The match must have begun and I had to join them. I shook my head to her, telling that I had to leave. Her eyes wore a pathetic expression to convey, "Wait, I have more to say," but her lips remained silent. I left her to join my friends, and from a far distance, I turned back to get a glimpse of her. I could hardly see her. She sat there sipping her tea. By that time, it must have gone cold. Currents of thought about the giant running wheel called time and the disability and helplessness of man or any other mighty power to stop or alter it flashed over my inner mind.
Dear listeners, you had listened to a short story written and narrated by Professor Pranesh Kumar, VIT University, in VIT Community Radio 90.8. மானங்கருக்குதடி மின்னிருட்டு கம்முதடி, மானங்கருக்குதடி மின்னிருட்டு கம்முதடி, மேகம் ஊருளுதடி மாறி மழை பெய்யுதடி, மேகம் ஊருளுதடி மாறி மழை பெய்யுதடி, மானங்கருக்குதடி. காடு காலனி எங்கும் களையெடுக்க போற புள்ள, காடு காலனி எங்கும் களையெடுக்க போற புள்ள, என் மனச பறி கொடுத்து உனக்காக காத்திருந்தேன், என் மனச பறி கொடுத்து உனக்காக காத்திருந்தேன், காலங்கடத்தாதடி காலங்கடத்தாதடி, என் கண்ணே என் கண்மணியே நான் உனக்காக காத்திருக்கேன் பொன்னே என் பூங்கொடியே, காலங்கடத்தாதடி என் கண்ணே என் கண்மணியே நான் உனக்காக காத்திருப்பேன் பொன்னே என் பூங்கொடியே, மானங்கருக்குதடி மானங்கருக்குதடி மின்னிருட்டு கம்முதடி, மானங்கருக்குதடி. மனசெல்லாம் வெள்ளையடி கண்ணு ரெண்டும் ஜொலிக்குதடி, மனசெல்லாம் வெள்ளையடி கண்ணு ரெண்டும் ஜொலிக்குதடி, பச்சை கண்ணு நோகாம ஒன்ன பார்க்க தோணுதடி, பச்சை கண்ணு நோகாம ஒன்ன பார்க்க தோணுதடி, காலம் கடத்தாதடி காலம் கடத்தாதடி, என் கண்ணே என் கண்மணியே நான் உனக்காக காத்திருப்பேன் பொன்னே என் பூங்கொடியே, காலம் கடத்தாதடி என் கண்ணே என் கண்மணியே நான் உனக்காக காத்திருக்கேன் பொன்னே என் பூங்கொடியே, மானங்கருக்குதடி மானங்கருக்குதடி மின்னிருட்டு கம்முதடி, மானங்கருக்குதடி. மானாமதுரச்சந்த மறிக்கொழுந்து வாங்கி வாரேன், மானாமதுரச்சந்த மறிக்கொழுந்து வாங்கி வாரேன், தஞ்சாவூர் மேளம் வச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன், தஞ்சாவூர் மேளம் வச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன், மானாமதுரச்சந்த மறிக்கொழுந்து வாங்கி வாரேன், தஞ்சாவூர் மேளம் வச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன், காலம் கடத்தாதடி காலம் கடத்தாதடி, என் கண்ணே என் கண்மணியே நான் உனக்காக காத்திருக்கேன் பொன்னே என் பூங்கொடியே, காலம் கடத்தாதடி என் கண்ணே என் கண்மணியே நான் உனக்காக காத்திருப்பேன் பொன்னே என் பூங்கொடியே, மானங்கருக்குதடி மானங்கருக்குதடி மின்னிருட்டு கம்முதடி, மேகம் ஊருளுதடி மாறி மழை பெய்யுதடி, மாறி மழை பெய்யுதடி மாறி மழை பெய்யுதடி. இப்பாடலை வழங்குபவர் இளையகானம் சி இளையராஜா. ஆடி வாடி என் கருத்த உள்ள ரெண்டு நாளாக உறக்க வல்ல, ஆடி வாடி என் கருத்த உள்ள ரெண்டு நாளாக உறக்க வல்ல, அடி அள்ளி போல தள்ளி நான் வந்த போற தள்ளி ஒன்பதில சொல்லிட்டு போடி, அடி அள்ளி போல தள்ளி நான் வந்த
பாட்டு நீ இளைய ராச பாட்ட கேளு அதிருது வேட்டு நான் பாட்டெடுத்து பாடி வாரேன் தெம்மாங்கு பாட்டு நீ இளைய ராச பாட்ட கேளு அதிருது வேட்டு யாரு துணையும் இல்ல எனக்கு நிகர் யாரும் அல்ல உடம்பு உடம்பு புள்ள என்னைய ஜெயிக்க எவனும் இல்ல மோதி பாரு அடி பாடு நீ போட்ட போட்டி போடு எனக்கான ஒரு கூட்டம் அடமேலம் கொட்டி ஆட்டம் போடு வாடி அடி வாடி அடி வாடி என் கருத்த உள்ள 2 நாளாக உறக்கவல்ல ஆடி கண்ட மீனு கண்ணு ரெண்டும் இழுக்குது என்ன உன் பல்வரிச முத்துச்சாரம் மயக்குவது என்ன ஆடி கண்ட மீனு கண்ணு ரெண்டும் இழுக்குது என்ன உன் பல்வரிச முத்துச்சாரம் மயக்குவது என்ன உறிஞ்சு உதட்டுறைய என்னைய இதுக்கே முடிஞ்சு விட்டு சங்கு கழுத்துறதா என்னையும் உதச்சு வாட்டி புட்டு அடிச்சிட்ட தங்க பட்ட என் பக்கம் நில்லடி ஒன்னு தார உதட்டால நீ வெக்க விட்டு கட்டி கூட்டி பாடி அடி வாடி அடி வாடி என் கருத்த உள்ள 2 நாளாக உறக்கவல்ல பத்த ரத்தினமே மச்சான பாரு என் மாமா வீட்டு மத்தாலாமே அதரவு கூறு என் அத்த பத்த ரத்தினமே மச்சான பாரு என் மாமா வீட்டு மத்தாலாமே அதரவு கூறு உன்னை விட்ட யாரும் இல்ல எனக்கு ஒட்டிக்கிற வாடி உள்ள கண்ணசைக்கும் நேரத்துல எனக்கு காதல் தீ மூட்டு உள்ள இதை தெரிஞ்சு கொஞ்சம் புரிஞ்சு இந்த மச்சா சொல்ல கேளு இந்த உலகம் உள்ள வரைக்கும் நீ என்னோட தான் ஒட்டி வாழ வாடி என் கருத்த புள்ள 2 நாளாக உறக்கவல்ல அடி வாடி என் கருத்த புள்ள 2 நாளாக உறக்கவல்ல அடி அள்ளி போல தள்ளி நான் வந்த போற தள்ளி உன் பதில சொல்லிட்டு போடி அடி அள்ளி போல தள்ளி நான் வந்த போற தள்ளி உன் பதில சொல்லிட்டு போடி அடி வாடி 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 என் கருத்த புள்ள. இப்பாடலை வழங்கியவர் இளையகானம் சி இளையராஜா. கொள்ளும் நேரமிது சித்திரை பெண்ணே பாடல் தொடு இதழ்களை சேர்த்து கைகளை கோர்த்து காற்றினில் நுழைந்து பாடல் தொடு காதலில் மூழ்கும் காலமிது நித்திரை கொள்ளும் நேரமிது. தோகை விரித்தாடி இருள் போர்வை நிறம் மாறி வான்முகிலின் வர்ணத்தில் வார்த்தெடுத்த மென்சிகையோ வான்முகிலின் வர்ணத்தில் வார்த்தெடுத்த மென்சிகையோ
இளங்குயிலின் சதிசூடி மரநிழலில் கவி பாடி காண்மழையின் காலத்தில் குளிரேற்ற கண்ணிமையும் நித்திரை கொள்ளும் நேரமிது. நெடுங்கிளைகள் வளர்ந்தோடி பசு மரங்கள் சுமை கூடி பண் இசைக்கும் மோனத்தில் நெளிந்தாடும் வளைகரமும் பண் இசைக்கும் மோனத்தில் நெளிந்தாடும் வளைகரமும் சுடர் விழிகள் வழியோடி மிடரிடையே மொழி தேடி கண் அசைக்கும் நேரத்தில் களி கூட்டும் சிலை முகமும் நித்திரை கொள்ளும் நேரமிது. கேட்ட பாடலை இசையமைத்து பாடியவர் முருகானந்தம். பாடல் வரிகள் KP ஆனந்த். தயாரிப்பு VIT பண்பலை 90.8. Welcome to the Noble Lectures, an audio lecture series of VIT Community Radio 90.8 FM. Interesting innovations, technological inventions, technical presentations, inspiring impressions, philosophical thoughts, lingual leaps, artistic amusements, and lecture formats delivered by eminent professors, researchers, and innovators from various fields. Let the talks touch your thoughts with our noble notions. In today's Noble Lecture, we have a lecture on motivation for innovative engineering projects, delivered by Professor Chandrasekhara Udayagiri, VIT University. I am Professor Chandrasekhara Udayagiri from School of Information Technology and Engineering. I'll be talking on topic motivation for innovative engineering project. Each one of you have dreams to make it big in life, and youngsters like Facebook fame Mark Zuckerberg have proved that success can come too early in life. Well, I am here to give you some basic ideas on how to make your big dreams come true. Let us see what it takes to become a successful entrepreneur. I shall divide this talk into 4 segments. First would be on lateral thinking. Lateral thinking, solving problems through an indirect and creative approach using reasoning that is not immediately obvious and involving ideas that may not be obtainable by using only traditional step-by-step logic. History has time and again proven that people who can see solutions and not just problems have found success sooner or later. The greatest challenge for any entrepreneur today is to predict the changing needs of market and adapting his business accordingly. Apart from conventional technological careers, today we find many career opportunities that were never imagined few years back. The second segment, I would be talking about ideas. After you are confident of providing some innovative solution to different real-world problems, we need to pull in different ideas that can be converted into long-term business opportunities. The idea should be sellable in a profitable manner. In this section, we shall look at few real-world examples and few startup ideas that may be of interest to you. In third section, I'll be talking about few platforms that are available to incubate your startup. The final section would be on Honeybee Network, that is Srishti.org. In the first section, let us understand what is the meaning of Jugaad. Jugaad is a Hindi word and is a term applied to a creative or innovative idea providing a quick alternative way of solving or fixing a problem. Jugaad literally means an impoverished arrangement or workaround which has to be used because of lack of resources. The Jugaad movement has gathered a community of enthusiasts believing it to be the proof of Indian bubbling creativity or a cost-effective way to solve the issues of everyday life.
It is commonly used when describing a workaround to get through commercial, logistical, or legal issues. Sometimes, jugaad may refer to an idea from which a person can control his or her budget. Example, someone discovered that hiding a low-cost mobile with a long battery life in your car in silent mode can help you if your car is stolen. Police can trace the car location from its signals. You could visit websites like jugaad.com or jugaadinnovation.com. Jugaad is an attitude. That attitude can be cultivated through lateral thinking exercises. Let us see how. First of all, be flexible. Second, practice jugaad in your day-to-day life. Third, try to improve your comfort and convenience at lower cost. This practice will help you find low-cost solutions in your future career endeavors. Fourth, brainstorm your ideas with like-minded company. They could be students as well as your faculty. Fifth, if you get lost in halfway finding a solution, celebrate the intermediary solutions. They may lead you somewhere else in future. Last, you're all engineers. As you learn, parallelly figure out how your knowledge fits into solving real-world problems. Always keep in touch with real world. I will end this section with a real-world success story of a 16-year-old Kerala girl, Ramya Jose. Ramya scored above 90% in her board exams, this in spite of having to do the laundry. She represented her school at various science fairs and won prizes for making a still model of a transmission tower for mobile phones. For her 12th standard practical examinations, she made a model of refrigerator in which vegetables, fruits, etc. would remain fresh up to a week. Miss Jose made this popular award-winning washing machine after her board exams when she was just 14-year-old. It all happened because Ramya's mother fell ill during her 10th standard exams and her father was undergoing cancer treatment. She had to change 3 buses while going to and coming from school and spend about 2 hours each way. As there was no washing machine at home, the chore of doing the laundry fell to her and her twin sister. So, instead of just wishing for a washing machine, she decided to try her hand at making one during the vacations. She had watched the functioning of an electric washing machine and thought of substituting the electrical power with mechanical power. She drew the basic diagram and her father took it nearby automobile workshop. He requested the workers to make it when they had a free hour and agreed to pay. He then purchased the materials according to his daughter's instructions and supplied them to the shop. Once she had to explain to the mechanic personally how she wanted it to be done. The mind being familiar with the conventional washing machine, this innovation comes across as surprisingly simple. It consists of an aluminium cabin in which there is horizontal cylinder made of iron net wire. The cylinder is connected to a pedaling system which consists of a cycle chain, pedal and a seat. An old broken cycle was used for this purpose. In appearance, it looks like an extra cycle usually seen in a gymnasium, which is connected to a cabin. Clothes are put into the cylinder. This cabin is filled with water to the level of clothes. Washing powder is added and left to soak. Then pedal for 3 to 4 minutes. The cylinder rotates at a very high speed with the clothes inside, cleaning them thoroughly. Soap water drains out, the barrel is filled and the process is repeated. By pedaling, the washed clothes are centrifuged and become about 80% dry. NIF has filed the patent for this machine. The advantages are galore. In the rural area, electricity is always a scarcity and with revision of rates, the common man cannot afford to use a washing machine in the first place. By attaching a cycle-like device to it, it can be used as an exercise machine, thereby serving the twin purposes of keeping fit as well as doing the laundry. It is quite cheap at cost, as cost would be limited to about 2000 rupees. It is portable, so the motivation is highly practical for use in the rural areas and stays within the budget of the common man. Now, there is a proposal for mass production of this washing machine. Now I would move on to the second segment, ideas. An idea can change your life. All the modern day industrialists unanimously agree that people who face the problem know their solutions better. Especially in a growing economies like India, etc., any existing product may not actually fulfill all the needs and requirements of its customers. People may want low-cost, multiple-use device or systems or services. We will look at few such solutions that came out from customers themselves.
First, all of you must be aware of a website named redbus.in. This is a 600 crore company today, started by Mr. Fanindra Sama with just 5 lakh investment in the year 2005. He made the website out of his personal need to book tickets online. He found that there were too many travel agencies which were not known to the people and vice versa. So buses would go partially empty while there were passengers who postponed their travel due to lack of seats. Second, 22-year-old Saket Modi's hobby had been hacking computer systems. After a bitter experience in childhood, he understood the need to use this hobby only for ethical purposes. During his graduation, he sharpened his hacking skills. He would report the vulnerabilities of different websites to their owners and offer solutions. Today, he is the CEO of Lucidius.com, having clients as Microsoft, Reserve Bank of India, IBM, etc. He charges anywhere between 1 lakh to 50 lakhs for his solutions. Well, the stories of many software companies are similar to the above. Being from IT background, I wish to speak about few innovative ideas which were used to construct successful business ventures for using internet. When computer was invented, no one knew internet was possible. When internet started, no one predicted the social revolution that the networking sites like Facebook and YouTube will bring about. Today is a new era where the internet and IT services have shown path to altogether new career opportunities that were never imagined before. The beauty of this path is the ease with which the business model can be transformed. Zero investment on hardware, and most importantly, the business runs in a virtual office. That is, people can work from their homes. Following are few ideas that have transformed careers of homemakers, provide extra source of income to youngsters, or have grown into a successful business models altogether. Let us hear few such ideas. First one. Many people are emotionally attached to their old items like albums, furniture, books, and other antique objects inherited from their ancestors. But the problem starts when we have to preserve them. Without proper care and maintenance, they tend to rust or get damaged. People who are traveling a lot might want to keep such things at one place so that they may bring them back once they settle down or possess a large enough space. An idea, store more, is born out of this need. They preserve these items in cartons and take proper care of them by charging monthly nominal fee per box. Store More CEO in Delhi is seeing profits of late. Moral: human emotions are excellent raw material for an idea. The second idea, online auto. We need to be admitted to a hospital urgently, but there is not a single auto in the vicinity. Auto drivers may reject the destination or demand double price. Autovola.in has solved this issue. Just like radio taxi model, this company has a call center which books auto for us and sends it to our home in time. Since it ensures regular income, many auto drivers prefer joining these jobs. In just 2.5 years, the number of autos in the company have grown from 25 to 150. Mukesh Jha and Janardhan Prasad are planning to expand this business to other metros. Moral: great ideas are very simple. The third idea, cash tube. If you have a video camera in hand and an idea in head, then make a start. Hitendra Pradhan used this as his investment and began making videos of yoga, dance, cooking, stories, health tips, rhymes, and many more of daily needs. He just fine-tunes these and uploads in different channels of YouTube. As the hits go up, he started minting money. Currently, he earns 25 lakh per month. It's not an easy job, he says. Finding the video of people's interest, verifying copyright, and making changes to increase the hits is the challenge for which he is getting paid. It's an exam that he takes up every day and has been scoring top mark each time. Moral: follow the trend, and even an ordinary idea can give extraordinary results. The fourth idea, e-vegetables. Both the wife and husbands are working pair. They pay and purchase almost everything online. But what about vegetables and fruits which are our daily needs? They cannot be preserved for more than a week. A Hyderabad-based farmer-to-home.com found a solution. Go to the website and choose the required vegetables and their quantities. Register your address, make a minimum purchase of Rs 180 and the vegetables are delivered to your home. CEO of Farmer to Home, Ramana Kumar, is planning to extend this facility to other metros. Moral: one's need is another's business idea. The fifth idea, housemaids. Even people who earn in lakhs have to bear with their maids who take leave several times a month. It's a huge loss to their precious time and energy. At the same time, even maids need that bandwidth.
So there seems to be a need to institutionalize this facility. Gauri Singh from Ludhiana has organized maid services. The maid services company transfers the profit to all the maids working for it. This model also ensures complete customer satisfaction. Moral: few ideas are in our bag. We need to search in right places. The sixth idea: Indians are quite religious and pay equal importance to marriage and death. Sharad karmas for our ancestors are mostly done in Kashi, but it may be difficult to go there every year and carry out the rituals. KashiMoksha.com founder Dwivedi provides services like Shraddh, Burial, Annadan, etc. We could send the ashes in courier and the entire ritual will be carried dharmically. We may even request a video of the whole proceeding. Moral: idea plus sentiment equal to success. Few other ideas below have created successful business careers for many people. They are house saloon, pet services, men shopping, organic shopping, lady cab, gift bazaar, books for rent, rental designer dresses, car care, virtual office secretary, greenery for rent, etc. You may say, I have lot of ideas. How do I figure out which is extraordinary? I would say, choose the one which doesn't let you sleep and eat. Choose the one with which you have fallen in deep love. Choose the one for which you are willing to lose anything. Give life to an idea. Now moving on to the third section. I am good at innovation. I have pinned down to a profitable idea. However, I can see a lot of practical hurdles. Now comes the final step. That is, finding a practical platform to incubate your idea until the venture crosses all the startup hurdles. Following would be your concerns. I am a technical person. I do not know anything about legal policies, market procedures, advertising, getting financial help in the form of loans, preserving the intellectual property rights of my idea, setting up infrastructure, marketing, and last but not the least, finding a proper team, that is human resource. What if we can find all the answers in a single place? Such a place is called Technology Business Incubator. Today I got a mail from TBI VIT University. It invites innovations from individuals and private organizations under program TREMAP, Technology Refinement and Marketing Program. It is a facilitator identified by TIFAC to provide market support to indigenous innovative technologies towards their commercialization. First one, working prototype should be available such that the innovator is himself not in a position to market it. Second scope includes making the technologies investment ready by extending support towards market leakages through market survey, analysis, testing, certification, validation, etc. Its jobs are facilitation of prepare business plan, carry out refinements, obtain IPR and patent filing guidance, showcase technology, obtain industry feedback, explore investments, and transfer of technology. Similar program is also launched at IIIT Hyderabad under CTE, Center for Innovation and Entrepreneurship. It provides a 6-month platform for areas belonging to information technology and communication. It provides infrastructure, guidance, networking, funds, consultation, marketing, accounting, legal, and infra setup. Few enterprises born out of CTE are Setu Technologies, Clap1.com, martmobi.com, etc. So, I would advise all of you listening to this lecture, please go through these incubation programs available in your respective cities and give life to your idea. Finally, before ending, I wish to talk about few private and government agencies which encourage and help innovations. First is National Innovation Foundation, India. It is an autonomous institution of Department of Science and Technology, Government of India based on the honeybee network philosophy, which provides institutional support to grassroots innovators and traditional knowledge holders from the unorganized sector of the society. The second is
SRISTI. It is a non-governmental organization set up to strengthen the creativity of grassroots innovators and inventors and entrepreneurs engaged in conserving biodiversity and developing eco-friendly solutions to local problems. Here on the website of SRISTI, you can read about its activities and participate in them. Please visit sristi.com and be its member, volunteer, or one of its innovator. I would like to give a few problems identified by SRISTI seeking solutions or augmenting existing solutions. You may want to consider working on one of these. First one is, in induction furnace, charge is filled and heated, thus metal melts, which is poured in crucible for further processing. The quantity of liquid metal is required to be known. The problem is this automated process of weighing, wherein empty crucible is weighed first and then weighed again after filling the metal into crucible. However, this method is not very popular across the industry. Please post a solution for this problem. The second problem is double effect evaporative cooling. During summer, when air is hot and humidity is low, generally most preferred solution for cooling is evaporative cooling, as it is most efficient way compared to other options available like air conditioning through water vapor absorption route. This option is feasible for small area where cooling is needed. But for larger volume or space like in official buildings, we need to have a large capacity cooler or some other advanced solution to have cooling equivalent to air conditioning. The third problem they would like to find solution is draw energy balance graph using web-based technology. I would not go further into description of the problems, but few more problems they are interested are how to apply knowledge management techniques for application of engineering knowledge. Saving in total energy cost as electricity cost by cogeneration through gas turbine. Use of Linux-based network and Office. Use of Linux-based network and Open Office. Windows-based operating system is expensive and all Office softwares are also expensive. In many cases, it is crossing cost of PC. So they would like to find an open source Office tool which can be used on Linux operating system. Next is finding out methodology or evolving a new methodology for estimating or measuring three-phase squirrel gauge induction motor efficiency at site condition without decoupling the load. Next is development of online power measurement instrument. Few more are comparison between compressed air and hydraulic forging machines in terms of capacity. Both can handle operating and maintenance cost of both technique and specific energy consumption. Saving in electrical power consumption for air conditioning by reducing heat load in a setup involving many computers. They would also like to augment few already existing innovations. Example, automatic pump operator, amphibious bicycle, bullock cart operated sprayer, compost aerator, gas operated iron press, washing machine cum exercise machine, which has already been discussed, Mitti Cool, improving the refrigerator that is designed based on mud model, tractor, tea making machine, Pani Hari. All these are few existing technologies to which they would like to augment with newer solutions. The SRISTI group is seeking solutions to following real world problems. The first one, in induction furnace, charge is filled and heated, thus metal melts, which is poured in crucible for further processing. The quantity of liquid metal is required to be known. The problem is this automated process of weighing, wherein empty crucible is weighed first and then weighed again, filling the metal into crucible. However, this method is not very popular across the industry. For more details, you could visit the website. The second problem is double effect evaporative cooling. During summer, when air is hot and humidity is low, generally most preferred solution for cooling is evaporative cooling, as it is most efficient way compared to other options available like air conditioning through vapor absorption route. This option is feasible for small area where cooling is needed, but for larger volume or space,
like in official buildings, we need to have large capacity cooler and some other advanced solutions to have cooling equivalent to air conditioning. The third problem is draw energy balance graph using web-based technology, that is PHP. The problem is it is required to draw and display energy balance for all forms of energy being used on a web-based platform. By having energy balance on internet, many stakeholders can access it and further energy conservation work can be carried out. The next problem is how to apply knowledge management techniques for application of engineering knowledge. Knowledge management is considered as a potential tool to deliver solutions. Here, in more fundamental thoughts are required on how knowledge management can be used with engineering knowledge, which are the modeling tools or technologies of knowledge management and how they are applied. The next is saving in total energy cost, that is fuel consumption cost for spray dryer as well as electricity cost by cogeneration through gas turbine. In ceramic industry, raw material is mixed with water in a ball mill and then dried in a spray dryer. Electrical operating load in a typical tiles manufacturing unit is about 1000 kilowatt. Grid electricity traffic is about rupees 3.85 kilowatt per hour. Plant operates 24 hours and 300 working days. Lignite is used as a fuel to generate producer gas, which is fired in the spray dryer. Initial moisture content of input material to spray dryer is about 35%. Here, the cogeneration heat and power ratio can be taken as 20% power and 80% heat. And price of lignite is also very high. They would like to have a solution for this problem. The next is an IT-based problem wherein they want to have a Linux-based network open office system. The current Windows-based operating system is expensive and all office software are also expensive. In many cases, it is crossing the cost of PC. Further, these are highly susceptible to viruses, which increases expenses for antivirus software. When one wants to scale up, non-affordable. The next problem is finding out methodology or evolving a new methodology for estimating or measuring three-phase squirrel gauge induction motor efficiency at site condition without decoupling the node. The next problem is development of online power measurement instrument. The next problem is comparison between the compressed air and hydraulic forging machines in terms of capacity that both can handle, operating as well as maintenance cost of both techniques and specific energy consumption. The final problem is saving in electrical power consumption for air conditioning by reducing heat load in a setup involving many computers. In a hall containing a large number of computers, the hot air from the exhaust fan of computer puts an additional load on air conditioning system. Suggest some innovative measures to minimize this additional load on AC to save extra power consumption by AC. This can be carried out by designing a duct collecting hot air exhaust from each of the PCs and throwing exhaust out. You can also think any innovative approach for minimizing this load. Please visit the website for more such problems. They would also like to have augmentation to the existing innovations. Few of the innovations that already existing are automatic pump operator. The machine consists of three basic units. Water level sensor unit for overhead tank. It consists of two floats and electrical signaling unit. Based on level of water in tank, different signals are activated and fed to control unit. Second, water level sensor unit for all reservoir source. In normal cases, the pump starts once the water level in the overhead tank falls below the threshold level and stops when it is filled up. Sometimes it happens that the water source is empty, which results burning of motor winding. Whenever the water level sensor unit for overhead tank sends signals to control unit for switching on the pump, this unit checks the water level in the source and sends feedback. But there is no water in the source. It sends signals to control unit for switching of the pump.
Third, the control unit. This is the main unit of the system which receives signals from water level sensors and switches on or off the pump accordingly. They would like to augment this innovation. The second innovation is amphibious bicycle, a unique attachment retrofitted to a conventional bicycle to make it amphibious in nature. It is ergonomically designed, low-cost, manually operated transport vehicle with capacity to transport one person at a time. The bicycle has capabilities of having front and backward movement in water. The project has been supported under MVIF and has also been featured in leading national as well as international channels. They would like to improve this design. The third is bullock cart operated spray. The main components of the sprayer are self-made frame, lunged iron wheels, differential unit, belt and pulley drive. This device is pulled by a pair of bullocks. The gearbox has 3 gears. When operator shifts the level to higher gear, frequency of strokes of pump increases, which consequently develops more pressure. As a result, the spray fluid atomizes into fine droplets with wider swath. When the gearbox is in neutral position, the drive to the pumping unit gets cut off. The suction pipe of the pump is connected to the spray tank and the delivery pipe is connected to the spray boom. The height of the spray boom can be adjusted as per the requirement suiting to the height of the crop. They would like to augment this design. Next design is compost aerator. The present innovation relates to a compost aerator machine which can efficiently turn, mix, aerate and humidify the waste for easy conversion of bio-waste to compost useful as rich manure in agriculture field. An Indian patent has been filed for the innovation. His manufacturing unit is registered as Donshi Mechanization. The next innovation is gas-operated iron press. The innovation consists of an iron box that is operated through LPG gas. There is an inbuilt automatic lighter for ignition of the filament in the iron. The box has a capacity of holding 1 kg of gas. The iron gets warmed within 2 to 3 minutes up to 45 degrees. The cost for operating the iron box for an hour is rupees 1.8 approximately. The low-cost gas-operated iron is ideal for tailors and washermen due to its cost effectiveness and simplicity in design. The next design was already discussed, which is washing machine cum exercise machine. The innovation is a mechanical, semi-automated, pedal-operated washing machine for clothes, which works on the principle of tumbling effect. The device comprises a cuboid-shaped encasement which rotates through a shaft integrated to pedals with a seating arrangement for the user. The operation facilitates physical exercise for the user. They would like to augment this design so that it can start up for a mass production. The next is Mitti Cool. It is a refrigerator developed using mud as its ingredient. Next is tractor. Bachubai's tractor is to be optimized with variable speed engine and a newly designed gearbox. Next is tea making machine. It needs to have control system to enable the mixing of tea, milk, sugar in proportion one wants. It should be able to remember the preferences of different consumers for different moods with a smart card. Tea has to be made in Indian style. Last is Panihari. Can we make it more efficient, comfortable and redesign load distribution system in any other way for this Panihari? For further details, you can visit srishti.org. And here I end my lecture on motivation for innovative engineering project. You have heard some prospective ideas and possible solutions. Now it's time to gear up your wit and decide what do you really want to do with your engineering knowledge. If you are prepared to make it big, keep questioning yourself what really motivates you. I hope my lecture has been useful to each and everyone and identifying an appropriate platform to incubate your idea and finally coming out in flying colors. With this, I end this lecture. All the best. Thank you. I hope this lecture touched your thoughts with a noble notion. Tune into the Noble Lecture series of VIT Community Radio for another noble talk from eminent professors, researchers,
and innovators from different fields. You are listening to VIT Community Radio 90.8 FM. Let the talks touch your thoughts with our noble notions. And you're listening to the show Travel Bonanza with, of course, your host Ashika. This show will allow you to explore and travel around the globe, and of course through the radio. But guys, this is your guide. Where to go, what to do, how to go, what to eat, and where to stay. You're listening to VIT Community Radio 90.8. This is your show Travel Bonanza, and I am your host Radhika. So friends, today we are going to explore a yet another destination. Today I am going to take you to one of my favorite places, Puducherry. It was earlier known as Pondicherry, a very popular destination amongst tourists from not only India but also abroad. It has been touted as a French Riviera of the East. It is described as one of the most beautiful cities in India and has been visited by people from all over the world for its extraordinary charm. This is a well-planned city and has a French influence that attracts tourists. Friends, before I share my experience with you, I am going to shed some light on the history of Puducherry. It signifies a new settlement or a new town. It has also been proved that the Romans visited the place around 1st century AD. At the beginning of the 4th century AD, the Pallava kingdom ruled for a short period, followed by different southern dynasties like Cholas, Pandyas, and later by Vijayanagar, and after them the Sultanate of Madurai. In 1674, the French governor named Francis Marin transformed this small fishing village into a grand port town. Puducherry first became famous when the French took an interest in the city. Although many wars took place between the English and the French managed to retain power in Puducherry. I was in Vellore and me and my friends made a plan of visiting this place. Puducherry from Vellore is only 4 hours away. It is easy to get a transport. Some choose to take a taxi or a car. We prefer to take a bus. The bus journey from Vellore to Puducherry is marvelous. I came across a very unique and beautiful type of vegetation. We arrived at the hotel. Since Puducherry is a union territory, a lot of items are cheap. One can find a lot of items at a very subsidized cost. Thus lodging, dining and shopping all are extremely affordable. This is one of the reasons many filmmakers are choosing to go to this place for shooting. Many Tamil films are shot here. Now many Bollywood and Hollywood filmmakers are also considering shooting in Puducherry. It has many shops that offer scooties for rental at an extremely reasonable amount. One can rent a scooty and move around on the beautiful roads in the morning and the evening. We took a couple of scooties. In the evening, we went to the Rock Beach. The Rock Beach is one of its most famous spots. The statues, cafes, waves striking against the rocks, the docks, the harbor to the right always attracts the fascination of a tourist. I found it to be such an amazing experience to sit on the rocks and let the waves just drench you with the water when they hit against the rocks. Near the beach, there is the Gandhi statue. The Gandhi statue is surrounded by 8 granite rocks and floor made of marbles. There is also a cafe nearby. We enjoyed a cup of coffee over there. In the evening, we took a walk near the Rock Beach. It was a very pleasant experience. Next day, early morning, we got ready to go to Paradise Beach. We all went there on our scooties. The drive towards that beach is very pleasant, and the roads also have very less traffic. The beach is around 7 kilometers away from the main city. On the beach, you get amazing coconut water. I relaxed sitting at one end of the sandbars and letting the water wash me. It's a lovely feeling letting the tide roll and hit you with cold water. There are a couple of thatched roof shelters providing to protect from the sun and also to keep your bags. Puducherry has beautiful temples. They have the Dravidian style of architecture. We visited one such temple. We went to Sri Varadaraja Perumal Temple. It is located on Mahatma Gandhi Road, Heritage Town.
It is the temple dedicated to Sri Vishnu. Puducherry is also extremely famous for its churches. One that I visited was the Basilica of the Sacred Heart of Jesus. It is an oriental specimen of Gothic architecture. It contains rare stained glass panels depicting the events from the life of Christ and the saints of the Catholic Church. This church was built by the French missionaries. The Église des Sacré Cœur de Jesus Pondicherry, as it is referred to in the French, attained the status of the basilica in 2011. The Catholic Church is one of the finest churches of the Puducherry. I was mesmerized by the beauty of this church. Its amazingly crafted architecture, it was very peaceful inside. The next thing we explored was Auroville. Auroville, also the City of Dawn, is an experimental township in Villupuram district in the state of Tamil Nadu, India, near Puducherry in South India. It is meant to be a universal town where men and women of all countries are able to lie in peace and progressive harmony above all creeds, all politics and all nationalities. Purpose of Auroville is to realize human unity. In the middle of the town is a Matri Mandir. The Matri Mandir, golden metallic sphere in the center of the town. Silence is maintained inside the Matri Mandir to ensure the tranquility of the space and entire area surrounding the Matri Mandir. It is called the Peace Area. It is one of the most peaceful places that I have been to. It is very good for meditation. We spent close to 6 hours in the Mandir, and in Auroville city, we went to some shopping. There were a lot of amazing crafts that were being sold there. There were some stalls for spices and dry fruits. The next day, we went to French colony. It is the formal capital of the French territories in India, in Puducherry. It was established in 1674 by Francis Martin, the first director of the French East India Company. Whole township is laid out in a grid pattern, with parallel streets crossing each other at right angle. With its elegant colonial mansions, either side trees, parks, bars, cafes, formed part of the French colony running along the Bay of Bengal. When I entered the French colony, I was mesmerized by its beautiful architecture and the color of the building. A well-managed houses with clean and smooth roads. This place for shopping, you can buy everything. It will provide you with a lot of shop for different purposes. For example, painting, gallery, etc. I found it a wonderful place to walk. French colony is also amazing for its cuisine too. It has a lot of amazing cafes. We had lunch in a pizza parlor. It is extremely popular for its pizza. The overall quality, taste and presentation of the pizza was very good. It had a perfect blend of ingredients and topping of the crust. Even the service was good. The French cuisine also here is amazing. There are various dishes that are served. One of them is a quiche. A quiche is a popular French savory. It is an open baked tart with savored egg, custard filling with cheese, meat, seafood and vegetables. Another one is steak frites. It is beef steak with French fries. It is the French bistro's favorite dish. Another dish is coq au vin. It is a classic French chicken casserole. It is chicken braised with wine, lardons, mushroom and garlic. Another one is the bouillabaisse. A bouillabaisse is a traditional fish stew from southern France. The stew typically contains several kinds of fresh fish and locally available seafood. There are a lot of popular French desserts also served. One of them is crepes. It is a very thin pancake served as dessert or as a savory dish. Dessert crepes are served with variety of fillings, from simplest icing sugar, the chocolate sauce, Nutella, marmalade, banana, cream, etc. Then there is the creme brulee, also known as caramel custard. The custard base is generally flavored with vanilla. Sugar is generally sprinkled on top and burnt using a cooking blowtorch. Another one, which is my favorite, is the croissant. It is a fluffy crescent-shaped pastry made of layered dough and butter. There are a lot of delicious French pastries also served. They are made with whipped cream, butter, chocolate, fruits, nuts, etc. Not just the French, but we also tried the authentic Tamil cuisine. We tried biryani, kadhai, mutton and country chicken. The taste is very different and it is a must try. We tried both the fish and chicken gravy. Meals are fantastic. Friends, I would definitely urge you to try chicken kamakshi and also their pepper chicken. For vegetarian also, there are certain restaurants. They have an amazing thali. We ordered podai dosa, pongal and idiyappam.
They were all great, and the filter coffee was also very good. In the evening, I went to Oro Beach. It is more of a traveler beach where you can take a dip, laze around in the sun, enjoy the sunset. The next thing that we visited was French War Memorial. It is located on the Goubert Avenue. The French War Memorial was built in 1971 to commemorate the loss of brave French soldiers during the First World War. Every year on Bastille Day, July 14th, the memorial is illuminated and pays homage to the soldier. The next thing we visited was Pondicherry Museum. It is located in the Bharti Park in the center of the town. Pondicherry Museum houses various sculptures and other archaeological findings from the Archimedu Roman settlement, which is an ancient part. It is 7 kilometers away from the city. The museum also boasts of its various rare statues and bronze sculptures, which belong to the Chola and the Pallava dynasties. One can also know a detailed knowledge about the history of the French colonial in the museum. A collection of snail shells, temple lamps, and other handicrafts are also displayed in the museum. It is a must visit. One more thing that I would recommend you to visit is the Botanical Garden. Located south of the new bus stand in Puducherry, the Botanical Garden was founded in 1827. It is another example of French influence on Puducherry. It was originally laid out in a typical French-style garden, with gravel-lined paths, pruned trees, and fountains. The place features many different species of exotic plants and shrubs from all around the world. The garden also features a musical fountain, which has 2 shows during the evening and the weekend. I thought it was very beautiful. There is also Osteri Wetland and National Park. Located on Puducherry Villopuram Road at a distance of 10 kilometers from the town of Puducherry, the Osteri Wetland and the National Park, the place has a huge variety of aquafauna and avifauna. The place is frequented by several tourists because of the houseboat services offered here. I saw several unique species of trees and herbs here to attract a huge number of migratory birds. It has thus become important ecological niche in the South Indian region. There are various birds and aquatic species found here, and that is why hence it makes a photographer's delight. It is a must visit for a shutterbug. Friends, if you are spiritual in nature, then I would recommend you visit Sri Aurobindo Ashram. There are some spirited community established by Sri Aurobindo Ghosh. The ashram has become one of the prime destinations for tourists and spiritual seekers. The chief aims and the ideals of the ashrams are based on the teachings of Sri Aurobindo and Mira Alfasa. The ashram contains several offices, a library, a printing press, playground, art gallery, dairy, farms, etc. In the main building, there is an establishment of the marble samadhi, which is the resting place of Sri Aurobindo and Mira Alfasa. Another thing that we visited was the Bharti Park. Bharti Park is a green center of the French town and has lush trees provide ample relief from the scorching sun on a hot summer day. With children playing in the ponds, on the hill, grown-ups sitting or lying on granite benches, families coming for a picnic, and occasional sit-ins of the striking citizens, the park is the most appreciated public area in town. Strolling under the cool trees is as dynamic as it gets. The I Mandapam has the unmistakable center from which 4 lanes divide the park in almost 4 equal parts. The area is dotted with ancient sculptures and statues. Around it stands a number of stately buildings. There are various things that one can do in Puducherry. You can get yourself a massage and relax yourself. There are various massage parlors where you can enjoy different types of massages. One can also go for scuba diving. It was first started by the Australians. The Professional Association of Diving Instructions is actually the world's largest recreational diving membership and the diver training organization. It offers various number of certifications. The main core activities are scuba diving, swimming, etc. My scuba diving experience was wonderful. As we went down the water, everything moved at a snail's pace. Once we got to the bottom, we took pictures, moved around the plants and the rocks, tried to swim after the schools of fish and explore the deep waters as much as we could. The experience left me feeling serene and mellow.
Another place you can visit is Rajnivas. It is located in Nehru Park, also known as Le Palais du Gouverneur, which means the governor's place. Once used by the French governor, this building presently serves as the official residence to the Lieutenant Governor of Puducherry. Friends, if you are into culture, then there is one thing that you must visit. It is the Sita Cultural Center. Sita Cultural Center, also known as South Indian Traditional Arts Society, this center is the ideal place to discover, learn and practice vivid art forms. It offers creative classes to Ayurveda, yoga and traditional dance forms like Bharatanatyam. India martial arts and Tanjore, a traditional form of Indian painting, are also taught here. By attending Indian cuisine cooking classes, visitors can learn to cook delicious Indian dishes using locally produced ingredients. Another special aspect about this place is the visitors not only get to learn exquisite art forms, but they can also appreciate the rich culture through stage performances, art exhibitions and other events. Most teachers and guides here can speak Tamil, English and French, and hence easily attend to Indian and foreign tourists. One more temple that is very famous in Puducherry is Manakula Vinayagar Temple. Manakula Vinayagar Temple is a Hindu temple. It is dedicated to God Ganesha. It is a popular pilgrimage site and the tourist destination. The temple is of considerable antiquity and presents French occupation of the territory. In history, there were many attempts to destroy the temple, but the temple was finally spared due to strong protests from the Hindu population and threat of British and Maratha invasion of the territory. For all the avid readers out there, there is a Roman Roland Library, one of the India's oldest operating libraries. It was established in the year 1827. The library has been named after the French scholar Roman Roland, who was also a close companion of Mahatma Gandhi. The library boasts of a huge collection of around 315,000 books in various languages. This library has been serving as an important study center for the rural folk. Inside the building, there is a separate section that is engaged to fostering the reading habits of children. An important feature of Roman Roland Library is its mobile library facility that has a stock of 8,000 books. Apart from these, other facilities like open access system, microfilm, etc. are also here. One more thing that is extremely popular in Puducherry is Duplex statue. The statue of Joseph Francis Duplex is situated on the beach road. You reach at the end of the promenade road, it's hard to miss. Duplex was one of the integral part of Puducherry's colonial past. He was the governor of Puducherry between 1742 and 1754. Even though the Duplex left Puducherry in 1754, he got the French recognition only in 1870. Another popular tourist attraction is the Chunamar boat house in Puducherry. A popular tourist attraction, it is located 7 kilometers from Puducherry, surrounded by beautiful backwaters and stunning white sand beaches. Chunamar boat house is an ideal for boating and also a great picnic spot where one can relax in tranquil environment. You can also go down and set up a tent by the sea. Puducherry is extremely famous for its festivals. There is one masquerade festival. Masquerade or mask festival is celebrated sometime during March-April. Reflects one facet of the French sense of humor. It has unique masks and fancy costumes. Then there is Masi Magan festival. It is another important festival. On the full moon day of the Magan, thousands of people in good faith go to the seashore in early morning to have a holy dip in the sea for ablution of their sins. Then there is Virampattinam Car Festival. In the month of August, there is another famous car festival celebrated in Virampattinam, a fishing village near Ariyankuppam. On this day, the temple car with the image of the god basking in the finery is paraded around the village. Another festival there is Fete de Puducherry. Government of Puducherry organizes cultural fete at various locales in Pondicherry, coinciding with Liberation Day and Independence Day. One more very important festival is Sri Aurobindo's birth anniversary. Besides Independence Day, people of Puducherry also celebrate Sri Aurobindo's birth anniversary on the 15th of August. On this day, devotees queue up at the Sri Aurobindo ashram for paying homage to the great soul. So this was Puducherry.
You can shop, dine, see, and do various things. Hopefully, you will visit it and enjoy it as much as I did. This was for today. Next time, we will explore some other destination. This is your host Radhika signing off on your show Travel Bonanza. Keep listening to VIT Community Radio 90.8. This was Travel Bonanza with your host Ashika. So stay tuned to VIT Community Radio 90.8. It's story time. In VIT Community Radio 90.8, you're going to listen to a short story written and narrated by Professor Pranesh Kumar, VIT University. Title of the story, Padma. A land traditionally endued with myths and spirituality, India still pertains to its belief and notions, which sometimes are ridiculed as superstitious. Fortune tellers, tantris and sannyasis are welcomed, and their service is sought by an ordinary man, irrespective of whether he is an urban or rural dweller. The beginning of 1980s was a period in South India, especially in South Tamil Nadu, when most of the homes in villages were electrified, and God said, "Let there be light," and there was light. While some claim that light enlightened people, there are also notions that it wiped away the innocence of the ordinary. The hero of the story, Raghav, was employed in the electricity board. He was looked upon with great wonder and respect. People spoke to him rarely. It must be the fear factor or respect that made the villagers shy away from Raghav. Raghav was in his 40s. He had a fearful appearance with a huge imperialistic mustache, reddish eyes, and a gigantic figure which would scare away children. It was 6:30 p.m. Raghav rushed to the tea shop close to the Panchayat office. Mohan and Aji were waiting there for his arrival. In the dim light, Raghav could rightly locate them from a few meters away with the illuminated cigarettes on their lips. The silence of the eve was beautiful, with a movie song from the Tamil movie Padinaru Vaidinile that was ascending from the tea shop radio. The atmosphere was disturbed in intervals by a scratch noise. Probably it's the tea shop owner cleaning his vessels. Raghav, Mohan and Aji were friends right from their childhood days. Mohan and Aji were unemployed but survived on the income from their ancestral property. Among them, Mohan was the youngest. He differed from his friends, wearing a bell-bottomed pant and with a peculiar hairstyle that was trendy among youths of the time. Coming close to his friends, Raghav stopped, got on from the cycle and flipped down the stand, leaving it to rest. Aji offered a cigarette to Raghav. Before placing it between his lips, Mohan lighted it for Raghav with his own. The conversation began immediately after Raghav had 2 strong puffs of the dry tobacco roll. Aji, shall we proceed with it? Raghav, with what? Removing the cigarettes from his mouth. Mohan, should we narrate it again? Don't you remember the plan that we told you yesterday? Raghav, but I told you that I have very little knowledge about mantras. Did I not? Aji, so you are the right person. You have the little knowledge that we need. After giving a deep thought, Raghav replied. Raghav, okay then, let's give a try. But only if you support me. Both the friends cheered as they were waiting for this word from Raghav. As it used to be, a wealthy landlord of the nearby village had a beautiful daughter. The fairy girl was possessed by the evil spirit Raktarashas, a bloodthirsty evil spirit. The landlord was much worried since it was the time when he was almost successful in fixing a bridegroom for his daughter Padma. Padma was then alienated. She sat at the corner of a dark room, staring at the window with wet eyes. She expressed a peculiar symptom. No one in the house went close to her. If that happened, she bit her own flesh to suck blood, thus scaring away others. Prayers and special pujas with offerings to the local deities were made. Kalam puja during midnight and all other means were tried but in vain. The distressed landlord promised a lump sum of 5,000 rupees for any tantri who would ward off the Raktarashas from his daughter. 5,000 rupees was a lump sum then. The secret news of Padma spread throughout the village. Everyone knew of this, but none dared to discuss about it in public. Aji's father Natraj, the prominent matchmaker of the village, brought home the story of Padma. Natraj was the matchmaker for Padma. When the story of the Raktarashas reached the 3 friends through Aji, they discussed the issue. The bone of content of the discussion was not Padma, but the 5,000 rupees. 3 friends were in dire need of money. Mohan needed money to buy a new tape recorder. Raghav was aiming for a motorbike, and Aji wanted to buy a costly gift to impress his lady love.
Aji said, merely dreaming about the lump sum will give us absolutely no result. How do we grab it? Mohan, Raghav's grandfather was a well-known Vaidya and a Tantri. He was also an expert in warding off evil spirits. Raghav, oh, that old man. It's all gone with him. Aji, gone? No, it still exists in you. Raghav, me? Aji, yes, you. My dad often recalls your grandfather and concludes that Raghav resembles his grandfather in every minute detail. Raghav, but that's not all. Mohan, I have several experiences of witnessing Tantris warding off evil spirits from people. It's an easy task. They chant and murmur mantras, and the major part would be beating the victim till he obeys his orders. If that's easy for you, why don't you? Before Raghav could complete, Aji interrupted. Aji, the appearance, that's your ancestral gift. Raghav, okay, even if I accept it, imagine what would happen if the evil spirit pounces on me. Mohan, Raghav na, wasn't it you who preached us Periyar thoughts and rational thinking? And now it's time to prove your dedication to Tandai Periyar. The conversation came to a halt. All the three lighted their cigarettes, which they shared from the same pack. Before departing, Raghav promised his friends that he would give a reply the next day evening. That night, Raghav could continuously listen to the hooting sound of an owl, for he with the owl had a sleepless night. The search for his grandfather's personal records in the old granary began early in the morning before his wife woke up. A few worn-out, hardly readable palm leaf inscriptions were the only record, but he could find a little solace in it. He decided not to back off the challenge. Soon, the news about the arrival of an expert Tantri was sent to the landlord with a detailed list of the puja materials. Aji acted as a messenger between the Tantri and the landlord. A Paurnami, full moon day Friday, was fixed for the puja. Raghav dressed himself in such a manner that his true identity will not be revealed. The three boarded a bus to a particular destination in the village from where they were fetched by the landlord's car. The driver of the car bowed before Raghav as a sign of respect. This made Mohan and Aji breathe a sigh of relief, but Raghav's heart was pounding heavily. Before descending from the car, Raghav closed his eyes for a few seconds and pretended as if he is drawing energy. In reality, he prayed to his long-dead grandfather seeking guidance. The landlord and his wife warmly welcomed Raghav to their home. Seated majestically, Raghav uttered, I could feel the presence of an evil as soon as I stepped into your home. She has posed a challenge to me. Don't worry, I'll take her away with me. Meanwhile, Mohan and Aji were busy in the backyard creating the ambience for the puja, which was scheduled to begin soon. Raghav was taken to the isolated room where Padma was held captive. As soon as he stepped in, the light was switched on by the landlord. Raghav's red eyes opened widely and he fixed his gaze on Padma, who was seated on the floor in a corner. Padma did not react immediately at the presence of Raghav, probably because she had had enough experience with Tantris quite often by then. Raghav's eyes were still set strong on Padma. Actually, he was stunned by the unblemished beauty of Padma, a beauty that makes one speechless. When Raghav moved close to her, she screamed violently, and in the peak of her fits, she bit her arm close to the elbow along with her garment. Immediately, blood gushed from her mouth and arm. Seeing this, Raghav was taken aback, but did not react. Padma now fainted and threw herself on the floor. She wore a half sari. The visible portions of her body showed red scars, which must have been the result of the beatings she received from the earlier Tantris. She lay down like a white hibiscus with red marks. Coming back, Raghav sat before the holy fire and started chanting few mantras as Tantris do. He wore a red-colored dhoti and tied a red-colored scarf around his forehead. Flowers and herbs were dropped into the sacred fire with closed eyes and lip chanting mantras. It was midnight. The landlord and his wife witnessed the scene with utmost dedication. After a few minutes, Raghav ordered Aji and Mohan to bring Padma. They both disappeared into the house. Soon a scream was heard. The noise increased as Padma was brought to the backyard. She was screaming violently, trying to free herself from the clutches of the two. The highest form of compassion and concern was expressive on the face of Padma's mother. Padma sat helplessly staring at the fire. The blood stains on her face were now clearly visible through the flames. After a few moments, Raghav stretched his arm towards Aji to get a stick from him. Standing up, Raghav started beating Padma violently. Padma did not react. She sat still. No one would ever dare to harm such an innocent beauty. It was as if beating a tender baby for no reason.
Probably this feeling must have stopped Raghav from proceeding further. With his reddish burning eyes, he looked ferociously at Aji and handed the stick to him, cueing him to continue with beating. While Aji continued, Raghav shouted, "Will you leave this body?" For which Padma gave a loud cry, "No." Not able to witness the scene, Padma's mother left the place with panic, followed by her father. Second expanded to minutes, and minutes to hours. In another couple of hours it would be dawn. The voice of Padma became faint. She hardly opened her mouth, but shook her head rhythmically to convey the message, "No, no." Padma was wet with sweat and blood. She lay down like a wet flag on the roadside, unattended by party cadres after a meeting. Now Padma was partially dragged to her room. After leaving her alone, the three looked at each other. Raghav gave a tight-lipped expression and nodded his head to admit his failure. He rubbed the kumkum from his forehead and descended down the stairs. He sat on the first step. After giving a second thought, Raghav took a piece of electric wire which was lying on the floor and rushed towards Padma. Padma was cornered. Holding the folded wire in his arm, he raised it to beat Padma, but to his shock, she grabbed his feet, fell on it and pleaded. She cried with a sweet voice, "Please, leave me." Raghav was moved. Raghav closely watched her lips for more words. She paused. A drop of water would fall from a melting ice only when the required amount gets collected. Now the drop fell. "I am normal. I don't have any illness," Padma said in a soft voice. Raghav, "But you?" "Padma, can you help me?" Before Raghav could give an answer, Padma continued, "I am in love with my cousin, but our families are not in good terms. My parents will never accept him as my pair. If I reveal it, Chandran may be in trouble. He is serving in the Indian army. He'll be back by the end of this month. I have to wait just for 15 days more to postpone this marriage that my parents have arranged for me." "Raghav, you tortured yourself by biting?" Raghav paused when Padma took out few packets of kumkum hidden under her garment. That was the secret behind her blood-sucking act. Raghav was stunned. Padma continued, "I know you are not a tantri." Hearing this, Raghav touched his face and dress with his fingers to make sure if his makeup hasn't deceived him. "You never uttered a correct mantra." Raghav expressed a surrendered look of a child in front of his mother. Padma continued, "My parents will not let me out of the house." Those were the days when women were denied freedom to move about, especially after the marriage is being fixed. In most of the communities, women did not have any freedom in choosing their life partners too. It was considered wrong for a woman to express her opinion about the choice of her parents. Some women considered that pretension of being possessed by an evil spirit was the only way by which they could get an outlet to express their views. Whatever she uttered in this form was considered as a word of the spirit which possessed her. Padma was one such victim. Raghav was deeply moved by the depth of love that Padma had for Chandran. She had withstood all the humiliations of the tantri for her love. Padma carefully stood up, stretched her hand towards the picture of goddess Lakshmi, and took a piece of paper which was hidden behind it. She carefully handed the paper to Raghav. "Can you inform Chandran that my parents are busy in getting me married to another man, please?" Raghav took the paper and looked into the contact details. Nodding his head as a sign of acceptance, he moved out. Just as he stepped out of the room, he could hear the murmuring sound of his friends outside. Then something struck him. He swiftly turned back to Padma. Holding the paper in one arm and the other arm holding the door, Raghav uttered to Padma in a feeble sound, "Can you do us a favor?" Padma looked at Raghav with an expression that signaled proceed. "Raghav, I assure you that we will unite you with Chandran. But till then, can you stop this self-punishing at least for our sake?" Hearing this, like streams of water in a dry place, Padma's lips started to smile after a long time. "Padma, don't worry, you will get your reward." The word was kept. Years passed, and today Padma and Chandran are happy with their children and grandchildren. Today, as the opinion of women is being sought by their parents for all the factors that concern their life, the cases of women possessed by evil spirit in the society has declined. Dear listeners, you had listened to a short story written and narrated by Professor Pranesh Kumar, VIT University, in VIT Community Radio 90.8.
everyone. This is Silena from VIT Community Radio. I'm going to recite a poem written by me, A Piece of Me. A thoughtless rejection, an incomprehensible pain, a marred laughter, a disguised hope, an unforgettable reminiscence, a faded nostalgia, a shattered dream, 1,000,001 pieces of broken trust, a cosmic longing, a hopeless expectation, an unanswered beacon, an unwrapped attachment, a futile investment, a boastful mistake, an embellished scar, an addictive torture, an unfathomable deep altogether, a piece of me that still breathes in you. Give that back, and down my path I shall walk. Thank you. The story of a soft heart. Everyone has a heart. Every heart has its own language. Every heart has something to speak. Every heart wants its listener. But the irony is dramatic. Every heart knows only its own fine language and fails to interpret the rest. Every heart expects to be listened and never chooses to play the listener. There are hearts which are kind and hearts which are ruthless. Hearts soft and tender, never do they find anything a crooked business. Hearts are as merciful as the nature, embrace one and all. Stones replace some hearts, and every little creature do they appall. And above all, we all know the irony is dramatic, that a soft heart is always destined to be trampled over by a stone, that the softness remains no more, it gets too scarred to expose its scars, and it fortifies itself with high-rise steel bars. It realizes the necessity of protecting itself. It trains itself not to care anymore. It changes and changes until it becomes steel, so the next time no stone dares tread. And thus, apparently, no soft heart does exist. The rest do remain, though, proud and unstirred, the heart, stone and steel. Thank you. Only a few people. Hundreds of millions of people share this planet. The predominant fraction is incognizant of your existence. Of the handful of people that you know, are the bulk fraction who don't bother about your existence, followed by the ones who are averse to your existence. Then comes the insignificant count, for whom what matters is only your existence. This insignificant count makes your life really significant and worth living. Don't you ever forget to make them feel special. Don't you ever ignore their existence. Thank you. Fish knows water the last. Traveling since quite some time, down the unfathomable yards of pain, luggage packed on the back, so heavy of miserable disdain. You are tired, your thirst reasons fine. You survive on water, you drink it, and it takes you to cloud 9. As dear as gold and meaningful unto life, serves you the nectar when life and death do strive. Fish swims, survives in water, takes it for granted and knows it the last, until hits the pitch-dry plank with a spine-fracturing thrust. One nurtured, cared and loved does not perceive love as love, until the day when love does relinquish, does he split with an unsettled soul, that restless unforgery does vanquish the truth and plainness of love. He is that fish that knows water the last. Thank you. I miss you, my innocence. Time taking its test, wayward winds raising ghastly storms. Every time my innocence being challenged amidst each turmoil. When I see faces unveil, all selfish, ruthless, condescending and sadistic, I grumble, I forge my heart to harden. I become scared and then overly protective. I contemplate on fighting back,
vengefulness and jealousy start peeking through the voids of doubts and uncertainties. My innocence gets smothered unnoticed, and that mirror, being no less cruel, mocks at me and asks, "Who are you?" every time I face it. Horror and doubt, all unknown, have a crunchy snack on my clueless mind. For an ounce of a moment, I stare blank, inner voice of no help, a bleak and barren moor. I utter to myself an impulsive reply, "I miss you, my innocence, I miss you. Thank you." Emotional hibernation. This emotional hibernation comes in cyclic phases. As winter follows autumn, so does my pattern follows its traces. I merrily go through my happy summer days. Least could I surmise my emotional Sabbath. Unnoticed follows the winter that stays. And it is when life succumbs inside to a satirical aftermath. Expectations creep in furtively. What havoc does it create, O Lord? I deluge in the downpour of heft, my feelings lessening to nothingness. I cannot but mourn at the theft. And then I know, feeling sad is better than feeling nothing. At least I'm breathing, I know. Thank you. Never regret whatever. When everything is visibly changing on the outer and inner surfaces, when I feel dimensions expanding and contracting within my cosmic conscience, when I see situations and people change, when I witness the old flowers wither and new ones grow, I realize deep within I am moving ahead to embrace the ultimate, leaving behind the transitoriness in the depths of my memory. As things seem moving on, I'm assured that it's me sailing through. For the viewer seated in the boat interprets the world flying past and himself standing still. I have changed. They forgot too. They missed keeping their pace with me and are left behind. I emerge out the victor. Those pinpricks were vaccines. They immuned me against the bigger bitter. Thanking each and never regretting one, I move on. Never do I turn back. Thank you. Exchange of ideas. Self-interest refers to a focus on the needs or desires of the self.